ரயில்கள் சங்கீத முத்தமிட, ரயில்கள் காதில் சத்தமிட, குயில்கள் சங்கீத முத்தமிட, பண்பலையாலே ஒன்றாயினைவோம், இன்றே எழுவோம் இன்னை தொட. இது VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. VIT 90.8. இது VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. வேலும் உங்களை தாலாட்டும், வெள்ளை பனியும் நீராட்டும், தங்க கோயில் சிங்கக்கோட்டை ஊரும் உலகும் பாராட்டும். கல்விச் சாலைகள் ஏராளம், கனரக ஆலைகள் தாராளம், தீரா நோய்கள் ஆரா காயம், தீவிரேகம் தீராகும். வேலும் உங்களை தாலாட்டும், வெள்ளை பனியும் நீராட்டும், தங்க கோயில் சிங்கக்கோட்டை ஊரும் உலகும் பாராட்டும். கல்விச் சாலைகள் ஏராளம், கனரக ஆலைகள் தாராளம், தீரா நோய்கள் ஆரா காயம், தீவிரேகம் தீராகும். இது VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. தேசம் இங்கே பலவாகும், பேசும் மொழியே அறிவாகும், ஜாதி மதங்கள் எல்லா உலகம் VIT-யால் உருவாகும். தேசம் இங்கே பலவாகும், பேசும் மொழியே அறிவாகும், ஜாதி மதங்கள் எல்லா உலகம் VIT-யால் உருவாகும். திறமை கொண்ட பட்டாளம் உங்கள் அன்பால் உலகாளும், மக்கள் பணிக்கு துடிக்கும் எங்கள் இதயம் ஒன்றே அடையாளம். இது VIT இது VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியின் மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளின் இன்றைய ஒளிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். வணக்கம் வேலூர். இன்று 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி, குரோதி வருடம் சித்திரை மாதம் 3ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அதுவும் உங்களை தேடுகிறது. உங்கள் உயர்ந்த லட்சியத்தை நோக்கி நடைபோடுங்கள், அந்த லட்சியமும் உங்களை நோக்கி நடைபோடும். இந்த ஒரு இனிய கருத்தோடு இன்றைய தினத்தை இனிதாய் துவங்குவோம். உங்கள் VIT பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளிலிருந்து சில துளிகள்.
ஏப்ரல் 16, 1853 இந்தியாவின் முதலாவது பயணிகள் தொடருந்து சேவை பாம்பேயில் ஆரம்பிக்கப்பட்டது. ஏப்ரல் 16, 1972 நாசாவின் அப்பல்லோ 16 விண்ணுக்கு ஏவப்பட்டது. ஏப்ரல் 16, 1966 முதலாவது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு கோலாலம்பூரில் ஆரம்பமானது. ஏப்ரல் 16, 1889 நகைச்சுவை நடிகர் சார்லி சாப்ளின் பிறந்தார். ஏப்ரல் 16, 1919 அமிர்த்சர் படுகொலையை கண்டித்து மகாத்மா காந்தி ஒரு நாள் உண்ணாவிரதம் இருந்தார். ஏப்ரல் 16, 1885 இலங்கையில் அஞ்சல் அலுவலக சேமிப்பு திட்ட முறை அறிமுகமானது. ஏப்ரல் 16, 1867 முதலில் என்ஜின் உந்தும் ஊர்தியில் பறந்த சாதனை படைத்த வில்பர் ரைட் பிறந்தார். ஏப்ரல் 16, 1917 நாடு கடந்த நிலையில் பின்லாந்தில் இருந்து விளாடிமிர் லெனின் சென்ட் பீட்டர்ஸ்பர்க்கு திரும்பினார். ஏப்ரல் 16, 1876 பல்கேரியாவில் ஓட்டோமான் பேரரசுக்கு எதிராக புரட்சி வெடித்தது. 1978 இந்திய நடிகை பிரபஞ்ச அழகி பட்டம் பெற்ற லாரா தத்தா பிறந்தார். உங்கள் விஐடி பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளிலிருந்து சில துளிகள். மண் வாசனை உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இந்த நிகழ்ச்சி உங்கள் அபிமான மண் வாசனை. நம்ம இந்த மண் வாசனை நிகழ்ச்சியின் மூலமா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி விவசாய முறைகளை எப்படி பாதுகாக்கிறது, விவசாயம் எப்படி பண்றது, சுற்றுச்சூழலை போற்றி பாதுகாக்கிற விவசாய முறைகள் நிறையவே நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு மண் வாசனையில் நம்ம பார்க்க இருக்கிறது தென்னை சாகுபடி. தென்னை சாதாரணமான விஷயம் கிடையாது. இன்னைக்கு ஆலயங்கள் முதல்ல அனைத்து விதமான சமையல் பொருட்களுக்கும் தேங்காய் பயன்படுத்தாம நம்மளால இருக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அத்தியாவசியமான பயன்களை நமக்கு தேங்காய் தருது. நிறைய மருத்துவ குணங்களும் தென்னையில இருக்கு. தென்னையை பொறுத்த வரையில் நம்ம நிறைய விதமான பழமொழிகளை சொல்லலாம். தானுண்ட நீரை தலைமையில் தருவது தென்னைன்னு ஒரு பக்கம் சொல்லுவாங்க. பெத்த பிள்ளைங்க சோறு போடலனாலும் நட்ட தென்னம்பிள்ளை சோறு போடும் அப்படின்றது கேரள மக்களின் இன்றையளவும் இருக்கின்ற ஒரு நம்பிக்கை. புஞ்சை பயிர்களான எள்ளு, கொள்ளு, கடலை, காய்கறிகள், பருத்தி, பயிறு, அவரை, துவரை, மொச்சை, மிளகா, மல்லி, கடுகு என பயிர் செய்யும்போது தென்னை மரங்களை வரப்பு பயிராக நட்டு வைப்பாங்க. அதுவாக வளரட்டுமே. பயிர்களுக்கு பாய்ச்சிய தண்ணீரை தானும் உண்டு நல்ல இளநீரையும் தேங்காய்களையும் தந்தது தென்னை மரம். இளநீர், தேங்காய் விற்று கிடைத்த தொகையில உரம் வாங்கி போட்டு தோட்ட பயிர்களை வளப்படுத்தி சிரமமின்றி சங்கிலி தொடர் வருமானம் பார்த்தவங்க அந்த கால நம்ம முன்னோர் விவசாயிகள். பயிர்களுக்கு பாய்ச்சிய தண்ணீரையும் கொடுத்த உரத்தையும் எடுத்து வளர்த்து குலையாக இளநீரையும் தேங்காயும் தோட்டத்து உரிமையாளருக்கு தந்து உயர நிற்க செய்கிறது இந்த தென்னை மரங்கள் தான். கடந்த 5 வருடங்கள்ல நமக்கு நீர் பற்றாக்குறை அதிகமாக இருக்கிறதுனால வேறு விதமான பயிர்களுக்கு மாறிட்டு வர விவசாயிகள், கணிசமான விவசாயிகள் தென்னைக்கு மாறிட்டு வர்றது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் கடலூர், கன்னியாகுமரி போன்ற கடலோர மாவட்டங்களில் பொழுதுபோக்காக செய்யும் தொழில்களால் தான் கை நிறைய காசு பார்க்குறாங்க. மட்டை, பாலை இது எல்லாத்தையும் காய வச்சு கட்டுக்கட்டாக்கி நனையாத இடத்துல பாதுகாக்க வச்சு மழை காலத்தில் அடுப்பு எரிக்கவும் பயன்படுத்துகிறாங்க. திடீர்னு பணத்தேவை வரும்போது அறுவடை செஞ்சு கொட்டாயில் போட்டு வச்ச தேங்காய்களை உரித்து மளிகை கடைகளிலும் இல்லை கொஞ்சம் அதிகமான தேங்காய் இருக்குதுன்னா மார்க்கெட்லேயும் எடுத்துகிட்டு போயிட்டு வியாபாரம் பண்ணுறாங்க. தென்னை மரங்களை பொறுத்த வரையிலும் நிறைய பேருக்கு படிக்க வச்சு ஆசிரியர், பேராசிரியர், பட்டதாரிகள், பணக்காரர்களாக ஆக்கியது கேரளாவில் பொறுத்த வரையும் நம்மளால் பார்க்க முடியுது. பொதுவாகவே கேரள நண்பர்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட பேச்சு கொடுக்கும்போது அவங்க கண்டிப்பாக சொல்கிற விஷயங்கள் இதுதான். என்னுடைய அப்பா, என்னுடைய தாத்தா எல்லாம் எனக்கு தேங்காய் விற்று கிடைச்ச பணத்தில் தான் பீஸ் கட்டி பரீட்சை எழுதி பாஸ் ஆகி இந்த நிலைக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி தேங்காய்க்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருது கேரளா. இன்னைக்கு கேரளாவை பொறுத்த வரையிலும் தேங்காய் சாகுபடியிலேருந்து ரப்பர் சாகுபடிக்கு மாறிட்டதுனால தமிழகம் இன்னைக்கு தேங்காய் சாகுபடியில் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் கடலூர், தஞ்சை, நாகை, திருவாரூர் மாவட்டங்களில்
புயல், வெள்ளம் மற்றும் இயற்கை இடிபாடுகளில் நட்ட நடவும் அறுவடைக்கு தயாராக இருந்த நெல்லும் கூட அழிந்து போனதை நம்மளால பார்க்க முடியும். ஆனால் வரப்பில் நட்ட தென்னை மரங்கள் தங்களை காப்பாற்றியதாக கூறும் விவசாயிகள் இன்னைக்கும் இருக்காங்க. இயற்கை இடர்பாடுகள், தண்ணீர் பிரச்சனை, கூலி உயர்வு, போக்குவரத்து செலவு உயர்வு, விளைந்த பொருட்களுக்கு மார்க்கெட்டில் நல்ல விலை இல்லாத நிலை, அறுவடை செய்ததை சுமந்து கொண்டு மார்க்கெட்டுக்கு விற்க போனால் சுமந்த கூலி கூட கிடைக்காமல் மார்க்கெட்டுக்கு கட்ட வேண்டிய வரியை கூட தன்னுடைய பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்குற நிலைமை இன்னைக்கு இருக்கிற விவசாயிங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு அவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலும் விளைவிச்ச பயிர்களை அதை அறுவடை பண்றதுக்கு போதுமான பணம் இல்லாததாலும் அதனுடைய அறுவடைக்கே அதிக பணம் தேவைப்படுறதாலும் வயல்லையே விடுற சூழ்நிலை எல்லாம் கூட இருக்கு. வெங்காயம், தக்காளி இவைகளை எல்லாம் அறுவடை செய்யாமல மாட்டை விட்டு மேய்க்கும் நிலை கூட இன்னைக்கு அங்கங்க பார்க்க முடியுது. நொந்து வெந்து விழிப்பிதுங்கி செய்வதறியாது வேறு தொழிலும் தெரியாது விவசாயிகளுக்கு. கண்ணீரோடும் கவலையோடும் என்ன செய்வது என்று தெரியாது திக்கற்று போதுமடா சாமி என்று உட்கார்ந்து பெருமூச்சு விடும்போது கண்முன் நிற்கும் தென்னை மரங்கள் 35-40 மட்டைகள் மேலும் கீழும் அசையும் போது நான் இருக்கிறேன் உங்களை காப்பாற்ற அப்படின்னு சொல்வது போல விவசாயிகள் ஊமைப்படுத்தி பார்க்கறதா நிறைய கவிஞர்கள் கூட எழுதுறாங்க. நட்டு வைப்போமே என்று அன்னைக்கு நட்டு வைத்த தென்னம்பிள்ளை இன்று நம்பிக்கை ஊட்டுகிறது. வாழலாம், பணக்காரராக இல்லாவிட்டாலும் பசியின்றி வாழலாம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நீர் பற்றாக்குறை காரணமாக இது விவசாயம் செய்யறதுக்கே தகுதியற்ற நிலம், இது நீர் பற்றாக்குறையான நிலம்னு நினைக்கிற இடத்துல சொட்டு நீர் பாசன முறையிலையோ தென்னம்பிள்ளைகளை வளர்த்தோம்னா இன்னைக்கு நமக்கு ஒரு பயனை கொடுக்கலனாலும் கண்டிப்பா நம்முடைய சந்ததிகளுக்கு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும். அடுத்த ஒரு மண் வாசனை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோவிந்தராஜ். நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது மண் வாசனை உங்கள் விஐடி பண்பலை 90.8. வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. செவிச்செல்வம் விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் பாம்பு பற்றிய அறிவு சார்ந்த தரவுகளோடு உங்கள் சந்திரலேகா. பாம்பை கண்டால் படையும் நடுங்கும் என்னும் பழமொழி நாம் அறிந்த ஒன்று. அதற்கு காரணம் மிகப்பெரிய இராணுவ படை மிகப்பெரிய போர்க்கருவிகளை கையில் வைத்துக்கொண்டு எதிரிகளுக்கு பயப்படாமல் இருப்பார்கள். இருந்தாலும் அவ்விடத்தில் ஒரு பாம்பு வந்தால் நடுங்கி ஒடுங்கி விடுவர். இத்தகைய குணம் பாம்பிற்கு உண்டு. பாம்பின் கால் பாம்பறியும் என்னும் பழமொழியையும் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இவ்வாறு பாம்புகளுக்கு பல பழமொழிகள் உண்டு. இத்தகைய சிறப்பு உடைய பாம்புகளின் வரலாறு, அவற்றின் விஷத்தன்மை, பயன்கள் என பல விஷயங்களை பற்றி இப்போது பார்ப்போம். பாம்பு ஊர்வன வகையை சேர்ந்த ஒரு விலங்கு என்கிறார்கள். முதுகெலும்பு இல்லாத உடம்பு மற்றும் சிறு தலையை மட்டும் கொண்டுள்ள விலங்கு பாம்பு. பாம்புகளுக்கு கால்களும் கிடையாது. இவை உடம்பினால்தான் நிலத்தில் உந்தி செல்ல வேண்டும். இவ்வாறு உந்தி செல்லும் பாம்பு மிக வேகமாக ஓடக்கூடியது. சில வகையான பாம்புகள் நீரிலும் நீந்தி செல்லும். பாம்புகளில் சுமார் 2700க்கும் அதிகமான வகைகள் உண்டு. இத்தனை வகை பாம்புகள் அனைத்துமே நச்சுத்தன்மை கொண்டதாக இருக்காது. சில வகை பாம்புகள் மட்டுமே நச்சுத்தன்மை கொண்டதாக இருக்கும். இந்தியாவில் காணப்படும் நல்ல பாம்பு, கட்டுவிரியன் போன்ற பாம்புகள் நச்சுத்தன்மை கொண்ட பாம்புகளாகும். பாம்புகள் தன்னை காப்பாற்றிக் கொள்ளவே நச்சை வெளியிடுகிறது என்கிறார்கள். பாம்பு கடித்த விலங்கோ அல்லது மனிதனோ உடனே முறையான சிகிச்சை மேற்கொள்ளாவிட்டால் இறந்து விடுவார்கள். இந்தியாவில் மட்டும் 230 வகை பாம்புகள் உள்ளன. இவற்றில் சுமார் 50 வகை பாம்புகள் மட்டுமே நச்சுத்தன்மை உடையது. இவ்வகையான பாம்பு கடித்தால் அவற்றின் நச்சு மனிதனின் நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் திறனுடையது. அத்தகைய பாதிப்பை ஏற்படுத்தும் பாம்புகள் நாகப்பாம்பு, பவளப்பாம்பு, கட்டுவிரியன் ஆகிய வகை பாம்புகள் ஆகும். கட்டுவிரியன் பாம்பு கடித்தால் அதன் நச்சு மனிதர்களின் இரத்த குழாய்களை தாக்கும் குணமுடையது. பாம்பின் தோள்கள் செதில்களால் ஆனது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை பாம்பு தன் உடலில் உள்ள தோலை தானே உரித்துவிடும் திறனுடையது.
ஏனெனில் அவற்றின் தோல் தானாகவே உருவாகும் திறனுடையது. பாம்பிற்கு காது கிடையாது. பாம்பில் 2 நுரையீரல்கள் காணப்படுகிறது. இதில் இடது நுரையீரல் மிக சிறியது. சில வகை பாம்புகளில் இடது நுரையீரல் இல்லாமலும் இருக்கும். ஆகையால் பாம்பில் ஒரு நுரையீரல் மட்டுமே வேலை செய்யும். எல்லா வகையான பாம்புகளுமே ஊனுண்ணிகளாகும். பாம்புகள் சில விலங்குகளையும் எலி, பறவைகள், அவற்றின் முட்டைகள் மற்றும் பூச்சிகள் ஆகியவற்றை உணவாக உண்ணுகிறது. பாம்புகள் உணவை உண்வதிலும் பல முறையை பின்பற்றுகிறது. சில வகை பாம்புகள் தன்னுடைய நச்சு தன்மையினால் உணவை கொன்று உண்ணுகிறது. சில வகை பாம்பு உயிருடனேயும் உணவை விழுங்குகிறது. சில வகை பாம்பு உணவை சுற்றி வளைத்து நெருக்கிக் கொள்கிறது. பொதுவாக பாம்புகள் முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்யும். ஆனால் சில பாம்புகள் குட்டி போடும். உதாரணமாக விரியன்கள், பச்சை பாம்பு ஆகியவையாகும். மண் பாம்பானது கருமுட்டை வயிற்றில் வளர்த்து குட்டியாக பிறக்கிறது. பாம்புகள் முட்டைகளுக்கு அதிக பாதுகாப்பு கொடுப்பதில்லை. ஆனால் சில வகை பாம்புகள் முட்டையை அடைக்காக்கும். ரீனல் வகை பாம்பு தரையில் இலைகளை கூடாக கட்டி அதில் முட்டையிட்டு குட்டி ஈனும். பாம்புகளில் குருட்டு பாம்பு அல்லது புழு பாம்பு மட்டுமே ஆண் இல்லாமல் கருவடையும். இதில் பெண் இனம் மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நச்சுத்தன்மை வாய்ந்த சில வகை பாம்புகள் நாகப்பாம்பு, கட்டுவிரியன், கண்ணாடி விரியன், சுருட்டை பாம்பு என பல உண்டு. மிக வேகமாக ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரே வகை பாம்பு கருப்பு மாம்பா ஆகும். இந்த வகை பாம்பு ஆப்பிரிக்க நாட்டில் உள்ளது. இது மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகத்தில் ஊர்ந்து செல்லும். மலைப்பாம்பில் சில வகைகள் வெண்ணாந்தை, போவா ஆகியவை ஆகும். நச்சற்ற பாம்புகளிலும் பல வகைகள் உள்ளன. அவை சாரை பாம்பு, பச்சை பாம்பு, கொம்பேரி மூக்கன் என பல வகை உண்டு. ஆனை கொன்றான் என்ற பாம்புதான் உலகிலேயே மிக நீளமாக நீர்நிலை பாம்பு என்கிறார்கள். பாரசீகம், இந்தியா, இலங்கை, சீனா, பர்மா, சாவா, அரேபியா போன்ற பல நாடுகளில் பாம்பு வழிபாட்டின் அடையாளமாக உள்ளது. பாம்பு விஷத்தில் பல புரதங்கள் உள்ளன. பாம்பு விஷத்தில் பல உயிரியல் பொருட்களும் உள்ளன. சில நோய் சிகிச்சைகளுக்கு பாம்பின் விஷம் பயன்படுத்தப்படுகிறது. புற்றுநோய் சிகிச்சைக்காகவும் சில வலி நிவாரணிகளுக்கும் பாம்பின் விஷத்தை பயன்படுத்துகிறார்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் பாம்பு பற்றிய அறிவு சார்ந்த தரவுகள். வழங்கியவர் சந்திரலேகா. செவிச்செல்வம் விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on VIT Community Radio 90.8 FM. This program features chunks of informative data on various fields, be it computers, environment, technology, physics, or any field. Data Chunks has it all. Hello VIT, I'm Sudeep from MTech ST, and I'm here on Data Chunks to give some information on how to make glass. Making glass is very ancient process with archaeological evidence of glass making dating back to before 2500 BC. Once a rare and prized art, manufacturing glass has become a common industry. Glass products are used commercially and in the home appliance and in the home as containers, insulators, reinforcing fibers, lenses, and decorative art. While the materials used to make glass may vary, the general process on how to make glass is the same. So let's see how to make glass using the furnace. Obtain silica sand, also called as quartz sand. Silica sand is the primary ingredient in making glass. Glass without iron impurities is sought for clear glass pieces, as the iron will cause the glass to appear greenish when present. Wear a face mask if handling extremely fine grained silica sand. If inhaled, it can irritate the throat and lungs. Silica sand is available from online retailers. It is fairly cheap. Small quantities shouldn't cost more than $20. If you want to operate on an industrial scale, specialty retailers can offer competitive rates on large orders. Sometimes
lower than $100 per ton. If it is not possible to find sand sufficiently free of iron impurities, their tinting effect can be countered by adding small amounts of magnesium dioxide. Or if you want greenish glass, leave the iron in. Add sodium carbonate and calcium oxide to the sand. Sodium carbonate, commonly called as washing soda, lowers the temperature necessary to make the glass commercially. However, it permits water to pass through the glass, so calcium oxide or lime is added to negate this property. Oxides of magnesium and aluminium may also be added to make the glass more durable. Generally, these additives take up no more than 26 to 30% of the glass mixture. Add other chemicals depending on the glass's intended purpose. The most common addition for decorative glass is lead oxide, which provides the sparkle in the crystal glassware as well as the softness to make it easier to cut and lowers the melting point. Eyeglass lenses may contain lanthanum oxide because of its refractive properties, while iron helps the glass absorb heat. Lead crystals can contain up to 33% lead oxide. However, the more lead oxide, the more skill required to shape the molten glass. So, many lead crystals appear apt for less lead content. Add chemicals to produce a desired color to the glass, if any. As noted above, iron impurities in quartz sand makes the glass appear greenish. So, iron oxide is added to increase the greenish tint. As in copper oxide, sulfur compounds produce an yellowish, amber, brownish, or even blackish tint. Depending on how much carbon or iron is also added to the mixture. Place the mixture in a good heat-resistant crucible or a holder. The container should be able to withstand the high temperature within the kiln. Depending on your additives, your glass mixture may melt at range of temperatures between 1500 to 2500 degrees Celsius. Your container should also be easily grasped with metal hooks and pulled. Melt the mixture into a liquid. For commercial silica glass, this is done in a gas-fired furnace, while specialty glasses may be created using an electric melter, pot furnace or kiln. Quartz sands without additives become glass at temperature of around 2300 degrees Celsius. Adding sodium carbonate, that is soda, reduces the temperature needed to make glass to around 1500 degrees Celsius. Homogenize and remove bubbles from the molten glass. This means stirring the mixture to a consistent thickness and adding chemicals such as sodium sulfate, sodium chloride or antimony oxide. Shape the molten glass. Shaping the glass can be done in one of several ways. The molten gas can be poured into a mold and let it cool. This method was used by Egyptians, and it is also how many lenses are created today. A large amount of molten glass can be gathered at the end of a hollow tube, which is then blown into it while the tube is turned. The glass is shaped by air entering the tube, gravity pulling on the molten glass, and whatever tools the glass blower uses to work on the molten glass. The molten glass is then poured into a bath of molten tin for support and blasted with pressurized nitrogen to shape and polish it. Glass made by this method is called as float glass, and it is how glass planes have been made since 1950s. Let the glass cool. Don't leave the glass anywhere where it will be disturbed or where the dust, leaves or water might fall on it. Introducing cool materials to hot gas can cause the glass to crack. Heat treat the glass to strengthen it. This process is called as annealing. It removes any stress points that may have formed in the glass during cooling. Glass that is not annealed is significantly weaker. Once this process is completed, the glass can then be coated, laminated, or otherwise treated to improve its strength and durability. The precise temperature for annealing can vary based on the precise composition of the glass, from as low as 750 degrees Fahrenheit to as high as 1000 degrees Fahrenheit. The rate at which the glass must cool may also change. Generally, large pieces of glass must cool more slowly than smaller pieces. Research proper annealing methods before beginning. A related process is tempering, in which shaped and polished glass is placed in an oven heated to at least 600 degrees Celsius and then quick cooled with blast of air at high pressure. Annealed glass breaks into shards at 6,000 pounds per square inch, while tempered glass breaks into small pieces at no less than 10,000 psi and usually around 24,000 psi. You've heard about information on how to make glass on Data Chunks with me, Sudeep.
Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on VIT Community Radio 90.8 FM. See you next time with another interesting, informative chunk of data on Data Chunks. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்கதாம்பே. VIT 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. హలో VIT, మీరు వింటున్నారు VIT కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. నేను మీ ఆర్జే విజయ్. పాజిటివ్ థింకింగ్, పాజిటివ్ థింకింగ్ అనేది మన లైఫ్లో చాలా అంటే చాలా ఇంపార్టెంట్ అని మనం రోజు వింటూనే ఉంటాం. కానీ దాని వెనుకున్న రీజన్ ఏంటో తెలుసా? ఓకే దాన్ని ఎక్స్ప్లెయిన్ చేయడానికే నేను ఇక్కడ ఉన్నది. సో బేసిక్గా మన లైఫ్ని మనం 3 డిఫరెంట్ వేస్లో డిఫరెన్షియేట్ చేసుకోవచ్చు: పర్సనల్ లైఫ్, ప్రొఫెషనల్ లైఫ్ అండ్ సోషల్ లైఫ్. అండ్ ఈ మూడిట్లో సర్టెన్ స్టేజ్ వరకు అన్నీ బాగానే ఉంటాయి, అంతా ఫన్నీగానే ఉంటుంది. కానీ ఒక స్టేజ్ వచ్చాక మనకి కొత్త రెస్పాన్సిబిలిటీస్ పెరుగుతాయి, కొత్త ఛాలెంజెస్, కొత్త టాస్క్ అండ్ కొత్త వాళ్ళని కలుస్తూ ఉండాల్సి వస్తుంది. ఈ టైంలో చాలామంది టెన్షన్ పడిపోతూ భయపడిపోతూ ఏదేదో చేసేస్తూ ఉంటారు. కానీ ఆ ఫేజ్లో బ్యాలెన్స్డ్గా ఉండడం చాలా ఇంపార్టెంట్ కదా. అండ్ అదంతా పాజిటివ్ థింకింగ్ నుండే వస్తుంది. లైక్ మనం ఏ పని చేస్తున్నా పాజిటివ్గా ఆలోచిస్తూ చేస్తే ఏ టెన్షన్స్, ఏ భయాలు లేకుండా మనం 100% ఇచ్చి రాగలుగుతాం. లేక అలా కాదని భయపడుతూ చేస్తే ఫుల్ ప్లెడ్జ్డ్గా మనం వర్క్ చేయడం అండ్ అది రిజల్ట్స్ పైన కూడా ఇంపాక్ట్ చూపిస్తుంది. సో సాటిస్ఫాక్షన్ ఉండదు. రిజల్ట్స్ అనేవి పాజిటివ్ అవ్వచ్చు, నెగిటివ్ అవ్వచ్చు. కానీ పాజిటివ్ అన్నట్టుగా అనుకొని స్టార్ట్ ఇమాజినింగ్, అప్పుడు ఆటోమేటిక్గా రిజల్ట్స్ అన్నీ పాజిటివ్గా టర్న్అవుట్ అయిపోతాయి. లైక్ మనకు ఒక సేయింగ్ కూడా ఉంది కదా మన కల్చర్లో, యద్భావం తద్భవతి అని, విచ్ సేస్ మనం ఎలా ఆలోచిస్తే అలా జరుగుతుంది. సో దాన్నే ఫాలో అయిపోదాం. అండ్ ఎలాగో పాజిటివ్ థింకింగ్ అనే టాపిక్ వచ్చింది కాబట్టి చెప్తున్నా. నాకు ఒక ఫ్రెండ్ ఉంది, పేరు నిత్య. ఎప్పటిదప్పుడే ఎక్కడిదక్కడే వదిలేసి మనం నెక్స్ట్ స్టెప్ని కొత్తగా తీసుకోవాలనేదే తన పాలసీ. జరిగిపోయిన దాన్ని పట్టుకొని ఎందుకు అలా జరిగింది అది ఇది అని ఆలోచించే అమ్మాయి తను అస్సలు కాదు. అందుకే ఏ టెన్షన్స్ లేకుండా ఎప్పుడూ నవ్వుతూ ఉంటుంది. అండ్ మనలో చాలామంది ఫ్యూచర్ గురించి ఆలోచిస్తూ భయపడిపోతూ ఉంటాం కదా. కానీ ఎప్పుడు జరిగేది అప్పుడు జరుగుతుంది. ఇప్పటి నుంచి నెగిటివ్గా ఆలోచిస్తూ భయపడిపోయి ఇప్పుడున్న మూమెంట్స్ని కూడా ఎందుకు స్పాయిల్ చేసుకోవడం అని అంటూ ఉంటుంది. ఆలోచిస్తే అది నిజమే కదా. ఎప్పుడో ఏదో జరుగుతుందని ఇప్పుడే ఎందుకు భయపడిపోవడం? పాజిటివ్గా ఆలోచిద్దాం, అంతా మంచి జరగొచ్చేమో. అండ్ ఇంకా నా విషయానికి వచ్చేస్తే సక్సెస్ ఆఫ్ ఫెయిల్యూరా అనే దాన్ని బట్టి కాదు, మన ఫస్ట్ అటెంప్ట్ మనం ఇవ్వగలుగుతున్నామా లేదా అనే దాన్ని బట్టి మన సక్సెస్ రేట్ అనేది డిపెండ్ అయి ఉంటుంది అనేదే నా ప్రిన్సిపల్. బట్ ఫస్ట్ అటెంప్ట్ ఇవ్వాలంటే చాలా గట్స్ కావాలి కదా. అవన్నీ కాన్ఫిడెన్స్ నుంచే వస్తాయి. అండ్ కాన్ఫిడెన్స్ యొక్క రూట్స్ పాజిటివ్ థింకింగ్లోనే. సో అర్థమైందా పాజిటివ్ థింకింగ్ వల్ల ఎన్ని బెనిఫిట్సో? అండ్ అమ్మా ఓవర్ థింకర్స్, పాజిటివ్గా థింక్ చేయడం స్టార్ట్ చేయండి అమ్మా. లైఫ్ చాలా అంటే చాలా బాగుంటుంది. ఈరోజు మనం డిస్కస్ చేసిన పాజిటివ్ థింకింగ్ అండ్ దాని బెనిఫిట్స్ గురించి అర్థమైందని అనుకుంటున్నా. సో నెక్స్ట్ టైం ఇంకొక మంచి టాపిక్తో కలుసుకుందాం. అప్పటి వరకు సైనింగ్ ఆఫ్ ఆర్జే విజయ్. వింటూనే ఉండండి మీ మా అందరి ఫేవరెట్ VIT కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. உங்கள் VIT பண்பலை 90.8 அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8 VITயின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி அனுபவ மேடை நிகழ்ச்சியில் சமுதாய மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக பெண் தொழில் முனைவோர் சங்கீதா வெங்கடேஸ்வரன் நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம் மேடம், VIT சமுதாய வானொலிக்கு உங்களை வரவேற்கிறோம். உங்களை பற்றின ஒரு சின்ன அறிமுகம் நீங்களே சொல்லுங்க. சங்கீதா வெங்கடேஸ்வரன். நாங்கள் இப்போ வேலூரில் இருக்கோம். நாங்கள் ஒரு 18 வருஷமாக சாரீ சேல் பண்ணுறோம். நாங்கள் 10th தான் சார் படிச்சிருக்கேன். எங்களுக்கு யாரோட சப்போர்ட்டும் கிடையாதுங்க சார். நாங்களாக தான் என்னோட ஹஸ்பண்டும் நானும் தான்.
ஏன்னா இப்போ வந்து இருக்கிற சமுதாயத்தில் வந்து இப்போ வந்து பணம் காசு தான் பெரிய விஷயம். நம்மளை வந்து யாரும் மதிக்கிறதுனா வந்து ஒன்று படிப்பும் இருக்கணும், அதே நேரத்தில் பணமும் இருக்கணும். எங்ககிட்ட படிப்பும் கம்மியாயிடுச்சு, பண வசதியும் கம்மி, படிப்பும் கம்மி. அதனால வந்து எந்த இடத்துலையும் மதிப்பு கிடையாது. இப்போ வந்து நம்ம ஜனங்க மத்தியில் வந்து உயர்த்தி காட்டணும், நம்மளை வந்து தெரியப்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணால் நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு முயற்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் சார். படிக்கணும்னு நினச்சி ஆசைப்பட்ட படிக்க முடியல. சரி இதையாவது பண்ணணும், நம்ம கை தொழில்னு ஒன்று இருக்கணும், நமக்குன்னு ஒரு மதிப்பு நம்ம காட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு மதிப்பை காட்டிக்கணும்னு சொல்லிட்டு இந்த துறையில வந்திருக்கீங்க. நல்லா சொன்னீங்க. கைத்தொழில் ஒன்றை கத்துக்கொள், கவலை உனக்கு இல்லை ஒத்துக்கொள்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சார் பெரியவங்க. இந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு தொழில் இருக்கிறது வந்து நல்லது சார். ஏன்னா இப்போ ஜென்ஸுங்களே நம்ம சார்ந்து வந்து இருக்க முடியாது, ஹஸ்பண்டே. ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து ஒருத்தரோட வருமானம் வந்து பத்தல சார், போதல. அதனால வந்து இப்போ எல்லாருமே 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து 2 பேருமே வந்து ஒர்க்குக்கு போனாதான் வந்து முன்னேற முடியும். அதனால வந்து பணம் நமக்கு வந்து அதிகமாக தேவைப்படுது. அதனால வந்து சம்பாதிக்கணும் எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். ஆண் பெண் 2 பேருக்குமே ஒரு ஆசை இருக்கும். அது வந்து அவங்களோட ஆசை என்னன்னு தெரிஞ்சு ஹஸ்பண்டும் புரிஞ்சுக்கணும், அதே நேரத்தில் ஒய்ஃபுங்களும் புரிஞ்சுக்கணும். ரொம்ப நல்லா சொன்னீங்க. எதனால வந்து இந்த ஜவுளித்துறையை தேர்ந்தெடுத்தீங்க, அதை பத்தி சொல்லுங்க. ஜவுளிங்க சார், இப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு முக்கியமான தேவை வந்து இன்னைக்கு உடை. அதான் ட்ரெஸ்ஸுன்றது வந்து எல்லாருக்கும் ஒரு அத்தியாவசிய தேவை வந்து எல்லாருக்குமே தேவைப்படுது. அது வந்து நம்ம நல்லா தரமாகவும் கொடுக்கணும், நல்லா குவாலிட்டியாகவும் கொடுக்கணும், ரேட் வந்து கம்மியாகவும் கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து நல்ல பொருளாகவும் கொடுக்கணும். ஃபஸ்ட்டுலாம் வந்து நாங்கள் வீட்டை தேடி போய் கேட்பேன். நான் ஃபஸ்ட்டு எடுக்கிறப்போ அசிங்கப்படம், எப்படி போய் நம்ம கேட்குறது சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடாக போயிட்டு நாங்கள் பேசுவோம். இந்த மாதிரி நாங்கள் சேரீ சேல் பண்ணுறோம் மேடம், சார் மேடம் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வணக்கம் விஷ் பண்ணிட்டு தான் போவோம். உள்ள போயிட்டு வந்து பாருங்கள், சும்மா ஒரு டைம் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்போம். வீடு வீடாக போய் கேட்குறப்போ எல்லாரும் பார்ப்பாங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. ஒவ்வொருத்தரும் அப்படி சொல்லி தெரிஞ்சு இன்றைக்கி நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் சலவம்பேட்டை ஏரியாவில் இருக்கோம் சார். அங்கே வந்து எல்லாருக்குமே இப்போ எங்களுக்கு தெரியும், இவங்ககிட்ட வந்து ரேட்டும் கம்மி, குவாலிட்டியும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. எங்கிட்ட எல்லா வெரைட்டியுமே வச்சுன்னு இருப்பேன் சார். ஜென்ஸுக்கு தேவையானதும் ஒரு சில ஐட்டம்ஸ் தான் வச்சுன்னு இருப்பேன், மீது லேடிஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுன்னு இருப்பேன் சார். நான் எல்லாமே கொடுப்பேன். பொருள் தரமாக இருக்கிறதுனால நம்பி ஜனங்க வராங்க. இப்போ நானே வேணான்னு விட்டாலும் கஸ்டமருக்காக இப்போ நான் இது செஞ்சுனுங்கிறேன் சார். இப்போ நம்மளுக்கும் பிடிச்சும் அந்த வேலை செய்யணும், கஸ்டமருக்கும் அது பிடிக்குது. நம்மக்கிட்ட எடுத்தால் அவங்களுக்கு ஒரு திருப்தி. ஏன்னா எவ்வளோ கடைங்க ஷாப்புங்க இருக்குது, எல்லாருமே வந்து சப்ளை பண்ணுறாங்க. எவ்வளோ பேர் பண்ணாலும் நம்மளை நம்பி ஒருத்தர் வராங்கன்னா அவங்களுக்கு நம்ம நம்பிக்கையோடு அதை செய்யணும்னு சொல்லிட்டு செஞ்சுன்னு இருக்கேன் சார். கண்டிப்பாக ரொம்ப நல்லா சொன்னீங்க. நம்மளை நம்பி வர கஸ்டமருக்கு நம்ம கரெக்டாக சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறீங்க. வேலைக்கு அனுப்புறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஹஸ்பண்டுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும், ஒய்ஃபுங்களும் அதே மாதிரி இருக்கணும். எல்லாமே நம்பணும் சார், நம்பிக்கையோடு இருக்கணும். கண்டிப்பாக ரொம்ப நல்லா சொன்னீங்க. ரொம்ப நம்பிக்கையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி. இந்த பிஸ்னஸை வந்து அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகலான்ற மாதிரி யோசிக்கிறீங்க, இன்னும் நல்லா இதில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ இது வரைக்கும் வந்து கடையில் பண்ணியிருந்தேன் சார். இப்போ கொரோனா டைம்லேருந்து வீட்டில் பண்ணியிருந்தேன், ஷிஃப்ட் பண்ணி. கடையில் க்ளோஸ் ஆகிடணும், கடையில எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வீட்டில் ஷிஃப்ட் பண்ணி வீட்டில் பண்ணியிருந்தேன். அப்புறம் கனியம்பாடி சைடு எடுத்துன்னு போய் எல்லாம் சப்ளை பண்ணியிருந்தேன் சார். இப்போ விகேஎம்ஏ ஸ்கூலுக்குலாம் எடுத்து போய் சப்ளை பண்ணுறேன். டீச்சர்ஸுங்க எல்லாம் எடுக்கிறாங்க, நல்லாயிருக்கு குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் டிகேஎம் காலேஜ் எடுத்து போய் கொடுத்தேன் சார். அங்கேயும் எல்லோரும் கஸ்டமர்லாம் நல்லா வாங்குறாங்க. மறுபடியும் நீங்கள் கொண்டு வாங்கன்னு எல்லாம் ஃபோன் கால் பண்ணி கேட்குறாங்க. இன்னும் நம்ம நல்லா இது பண்ணணும். காலேஜுங்க வந்து இப்போ டிகேஎம் போனோம், ஊரிஸ் போனோம், இங்கே விஐடி வந்தோம். எல்லா இடத்துலையுமே வந்து இப்போ குழு மூலியம் தான், மகளிர் சுய உதவி குழு மூலம் தான் நாங்கள் இங்கே வந்தோம். ஆனால் அந்த ஒரு குழு மூலம் தான் இப்போ வெளியே எங்களால் வர முடிஞ்சுது. எல்லார் வீட்டுக்காருமே வந்து வீட்டுக்குள்ளே இருக்கணும், அவங்க பேச்சு கேட்கணும், வீட்டுக்குள்ளே இருக்கணும், வெளி உலக அனுபவம்னா என்னான்னு சொல்லிட்டு இது தெரிஞ்சது வந்து இப்போ ஒரு இடத்தையும் ஒரு காலேஜ்லேயும் வந்து எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சார். அந்த மாதிரி வரப்போ வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிறத விட இந்த மாதிரி வெளியில் வந்த பிறகு தான் ஒரு கஸ்டமரோட எப்படி இது பண்றாங்க அப்படின்றது வந்து எங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுது, தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ குழு மூலமா தான் வந்து இந்த வேலைகளை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. உங்க குழுவோடைய பேர் என்ன, அந்த குழுல வேற என்ன மாதிரியான வேலைகள் செய்யறாங்க, வேற என்ன மாதிரியான தொழில்கள் செய்யறாங்க? சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஊர்கா போடுறது, ஆமாங்க சார், அது மாதிரி நிறைய தொழில்கள். ஆமாங்க சார், அவங்களுக்கு தெரிஞ்சது ஒன்று. ஒருத்தர் ஊர்கா போடுறாங்க, ஒருத்தர் ஒயர் கூட போடுறாங்க, ஒருத்தர் சாரி சேல் பண்றாங்க, ஒவ்வொருத்தர் இந்த எல்லடை முறுக்கு இதெல்லாம் செஞ்சு வைக்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சார். அவங்கவுங்க விருப்பத்தை தெரிஞ்சு ஹஸ்பண்ட் நிறைவேற்றணும் சார். ஒவ்வொருத்தர் இப்போ என்ன பண்ணுறாங்க, உனக்கு அது தெரியாது, உன்னால் முடியாது அப்படின்னு ஒரு சீப்பாகவே பேசுகிறாங்க சார். முதல்ல வந்து அந்த மாதிரி கேவலப்படுத்தி பேசுகிறத விட உன்னால் இதை முடியும், இதை நீ செய்யணும், என் பொண்ணு செய்வா, எங்கள் வீட்டுக்காரர் செய்வார், எங்கள் ஒய்ஃப் பண்ணுவாங்க, அவங்களால முடியும்னு முதல்ல
ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கை சக்ஸஸான தன்னம்பிக்கை வந்து கொடுக்கணும் சார். ஃபர்ஸ்ட் அவங்களால முடியலன்னா கூட ஐயோ நம்ம ஹஸ்பண்ட் சொல்றாங்களே அவங்களுக்காக அது சொல்றப்பே நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாயிடுது சார். கண்டிப்பா கண்டிப்பா. அந்த மாதிரி சொல்றப்ப ஒய்ஃபுக்கும் வந்து ஹஸ்பண்ட் நம்மள புகழ்றப்ப அது வந்து நம்ம ஹஸ்பண்ட் நம்மள இப்படி உயர்த்தியா சொல்றாங்களே, நம்ம இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நம்ம இன்னும் நல்லா பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா நல்லா சொன்னீங்க. இப்போ ஜவுளித்துறை அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா பல சவால்கள் இருக்கும். இப்போ வந்து துணியை தேர்ந்தெடுக்கும் போது கஸ்டமர்ஸ் வந்து நிறைய குவாலிட்டி செக் பண்ணி தான் வந்து எடுப்பாங்க. ஆமாங்க சார். நீங்க உங்களுடைய மொத்தமாக வியாபாரம் பண்ணும் போது வாங்கும் போது என்னென்ன மாதிரியான தரம் எப்படி பிரித்து பார்த்து வாங்குவீங்க, அதை பத்தி சொல்லுங்க. எவ்வளோ அதுல உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்குது, அதை பத்தி சொல்லுங்க. இப்போ பட்டு சாரின்னு பார்த்தாக்கா ஒரு 100-200 அந்த மாதிரி வருங்க சார். இப்போ வந்து டாப்பு இந்த மாதிரிலாம் வந்து ஒரு 50 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி வச்சு கொடுப்பேன் சார். முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமர் திருப்தி அடையணும், எனக்கும் லாபம் இருக்கணும், அதே நேரத்தில் நானும் வந்து சந்தோஷப்படணும். கஸ்டமருக்கு முதல்ல சந்தோஷப்படுத்தணும் சார் நான் நினைக்கிறது. ஏன்னா அவங்க திருப்தியாக எடுத்தாதான் நெக்ஸ்ட் டைம் வந்து நம்மள வந்து நம்ம கிட்ட வந்து எடுக்குவாங்க. நம்மள வந்து சொல்றாங்க நான் அடுத்த கஸ்டமர் 10 பேர் கூட்டின்னு வரேன், உங்ககிட்ட பொருள் நல்லா இருக்கு, மறுபடியும் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து உங்ககிட்ட எடுக்கிறோம் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க சார். தரம் பார்த்து வந்து குவாலிட்டி வந்து இங்க கடையில் போய் எடுக்கிறோம்ல சார், அவங்க கிட்ட கேட்பேன் நான், இது வந்து குவாலிட்டி நல்லா இருக்கணும், இது வந்து சாயம் போகக்கூடாது, துணி சாஃப்ட்னஸ் வரணும், நல்ல குவாலிட்டியாக கொடுங்க, எங்களுக்கு ரேட்டு முக்கியம் இல்லை, ரேட்டு வந்து ஒரு 10-20 எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல, கஸ்டமருக்கு நான் தரமானதாக கொடுக்கணும், நல்லதாக காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்த்து தான் சார் நல்லதாக வாங்குவேன். எனக்கு வாங்குறதை விட கஸ்டமருக்கு கொடுக்கறது வந்து நான் நல்லா பார்த்து வாங்குவேன் சார். ஓகே, ரொம்ப நல்லா சொன்னீங்க. தரம் வந்து பார்த்து தான் வாங்குவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறீங்க. சில பேர் வந்து சில கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து துணி உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. வாங்கிட்டு போயிட்டு சில நேரங்கள்ல உங்ககிட்ட வந்து ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் கூட வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த நேரத்துல இதெல்லாம் எப்படி எதிர்கொள்றீங்க, அதை பத்தி சொல்லுங்க. சிலர் வந்து இந்த சாரி எடுத்துன்னு போயிடுவாங்க. இப்போ ஒரு டைம் எடுத்துன்னு போறாங்கன்னா இன்னொரு டைம் வரப்போ வேற டிசைன் வந்திருக்கு, இது எடுத்துக்கிறோமா அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிக்காம எடுத்துடுவாங்கக்கா, நாங்கள் மாத்திக்கிறோம், கலைச்சிட்டாக்கா அந்த மடிப்பு வராது அப்படின்னு சொல்லிடுவோம். சரின்னு சொல்லிட்டு எடுத்து வந்து கொடுத்தாங்கன்னா அவங்க மனசு கஷ்டப்படும் இல்லையா, அதனால அதை எடுத்துன்னு மறுபடியும் மாற்றி கொடுத்துருவோம் சார். அதெல்லாம் வந்து இது இல்லை. இப்போ வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒருத்தர் ஒரு சாரி வாங்கினாங்க. அது 150 தான், ஒரு 150 ரூபா கொடுத்து தான் என்கிட்ட ஒரு சாரி வாங்கினாங்க ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த சாரி வந்து இன்ன வரைக்கும் அந்த புடவை வந்து கிழியலை, கலர் கூட போலன்னு சொல்றாங்க. அது ஒரு சந்தோஷம் சார் எனக்கு. ஏன்னா 15 வருஷத்துல இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இப்ப இருக்கிற கிளாத்ல துணிங்கெல்லாம் எடுத்தாக்கா சீக்கிரம் போயிடுது, கலர் போயிடுது, கிழிஞ்சுது, அந்த மாதிரிலாம் பிரச்சனை வருது. ஆனா வந்து உங்ககிட்ட வாங்க ட்ரெஸ் வந்து புடவை வந்து சாயம் போல வெளுக்கலன்னு சொல்லிட்டு இப்போ கனியம்பாடி இருக்கிற ஊர்ல எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்க சார், இந்த மாதிரி நல்லா இருக்கு தரமா உங்ககிட்ட எடுனா. இப்ப நம்ம சொல்றதை விட இப்ப கஸ்டமர் ஒருத்தர் வாங்கி அவங்க 10 பேர்கிட்ட சொல்றப்ப அவங்களுக்கும் அது சந்தோஷம். அந்த ஒருத்தர் வந்து 10 பேர்கிட்ட சொல்றப்ப இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது சார். அந்த மாதிரி தான் சார். கண்டிப்பா நல்லா சொன்னீங்க, இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னு. வாடிக்கையாளரை கவர்றதுக்கு கண்டிப்பா வந்து பிசினஸ்ல நிறைய விஷயங்கள் கண்டிப்பா யோசிக்கணும். ஆஃபர்ஸ் அது மாதிரி தரணும். ஏதாவது ஒரு பண்டிகை நாட்கள்ல அப்போ இன்னும் கொஞ்சம் பர்ச்சேஸ் அதிகமா பண்ணீங்க, விலை கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பீங்க, தவணை முறையில கொடுக்கற திட்டம்லாம் கூட இருக்குது. இதை பத்தி வந்து நீங்க சொல்லுங்க, எப்படி உங்களுடைய ஆஃபர்ஸ் இருக்குங்க, எப்படி அந்த ஆஃபர்ஸை உங்களுடைய வாடிக்கையாளர்களிடம் எப்படி கொண்டு போய் சேர்க்குறீங்க, அதை பத்தி சொல்லுங்க. எல்லாரும் வந்து இப்போ கடையில் ஷாப்பில் எடுக்கணும்னா வந்து காசு நெட் கேஷ் கொடுத்து தான் சார் இப்போ எடுப்பாங்க. ட்ரெஸ்ஸஸ் எதுவுமே வந்து எது வாங்கினாலும் வந்து நெட் கேஷ் கொடுத்து தான், மொத்த காசு கொடுத்து தான் சார் வாங்குவாங்க. ஆனால் எங்கிட்ட எடுக்கிறப்ப வந்து டியூலையும் கொடுப்பேன் சார், மாதம் ஆனால் கொடுக்குற மாதிரி அவங்ககிட்ட இருக்கிறப்பையும் கொடுப்பாங்க. ஆனால் யாரையும் வந்து இது பண்ணிக்கிறது கிடையாது. ஏன்னா இருந்தால் கொடுப்பாங்க, இல்லாத போது வந்து யாரையும் கஷ்டப்படுத்திலாம் வாங்க மாட்டேன் சார். யார்கிட்டையும் வந்து நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவெல்லாம் பண்ண மாட்டேன் சார். அதனால வந்து கஸ்டமருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஏன்னா வந்து நம்ம இருந்தால் கொடுத்தா வாங்கிப்பாங்க, நம்மளை வந்து தொல்லை பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்க கிட்ட. பொதுவாக ஜவுளி வியாபாரம் அப்படின்றத பார்த்தாலே வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி காலகட்டங்கள்ல வரும் அப்படின்னா, ஒரு பண்டிகை நாட்கள்ல இன்னும் நிறைய நம்ம வந்து ட்ரெஸ் சேல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பா யோசிச்சுட்டு இருக்கோம். இப்போ நீங்க அந்த பண்டிகை நாட்கள்ல உங்களுடைய வியாபாரத்துக்கு எப்படி தயாராகுவீங்க, அதை பத்தி சொல்லுங்க. முன்னாடியே காசு ரெடி பண்ணி வச்சுப்பேன் சார். இப்போ ஆடி மாதம் தீபாவளி பொங்கல்லாம் செமையாக வியாபாரம் ஆகும் சார். நைட்டு கடையில் சேல் பண்ணுறப்போ வந்து 12 மணி வரைக்கும் கஸ்டமர் எனக்கு வந்துகிட்டே இருப்பாங்க சார். இப்போ சலவம்பேட்டை ஏரியாவில் வந்து கஸ்டமருங்க வந்துகிட்டே இருப்பாங்க. நான் வரைக்கும் லைட் போட்டு கஸ்டமர் வந்துட்டே இருப்பாங்க. ஏன்னா நம்மளை தேடி வந்ததுக்கப்புறம் நான் கொடுக்க மாட்டேன் பண்ண மாட்டேன்னு சொல்லி அனுப்ப முடியாது. ஆனால் இவ்வளோ நேரம் டைம் ஆனாலும் கஸ்டமர் இந்த மாதிரி வெயிட் பண்ணி உட்காந்து பார்த்து அவங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே எடுத்துன்னு வந்து இது பண்ணுவேன் சார் நான். அதே நேரத்தில் வந்து ஒரு கஸ்டமரும் எங்களுக்கு எந்த பொருள் அவங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களோ எல்லாத்தையும் பார்த்து நல்லா தரமான பொருளாக கேட்டு வாங்கி கொடுப்பேன் சார். எவ்வளோ டைம் ஆனாலும் வெயிட் பண்ணி பார்த்தும் எடுத்துன்னு போவாங்க சார் கஸ்டமருங்க. ஓகே, ரொம்ப நல்லா சொன்னீங்க. இப்போ அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா, வழக்கமா ஒரு
பெண் தொழில் முனைவோராக வரணும் அப்படின்னா அந்த வீட்டுடைய சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் அவங்க வந்து தொழிலில் ஈஸியாக ஜெயிக்க முடியும், அடுத்த கட்டத்துக்கு வளரவும் முடியும். இப்போ உங்களுடைய வீட்டில் எந்த அளவுக்கு இதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ எங்கள் வீட்டில் சப்போர்ட்டுன்னு பார்த்தா எங்கள் வீட்டுக்காரர் நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு சார். ஏன்னா வந்து இப்போ வந்து கைத்தொழில் ஒன்று வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சார். ஏன்னா எப்போவுமே யாரும் வந்து பார்த்துக்கவும் முடியாது, காப்பாற்ற முடியாது. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து யாருக்கு எப்போ என்ன நடக்குதுன்னே தெரியாது. எல்லாரும் வந்து சுயமாக ஒரு தொழில்னு இருக்கணும் நமக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் கொடுக்குறது வந்து எங்கள் வீட்டுக்காரர் தான் சார். எப்போ ட்ரெஸ் எடுக்க போனோம், அந்த துணியை எடுக்க போனாலும் எங்கள் வீட்டுக்காரர் கூட வருவார் சார். அவரோட சப்போர்ட்டால தான் சார் நான் இந்த அளவுக்கு தைரியமாக இருக்கணும், எல்லாமே ஃபேஸ் பண்ணணும், முன்னேறி வரணும். எல்லாருமே இது இவங்களால முடியாது, இவங்களாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சீப்பாலாம் பேசினாங்க சார். இப்போ இன்னைக்கு அவங்களா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு எனக்கு தூக்கி விட்டது இந்த தொழில் தான் சார். ஆனால் இதில் நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் முன்ன கேட்டீங்க, உங்களுக்கும் போட்டியெல்லாம் ஆள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க கஸ்டமர்கிட்ட. அவங்க எவ்வளோ ரேட் கொடுத்தாங்க, கடை எங்கள் வீட்டுக்கிட்ட வச்சுருக்காங்க, அவங்களாம் கூப்பிட்டு கேட்பாங்க அவங்கக்கிட்ட எவ்வளோ ரேட்டு, இந்த இன்ஸ்கர்ட், இந்த நைட்டி எவ்வளோ, சாரீ எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து காசுக்கு அதிகமாக ஆசைப்படுறது கிடையாது சார். கம்மி ரேட்டை தான் அந்த இது பண்ணி கொடுப்பேன். நான் அதிகமாக லாபத்தை எதிர்பார்க்கல, கம்மி லாபமாக எதிர்பார்க்கறதுனால கஸ்டமர் என்கிட்ட நிறைய வருவாங்க. பொருளும் வந்து சாயம் போகிறது அந்த மாதிரிலாம் இருக்காது, நல்ல குவாலிட்டி இருக்கிறதுனால என்னை தேடி வராங்க சார் கஸ்டமர். கண்டிப்பா சொன்னீங்க, நீங்க என்கிட்ட வாங்கினா அந்த பொருள் குவாலிட்டியா இருக்கும்ன்றத நீங்க அது ஒரு சொன்னீங்க. அதுக்கு ஒரு நம்பிக்கை வந்து எடுத்துக்காட்டாவும் சொன்னீங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஒரு புடவை இன்னும் கூட சாயம் போகாம அது வச்சிருக்காங்க. அவங்க சொன்னப்ப எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் சார். எல்லாருமே சொல்றாங்க கூப்பிட்டு சங்கீதா அது உங்ககிட்ட எடுத்தது 10 வருஷம் ஆச்சு, இன்னும் கலர் போல, கொஞ்சம் கூட எந்த ஒரு பிரச்சனையும் வரலன்னு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்லவே எனக்கு அது அவ்வளோ எனக்கு ஒரு நம்பிக்கை. ஏன்னா நம்ம கொடுக்குற பொருள் ஜனங்க மத்தியில் அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்க கொடுக்குற ஸ்ட்ராங் தான் என்ன இன்னும் வருஷ கணக்காக பண்ண வைக்குது சார். கண்டிப்பா. இப்போ பிசினஸ் நீங்க சொல்லிட்டீங்க, இப்போ இந்த தொழில் முனைவோரா இருக்கிறீங்க. உங்களுடைய கனவு இப்போ வந்து இந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து நம்ம இன்னொரு ஸ்டாண்டர்டுக்கு நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி பல அடுத்த கட்ட முயற்சி வச்சிருப்பீங்க. அடுத்த கட்ட முயற்சியா என்ன பண்ண போறீங்க, அதை பத்தி சொல்லுங்க. அடுத்த கட்ட முயற்சின்னு பார்த்தா இப்போ காலேஜுக்குலாம் வரேன் சார். இப்போ இன்னும் அதிக சேல் ஆகுது. இந்த மாதிரி எங்களுக்கு மாதத்துக்கு 1 நாளோ 2 நாளோ இந்த மாதிரி ஒரு காலேஜாக வந்து டேட் கொடுக்குறாங்க, டைம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இது பண்ணால் இன்னும் அதிக சேல் வந்து நாங்களும் லாபம் சம்பாதிக்கலாம் சார். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, டீச்சருக்கு, சாருக்கு எல்லாருக்குமே அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவங்களுக்கும் தேவைப்படுறதுக்கு வந்து வெளியில் போய் வாங்குறத விட இங்கே நாங்களே எடுத்து வந்து கொடுக்கறதுனால அவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது சார். அதே நேரத்தில் வந்து இந்த மாதிரி திருப்தியாக கொடுத்தோன்னு இன்னைக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டாங்க சார் ஒரு கஸ்டமர். அந்த மாதிரி கஸ்டமருங்க சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நமக்கு. கண்டிப்பாக சொன்னீங்க. இப்போ பெண் அப்படின்னாலே வந்து நிறைய பேர் வந்து கண்டிப்பா வீட்லயே இருக்கணும் அப்படின்ற ஒரு காலங்கள்லாம் போயிட்டு இன்னைக்கு பெண்கள் நிறைய பேர் வெளியில வந்துட்டாங்க, வேலை செய்யறாங்க, விமானம் பணிப்பெண்ணா கூட இருக்கிறாங்க. அந்த லெவலுக்கு பெண்களுடைய இன்னைக்கு வாழ்க்கை தரம் உயர்ந்துருச்சுன்னு கூட வந்து சொல்லலாம். இப்போ நீங்க ஒரு பெண்ணா இன்னொரு பெண் ஒரு தொழில் முனைவோருக்கு வரணும், ஐயோ நம்ம இதை செய்யலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்க நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? செய்யலாமா, இது முடியுமா, நடக்குமா, நடக்காதான்னு சொல்றதை விட இது நம்மளால முடியும், நம்ம செய்யணும், செஞ்சு காட்டுவோன்றது வந்து அவங்க செஞ்சு காட்டணும் சார். எதுவும் முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே சோர்ந்து போயிடக்கூடாது. என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீப்பாக பேசுகிறாங்க பாருங்க, தாழ்வு மனப்பான்மையாக பேசுகிறாங்க பாரு, அவங்க எதிர்க்க வந்து நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும் சார். அந்த மாதிரி வாழ்ந்து காட்டினா ஐயோ இவங்களை வந்து சீப்பாக நினச்சுமே, அவங்க அப்படி நினச்சவங்க வந்து நம்ம சீப்பாக நினச்சவங்க வந்து இந்த லெவலில் வந்திருக்காங்களே, நம்மளை இவங்களே அப்படி இது பண்ணி பேசினா அவங்க வந்து உணர்ற அளவுக்கு நம்ம வாழ்ந்து காட்டணும் சார். கேவலமாக பேசுகிறவங்க மதியில் நல்லா வாழ்ந்து காட்டணும் சார். இப்போ இருக்கிற காலகட்டத்துக்குலாம் வந்து யாரும் ஹெல்ப் பண்ணுறதில்ல சார். அவங்கவுங்க சுயநலமாக யோசிக்கிறாங்க. நமக்கு ஹெல்ப் பண்ணாதான் அவங்க நல்லவங்க, நமக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா அவங்க கெட்டவங்க. அந்த மாதிரி ஃபேமிலி சுச்சுவேஷன்லேருந்து சொந்தக்காரிலேருந்து எல்லாமே சார். ஆனால் வந்து உண்மையாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸு சப்போர்ட் வந்து முதல்ல முக்கியம் சார். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்க ஃபர்ஸ்ட்ல நம்பர் 1 வருவாங்க சார். கண்டிப்பாக. ஃப்ரெண்ட் அப்படின்னும் போது வந்து சொல்லியிருக்கீங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட் யாராவது வந்து உங்களுக்கு ஊந்துகோலாக இருந்திருக்காங்களா, உதவி இருக்காங்களா, அதை பற்றி ஏதாவது சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்னா வந்து சொல்லி புரிஞ்சுக்கிற ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க சார். நான் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எனக்கு கிடையாது. ஆனால் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறப்ப வந்து நம்ம சொல்லி புரிஞ்சுக்கிறவங்களும் இருக்காங்க. ஒன்று ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கணும், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். நிஜமாகவே அந்த எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாவது இருக்கட்டும், எந்த ஒரு உறவானா இருக்கட்டும், முதல்ல நம்மளை புரிஞ்சுக்கணும் சார். அந்த அன்பாக இருந்தாங்கன்னா அந்த அன்பு நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம தூக்கி விடுங்க சார். முதல்ல அன்பு தான் சார் ஃபர்ஸ்ட்டு. முதல்ல அன்பு காட்ட ஒருத்தர் உண்மையாக இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் இடத்துல வருவாங்க. யார் ஒருத்தருமே சொல்கிறேன், லேடிஸ் ஆகட்டும் ஜென்ஸ் ஆகட்டும், ஆண் பெண் எல்லாருக்குமே சொல்கிறேன். நிஜமாக பாசமாக அன்பாக இது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தைரியமாக பண்ணுங்க சார். முதல்ல தைரியம் முக்கியம் முதல்ல. அதே நேரத்தில் தன்னம்பிக்கையும் வேணும் சார் ஃபர்ஸ்ட்டு. அதான் சோர்ந்து போகக்கூடாது சார். தைரியமாக நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே தோணும் சார். அடுத்தவங்க இதை சொல்லுவாங்க அதை சொல்லுவாங்க யாரை பற்றி யோசிக்கக்கூடாது சார். பொதுவாக எல்லாருக்காகவே சொல்கிறேன்.
ஏன்னா மற்றவங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, ஏதோ உலகத்தில் இருக்கிறவங்கள பற்றி தான் நம்ம யோசிக்கிறோம். முதல்ல நம்மளை பற்றி நம்ம யோசிக்கணும் சார். நம்மளால இதை முடியும், இது செஞ்சிடணும், இது செஞ்சு காட்டணும். அவங்களோட ஆசையை வந்து அவங்க தான் நிறைவேற்றிக்கணும். முதல்ல அவங்கவுங்களும் நினைக்கணும் சார். ஃபஸ்ட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் சார். முதல்ல வந்து அதான் நண்பர்கள், அவங்க தான் ஃபஸ்ட்டு. முதல்ல அவங்க ஸ்ட்ராங்காக வந்து இது பண்ணுறதுல அந்த அன்புனாலே நம்மளால வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல வர முடியுது. கண்டிப்பா ரொம்ப நல்லா சொன்னீங்க. அன்புனால ஜெயிக்கலாம். நல்ல நண்பர்களும் தேவைன்ற மாதிரி. நல்ல நண்பர்களும் தேவை, வீட்டில் இருக்கவங்களும் நல்லா இதுவாக இது பண்ணணும் சார், மோட்டிவேட். ஏன்னா இதை கேட்டு மக்கள் அனைவருக்குமே ரொம்ப இது வந்து கேட்டு வந்து உபயோகப்படுத்தணும், யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். எல்லாரும் வந்து நல்லாவும் இருக்கணும், எல்லாமே வந்து முன்னேறணும்னு ஃபஸ்ட்டு நினைக்கணும் சார். சந்தோஷமாக ஹாப்பியாகவும் இருக்கணும். இந்த உலகத்தில் நம்ம வாழ போகிறது கொஞ்ச நாள், எப்போ யாருக்கு என்ன நடக்கணும்னே தெரியாது. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் யார் மனசும் கஷ்டமும் படுத்தக்கூடாது. நம்மளோட இது யாருக்கும் பாதிக்காத வரைக்கும் நம்ம நல்லாவே இருப்போம் சார். முதல்ல நம்ம மனசு முதல்ல நல்லா தூய்மையாக இருக்கணும். நல்லா இதுவாக இருந்துச்சுன்னா நம்மளோட மனசு தான் சார் எல்லாத்துக்குமே காரணம். நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க, யார் சொல்கிறது கேட்க வேணாம். நம்ம மனசு எப்பவுமே நம்மளுக்கு உள்ளவே இருக்கிறது. நம்ம மனசு சொல்கிறது நம்ம கேட்டாக்கா நம்ம முன்னேறலாம் சார். கண்டிப்பாக கண்டிப்பாக. இன்னைக்கு அனுபவ மேடை நிகழ்ச்சியில் பெண் தொழில் முனைவோர் சங்கீதா வெங்கடேஸ்வரன் ஜவுளி ஷாப்லேருந்து நம்மக்கிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ. நன்றி சார். நன்றி. நேர்கள் இதுவரை கேட்டது அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. की हूँ कोई बच्ची नहीं, नई हूँ पर कच्ची नहीं। मानो या ना मानो तुम, कुछ बड़ा करने की है बारी यही। भविष्य देश का लिखने की तैयारी यही। बचपन से अब तक मेरी माटी ने दुलारा, आज मुझको है मेरे देश ने पुकारा। आज चल पड़े हैं हम सबके कदम, बदलने भाग्य देश का निकल पड़े हैं हम। आज चल पड़े हैं हम सबके कदम, बदलने भाग्य देश का निकल पड़े हैं हम। हो बनेगा देश महान जब वोट करेंगे हम। ये जीवन ये तन मन सब कुछ है तुम्हारा, आज मुझको है मेरे देश ने पुकारा। जो सोचे और ठाने तो करके दिखा दे, ऐसे है मेरे देश के फौलादी इरादे। आज चल पड़े हैं हम सबके कदम, बदलने भाग्य देश का निकल पड़े हैं हम। हो बनेगा देश महान जब वोट करेंगे हम। क्या तेरा क्या मेरा सब तुझ पे ही बारा, आज मुझको है मेरे देश ने पुकारा। अपनी यारों की खाओ कसम, बदलने भाग्य देश का निकल पड़े हैं हम। हो कश्मीर से कन्याकुमारी है सब अपने, यहाँ पे कोई बेगाना नहीं। हम तो यहाँ पे सब देश के दीवाने, तो हमसे कोई टकराना नहीं। आवाज यही, अधिकार यही, आजादी का पुरस्कार यही, लोकतंत्र का पहले संस्कार यही, संस्कार यही। अपनी यारी की खाओ कसम, करेंगे अपना पहला वोट देश के लिए हम। ये जीवन ஃபர்ஸ்ட் டைம் जी सर, सब कुछ है तुम्हारा, आज मुझको है मेरे देश ने पुकारा। விஐடி பண்பலை 90.8 கவிதை கேளுங்கள். பேனா மரங்கள். ஊரெங்கும் முளைத்து
நாடெங்கும் வளர்ந்து உயரம் ஏற்றம் கொண்டன பேனா மரங்கள். பேனா மரங்களை நட்டு வளர்த்தவர்களும் நன்னீர் விட்டு தழைவித்தவர்களும் அகரமறியாமல் அயர்ந்து உறங்கிவிட்டனர். பேனா மரங்களை நட்டு வளர்த்தவர்களும் நன்னீர் விட்டு தழைவித்தவர்களும் அகரமறியாமல் அயர்ந்து உறங்கிவிட்டனர். பேனா மரங்களின் கனிகள் அறிவு எனும் ஆடை உடுத்தி அந்திம காலத்தில் ஒளி தந்து இனித்தன. மரம் நட்டவனுக்கோ அகரம் தெரியாது, கனி கொண்டவனுக்கோ நட்டவனின் மனம் புரியாது. பிழைப்பு தேடி கனிகள் திரட்டியவன் வாழ்க்கை படிக்கட்டில் வேகமாய் ஏற நட்டவன் இன்னும் நன்னீர் ஊற்றினான். பிழைப்பு தேடி கனிகள் திரட்டியவன் வாழ்க்கை படிக்கட்டில் வேகமாய் ஏற நட்டவன் இன்னும் நன்னீர் ஊற்றினான். தலைமுறைகள் தாண்ட நன்னீர் மாறி பன்னீரானது. கனி கொண்டவன் பாதையில் வேர்கள் நின்றன. கனி கொண்டவன் பாதையில் வேர்கள் நின்றன. இரண்டாம் தலைமுறை கனி கொண்டான், இன்னும் நட்டான் பல மரங்களை. இரண்டாம் தலைமுறை கனி கொண்டான், இன்னும் நட்டான் பல பேனா மரங்களை. நடக்கும் வழிகளிலும் பேனா மரங்கள், உழும் நிலம் எங்கும் பேனா மரங்கள். பாறையிலும் பல்கி பெருகின பேனா மரங்கள். பாரபட்சமின்றி பாரெங்கும் பேனா மரங்கள். உரமிட்டு ஊன்றி நட்டு கனி தின்னும் காலம் கடக்க பழுத்து தொங்கும் பேனா மரக்கனிகள். உரமிட்டு ஊன்றி நட்டு கனி தின்னும் காலம் கடக்க பழுத்து தொங்கும் பேனா மரக்கனிகள். காடு கழனி கண்டு பாறை அடித்து நொறுக்கி. காடு கழனி கண்டு பாறை அடித்து நொறுக்கி உடல் உழைப்பின் உச்சம் தொட்ட முதல் தலைமுறைக்காரன் இரகசியமாய் தோண்டிய புதையல் பேனா மர விதைகள். உடல் உழைப்பின் உச்சம் தொட்ட முதல் தலைமுறைக்காரன் இரகசியமாய் தோண்டிய புதையல் பேனா மர விதைகள். விதை வித்தவன் விரும்பி உண்ணாது அமுதாய் அளித்தான் அடுத்த தலைமுறைக்காரனுக்கு. அன்பாய் புசித்து அளவாய் ரசித்து 1000 ஆண்டுகள் அரவமின்றி வளர்ந்தது அந்த ஆக்ரோஷம். அன்பாய் புசித்து அளவாய் ரசித்து 1000 ஆண்டுகள் அரவமின்றி வளர்ந்தது அந்த ஆக்ரோஷம். புதையல் உதிர்த்த மரங்கள் உதிர்த்தன தன் மழலைகளை. மூன்றாம் தலைமுறைக்காரன் முளைக்கையில் முளைத்தது ஆக்ரோஷத்தின் ஆடம்பரம். சொகுசாய் நின்றான், நடந்தான். கால்கள் வலிக்க பேனா மரக் கனிகள் கொண்டு எந்திரங்கள் செய்வித்தான். மூன்றாம் தலைமுறைக்காரன் முளைக்கையில் முளைத்தது ஆக்ரோஷத்தின் ஆடம்பரம். சொகுசாய் நின்றான், நடந்தான். சொகுசாய் நின்றான், நடந்தான். கால்கள் வலிக்க பேனா மரக் கனிகள் கொண்டு எந்திரங்கள் செய்வித்தான். முதல் தலைமுறையின் உழைப்பு எனும் உண்மையை பொய்வித்தான், பொய்ப்பித்தான். முதல் தலைமுறையின் உழைப்பு எனும் உண்மையை பொய்வித்தான், பொய்ப்பித்தான். இன்னும் 2 தலைமுறைகள் தாவ காடு கழனி காணாமல் போக அன்பாய் புசித்தவன் அதிகாரமாய் கை வைத்தான் பேனா மரக் கனிகள் மீது. இன்னும் 2 தலைமுறைகள் தாவ காடு கழனி காணாமல் போக அன்பாய் புசித்தவன் அதிகாரமாய் கை வைத்தான் பேனா மரக் கனிகள் மீது. பேனா மரக் கனிகள் கோபம் கொள்ள காலம் வெகு தூரமில்லை. புதையல் பெட்டியில் விதைகள் மீதமில்லை. பேனா மரக் கனிகள் கோபம் கொள்ள காலம் வெகு தூரமில்லை. புதையல் பெட்டியில் விதைகள் மீதமில்லை. பேனா மர விதைகளில் இன்று வீரியமில்லை. பேனா மரங்கள். நேயர்கள் கேட்டது விஐடி பண்பலை 90.8 கவிதை கேளுங்கள். தமிழ்ச்சுடர் வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8.
இன்றைய தமிழோவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். இந்த வாழ்க்கை சூழல்ல எல்லோரும் பணத்தை தேடி பொருளை தேடி ஓடிட்டு இருக்கோம். எல்லாமே யாருக்காக? நம்மளோட குடும்பத்துக்காக. நம்ம பெற்றோர் அடிக்கடி சொல்லுவாங்க, இதெல்லாம் யாருக்காக செய்கிறோம், உங்களுக்காக தானேன்னு. எல்லாம் சரிதான். 1000 கணக்கில் செலவு செஞ்சு அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சாலும் 1 மணி நேரம் அவங்க கூட மனம் விட்டு பேசி விளையாடி அவங்கள மகிழ்ச்சி படுத்துறதுக்கு இணையாகுமா? பிள்ளைங்க கிட்ட பேசுறதுக்கு கூட அப்பாயின்மெண்ட் தர பெற்றோர்களும் இருக்காங்க. காலையில பரபரப்பா வேலைக்கு கிளம்பும் அம்மாக்கள், வேலை அவசரத்துல இருக்கும் அப்பாக்கள். அப்போ குழந்தை தன்னோட மழலை குரல்ல, அப்பா நான் ஸ்டோரிங் டெல்லிங்ல முதல் பரிசு வாங்கினேன்னு தேனொழுக சொல்லும். ஆனா அதை கூட காதுல வாங்காம பல பெற்றோர்கள் வேலையில மூழ்கிடுவாங்க. அப்போ சிறு வயதுல இருந்தே அந்த குழந்தைக்கு நம்பிக்கை குறையுது. இதெல்லாம் பத்தாதுன்னு இப்போல்லாம் மூளைக்கு மூளை பிளே ஸ்கூல்னு ஆரம்பிச்சிடுறாங்க. வேலைக்கு போகும் பெற்றோர்களும் அவங்கள அங்கே விட்டுட்டு போயிடுறாங்க. அன்னைக்கு அப்படிதான். வேலை எல்லோரும் முடிச்சிட்டு இரவு 10 மணிக்கு வீடு வந்து சேர்ந்தார் ஒருவர். அவருடைய 5 வயது மகன் அவருக்காக வாசல்ல காத்திருந்தான். அவன், அப்பா உங்ககிட்ட நான் உனக்கு கேட்கட்டுமான்னு தயங்கி நின்னான். அவரும் தலையசைக்க அவன் ஒரு கேள்வி கேட்டான். நீங்க 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ சம்பாதிப்பீங்கன்னு கேட்டான். அடுத்தது அந்த தந்தை என்ன சொன்னார்னு தெரியுமா? அதை தெரிஞ்சிட்டு நீ என்ன பண்ண போற, அமைதியா போய் தூங்கு அப்படின்னு சொன்னாரு. அவன் மறுபடியும் கேட்க 1000 ரூபான்னு சொல்லி முடிச்சாரு. அப்போ எனக்கு ஒரு 500 ரூபாய் தருவீங்களான்னு கேட்டான். அப்பா இருந்த கோவத்தில் அவனை திட்டிட்டு தூங்க போயிட்டாரு. கொஞ்ச நேரம் கழித்து தன் தவறை உணர்ந்த தந்தை மகனை பார்த்து, மன்னிச்சுக்கோ, வேலையில இருந்த டென்ஷன் தான் உன் மேல காமிச்சிட்டேன், இந்தாப்பா நீ கேட்ட 500 ரூபான்னு படத்தை கொடுத்தாரு. மகன் தன் தலைகாணி அடியில் இருந்த சில ரூபாய்களை எடுத்து, அப்பா இப்போ என்கிட்ட 1000 ரூபாய் இருக்கு, உங்களை நான் 1 மணி நேரத்துக்கு வாங்கிக்கிட்டுமா? நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, இரவு உங்க கூட சேர்ந்து சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, ப்ளீஸ்பா அப்படின்னு அழுகை கலந்த குரல்ல கேட்டான். குழந்தை முகத்தை நேர்ல கூட பார்க்க முடியாம வெளிநாடுகள்ல வெளியூர்கள்ல இருந்து வீடியோ சாட் செய்யற பெற்றோர்கள் எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. என்னத்தான் அப்படி ஒரு வசதி இருந்தாலும் குழந்தை தன்னோட மழலை குரல்ல அப்பா அம்மானு கூப்பிடுற தருணத்தை பல பேர் இழந்து விடுறாங்க. பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு நல்ல நண்பர்களாக வழிகாட்டியாக நடந்து கொள்ள வேண்டும். அவங்களோட எவ்வளோ நேரம் கலந்துரையாட முடியுமோ அவ்வளோ நேரம் கலந்துரையாட வேண்டும். அப்போதான் குழந்தைகளின் எண்ண ஓட்டம் சீராகும். ஒரு நேர்காணலின் போது ஒரு இசையமைப்பாளர் இடையில தன்னோட உதவியாளரை அழைத்து, ஒரு முக்கியமான அழைப்பு வரும், என் ஃபோனை கொண்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சாரு. அவரது மொபைல் ஃபோன் கொண்டு வரப்பட்டது. நேர்காணல் எடுக்க வந்தவரது மனதுக்குள்ள ஒரு ஃப்ளாஷ். கோடிக்கணக்கான ரசிகர்களை தன் இசையால மயக்கிக் கொண்டிருக்கும் இவரது அழைப்புலி என்னவா இருக்கும் அப்படின்னு. அவரது முதல் பாடலா, தேசிய விருது பாடலா, அவரது 100கணக்கான தேவகானங்களில் எதை விடுப்பது எதை எடுப்பதுன்னு அவரோட மன ஓட்டத்தை உடைப்பது போல அவர் மொபைல் ஃபோன் ஒலித்தது. அந்த ரிங் டோன், ராகம், சுதி, சுருதி எல்லாத்துலேயும் அடங்காத ஒரு குழந்தையின் குரல்ல நிலா நிலா ஓடிவான்னு பாடியது. இசையமைப்பாளர் சிரித்துக்கொண்டே, இதுதான் என் மகள் பாட முயற்சித்த முதல் பாடல் என்று சொல்லி முடித்தார். இதைத்தான் திருவள்ளுவர் குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்னு சொல்றாரு. உங்கள் குழந்தைகளிடம் சிறிது நேரம் ஒதுக்குங்கள். உங்கள் அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை அற்புதமானதாகும். தம் மக்களின் மழலை மொழியை கேட்காதவர்கள் குழல் இசையும் யாழிசையும் இனிமையானது என்று சொல்வார்கள். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் VAT பண்பலை 90.8. நேர்களை இது VAT பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VAT பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி. நான் உங்க ஹரியரன். என்ன நேயர்களே, வழக்கம் போல திரைக்கடலோடியில புதுசா ஒரு நாட்டை பத்தி தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல இருப்பீங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற நாடு ஃபுட்பாலுக்கு பெயரெடுத்த நாடு. இங்க வாழ்ற மக்கள் ஃபுட்பால் போட்டிகளை அவ்வளவு நேசிக்கிறாங்க. இப்போ எல்லாரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமா, இன்னைக்கு நிகழ்ச்சியில ஸ்பெயின் நாட்டை பத்தி தான் பார்க்க போறோம்.
இப்போ ஸ்பெயின் நாட்டை பத்தின பொதுவான தகவல்களை பார்க்கலாம். ஸ்பெயின் அல்லது ஸ்பெயின் ராஜ்யம்னு அழைக்கப்படுற இந்த நாடு ஐரோப்பிய கண்டத்தோட தென்மேற்கு பகுதியில் இருக்கு. ஸ்பெயின் நாட்டோட பரப்பளவு 5,04,782 சதுர கிலோமீட்டர்கள். உலகின் 51வது பெரிய நாடு ஸ்பெயின். ஸ்பெயின் நாட்டோட எல்லைகள்னு பார்த்தா மேற்குல போர்ச்சுகலையும் தெற்குல மெடிடேரியன் சீயை கடந்த ஆட்சி பகுதியான ஜிப்ரால்டரையும் வடக்குல பிரான்ஸ், அடோரா மற்றும் பே ஆஃப் பிஸ்கேவையும் கொண்டு இருக்கு. ஸ்பெயின் நாட்டோட தீவுகள்னு பார்த்தா மெடிடேரியன் சீல இருக்க பெலாரிக் ஐஸ்லாண்டையும் அட்லாண்டிக் ஓஷன்ல இருக்க கெனரி ஐஸ்லாண்டும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஜிப்ரால்டரோட நடுநில கடற்பகுதியில் இருக்க பாலிஸ் டி சொப்ரானியா என அழைக்கப்படும் மனிதர் வாழா பல தீவுகள் ஸ்பெயின் நாட்டில் இருக்கு. இந்த இடங்கள் இறையாண்மை உள்ள இடங்கள்னு சொல்றாங்க. ஸ்பெயின் நாடு உயர்ந்த சமவெளிகளையும் மலைத்தொடர்களையும் கொண்ட நாடு, அதாவது ஹையஸ்ட் பிளாட்டியூஸ் மற்றும் மவுண்டன் செயினை கொண்ட நாடு. ஸ்பெயின் நாட்டோட புகழ்பெற்ற பைரனிஸுக்கு அடுத்தபடியா இருக்க மலைத்தொடர்கள்னு பார்த்தா கோர்டிலோ கண்டாப்ரா, சிஸ்டமோ ஈப்ரிகோ, சிஸ்டமோ சென்ட்ரல், மோன்டிஸ் டி தொலாடோ மற்றும் சியரா மொனேரா. லெப்ரிரியன் பெனின்சுலால ஹையஸ்ட் பிளாட்டியூவா இருக்கிறது முல்கசான். இதோட உயரம் 3478 மீட்டர்கள். ஆனா ஸ்பெயின் நாட்டிலே இருக்க உயரமான மலைப்பகுதிகள்னு பார்த்தா கெனரி ஐஸ்லாண்ட்ல இருக்க தெய்டே எரிமலைகள் தான். இதோட உயரம் 3718 மீட்டர்கள். மெஸ்டா சென்ட்ரல் பிளாட்டியூ தான் ஸ்பெயின் நாட்டோட பெனின்சுலார் பகுதிகளில் இருக்க மிகப்பெரிய பிளாட்டியூ. என்ன நேயர்களே, ஸ்பெயின் நாட்டோட பொதுவான தகவல்களை பார்த்து டயர்ட் ஆகி இருப்பீங்க. வாங்க சாப்பிட ஸ்பெயின் நாட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்பெயின் நாட்டோட உணவு வகைகளை பற்றி தான். மொத்தம் ஸ்பெயின் நாட்டில் 24 பிரபலமான உணவு வகைகளும் 13 வித்தியாசமான சூப் வகைகளும் 10 சாஸ் வகைகளும் 14 டெசர்ட் வகைகளும் இருக்கு. இதில் ரொம்பவும் பிரபலமான உணவு வகைகள்னு பார்த்தா சிரிட்டா, காசஸ், மெரிண்டா, பிஞ்சிட்டோஸ், ரோப்பா விஜியி, பிஞ்சிகோ மற்றும் கோகா. இந்த உணவு வகைகள் எல்லாம் சாப்பிட்டு பார்த்தா தான் இதோட தனித்துவம் என்னன்னு தெரியும். ஸ்பெயின் நாட்டுக்கு போனீங்கன்னா இந்த டிஷ் எல்லாம் கண்டிப்பாக சாப்பிடாம வந்துடாதீங்க. இப்போ ஸ்பெயின் நாட்டோட அரசியல் கட்டமைப்பை பற்றி பார்க்கலாம். ஸ்பெயின் நாடு அரசியல் சட்ட முடியாட்சியின் கீழ் அமைந்ததும் நாடாளுமன்ற முறையில் அமைஞ்ச ஒரு குடியரசு நாடு. 1978ஆம் ஆண்டு ஸ்பெயின் நாடு சர்வாதிகார ஆட்சியிலிருந்து குடியரசுக்கு மாறியது. 1812களில் தான் ஸ்பெயின் நாட்டோட அரசியல் வரலாறுகள் தொடங்குச்சு. ஆனா குடியரசுக்கு மாறுவதற்கான அரசியல் சீர்திருத்தங்கள் மிகவும் தாமதமாக இடம்பெற்றதுனால பொறுமை இழந்த அப்ப இருந்த ஸ்பெயின் நாட்டோட அரசர் முதலாம் வான் கார்சோல் அடோல் ஸ்வராஜ் என்பவரை புதிய பிரதமரை அமைச்சு அரசியல் திட்டங்களை அமைச்சாங்க. 1978ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி இடம்பெற்ற தேசிய மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்புல புதிய சட்டத்துக்கு 88% வாக்குகள் கிடைச்சிச்சு. இந்த அரசியல் சட்டத்தின்படி ஸ்பெயின் நாட்டுல 14 தன்னாட்சி சமூகங்களும் 2 தன்னாட்சி நகரங்களும் உள்ளடக்கியது. இப்ப ஸ்பெயின் நாட்டோட பிரதமரா இருக்கவரு மரினோ ரஜாய். வளர்ச்சியடைந்த நாடுகள்ல ஒன்னான ஸ்பெயின் நாட்டோட பொருளாதாரத்தை பத்தி பார்த்தா உள்நாட்டு உற்பத்தியின் அடிப்படையில உலகுல 12வது இடத்துல இருக்கு. ஸ்பெயின் நாட்டோட மக்கள் உயர்ந்த வாழ்க்கை தரம் கொண்ட மக்கள். ஸ்பெயின் நாடு ஐக்கிய நாடுகள் அவை, நோட்டா, பொருளாதார ஒத்துழைப்புக்கும் வளர்ச்சிக்குமான அமைப்பு, உலக வணிக அமைப்பு ஆகிய அமைப்புகள்ல உறுப்பு நாடா இருக்கு. ஸ்பெயின் நாட்டோட தேசிய மொழி ஸ்பானிஷ். நவீன காலங்கள்ல ஸ்பெயின் நாடு உலக பேரரசா உருவாகி பல இடங்கள்ல தன்னோட செல்வாக்கு பகுதிகளை உருவாக்குச்சு. இதனால ஸ்பெயின் மொழி பேசப்படுற மக்களோட எண்ணிக்கை இன்னைய அளவுல ஏறத்தாழ 500 மில்லியனா இருக்கு. ஸ்பெயின் நாட்டோட தலைநகரம் மேட்ரிட். இந்த மேட்ரிட் ஐரோப்பிய ஒன்றியத்தோட 3வது பெரிய நகரம். இந்த நகரத்தோட மொத்த பரப்பளவு 604.3 ஸ்கொயர் கிலோமீட்டர்கள். இந்த நகரத்தோட மக்கள் தொகை ஏறத்தாழ 3.3 மில்லியனா இருக்கு. இந்த நகரம் மாஞ்சரிஸ் நதியோட கரையில அமைஞ்சிருக்கு. இந்த நகரத்துல தான் ஸ்பெயின் நாட்டோட நாடாளுமன்றமும் அரச குடும்பத்தினரின் இல்லமும் இருக்கு. இது மட்டும் இல்லாம ஸ்பெயின் நாட்டோட பொருளாதார, கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டுக்கு ஒரு மைய பகுதியா மேட்ரிட் இருக்கு. அதிக பொருளாதார வாய்ப்புகளும் சிறந்த வாழ்க்கை தரமும் கொண்ட இந்த மேட்ரிட் தான் தென் ஐரோப்பாவினுடைய முதன்மையான பொருளாதார மையமா இருக்கு. என்ன நேயர்களே, ஸ்பெயின் நாட்டோட அரசியல், பொருளாதாரம், தலைநகரம் பத்தி எல்லாம் பார்த்து போர் அடிச்சிருக்கோம். சரி வாங்க கொஞ்சம் ஸ்பெயினை சுத்தி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்பெயின் நாட்டில் இருக்க சுற்றுலா தலங்களை பற்றி தான். ஸ்பெயின் நாட்டில் நிறைய சுற்றுலா தலங்கள் இருக்கு. அதில் மிகவும் பிரபலமான 3 இடங்களை இப்போ பார்க்கலாம்.
முதல்ல நம்ம பார்க்க போற இடம் பலாசியோ ரியல் தி மேட்ரிட் அல்லது ராயல் பேலஸ் ஆஃப் மேட்ரிட பத்தி தான். மார்டின் அரண்மனை எனப்படும் இந்த அரண்மனையில தான் ஸ்பெயின் நாட்டோட அரச குடும்பத்தினர் தங்குவாங்க. இந்த அரண்மனை ஸ்பெயின் நாட்டோட தலைநகரமான மேட்ரிட்ல இருக்கு. இப்போ அரச விழாக்கள் நடத்த மட்டும் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த அரண்மனையின் பல அறைகள் பொதுமக்கள் பார்வைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கு. 5ஆம் பிலிப்பைன் ஆட்சி காலத்துல தான், அதாவது 1738 இருந்து 1755 வரை இருக்க இந்த காலத்துல தான் இந்த அரண்மனையை கட்டியிருக்காங்க. இந்த அரண்மனையோட மொத்த பரப்பளவு 1,35,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்கள். மொத்தம் இந்த அரண்மனையில 3,418 அறைகள் இருக்கு. ஸ்பெயின் நாட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா இந்த அரண்மனையை பார்க்க மறந்துடாதீங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போற இடம் மாஸ்கோ கேட்ரில். இந்த மாஸ்கோ கேட்ரில் பேராலயத்தோட பழைய பெயர் ரோமன் கேத்தலிக் பேராலயம். இந்த தேவாலயம் ஸ்பெயின் நாட்டோட ஆண்டலூசியா நகரத்துல இருக்கு. ஸ்பெயின் நாட்டோட 12 பொருட்செல்வங்கள்ல இந்த பேராலயமும் ஒன்று. இது மட்டும் இல்லாம ஸ்பெயின் நாட்டுல அதிக மக்கள் வரும் தேவாலயமும் இந்த தேவாலயம் தான். அடுத்து நம்ம பார்க்க போற இடம் கேலட் அலகாம்பிரா. இந்த கேலட் அலகாம்பிரா அடுத்துதான் நம்ம பார்க்க போற இடம் கேலட் அலகாம்பிரா. அலகாம்பிரா என்பது தெற்கு ஸ்பெயின்ல இருக்க கிராண்டாவின் இஸ்லாமிய ஆட்சியாளர்களால் கட்டப்பட்ட மாளிகைகளையும் கோட்டைகளையும் கொண்ட ஒரு தொகுதி. 14ஆம் நூற்றாண்டுல இத்தொகுதி கட்டப்பட்ட போது இந்த இடம் அல் அட்லான்சு என அழைக்கப்பட்டு வந்துச்சு. ஒரு காலத்துல கிராண்டியாவின் முஸ்லிம் ஆட்சியாளர்கள் இருப்பிடமாகவும் இருந்துச்சு. இந்த அலகாம்பிரா 740 மீட்டர்கள் நீளமும் 205 மீட்டர்கள் அகலமும் கொண்டது. இந்த அலகாம்பிராவை சுத்தி 13 கோபுரங்களையும் அதிக வலுவான அரண்களையும் அமைச்சிருக்காங்க. இந்த கோபுரங்கள் சில பாதுகாப்பு காரணங்களால அமைக்கப்பட்டவை. என்னடா ஸ்பெயின் நாடுன்னு ஆரம்பிக்கிறப்போ ஃபுட்பால்னு ஆரம்பிச்சுட்டு இன்னும் அதை பத்தி பேசலையேன்னு தானே யோசிக்கிறீங்க. ஸ்பெயின் நாடு வெறும் சுற்றுலா தலங்களுக்கு மட்டும் ஃபேமஸ் இல்லை. ஸ்பெயின் நாட்டில் நடக்கிற பல விளையாட்டுகள் மிகவும் பிரபலமானது. ஸ்பெயின் நாட்டு மக்கள் ஃபுட்பால் விளையாட்டுல அதிக ஆர்வம் கொண்டவங்க. இங்க ஃபுட்பாலுக்குன்னு நிறைய கிளப் இருக்கு. உலக புகழ் பெற்ற பிளேயர்களான மெஸ்ஸி மற்றும் ரொனால்டோவோட கிளப்பான பார்சிலோனா மற்றும் ரியல் மேட்ரிட் இங்க ரொம்பவும் ஃபேமஸ். ஸ்பெயின் நாட்டுக்கு போனீங்கன்னா ஸ்பெயின் ஃபுட்பால் மேட்சஸை கண்டிப்பா போய் பாருங்க. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில ஸ்பெயின் நாட்டோட சிறப்பு தகவல்களை பத்தி தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. இதே மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில இன்னொரு நாட்டை பத்தின சிறப்பு தகவல்களோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை விடை பெறுவது உங்கள் ஹரிஹரன். இணைந்திருங்கள். இது விஐடி பண்பலை 90.8. நேயர்கள் இதுவரை கேட்டது திரைக்கடலோடி, கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். హలో విఐటి, మీరు వింటున్నారు విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. నేను మీ ఆర్జే విజయ్. పాజిటివ్ థింకింగ్, పాజిటివ్ థింకింగ్ అనేది మన లైఫ్లో చాలా అంటే చాలా ఇంపార్టెంట్ అని మనం రోజు వింటూనే ఉంటాం. కానీ దాని వెనుకున్న రీజన్ ఏంటో తెలుసా? ఓకే దాన్ని ఎక్స్ప్లెయిన్ చేయడానికే నేను ఇక్కడ ఉన్నది. సో బేసిక్గా మన లైఫ్ని మనం 3 డిఫరెంట్ వేస్లో డిఫరెన్షియేట్ చేసుకోవచ్చు. పర్సనల్ లైఫ్, ప్రొఫెషనల్ లైఫ్ అండ్ సోషల్ లైఫ్. అండ్ ఈ మూడిట్లో సర్టెన్ స్టేజ్ వరకు అన్నీ బాగానే ఉంటాయి, అంతా ఫన్నీగానే ఉంటుంది. కానీ ఒక స్టేజ్ వచ్చాక మనకి కొత్త రెస్పాన్సిబిలిటీస్ పెరుగుతాయి, కొత్త ఛాలెంజెస్, కొత్త టాస్క్ అండ్ కొత్త వాళ్ళని కలుస్తూ ఉండాల్సి వస్తుంది. ఈ టైంలో చాలామంది టెన్షన్ పడిపోతూ భయపడిపోతూ ఏదేదో చేసేస్తూ ఉంటారు. కానీ ఆ ఫేజ్లో బ్యాలెన్స్డ్గా ఉండడం చాలా ఇంపార్టెంట్ కదా. అండ్ అదంతా పాజిటివ్ థింకింగ్ నుండే వస్తుంది. లైక్ మనం ఏ పని చేస్తున్నా పాజిటివ్గా ఆలోచిస్తూ చేస్తే ఏ టెన్షన్స్, ఏ భయాలు లేకుండా మనం 100% ఇచ్చి రాగలుగుతాం. లేక అలా కాదని భయపడుతూ చేస్తే ఫుల్ ప్లెడ్జ్డ్గా మనం వర్క్ చేయడం అండ్ అది రిజల్ట్స్ పైన కూడా ఇంపాక్ట్ చూపిస్తుంది. సో సాటిస్ఫాక్షన్ ఉండదు. రిజల్ట్స్ అనేవి పాజిటివ్ అవ్వచ్చు, నెగిటివ్ అవ్వచ్చు. కానీ పాజిటివ్ అన్నట్టుగా అనుకొని స్టార్ట్ ఇమాజినింగ్, అప్పుడు ఆటోమేటిక్గా రిజల్ట్స్ అన్నీ పాజిటివ్గా టర్న్అవుట్ అయిపోతాయి. లైక్ మనకు ఒక సేయింగ్ కూడా ఉంది కదా మన కల్చర్లో, యద్భావం తద్భవతి అని, విచ్ సేస్ మనం ఎలా ఆలోచిస్తే అలా జరుగుతుంది. సో దాన్నే ఫాలో అయిపోదాం. అండ్ ఎలాగో పాజిటివ్ థింకింగ్ అనే టాపిక్ వచ్చింది కాబట్టి చెప్తున్నా. నాకు ఒక ఫ్రెండ్ ఉంది, పేరు నిత్య. ఎప్పటిదప్పుడే ఎక్కడిదక్కడే వదిలేసి మనం నెక్స్ట్ స్టెప్ని కొత్తగా తీసుకోవాలనేదే తన పాలసీ. జరిగిపోయిన దాన్ని పట్టుకొని ఎందుకు అలా జరిగింది అది ఇది అని ఆలోచించే అమ్మాయి తను అస్సలు కాదు. అందుకే ఏ టెన్షన్స్ లేకుండా ఎప్పుడూ నవ్వుతూ ఉంటుంది.
అండ్ మనలో చాలా మంది ఫ్యూచర్ గురించి ఆలోచిస్తూ భయపడిపోతూ ఉంటాం కదా, కానీ ఎప్పుడు జరిగేది అప్పుడు జరుగుతుంది. ఇప్పటి నుంచి నెగిటివ్గా ఆలోచిస్తూ భయపడిపోయి ఇప్పుడున్న మూమెంట్స్ని కూడా ఎందుకు స్పాయిల్ చేసుకోవడం అని అంటూ ఉంటుంది. ఆలోచిస్తే అది నిజమే కదా, ఎప్పుడో ఏదో జరుగుతుందని ఇప్పుడే ఎందుకు భయపడిపోవడం? పాజిటివ్గా ఆలోచిద్దాం, అంతా మంచి జరగొచ్చేమో. అండ్ ఇంకా నా విషయానికి వచ్చేస్తే సక్సెస్ ఆఫ్ ఫెయిల్యూరా అనే దాన్ని బట్టి కాదు, మన ఫస్ట్ అటెంప్ట్ మనం ఇవ్వగలుగుతున్నామా లేదా అనే దాన్ని బట్టి మన సక్సెస్ రేట్ అనేది డిపెండ్ అయి ఉంటుంది అనేదే నా ప్రిన్సిపల్. బట్ ఫస్ట్ అటెంప్ట్ ఇవ్వాలంటే చాలా గట్స్ కావాలి కదా, అవన్నీ కాన్ఫిడెన్స్ నుంచే వస్తాయి. అండ్ కాన్ఫిడెన్స్ యొక్క రూట్స్ పాజిటివ్ థింకింగ్లోనే. సో అర్థమైందా పాజిటివ్ థింకింగ్ వల్ల ఎన్ని బెనిఫిట్స్? అండ్ అమ్మా ఓవర్ థింకర్స్, పాజిటివ్గా థింక్ చేయడం స్టార్ట్ చేయండి అమ్మా, లైఫ్ చాలా అంటే చాలా బాగుంటుంది. ఈరోజు మనం డిస్కస్ చేసిన పాజిటివ్ థింకింగ్ అండ్ దాని బెనిఫిట్స్ గురించి అర్థమైందని అనుకుంటున్నా. సో నెక్స్ట్ టైం ఇంకొక మంచి టాపిక్తో కలుసుకుందాం. అప్పటి వరకు సైనింగ్ ఆఫ్ ఆర్జే విజయ్. వింటూనే ఉండండి మీ మా అందరి ఫేవరెట్ విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்க தயங்குறவங்க வாழ்க்கை கொடுக்க போற பெரிய பரிசை மிஸ் பண்றாங்கன்னு உற்சாகத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் ஆர்வத்தோடையும் பேச ஆரம்பிச்சாங்க நம்ம மலைகள் நாயகி அருணிமா சின்ஹா. என்னடா இவன் ஏன் அருணிமா சின்ஹாவை மலைகள் நாயகின்னு கூப்பிட்டான்னு தெரியலையேன்னு ரொம்ப குழம்பாதீங்க, அது நானா அருணிமாக்கு வச்ச செல்ல பேரு. இவங்க உலகத்திலேயே ஏற ரொம்ப கடினமான மலைகள்ல ஏறி சாதனை செஞ்சிருக்காங்க. எவரெஸ்ட், கிளிமஞ்சாரோ இந்த மாதிரி பல மலைகள், கரடு முரடான பாறைகள், விஷ செடி கொடி, தன் பசிய போக்க தீவிரமா அலைஞ்சுக்கிட்டு இருக்க மிருகங்கள், உரைய வைக்கும் குளிர்னு தன்னை ஒரு பாதுகாப்பான கூட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிற மலைகள்ல ஏறது அவ்வளோ சுலபமான காரியம் கிடையாதுங்க. எங்க நான் கிளிமஞ்சாரோன்னு சொன்னதும் உங்களுக்கு எந்திரன் படத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச பாட்டு தானே ஞாபகத்துக்கு வந்திருக்கும். ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, எனக்கும் அருணிமா சொன்னதும் ஞாபகத்துக்கு வந்தது அதான். நம்ம எல்லாரும் ஒரு சாதாரணமான எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் தான். ஆனா அந்த எண்ணங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறோம், அதை அடைய எவ்வளோ முயற்சி பண்றோங்கிறது தான் சாதனையாளர்களா மாறுறோம். அந்த மாதிரி தன் எண்ணங்களை மதிச்சு அதை அடைய அயராம உழைச்சு சாதிச்சிருக்கவங்க தான் நம்ம அருணிமா சின்ஹா. எவரெஸ்ட் சிகரத்திலையும் எல்ஃப்ரஸ் சிகரத்திலையும் கிளிமஞ்சாரோவிலும் செயற்கைக்கால் பதித்த முதல் பெண் நம்ம அருணிமா சின்ஹா. செயற்கைக்கால்னு உங்களுக்கு கேட்டிருந்தா எஸ், பிறவில சராசரி பெண்ணா பிறந்த அருணிமா விதியின் கொடுமையால காலை இழந்தவங்க. விதி இவங்க வாழ்க்கையில சதி மட்டும் பண்ணாம இருந்திருந்தா இவங்க இந்தியாவுக்காக விளையாடி பல கோப்பைகளையும் பதக்கங்களையும் பேரும் புகழும் இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்து உலக அளவில் பிரபலமாகியிருப்பாங்க. நல்ல வேளை நான் என் காலை மட்டும்தான் இழந்தேன், நம்பிக்கை இல்லைன்னு நம்ம அருணிமா பேச ஆரம்பிச்சதும் அவங்களோட அந்த உற்சாகம் நம்ம எல்லாருக்குமே தொத்திக்குதுங்க. சாதாரண பெண்ணா இந்த உலகத்தை சுத்தி வந்துகிட்டு இருந்த உங்க காலை கட்டி போட்டது என்னன்னு கேட்டதும் கடந்த கால நினைவுக்குள்ள நம்மள கூட்டிட்டு போனாங்க அருணிமா. தடதடக்கும் ரயில் சத்தத்துடன் வருது அவங்க பிளாஷ்பேக். இவங்க அப்பா ஹரேந்திர சின்ஹா ஆர்மில இருந்தவர், அம்மா ஞானபாலா சின்ஹா ஹெல்த் சூப்பர்வைசரா இருந்தவங்க. நம்ம அருணிமாக்கு ஸ்போர்ட்ஸ்ல சின்ன வயசுல இருந்தே இன்ட்ரெஸ்ட் உண்டாம். இதுக்கு காரணம் அவங்க அப்பா ஹரேந்திர சின்ஹா தானா. தன்னுடைய சின்ன வயசுல இருந்தே நாட்டு மேல அதிக பற்று கொண்ட ஒரு பெண்ணாம். இருக்காத பின்ன அப்பா மிலிட்டரியில வேலை செஞ்சாருன்னா தன்னால முடிஞ்ச பேரையும் புகழையும் நம்ம தாய்நாட்டுக்கு வாங்கி கொடுக்கணும்னு இவங்க ஆசைப்பட்டாங்க. சரி, நமக்கு ஸ்போர்ட்ஸ்ல தானே இன்ட்ரெஸ்ட், அது மூலியமாவே நம்ம ஆசையை நிறைவேற்றலாம்னு நினைச்சாங்களாம். சர்வதேச அளவுல வாலிபால் போட்டிகள்ல ஜெயிச்சு இந்தியாவுக்கு பேர் சேர்க்கணும்ங்கிறதா இவங்களுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து ஆசையாம், கனவாவும் இருந்துச்சாம். தன்னுடைய ஆசைய சொல்லி முடிச்சதும் ச்சே
நம்மளால அதை செய்ய முடியலையேன்னு அவங்களுக்குள்ளேயே வந்த கோபம், ஆத்திரம், துக்கம் எல்லாமே அவங்க கண்ணுல தெரிஞ்சுதுங்க. தன்னுடைய கனவை சுக்குநூறா அழிச்ச அந்த கதைய சொன்னாங்க. லக்னோல இருந்து டெல்லிக்கு போற பத்மாவதி எக்ஸ்பிரஸ்ல போயிட்டு இருந்தாங்களாம். சரி, எவ்வளவு நேரம் தான் உட்கார்ந்துகிட்டே இருக்கிறது, ரொம்ப டயர்டா இருக்கு, முகத்தை கழுவிட்டு வரலாம்னு போனாங்களாம். அங்க இருந்த 4 பேர் எதிர்பார்க்காத சமயத்துல திடீர்னு அருணிமா கழுத்துல இருந்த செயினையும் அவங்க கையில வச்சிருந்த ஹேண்ட்பேக்கையும் பறிக்க முயற்சி பண்ணாங்களாம். அருணிமா தன்னை காப்பாத்திக்க பலமா கத்திருக்காங்க. ச்சே, என்னடா இந்த பொண்ணு கத்தியே நம்மள மாட்டி விட்டுருவா போலன்ற பயத்துல அவங்க அருணிமாவை வயித்துல உதைச்சு ட்ரெயினுக்கு வெளியே தள்ளி விட்டுட்டாங்களாம். அடுத்த ட்ராக்ல போய் விழுந்துட்டாங்களாம். இவங்களோட கெட்ட நேரம் அந்த ட்ராக்லயும் இவங்களை நோக்கி வேகமா ஒரு ட்ரெயின் வந்துகிட்டு இருந்ததாம். அதை பார்த்துட்டு தான் உயிரை எப்படியாவது காப்பாத்திக்கணும்னு எழுந்திருக்க முயற்சி செஞ்சாங்களாம். ஆனா அவங்க வயத்துல உதித்த பலமான அடியால இவங்களால எந்திரிக்க முடியலையாம். அதுக்குள்ள ட்ரெயின் அருணிமா கால்ல ஏறிடுச்சு. இன்னொரு கால் எலும்போ 3 துண்டா உடைஞ்சிருச்சாம். இது மட்டும் இல்ல, இடுப்பு எலும்பையும் பெரிய டேமேஜ். தம் வாழ்க்கையின் இருட்டுக்குள்ள, அதாங்க அன்கான்சியஸ் ஸ்டேட்குள்ள போயிட்டாங்களாம். யாரோ அருணிமாவோட இந்த நிலைய பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அருணிமா உயிரை காப்பாத்தணும்னா அவங்க காலை எடுக்கிறத தவிர வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம் டாக்டர்ஸ். தன்னுடைய பொண்ணோட உயிர் தான் முக்கியம்னு அருணிமாவோட காலை எடுக்க அவங்க அப்பாவும் அம்மாவும் சம்மதிச்சாங்களாம். ஆபரேஷன் பண்ணி அவங்க கால் எடுத்துட்டாங்களாம். காலை இழந்து ஹாஸ்பிட்டல்ல மாச கணக்கா படுத்த படுக்கையா இருந்ததை விட தன் கனவெல்லாம் செதஞ்சிருச்சேன்னு ஃபீல் பண்ணதுதான் அதிகமாம். உண்மையான ஊனம் காலையோ இல்ல கையையோ இழக்கிறப்ப இல்ல, தன்னுடைய கனவுகள் அழிஞ்சு போறதுதான்னு சொல்றாங்க நம்ம அருணிமா. ஹாஸ்பிட்டல்ல இருந்த போது கூட மனசு முழுக்க வாழ்க்கை இப்படியே முடங்கிடக் கூடாது, இதுல இருந்து எப்படியாவது மீண்டு வந்து நிச்சயமா பெருசா எதையாவது சாதிக்கணுங்கிற இவங்க எண்ணம் எப்பவுமே ஓடிக்கிட்டே இருந்துதாம். இந்த மாதிரி ஒரு சூழல்ல எந்த எண்ணங்கள் உங்களை எதையாவது சாதிச்சே ஆகணுங்கிற உங்க வெறிய ஏத்துச்சுன்னு கேட்டப்போ அவங்க சொன்ன பதில் எங்க எல்லாரையுமே ஒரு நிமிஷம் வியப்புல ஆழ்த்திருச்சுங்க. நம்ம கிரிக்கெட் பிளேயர் யுவராஜ் சிங் தான் அருணிமாவோட இன்ஸ்பிரேஷனா. கேன்சர்ல இருந்து மீண்டு மறுபடியும் கிரிக்கெட் ஆட வந்த அவரை போலவே என்னாலையும் சாதிக்க முடியும்னு நம்பினாங்களாம். ஆனா எந்த துறையில சாதிக்க முடியும்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் சிந்திச்சாங்களாம். காலையில எழுந்ததும் சாப்பிடும் போதும் ஏன் தூங்கும் போதும் கூட இதே யோசனையா தான் போயிட்டு இருந்ததாம். இன்னைக்கு வரைக்கும் எவரெஸ்ட் சிகரத்துல ஏறணுங்கிற ஆசை எப்படிதான் வந்ததுன்னே தெரியலையாம் அருணிமாக்கு. பல நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் தான் ஆசைய அம்மாட்ட சொன்னாங்களாம். இத கேட்ட அவங்க அம்மா பயங்கரமா திட்டினாங்களாம். இப்போதான் உசுருக்கு போராடி திரும்பி வந்திருக்க, அதுக்குள்ள ஏன் இப்படிலாம் யோசிக்கிறேன்னு திட்டி தீத்துட்டாங்களாம். ஆனா அவங்க அம்மா திட்டின ஒரு வார்த்தையும் அருணிமாவோட கனவை அசைக்க முடியலையாம். மாறா, ச்சே, எத்தனை நாள் தான் இப்படி இறப்புக்காக பயந்து பயந்து வாழறது, இறப்புக்கு நான் பயத்தை உருவாக்குறேன், இன்னொரு தடவை அது என்ன பயமுறுத்த கூடாதுன்னு யோசிச்சாங்களாம். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் அருணிமாக்கு செயற்கை கால் பொருத்தினாங்களாம். எவரெஸ்ட் ஏறி சாதனை படைச்ச முதல் இந்திய பெண்ணான பச்சேந்திரி பால் மேடம சந்திச்சாங்களாம். அவங்க அருணிமாவோட அந்த நிலைய பார்த்து வருத்தத்துல மூழ்கலையாம். மாறா, அருணிமா, இந்த மாதிரி நடந்தது ஏதோ உனக்கு கடவுள் எடுத்துரைக்கத்தான். இந்த மாதிரி மலைகள் ஏறி சாதனை செய்யணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப கம்மி. அதுலயும் இந்த மாதிரியான ஒரு நிலையில கடவுள் உனக்கு யோசனையை கொடுத்திருக்காருனா நிச்சயமா உன்னால இதை செய்ய முடியும். நீ எட்டாத மலைகள் உச்சிய எட்டி தொட போற. அதனால எதை பத்தியும் யோசிக்காம தைரியமா நீ எடுத்த முடிவுல பயணத்தை தொடங்குன்னு சொன்னாங்களாம். அது மட்டும் இல்லைங்க, அதுக்கான அத்தனை வழிகளையும் ஆலோசனைகளையும் சொல்லி தந்தாங்களாம் பச்சேந்திரி பால் மேடம். உத்தர்காசியில உள்ள நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் மவுண்டனியரிங்ல பச்சேந்திரி பால் மேடம் கிட்டேயே 28 நாள் ட்ரைனிங் எடுத்துட்டாங்களாம். அந்த கடுமையான பயிற்சிக்கு அப்புறம் தன்னால நிச்சயமா இதை செய்ய முடியுங்கிற அவங்க நம்பிக்கை அதிகமாச்சாம் அருணிமாக்கு. 2012ஆம் ஆண்டு எவரெஸ்டுக்கான ஒரு முன்னோட்டம் 6150 மீட்டர் உயரத்துல உள்ள ஐலாண்ட் பீக்ல ஏறினாங்களாம் நம்ம அருணிமா. 2013ஆம் ஆண்டு மே 21ஆம் தேதி எவரெஸ்ட அடைஞ்சாங்களாம். அருணிமாவோட கனவு நினைவான அந்த தருணத்தை இன்னும் மறக்க முடியலையாம். அவங்க அதை சொல்லும் போதே அவங்க முகத்துல பூரிப்பும் சந்தோஷமும் நிரம்பி வழிஞ்சுதுங்க. அந்த எவரெஸ்ட் மலை உச்சியில ஏறி நின்னு பார்த்தப்ப இந்த உலகமே அவங்க ஆசைக்கும் லட்சியத்துக்கும் முன்னாடி ரொம்ப சின்னதா தெரிஞ்சுதாம். 58 நாள் முயற்சிக்கு பிறகு கிடைச்ச அந்த வெற்றி அது வரைக்கும் நான் பட்ட எல்லா கஷ்டத்தையும் காணாம போக வச்சிருச்சுன்னு கண்கள் விரிய பேசினாங்க நம்ம அருணிமா. உயரத்தை தொட்டதன் பின்னணியில உள்ள வலி நிறைந்த ரத்தம் சிந்திய தருணங்களையும் நமக்காக சொன்னாங்க. முதல் விஷயம்,
செயற்கைக்கால் என்ற விஷயமே அவங்களுக்கு புதுசு. அதுக்கு பழகவே அருணிமாக்கு பெரிய சவாலா இருந்துச்சாம். அருணிமா கூட எவரெஸ்ட் ஏறின மத்தவங்க எல்லாம் ஸ்பீடா மேல ஏறி போயிட்டே இருந்தாங்களாம். செயற்கைக்காலோட ஒவ்வொரு அடியையும் எடுத்து வச்சு போக அவங்களுக்கு ரொம்ப நேரம் எடுத்துதான். மேல போனவங்க திரும்பி வந்த போதுதான் அருணிமா பாதி தூரத்தை கூட கடக்காம மெதுவா நகர்ந்துட்டே இருந்தாங்களாம். இத பார்த்துட்டு பயங்கரமா கிண்டல் பண்ணி சிரிச்சாங்களாம் மத்தவங்க. உனக்கெல்லாம் எதுக்கு இப்படி ஒரு விபரீத ஆசைன்னு முகத்துக்கு நேராவே கேட்பாங்களாம். ஆனா அதையெல்லாம் பொருட்படுத்தாம அவங்க கவனத்தை ஏறி முடிக்கிறதுல மட்டுமே செலுத்தினாங்களாம். நம்மளால எதை செய்ய முடியாதுன்னு மத்தவங்க சொல்றாங்களோ அதை முடிச்சு காட்டுறதுல இருக்க சந்தோஷமே தனின்னு சொல்றாங்க நம்ம அருணிமா. அவங்களோட அந்த கேலி பேச்சு கூட பல நேரங்கள்ல அருணிமாக்கு தூண்டுகோலா இருந்துருச்சாம். அது மட்டும் இல்லைங்க, எவரெஸ்ட் ஏறும்போது எத்தனையோ முறை அருணிமாவோட செயற்கைக்கால் கழண்டு போயிருக்காம். கூட போனவங்க எல்லாம் அருணிமாவை தனியா விட்டுட்டு போயிருக்காங்களாம். ஆக்சிஜன் சிலிண்டர் காலியாகி என்ன பண்றதுன்னே தெரியாம தவிச்சு போயிருக்காங்களாம். ஆனாலும் இது எதுவுமே அருணிமாவோட லட்சியத்தை கொஞ்சம் கூட அசைக்கல. எப்படியும் நினைச்சதை செய்வேன்னு தன்னையே இல்ல தன்னை மட்டுமே நம்பினாங்களாம். அதே மாதிரிதான் நினைச்சதை சாதிச்சாங்க அருணிமா. மீடியா வெளிச்சம் முழுக்க அருணிமா மேலதானா. கேலி செஞ்சவங்க அவமானப்படுத்தினவங்களும் தேடி வந்து பாராட்டினாங்களாம். தனக்கு நடந்த எல்லாத்தையும் வெற்றிக்கு மைல்கல்லா மாத்திருக்காங்க நம்ம அருணிமா. உடம்புல உண்டாகிற ஒரு ஊனம் மனச எந்த வகையிலும் பாதிக்கிறது இல்லைன்னு நிரூபிக்க நினைச்சாங்க. அதே மாதிரி நிரூபிச்சும் காட்டியிருக்காங்க. இவ்வளவு பெரிய சாதனை செஞ்சதுக்கு அப்புறமும் தன்னடக்கத்தோட தன் கதைய சொன்ன அருணிமாவுக்கு கனவுகள் இன்னும் மிச்சம் இருக்கு. இதுதான் என் சாதனைன்னு திருப்தி அடைய முடியல, செய்ய வேண்டிய விஷயங்கள் இந்த உலகத்துல நிறைய இருக்குன்னு மனசு சொல்லிட்டே இருக்குன்னு நம்மள ஆச்சரியத்துல தள்ளுறது இவங்களோட பேச்சு. இது மட்டும் இல்லைங்க, மாற்றுத்திறனாளி குழந்தைகளை ஸ்போர்ட்ஸ்ல சாதிக்க வைக்க இலவசமா ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஆரம்பிக்கிற ஐடியாவும் இருக்காம். என்னோட தனிப்பட்ட செலவுகளுக்காகவும் ட்ரீட்மெண்ட்காகவும் வரும் பணத்தை இந்த அகாடமிக்காக ஒதுக்கி வச்சிட்டு இருக்கேன்னு சொன்னது என்ன வியப்புல ஆழ்த்திருச்சுங்க. ஒருத்தர் 10 பேர் முன்னாடி ஒரு ஜோக்க சொன்னாராம். முதல் முறை சொன்னப்போ 10 பேரும் சிரிச்சாங்களாம். 2வது முறையும் அதே ஜோக்க சொன்னாராம். 5 பேர் மட்டும்தான் சிரிச்சாங்களாம். அதே ஜோக்க 3வது முறை சொல்லும் போது யாருமே சிரிக்கலையாம். சிரிப்பை ஏற்படுத்தின ஒரு விஷயமே அடுத்தடுத்த நிமிஷங்களை மாறிடும் போது சோகத்துக்கு காரணமான விஷயங்கள் மட்டும் ஏன் அப்படியே மனசுலயே இருக்குன்னு இவங்க கேட்ட அந்த கேள்விக்கு பதில் தெரியாம தான் நம்ம எல்லாருமே இருக்கும். நமக்கு எது கஷ்டத்தை தந்துச்சோ அதையே தான் பிடிச்சிட்டு தொங்கிட்டும் இருக்கும். இந்த எண்ணத்தை மாத்தினா நம்மளும் நம்ம வாழ்க்கைய கிளியரா தீர்மானிக்க முடியும். வாழ்க்கையில எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்கு. அதை தாண்டிட்டா நிச்சயமா ஒரு சந்தோஷமும் காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த காத்திருப்புக்காகத்தான் யாருமே தயாரா இருக்கிறது இல்ல. கஷ்டத்துக்கும் சந்தோஷத்துக்குமான அந்த சின்ன பாதையை கடக்கிறத ரிஸ்க்னு நினைச்சு அலட்சியம் பண்றவங்க அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க எத்தனையோ நல்ல விஷயங்களை மிஸ் பண்றாங்கன்னு சொல்லுறாங்க நம்ம மலைகளின் செல்ல பிள்ளை அருணிமா. அருணிமாவின் அழகான வார்த்தைகள் வாழ்க்கையை அர்த்தப்படுத்துகின்றது. என்ன நேயர்களே, அருணிமாவோட வாழ்க்கை பயணம் நம்ம எல்லாருக்குமே நம்பிக்கையை தந்திருக்கும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. விஐடி பண்பலை 90.8 கவிதை கேளுங்கள். அன்பு பூத்த உலகம். அதிகாலை கண்விழித்து பார்க்கையில் இவ்வுலகம் மாறியிருந்தது. வெறுமையின் இருள் போர்வை அகற்றப்பட்டு இதத்தின் சுகம் இன்னும் கூடியிருந்தது. படுக்கையை மடித்து திருப்பினால் கையில் காப்பியுடன் புன்னகைக்கிறாள் விடியல் எனும் இல்லாள். பருகிய காப்பியின் இனிப்பு தொண்டைக்குழியில் நிற்க காலை கடன்கள் நிறைவு பெற காலை உணவு தயார் நிலையில். உணவின் உன்னதம் வயிற்றை வணங்க செய்தபின் அலுவல் பணிக்கு ஆயத்தமாக வீட்டு வாசல் வரை வந்து வழி அனுப்பியது விடியல். இது விடியல் எனும் இல்லாளின் அன்பு பூத்த உலகம். நடைபாதை கடைகளில் பார்வை செலுத்தி நடை போட்ட கால்களை நிற்கச் சொல்லின கண்கள்.
நடைபாதை கடைகளில் பார்வை செலுத்தி நடை போட்ட கால்களை நிற்க சொல்லின கண்கள். பள்ளி பருவத்தின் நோஞ்சான் பிள்ளை பசி குறைக்க பாடுபடுகிறான் வாகனங்களினூடே தினப்பத்திரிகை விற்று. பள்ளி பருவத்தின் நோஞ்சான் பிள்ளை பசி குறைக்க பாடுபடுகிறான் வாகனங்களினூடே தினப்பத்திரிகை விற்று. அடுத்த சாரியில் தினப்பத்திரிகை விற்கும் சிறுவன். வரிக்குதிரை நடைபோட்டு விபத்தின்றி தினசரி வாங்க தாவின கால்கள். அத்தனை துரித கதியிலும் புன்னகைத்து தந்தான் தினசரி சிறுவன். விடியலுக்கு தரமறந்த அப்பதில் புன்னகையை இவனுக்கும் தரமறந்து சில்லறை வணிகம் சிறப்பாய் முடிந்தது. மீண்டும் வரிக்குதிரை நடைபோட புன்னகைத்தான் சிறுவன். இது தினசரி பத்திரிகை விற்கும் சிறுவனின் அன்பு பூத்த உலகம். அலுவலக வாசல் அமைதி கோலம் பூண்டு இருந்தது. ஆரவாரம் உள்ளே அரங்கேறி கொண்டிருந்தது. வாயிலோன் வரவேற்றான் புன்னகை முகத்தோடு. விடியலுக்கும் இல்லை, தினசரி சிறுவனுக்கும் இல்லை. இவனுக்கு மட்டும் என்ன சலுகை? இவனுக்கும் இல்லை பதில் புன்னகை. விடியலுக்கும் இல்லை, தினசரி சிறுவனுக்கும் இல்லை. இவனுக்கு மட்டும் என்ன சலுகை? இவனுக்கும் இல்லை பதில் புன்னகை. வெதும்பிய முகத்தோடு உயரதிகாரி உடையோடு உள்ளே சென்றான் பத்திரிகை கையோடு. வாயிலோன் எதிர்பார்த்த பதில் கிடைக்கப் போவதில்லை என்று தெரிந்த பிறகும் கைகளை தூக்கி சலாம் போட்டான் உயரதிகாரி உடைக்கு. உடை உடுத்தியவன் மசிவதாய் இல்லை, பதில் உரைப்பதாய் இல்லை. அரை நொடி அவகாசத்தில் 1000 முடிவுகள் எடுப்பவன் திறமைசாலி. பதில் புன்னகை தரமறந்த உயரதிகாரி உள்ளே சென்றுவிட புன்னகைத்து வாசல் சாத்தினான். இது அலுவலக வாயிலோனின் அன்பு பூத்த உலகம். அங்குமிங்குமாய் 1000 உரையாடல்கள். ஓங்கி கத்தி, அடங்கி பேசி, பரிந்து பேசி, பாதியில் துரத்தி. அத்தனை உரையாடல்களிலும் அலுவலக நெடி. தொனியில் கூட உயரதிகாரி தலை நிமிர்த்து நிற்க தலை தொங்கியது புன்னகை சிரிப்புக்கு. தொனியில் கூட உயரதிகாரி தலை நிமிர்த்து நிற்க தலை தொங்கியது புன்னகை சிரிப்புக்கு. மதிய வேளை உணவு மேசை உர்ரென்ற முகபாவனை நீடித்து நின்றது. மதிய வேளை உணவு மேசை உர்ரென்ற முகபாவனை நீடித்து நின்றது. ஊறுகாய் தொட்டு தயிர் சாதம் முடியும் வரை. மீண்டும் அரங்கேறின உரையாடல்கள். இதம் தரும் வார்த்தைகளுக்கு இம்மி கூட இடமில்லை. மாலை நெருங்கியும் உயரதிகாரி உடைக்கு அலுப்பு தட்டியதாய் தெரியவில்லை. இதம் தரும் வார்த்தைகளுக்கு இம்மி கூட இடமில்லை. மாலை நெருங்கியும் உயரதிகாரி உடைக்கு அலுப்பு தட்டியதாய் தெரியவில்லை. மீண்டும் திறக்கப்பட்டன அலுவலக வாசல்கள். அதே வாயிலோன், அதே புன்னகை. மீண்டும் நடைபோட்டான் நடைபாதைகளில் அதே சிறுவன். மாலை பத்திரிகையோடும் அதே புன்னகையோடும். மீண்டும் நிற்கிறாள் இல்லாள், அதே புன்னகையோடும் பதில் புன்னகையின் எதிர்பார்ப்போடும். மீண்டும் வீடு நுழைகிறான் வெறுமையின் இருள் போர்வை போர்த்திக் கொண்டு. மீண்டும் வீடு நுழைகிறான் வெறுமையின் இருள் போர்வை போர்த்திக் கொண்டு. அவன் வீடு நுழைந்ததும் வானம் இருள் கொண்டது என்றாவது விடியும் என்ற எதிர்பார்ப்போடு. அவன் வீடு நுழைந்ததும் வானம் இருள் கொண்டது என்றாவது விடியும் என்ற எதிர்பார்ப்போடு. புன்னகையை தொலைத்துவிட்டு பணம் தேடும் பலருக்கு இக்கவிதை ஒரு சமர்ப்பணம். அன்பு பூத்த உலகம். நேயர்கள் கேட்டது விஐடி பண்பலை 90.8 கவிதை கேளுங்கள். Hey, did you know that the election is around the corner? Yes, I heard about it, but honestly, I'm not sure if I'll bother voting. What? Why not? Voting is our duty as a responsible citizen. I don't know. Sometimes it feels like our votes don't really make a difference in the grand scheme of things. But they do, Prerit. Imagine if everyone thought like that. Change starts with us. I guess you have a point, but
politics just seems so messy and confusing. It can be, but that's why it's important to remember that every vote counts. Let's promise to each other we'll go together and vote on election day. Our voices matter. All right. Just for yours and nation's sake, I'll cast my vote. Yes, you got it right. And remember, be heard, be counted, be the change. My vote, my duty. வல்லுனர் பார்வை. பல்துறை பகிர்வுகள், வல்லுனர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுனர் பார்வை. வணக்கம் நேயர்களே, விஐடி பண்பலை 90.8 இது வல்லுனர் பார்வை. பல்வேறு துறைகளில் தேர்ச்சி பெற்ற வல்லுநர்களின் கலந்துரையாடல்கள், அவர்களின் கருத்துக்கள், எண்ணங்கள், பதில்களுக்கான கேள்விகளோடு முனைவர் கா. தமிழ்ச்செல்வன். இன்றைய வல்லுனர் பார்வையில் 17க்கும் மேற்பட்ட நூல்களின் ஆசிரியர், வடார்காடு மாவட்ட இலக்கிய பெருமன்றத்தின் செயற்குழு உறுப்பினர், தமிழக எழுத்தாளர் சங்கத்தின் ஆயுள் உறுப்பினர், அனைத்திந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் முன்னாள் பொருளாளர், ரோட்டரி சங்க உறுப்பினர், இமைகள் இலக்கிய மன்றத்தின் பொதுச் செயலாளர் கவிஞர் ராணிதாசன் ஐயா அவர்கள் நம்முடைய அரங்கத்திற்கு வருகை தந்துள்ளார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, என்னுடைய முதல் கேள்வி, கவிதைன்னா என்னங்க ஐயா? கவிதை என்றால் ஒரு மனிதனின் மனதில் எழும் உணர்ச்சிகளை எழுத்து வடிவமாக வரிகளாக்குவதே கவிதை எனப்படும். ஐயா, என்னுடைய அடுத்த கேள்வி, கவிஞன் எப்படி உருவாகிறான் அப்படின்னு நினைக்கிறீங்க ஐயா? ஐயா, கவிஞன் எப்படி உருவாகிறான் என்று ஒரு பெரிய ஆராய்ச்சி ஒன்றுமில்லை. சாதாரணமாக ஒரு மனிதன் பிறப்பது சம்பவம், ஆனால் அவன் கவிஞன் ஆவது பெரிய சரித்திரம். சிறப்பா சொன்னீங்க ஐயா. ஐயா, கவிதையின் துவக்கம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. கவிதையின் துவக்கத்தை சரியாக வரையறுக்க முடியாது. இதிகாச காலங்களுக்கு முன்பட்டு கவிதைகள் உருவாகி இருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். கவிதைகள் வகைகள் என்னென்னங்க ஐயா? கவிதைகளில் பல வகைகள் இருப்பதாகவும் சான்றுகள் சொல்லுகின்றன. ஆனால் 3 வகையான கவிதைகள் மட்டும்தான் பிரபலமாகி இருக்கின்றன. முதலாவது மரபு கவிதை. இந்த மரபு கவிதை என்பது ஓலைச்சுவடி வடிவத்தில் ஆரம்பத்தில் எழுத்தாணி கொண்டு எழுதப்பட்டது. அதன் பிறகு காகித வடிவிலும் வெளிவந்தது. இரண்டாவதாக மக்கள் மனதில் இடம் பிடித்தது புதுக்கவிதை என்பது. அடுத்ததாக மக்கள் மனதில் இடம் பிடித்தது ஹைக்யூ கவிதைகள் என்பது ஒரு எளிமையான கவிதை வரி. நல்ல ஒரு ஆவண காப்பகமாகவே மொழியை பற்றி, கவிதை பற்றி சொன்னீங்கய்யா. என்னுடைய அடுத்த கேள்வி, மொழிக்கு கவிதை அடிமையா, கவிதைக்கு மொழி அடிமையாங்கய்யா? கவிதைக்கு தாங்க மொழி அடிமை. மொழிக்கு கவிதை அடிமை ஆகுவதே கிடையாது. ஏனென்றால் மொழியின் சுவைக்கு கவிதைத்தான் முக்கியம், கவிதைத்தான் காரணம். மனிதர்களுக்கு மொழியை இனிமையாக ஊட்டுவது கவிதைத்தான். எழுத்தாளர்கள் பலர் பேர் இருக்கிறார்கள், ஆனால் கவிஞர்கள் மட்டும் ஒரு சிலரே. நல்ல சிறப்பா சொன்னீங்கய்யா. அக்கால கவிதைக்கும் இக்கால கவிதைக்கும் என்ன வேறுபாடுங்கய்யா? அக்கால கவிதை என்பது பொழுதுபோக்கிற்காக வெறும் கற்பனையும் அதிகமாக நம்பகமின்மையும் இருக்கும். ஆனால் இக்கால கவிதைகள் நாட்டின் நடப்பிற்கும் யதார்த்தமாக உண்மையோடு இருக்கின்றன. அதுதான் வேறுபாடு. என்னுடைய இன்னொரு கேள்விங்கய்யா, பாரதியார் கவிதைக்கும் பாரதிதாசனுடைய கவிதைக்கும் உள்ள வேறுபாடுகள் என்னங்கய்யா? பாரதியார் கவிதைகளில் அனல் பறக்கின்ற கவிதைகளை எழுதித்தான் அவர் இந்திய மக்களிடம் சுதந்திர தாக்கத்தை ஏற்படுத்தியவர். அவர் வழியில் வந்த அவருடைய தாசனாகிய பாரதிதாசன் என்பவர் கவிதைகள் மென்மையாக சில கருத்துக்களை சொல்லி பாரதியை பின்பற்றினார் என்று சொல்லலாம். சரிங்கய்யா, சுதந்திர போர்ல இந்த கவிதைகளுடைய பங்கு என்னங்கய்யா? ஒரு நாட்டின் அடிமை இந்திய மக்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாமல் இருந்தது. உணர்வு பூர்வமாக அதனை எடுத்துரைத்து ரத்தம் கொதிக்கும் அளவிற்கு சுதந்திர தாகத்தை ஏற்படுத்தியது கவிதைகள் தான், கவிதை வடிவிலான பாடல்கள் தான். இதனை இளைஞர்களிடமும் பொதுமக்களிடமும் மாணவ மாணவியரிடமும் தூண்டப்பட்டு கவிதைகள் சிறப்பு பெற்றன. ஐயா, நீங்க எழுதிய முதல் கவிதை என்னங்கய்யா? நான் எழுதிய முதல் கவிதை சொன்னால் நீங்கள் சிரிப்பீர்கள். சொல்லுகிறேன். என்னுடைய மாணவ பருவம். மடிப்பு களையாத சேலையை வயிற்று மடிப்புக்கு கீழே கட்டி, பாதி நிலவு போல் பின் முதுகு காட்டி, பின்னலிட்டு பூவிட்டு பொட்டிட்டு குமரியவள் வருகின்றாள் வெள்ளிக்கிழமை தோறும் கோயிலுக்கு ஆயிழையால் வணங்குவது ஆண்டவனையா ஆடவனையா. இந்த கவிதை பிரசுரமானது 1976-77 ஆண்டு ஊரிசு கல்லூரியின் ஆண்டு மலர். ஐயா, என்னுடைய அடுத்த கேள்வி, உங்களை ஈர்த்த கவிஞர்கள் யார் யாருங்கய்யா? என்னை ஈர்த்த கவிஞர்களின் முதல் வரிசையில் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். கவியரசு கண்ணதாசன் அவர்கள்
ஒரு தெய்வீக கவிஞர். அவரை பற்றி நிறைய பேச இந்த வாய்ப்பு எனக்கு போதாது. இரண்டாவதாக கவியரசு நா. காமராசன். அவருடைய கவிதைகளும் காதல் ரசம் சொட்டும் கவிதைகளாகவும் சமுதாய விழிப்புணர்ச்சி பாடல்களாகவும் இடம்பெற்றுள்ளன. நூல்கள் வடிவாக இடம்பெற்றுள்ளன, திரைப்படத்திலும் இடம்பெற்றுள்ளன. அடுத்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அவருடைய கவிதைகள் சமூக அவலங்களை, வறுமைகளை மக்களுக்கு எடுத்து கவிதை வடிவில், பாடல் வடிவில் எடுத்துரைத்தவர். அடுத்து தற்போது கவியரசு வைரமுத்து அவர்களை எடுத்துக்கொள்ளலாம். அவர் ஒரு சிறந்த கவிஞர், சிறந்த பாடலாசிரியர். சரிங்கய்யா, கவிதை எல்லோரும் கேக்குறாங்க, எல்லோரும் கவிதை படிக்கிறாங்க. கவிதை எழுதுவது கடினமா எளிமையாங்கய்யா? கவிதை எழுதுவது அவ்வளவு சுலபம் அல்லங்க. சாதாரணமானவர்கள் எழுத முடியாது. ஆண் கவிஞர்களுக்கு நிச்சயமாக அது ஒரு பிரசவ வேதனை. கோவித்துக் கொள்ள வேண்டாம், பெண்களுக்கு சமையற்கட்டு வேதனை. ஆக கவிதை என்பது மிகவும் கடினமானதுதான். ஐயா, எத்தனையோ கவிதை எழுதிருக்கீங்க. உங்களுடைய முதல் கவிதை பெண் வர்ணனையை பற்றி உள்ளது. உங்கள் கற்பனையே அப்படித்தாங்களா? வகுப்பறையில் முதல் வரிசையில் உட்காருபவன் பாடங்களை மட்டும் படிக்கிறான். கடைசி பெஞ்சில் கடைசி வரிசையில் உட்காருபவன் பாடங்களுடன் வாழ்க்கையும் சேர்த்து படிக்கின்றான். இதுதான் என்னுடைய லாஜிக். சரிங்கய்யா, இந்த கவிதை எழுதுறாங்க இல்லைங்கய்யா, அதுல சமூக கவிதை எழுதுவது பிடிக்குமா, காதல் கவிதை எழுதுவது பிடிக்குமாங்கய்யா? என்னை பொறுத்து எனக்கு இரண்டுமே பிடிக்கும். இரண்டுமே எனக்கு இரண்டு கண்கள். சரிங்கய்யா, கவிதைகள்ல மரபு கவிதை, புது கவிதைன்னு இருக்கு. இதுல மரபு கவிதைக்கு முக்கியத்துவம் தருவீங்களா, புது கவிதைக்கு முக்கியத்துவம் தருவீங்களா? ஏற்கனவே நான் சொன்னபடி மரபு கவிதையில் புது கருத்துக்கள் வருவது மிகவும் அற்பம், சுலபம் அல்ல. புது கவிதையில் யதார்த்தமாக நடைமுறை விஷயங்களை சொல்லுவதற்கு வசதியாக இருக்கும். சிறப்பா சொன்னீங்கய்யா. சமீபத்தில் நீங்கள் படித்த கவிதைகளில் உங்களுக்கு பிடித்த கவிதை எதுங்கய்யா? சமீபத்தில் நான் படித்த கவிதைகளில் என் மனதை உண்மையாக தொட்டது ஒன்று. இது முதியோர் இல்லம் என்கின்ற ஒரு முதியோர் இல்லம். அங்கே இந்த மனிதர்களிடம், அங்கே முதியோர்கள் இருக்கிறார்கள், தங்கியிருக்கிறார்கள். இது முதியோர் இல்லம். இந்த மனிதர்களிடம் பால் குடித்த மிருகங்கள் எப்போதாவது இங்கு வந்து செல்லும். எப்படி இருக்குது பாருங்க. இங்கே இந்த மனிதர்களிடம் பால் குடித்த மிருகங்கள் எப்போதாவது இங்கு வந்து போகும் என்று தாய் பாசத்தையும் மகன்கள் காட்டுகின்ற பாசத்தையும் ஒரு அருமையான ஒரு கவிஞர் எழுதியிருக்கிறார். முதல் கவிதை நூலின் தலைப்பு என்னங்கய்யா? மனக்காயங்கள் என்பது என் முதல் கவிதை நூலின் தலைப்பு. அது என்ன காரணங்கய்யா? தனி மனித வாழ்வின் நிகழ்ச்சிகள் மற்றும் என்னுடைய குடும்ப சூழலில் அந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்தேன். சரிங்கய்யா, பெற்றோர்கள் பற்றி ஏதாவது கவிதை எழுதியிருக்கீங்களா? பெற்றோரை பற்றி நான் எழுதியிருக்கிறேன். என்னுடைய தாய் இறந்த பொழுது என்னுடைய மனப்பக்குவத்தை ஒரு கவிதையாக, அம்மா அன்று நீ என் கைப்பிடித்து நடக்க கற்று தந்தது மலர் பல்லக்கு முன் நடந்து போகவா. அம்மா அன்று என் கைப்பிடித்து நடக்க கற்று தந்தது உன் மலர் பல்லக்கு முன் நடந்து போகவா என்று என் தாயினுடைய பிரிவை ஒரு கவிதையாக எழுதினேன். அடுத்து என் அப்பாவுக்கு எழுதும்போது, அப்பா நீ என் அறிவின் குறி, அப்பா நீ என் அறிவின் குறி. இதிலே அனைத்தும் அடங்கிவிட்டதாக என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை. அறிவின் குறி எனக்கு என்னை பொறுத்த என்னுடைய அப்பா தான். கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது என்பது போல ரொம்ப சுருக்கமா இருந்தாலும் ரொம்ப ஆழமான கருத்துக்களா இருக்குதுங்கய்யா. என்னுடைய இன்னொரு கேள்வி, நீங்க பேர பிள்ளைங்க நண்பர்கள் பற்றி எல்லாம் கவிதை எழுதியிருக்கீங்க. மனைவியை பற்றி, அதாவது உங்களுடைய துணைவியாரை பற்றி கவிதை எழுதியதுண்டா? ஏழாம் எழுப்பேனா? நிச்சயமாக எழுதியிருக்கிறேன். மிகவும் மன மகிழ்ச்சியோடு எழுதியிருக்கிறேன். தலைப்பு என்ன கொடுத்திருக்கிறேன் என்றால், என் சொந்தமே என்கின்ற தலைப்பில், என் பார்வைக்கு சொந்தமானவளே, என் சிரிப்புக்கு சொந்தமானவளே, என் எண்ணங்களுக்கு சொந்தமானவளே, என் கற்பனைக்கு சொந்தமானவளே, என் கனவுகளுக்கு சொந்தமானவளே, என் உணர்வுகளுக்கும் சொந்தமானவளே, என் வாலிபத்திற்கும் சொந்தமானவளே, என் உடை அலங்காரத்திற்கும் சொந்தமானவளே, என் உடைமைகளுக்கும் சொந்தமானவளே, என் வரலாற்றுக்கு சொந்தமானவளே, என் வாரிசுகளுக்கு சொந்தமானவளே, என் தமிழுக்கு சொந்தமானவளே, என் தமிழுக்கு சொந்தமானவளே, நீதான் என் கவிதைகளுக்கும் சொந்தமானவள், நீதான் என் கவிதைகளுக்கும் சொந்தமானவள். சிறப்பா இருந்ததுங்கய்யா. தற்போது வெளியிட உள்ள நூல்கள் என்னென்னங்கய்யா? தற்போது நான் வெளியிட இருக்கும் நூல்கள், முதலாவதாக எனது இந்தியா, முதலாவதாக கட்டுரை நூல் எனது இந்தியா. ஏன் என்ற தலைப்பை வைத்திருக்கிறேன் என்றால், மை கண்ட்ரி, இந்தியா என்னுடைய இந்தியா, என்னுடைய நாடு, என்னுடைய தேசம் என்கின்ற ஒரு வெறியோடு அந்த தலைப்பை நான் வைத்திருக்கிறேன். அடுத்ததாக ராஜ நடை. நான் ஏற்கனவே ஒரு ராஜசுகம் என்ற ஒரு தலைப்பில் ஒரு கவிதை நூல் வெளியிட்டிருக்கிறேன். அது எனவே எனக்கு அந்த ராஜா என்ற வார்த்தை எனக்கு மிகவும் பிடித்தமானது. ஆகையால் ராஜ நடை என்று அது தலைப்பு வைத்து அந்த புத்தகத்தையும் தயார் பண்ணியிருக்கிறேன். விரைவில் வெளிவர இருக்கின்றது. என்னுடைய அடுத்த கேள்வி, கண்ணதாசன் இருக்கும் போதே
இரங்கற்பா எழுதினாருங்க. அதுபோல உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்குங்களா? நிச்சயமாக கவிஞருங்க அப்படியெல்லாம் தோன்ற வேண்டும். தோன்றவில்லை என்றால் அவன் கவிஞனே இல்லை. அப்படி ஒரு கவிதை நான் எழுதி வைத்திருக்கிறேன். பிரசுரத்துக்கு தயாராக இருக்கிறது. நான் இல்லை என்று நானே அழுகின்றேன். தலைப்பு: நான் இல்லை என்று நானே அழுகின்றேன். இழக்கக்கூடாத, மறக்க முடியாத வாழ்க்கையை இன்று நான் தொலைத்து விட்டேன். எப்போதும் எங்கு தேடினாலும் கிடைக்காது. வரலாற்று விதைகளை விதைத்த விவசாயி நான். வரலாற்று விதைகளை விதைத்த விவசாயி நான். அறுவடைக்கு விதி அல்ல, இது வாழ்வின் முடிவு. ஐயா, புதிதா வர தலைமுறையினருக்கு எந்த மாதிரி கவிதை நடை இருக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? அற்புதமான கேள்வி இது. தற்போது இந்த சமுதாயம் சற்று திசை மாறி சென்று கொண்டிருக்கிறது. இதனை அக்கால கவிஞர்கள் என்றால் மிக பழைய கவிஞர்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். பாரதியினுடைய, கண்ணதாசனுடைய காலகட்டத்தில் உருவான கவிஞர்களை போன்று சற்று விழிப்புணர்வு உள்ள, எதிர்காலத்திற்கு நல்ல கவிதைகளை, தரமான கவிதைகளை, ஏனென்றால் நம்முடைய சமுதாயம் திசை மாறி போகாமல் இருப்பதற்காக நீங்கள் ஒரு வழிகாட்டியாக, ஒரு வழிகாட்டி கவிஞனாக கவிதைகளை படைக்கும்போது நான் வரவேற்று விரும்புகிறேன். சரிங்கய்யா, என்னுடைய அடுத்த கேள்வி, இன்றைய கவிஞர்களுக்கு மொழி புலமை இருக்கிறதா? இன்றைய கவிஞர்களுக்கு மொழி புலமை இருக்கின்றது. மொழி புலமை இருப்பதனால் தான் அவர்கள் கவிதை எழுத வேண்டும் என்று கவிதை எழுதுகிறார்கள். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் பிற மொழி தாக்கம் நிறைய வந்து விடுகிறது. அது வரக்கூடாது. தமிழ் கவிஞன் தமிழனாக இருக்க வேண்டும். ஆங்கில சொற்கள், பிற மொழி சொற்கள் புகுந்து விளையாடக்கூடாது. சுவைக்காக கூட சேர்க்கக்கூடாது. தமிழ் என்றால், தமிழ் கவிஞன் என்றால் தமிழ் கவிதைத்தான் எழுத வேண்டும். அதுதான் சமுதாயத்தின் நிலைக்கும் நீடிக்கும் மகிழ்ச்சி தரும். நல்ல சிறப்பா சொன்னீங்கய்யா. ஆங்கில கவிதைக்கு இணையான இயற்கை கவிதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. எனக்கு நீண்ட நாளாக இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு கவிதை எழுத வேண்டும் என்று எனக்கு ஆசை. அதற்காக நான் என்ன ஊட்டிக்கா போக முடியும், கொடைக்கானலுக்கா போக முடியும், இமயமலை சாரலுக்கா போக முடியும், காஷ்மீருக்கா போக முடியும். இருந்தாலும் என் வீட்டிலே இருந்து ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன். நீ இன்றியும் எனக்கு இருட்டு பிடிக்கும், ஆனால் உன்னை பார்க்க முடியாது என்பதால் மெழுகுவர்த்தியை ஏற்றுகின்றேன். அது என்னை போன்றே அழுகின்றது, வெளிச்சத்தை தந்து கொண்டே. எனக்கு மழையில் நனைய பிடிக்கும், நீ நனைந்து விடுகின்றாயே என்று குடை பிடிக்கின்றேன். ஓட்டை குடையின் ஒழுகலினால் நீ கவர்ச்சியாய் தெரிகின்றாய். எனக்கு விடியற்காலை பறவைகளின் பாட்டு பிடிக்கும், ஆனால் உன் உறக்கம் கட்டி விடுகின்றதே என்று ஜன்னல்களை சாத்தி விடுகின்றேன். எனக்கு கடற்கரை பிடிக்கும், எனக்கு கடற்கரை பிடிக்கும், காற்று பிடிக்கும். அதைவிட நீ கால் முட்டிக்கு மேலே தாவணியை தூக்கி நிற்பது பிடிக்கும். எனக்கு மலைகள் பிடிக்கும், அதன் கம்பீரமும் பிடிக்கும், ஏனில் உன் பருவம் போல நிற்பதினால். எனக்கு நீர்வீழ்ச்சி பிடிக்கும், அதன் வெண்மை நுரைகள் பிடிக்கும், அவை உன் சிரிப்பு போல தெரிவதினால். எனக்கு மலை சாலைகள் பிடிக்கும், அதன் வளைவுகள் மேடு பள்ளங்கள் பிடிக்கும், ஏனெனில் உன் மேனியை நினைவுபடுத்துவதினால். எனக்கு வயல்வெளி பிடிக்கும், அதன் பசுமை பிடிக்கும், ஏனெனில் உன்னோடு கைகோர்த்து நடப்பதினால். எனக்கு உன் அப்பா பிடிக்கும், உன் அம்மா பிடிக்கும். எனக்கு உன் அப்பா பிடிக்கும், அதைவிட உன் அம்மா பிடிக்கும், ஏனெனில் உன்னை தினமும் அலங்காரம் செய்து அனுப்புவதினால். கடைசியாக நீ எனக்கு மறக்காமல் கொடுத்த கல்யாண பத்திரிகை பிடிக்கும், அதைவிட நீ எனக்கு கொடுத்த அல்வா பிடிக்கும். சமுதாய சீரழிவுகள் ஏற்படுகின்ற போது ஒவ்வொரு கவிஞரும் ஒவ்வொரு எழுத்தாளரும் தன்னுடைய உணர்வுகளை பிரதிபலிச்சிருக்காங்க ஐயா. அதுபோல சமீபத்தில் ஏதாவது சமுதாய சீரழிவுகள் ஏற்பட்டிருந்த போது உங்களுக்கு அந்த மாதிரி பாதிப்புகள் எதனா உண்டானதா? நிச்சயமாக உண்டு. சமீபத்தில் காஷ்மீர் மாநிலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு சேதத்தை பற்றி கூட எனக்கு எழுத ஆசை. அப்படி எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி பல ஆண்டுகளுக்கு முன்பாக மராட்டிய மாநிலத்தில் நடைபெற்ற பூகம்ப பலியின் பூகம்பம், மகா பெரிய பூகம்பம் ஏற்பட்டு பல சீரழிவுகள் ஏற்பட்டது. அப்போது உண்மையிலேயே மனம் இறுகி ஒரு கவிதையை எழுதி பிரசுரித்தேன். இயற்கையே, மனம் இறுகி போன இயற்கையே, மனம் இறுகி போன இயற்கையே, இயற்கையே, நீ மனித உடல்களை உயிரோடு விழுங்குவதை கூட ரகசியமாகவே திட்டமிட்டு ராத்திரியில் நடத்திவிட்டாயே. சூறாவளி கொலையால் பல தலைமுறைகளை தரைமட்டமாக்கிய நீ எந்த தீவிரவாத இயக்கத்தின் தலைமை? இருட்டில் நீ நடத்திய மரண வேள்விக்கு உயிர்களின் ரத்தமா நெய்யாக பயன்பட்டது. இருட்டில் நீ நடத்திய மரண வேள்விக்கு உயிர்களின் ரத்தமா நெய்யாக பயன்பட்டது. உன் மரண விழாவுக்கு உயிர்கள் அல்லவா தோரணமாய். இயற்கையே, உனக்கென்ன இப்படி ஊரையே விழுங்கும் கொடிய பசி?
ரொம்ப உணர்வுபூர்வமா இருந்ததுங்கய்யா. நன்றிங்கய்யா. தங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி கவிதை சார்ந்த உணர்வுகளை அனுபவங்களாக பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்கய்யா. நன்றி. நேயர்களே, அடுத்த வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில் வேறொரு துறை வல்லுநருடன் அவருடைய கருத்துக்களை கேட்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முனைவர் கா. தமிழ்ச்செல்வன். இது விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது பல்துறை பகிர்வுகள், வல்லுநர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுநர் பார்வை. நன்றி, வணக்கம். హలో విఐటి, మీరు వింటున్నారు విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. నేను మీ ఆర్జే విజయ్. పాజిటివ్ థింకింగ్, పాజిటివ్ థింకింగ్ అనేది మన లైఫ్లో చాలా అంటే చాలా ఇంపార్టెంట్ అని మనం రోజు వింటూనే ఉంటాం. కానీ దాని వెనుకున్న రీజన్ ఏంటో తెలుసా? ఓకే, దాన్ని ఎక్స్ప్లెయిన్ చేయడానికే నేను ఇక్కడ ఉన్నది. సో బేసిక్గా మన లైఫ్ని మనం 3 డిఫరెంట్ వేస్లో డిఫరెన్షియేట్ చేసుకోవచ్చు: పర్సనల్ లైఫ్, ప్రొఫెషనల్ లైఫ్ అండ్ సోషల్ లైఫ్. అండ్ ఈ మూడిట్లో సర్టెన్ స్టేజ్ వరకు అన్నీ బాగానే ఉంటాయి, అంతా ఫన్నీగానే ఉంటుంది. కానీ ఒక స్టేజ్ వచ్చాక మనకి కొత్త రెస్పాన్సిబిలిటీస్ పెరుగుతాయి, కొత్త ఛాలెంజెస్, కొత్త టాస్క్ అండ్ కొత్త వాళ్ళని కలుస్తూ ఉండాల్సి వస్తుంది. ఈ టైంలో చాలామంది టెన్షన్ పడిపోతూ, భయపడిపోతూ ఏదేదో చేసేస్తూ ఉంటారు. కానీ ఆ ఫేజ్లో బ్యాలెన్స్డ్గా ఉండడం చాలా ఇంపార్టెంట్ కదా. అండ్ అదంతా పాజిటివ్ థింకింగ్ నుండే వస్తుంది. లైక్ మనం ఏ పని చేస్తున్నా పాజిటివ్గా ఆలోచిస్తూ చేస్తే ఏ టెన్షన్స్, ఏ భయాలు లేకుండా మనం 100% ఇచ్చి రాగలుగుతాం. లేక అలా కాదని భయపడుతూ చేస్తే ఫుల్ ప్లెడ్జ్డ్గా మనం వర్క్ చేయడం, అండ్ అది రిజల్ట్స్ పైన కూడా ఇంపాక్ట్ చూపిస్తుంది. సో సాటిస్ఫాక్షన్ ఉండదు. రిజల్ట్స్ అనేవి పాజిటివ్ అవ్వచ్చు, నెగిటివ్ అవ్వచ్చు. కానీ పాజిటివ్ అన్నట్టుగా అనుకొని స్టార్ట్ ఇమాజినింగ్, అప్పుడు ఆటోమేటిక్గా రిజల్ట్స్ అన్నీ పాజిటివ్గా టర్న్అవుట్ అయిపోతాయి. లైక్ మనకు ఒక సేయింగ్ కూడా ఉంది కదా మన కల్చర్లో, యద్భావం తద్భవతి అని, విచ్ సేస్ మనం ఎలా ఆలోచిస్తే అలా జరుగుతుంది. సో దాన్నే ఫాలో అయిపోదాం. అండ్ ఎలాగో పాజిటివ్ థింకింగ్ అనే టాపిక్ వచ్చింది కాబట్టి చెప్తున్నా. నాకు ఒక ఫ్రెండ్ ఉంది, పేరు నిత్య. ఎప్పటిదప్పుడే ఎక్కడిదక్కడే వదిలేసి మనం నెక్స్ట్ స్టెప్ని కొత్తగా తీసుకోవాలనేదే తన పాలసీ. జరిగిపోయిన దాన్ని పట్టుకొని ఎందుకు అలా జరిగింది, అది ఇది అని ఆలోచించే అమ్మాయి తను అస్సలు కాదు. అందుకే ఏ టెన్షన్స్ లేకుండా ఎప్పుడూ నవ్వుతూ ఉంటుంది. అండ్ మనలో చాలామంది ఫ్యూచర్ గురించి ఆలోచిస్తూ భయపడిపోతూ ఉంటాం కదా. కానీ ఎప్పుడు జరిగేది అప్పుడు జరుగుతుంది. ఇప్పటి నుంచి నెగిటివ్గా ఆలోచిస్తూ భయపడిపోయి ఇప్పుడున్న మూమెంట్స్ని కూడా ఎందుకు స్పాయిల్ చేసుకోవడం అని అంటూ ఉంటుంది. ఆలోచిస్తే అది నిజమే కదా. ఎప్పుడో ఏదో జరుగుతుందని ఇప్పుడే ఎందుకు భయపడిపోవడం? పాజిటివ్గా ఆలోచిద్దాం, అంతా మంచి జరగొచ్చేమో. అండ్ ఇంకా నా విషయానికి వచ్చేస్తే సక్సెస్ ఆఫ్ ఫెయిల్యూరా అనే దాన్ని బట్టి కాదు, మన ఫస్ట్ అటెంప్ట్ మనం ఇవ్వగలుగుతున్నామా లేదా అనే దాన్ని బట్టి మన సక్సెస్ రేట్ అనేది డిపెండ్ అయి ఉంటుంది అనేదే నా ప్రిన్సిపల్. బట్ ఫస్ట్ అటెంప్ట్ ఇవ్వాలంటే చాలా గట్స్ కావాలి కదా. అవన్నీ కాన్ఫిడెన్స్ నుంచే వస్తాయి. అండ్ కాన్ఫిడెన్స్ యొక్క రూట్స్ పాజిటివ్ థింకింగ్లోనే. సో అర్థమైందా పాజిటివ్ థింకింగ్ వల్ల ఎన్ని బెనిఫిట్సో? అండ్ అమ్మా ఓవర్ థింకర్స్, పాజిటివ్గా థింక్ చేయడం స్టార్ట్ చేయండి అమ్మా. లైఫ్ చాలా అంటే చాలా బాగుంటుంది. ఈరోజు మనం డిస్కస్ చేసిన పాజిటివ్ థింకింగ్ అండ్ దాని బెనిఫిట్స్ గురించి అర్థమైందని అనుకుంటున్నా. సో నెక్స్ట్ టైం ఇంకొక మంచి టాపిక్తో కలుసుకుందాం. అప్పటి వరకు సైనింగ్ ఆఫ్ ఆర్జే విజయ్. వింటూనే ఉండండి మీ మా అందరి ఫేవరెట్ విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. மெல்லிய நிகழ்வுகளில் தொடங்கி நெஞ்சை கசக்கும் நிகழ்வுகள் வரை நீளும் நம் வாழ்க்கையின் பிரதிபலிப்பு. உங்கள் விஐடி பண்பலை 90.8 உணர்வுகள். உணர்வுகள் இது எதை குறிக்குது? நம்மோட அன்றாட வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன நிகழ்வுகளால நம்மோட மனசுல ஏற்படுற அழுத்தம், அந்த அழுத்தத்தால நகர்த்தப்படக்கூடிய நம்மளோட வாழ்க்கை, உணர்வுகளும் நிகழ்வுகளுமா மாறி மாறி நம்மளோட வாழ்க்கையை உந்தி தள்ளிக்கிட்டே இருக்கிற ஒரு நிலை. இந்த நிலையை நம்ம மனசு திரும்ப திரும்ப அலசி பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் உணர்வுகள். உங்க மனசு என்ன உணர்தோ அதுதான் உங்களோட நடவடிக்கையா பிரதிபலிக்குது. அப்படி பிரதிபலிக்கிற விஷயங்களை தான் விஐடி பண்பலையில இப்ப கேட்க போறீங்க. மனதை வருடும் உணர்வுகளை கேட்டு நடப்போம் வாங்க. தினமும் நம்மளோட வாழ்க்கை பயணத்துல எத்தனையோ பொருட்களை தவறுதலா பல இடங்கள்ல மறந்து வச்சிடறோம், இல்லைன்னா தொலைச்சிடுறோம். அப்படி தொலைக்கிற எல்லா பொருட்களையும் நம்ம நினைவுகள் சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கோம்.
அதுலேயும் சில பொருட்கள் நம்மளோட ஞாபகத்துல இருந்து எப்பவுமே அகலாமல் இருக்கும். ஏன்னா அந்த பொருட்களை நாம் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கியிருப்போம். நானும் அது மாதிரி ஒரு விளையாட்டு பொருளை வாங்கினேன். ரொம்ப சின்னதாக, கைக்கு அடக்கமாக, கையில் எடுத்த உடனே விளையாடுற மாதிரி அந்த காலத்து காமிக் கதைகள் எல்லாம் வர ஒரு பொருள். அது எனக்கு கிடைச்சதே பெரிய கதை. அது ஒரு தனி கதைன்னே சொல்லலாம். அது ஒரு பண்டிகை காலம். அப்பா, அம்மா, நான். எனக்கு அப்போ ஒரு 10 வயசு இருக்கும். சின்ன பையன் கடைக்கு போய் சில பொருட்கள் வாங்கணும்னு சொன்ன உடனேயே சந்தோஷமாயிட்டேன். அம்மாவும் நானும் நடந்து போய் அப்பாவோட கடைக்கு முன்னாடி நின்னோம். அப்பா எல்லா வேலையையும் முடிச்சுட்டு எங்களை கூட்டிகிட்டு பண்டிகைக்கு பொருட்கள்லாம் வாங்க கிளம்புனாரு. எங்கள் எல்லோருக்கும் ட்ரெஸ் எடுத்தோம். பண்டிகைக்கு எல்லோருக்கும் கொடுக்கறதுக்கு இனிப்புகள் வாங்கினோம். அன்னைக்கு சமைக்கிறதுக்கு காய்கறிகள் 2 பைகள் நிறைஞ்சிடுச்சு. கடைகளில் வாங்க வேண்டிய பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒரு பேக்கரியில் தின்பண்டங்கள்லாம் வாங்கலாம் அப்படின்னு நின்னோம். எல்லாருக்கும் காரமாக வாங்கினாங்க. ஆனால் எனக்கு மட்டும் பால்கோவா. சின்ன பையன் தானே, அதான் இனிப்பு வாங்கி கொடுத்தாங்க. அந்த பேக்கரிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கடை இருந்தது. அந்த கடையோட பேர் லக்கி ஸ்டோர்ஸ். அந்த கடையில் எல்லா பொருட்களும் இருக்கும். சோப்புலேருந்து சென்ட் வரைக்கும் அங்கே கிடைக்கும். நான் அந்த கடையில் எனக்கு ஏதாவது வாங்கி தரணும்னு கேட்டேன். அப்பாவோட நண்பர் தான் அந்த கடையை வச்சுருந்தாரு. நான் அந்த கடையில் இருக்க எல்லா பொருட்கள் மேலேயும் என்னோட கண்ணை ஓட விட்டேன். என்னோட கண்ணு கடைசியாக வந்து நின்ன பொருள் தான் இன்னைக்கு வரைக்கும் என்னோட ஞாபகத்துல இருந்து விலகாமல் இருக்குது. ஆமாங்க, அது ஒரு பூத கண்ணாடி. பூத கண்ணாடியை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போறேன்னு அம்மாவும், அந்த பூத கண்ணாடியை கொடாம்பா அப்படின்னு அப்பாவும் என்னோட சந்தோஷத்தை அதிகப்படுத்தினாங்க. கேட்ட உடனே கிடைச்சிருந்தா இன்னைக்கு வரைக்கும் என்னோட ஞாபகத்தில் அந்த பொருள் இருந்திருக்குமான்றது சந்தேகம்தான். அந்த கடையில் இருந்த பூத கண்ணாடி என்னோட கைக்கு வந்தது. ஆனால் ஏற்கனவே 2 பைகளில் நிறைய பொருட்களை வாங்கி வச்சுருந்தோம். அதனால வீட்டுக்கு போன பிறகுதான் அதை விளையாண்டு பார்க்கணுன்ற ஒரு சூழ்நிலை. ஒரு தடவை உள்ளங்கையை பார்த்து உள்ளங்கை இறகைகள் பெருசாகிறப்ப என்னோட மனசுல சந்தோஷமும் அதிகமாயிடுச்சு. ஆனா அம்மா அதை வாங்கி பைக்குள்ள வச்சுட்டாங்க. அதுக்குள்ள ராத்திரி 9 மணி ஆயிடுச்சு. அந்த ரோட்ல இருந்த பல கடைகளை சாத்திட்டாங்க. ஒரு சில கடைகளை அப்பதான் சாத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்பாவோட கடைக்கு போய் சைக்கிளை எடுத்துக்கிட்டு அம்மா பின்னாடி உட்காந்துக்கிட்டாங்க. நான் எனக்குன்னே அந்த சைக்கிள்ல இருந்த குட்டி சீட்ல உட்காந்துக்கிட்டேன். இன்னமும் என்னோட ஞாபகத்தில் இருக்குங்க. அப்பா அந்த ரோட்டுக்குள்ளே நுழைஞ்சப்போ முழுக்க இருட்டாக இருந்தது. ரோடே கொஞ்சம் மேடு பள்ளமாக இருந்ததுனால அந்த ஒரு 300 மீட்டர் ரோட்டில் பாதி தூரத்தை கடந்திருப்போம். திடீர்னு என்னோட மனசு படபடன்னு அடிச்சுக்க ஆரம்பிச்சிச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த பிறகு அங்கேயும் இங்கேயுமா ஓடி அம்மா செஞ்சு கொடுத்த சாப்பாட்டை கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் சாப்பிடாம அந்த 2 பைகளையும் தேடி பார்த்தேன். அப்போ என்னோட மனசு இன்னும் படபடன்னு அடிச்சுக்கிச்சு. என்னோட பூத கண்ணாடியே காணும். பல தடவை தேடி பார்த்த பிறகும் அந்த 2 பைகளும் என்னை பாவமாக பார்த்தது மாதிரி இருந்துச்சு. ராத்திரி போய் தேட முடியாது, காலையில் போய் பார்த்துக்கலான்னு அப்பா சொன்னாங்க. ஆனால் அது விழுந்த இடத்துலையே உடஞ்சி போயிருந்தா? அந்த 300 மீட்டர் ரோட்டில் பாதி தூரத்தை கடந்தப்போ மனசு படபடுத்துச்சு. அந்த பூத கண்ணாடி விழுந்த சத்தம் கேட்டுத்தானா? இது மாதிரி பல கேள்விகள். மறுநாள் காலையிலேயே என்னோட சைக்கிளை எடுத்துக்கிட்டு அந்த 300 மீட்டர் ரோட்டை அளந்து பார்த்துட்டேன். ஆனால் அந்த பூத கண்ணாடியை எந்த பூதம் தூக்கிட்டு போச்சுன்னே தெரியல. அதுக்கு அப்புறமும் பல தடவை அப்பா கிட்ட பூத கண்ணாடி வேணும்னு கேட்டிருக்கேன். ஆனால் அந்த கடைக்காரரு ஒரு தடவை கூட பூத கண்ணாடி வாங்கி வைக்கவே இல்லை. அந்த பூத கண்ணாடியை தொலைச்சி பல வருஷங்கள் ஆயிடுச்சுங்க. இன்னைக்கும் அந்த 300 மீட்டர் ரோட்டை கடக்கும் போதெல்லாம் அந்த இடத்துல என்னோட மனசு படபடக்கும். அன்னைக்கு எங்கே விழுந்ததுன்னே தெரியாத அந்த பூத கண்ணாடியை இன்னைக்கு என்னோட கண்கள் தேடிக்கிட்டே இருக்கு. அந்த பூத கண்ணாடி அப்படி ஒரு உணர்வை என்னோட மனசுக்குள்ள ஏற்படுத்திடுச்சு. உணர்வுகள் உங்கள் மனதை வருடும் நிகழ்வுகளின் பிரதிபலிப்பு. உங்கள் விஐடி பண்பலை 90.8. உங்க வாழ்க்கையில உங்க மனதை வருடிய நிகழ்வுகளை வேலூர் மக்கள் அனைவரோடும் பகிர்ந்து கொள்ளலாம். உணர்வுகள் நிகழ்ச்சியில கலந்துக்கங்க. எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. உங்க உணர்வுகளை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: இயக்குனர், விஐடி பண்பலை 90.8, விஐடி பல்கலைக்கழகம், வேலூர் 14. உணர்வுகள், மனதை வருடும் நிகழ்வுகளின் பிரதிபலிப்பு. உங்கள் விஐடி பண்பலை 90.8. Way to success. Uncommon scenes, inspiring stories from real life heroes in VIT Community Radio 90.8.
Welcome to the show Way to Success. I'm your host Pooja. Today I'm going to tell you a story about Swami Vivekananda at the Parliament of Religions. The Parliament of Religions opened on September 11, 1893. It was held in a large building called the Hall of Columbus. Swami Vivekananda sat on the platform at the front with the other delegates. Cardinal Gibbons of the Roman Catholic Church sat in the front. On both sides were delegates representing near all countries and religions. There were a few other from India, Majunda and Agartha represented the Brahmo Samaj. Dharmapala represented the Buddhists of Ceylon, and Chakravarti and Mrs. Besant represented Theosophy. There was a large audience of 4,000 people. It was a grand occasion, and Swami Vivekananda felt nervous at the sight of so many people. The chairman several times requested him to speak, but he would not agree. Late in the afternoon, the chairman announced his name without asking him. Swamiji now had no choice, so he stood up and faced the audience. He began by saying, "Sisters and brothers of America." He could not say more. The audience was tremendously moved by the way he addressed them, and they began to clap their hands and cheer. Hundreds of people rose to their feet, shouting and cheering. The cheering continued for several minutes. When silence was resorted, Swamiji continued his speech. It was a short speech, but in it he represented Hinduism as a religion, which taught that all religions are true and that all should be accepted. Other speakers had spoken only of their particular religions, but Swamiji spoke of the truth in all religions. The audience liked the speech very much. In fact, they liked the Swamiji better than any of the other speakers. Swamiji became famous overnight, and the newspapers were full of praise of him. Swami Vivekananda gave several speeches at the Parliament, the most famous being his paper on Hinduism. Swamiji was always the favorite, and his speeches were always kept till the end so that the people would always stay. Sometimes large number of people became tired and started to leave. Then the chairman would say that Swami Vivekananda would give a short speech before the meeting closed, and all the people would then wait happily to hear Swamiji. Large pictures of Swamiji were printed and displayed in the streets of Chicago. Everyone spoke about him. The newspapers of India were also filled with the news of his triumph at Chicago, and the Indian people were very proud of his great success. His brother monks at Barangnagar were especially happy when they learned that their Narain was the famous Swami Vivekananda. Swami Vivekananda did not forget the poor people of India, kept thinking about them and how they could be helped. After he became famous, many rich people invited him to their home, but he could not enjoy the comfort which were offered to him. On the very night of his triumph at the Parliament, he had been the guest of a rich man and had been given a big comfortable bed to sleep on. Swamiji could not accept the bed. How could he? The thought of the poor people of India came to his mind, and he slept on the floor. The Parliament of Religions were over, and Swami Vivekananda was now a famous man. You're listening to the show Way to Success on VIT Community Radio 90.8 FM with me, Pooja. Meet you in our next episode with more interesting moment of successes. Way to Success. Uncommon scenes, inspiring stories from real life heroes in VIT Community Radio 90.8. விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இது மருத்துவ நேரம். பல்வேறு மருத்துவ துறைகளிலிருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடும் நேரம் இது.
வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி மருத்துவ நேரம். மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒரு மருத்துவர்கிட்ட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அவங்க துறை சார்ந்த விஷயங்களை தான் நம்ம கூட இன்னைக்கு நிகழ்ச்சியில பகிர்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில நம்ம கூட பேச இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் என் ராஜா, பத்மாவதி ரொமாட்டிக் கேர் சென்டர். நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் சார். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ராஜா. நான் ஒரு டாக்டர், நான் ஒரு ரொமட்டாலஜிஸ்ட். வெள்ளூரில் பத்மாவதி ரொமாட்டிக் கேர் சென்டர் கடந்த 4 வருஷமாக நடத்திட்டு இருக்கேன். என்னை பற்றி சொல்லணும்னா, நான் வந்து எம்பிபிஎஸ் படிப்பு வந்து சென்னை மருத்துவக் கல்லூரியில் முடித்தேன். அதுக்கப்புறமா எம்டி மேற்படிப்பு சண்டிகரில் படித்தேன், பிஜிஐ சண்டிகரில். அதுக்கப்புறம் 3 வருஷம் சிஎம்சியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன், பொது மருத்துவத்துறையில். அப்புறம் ரொமட்டாலஜி துறைக்கான மேற்படிப்பு டிஎம் ரொமட்டாலஜி 3 வருஷம் சென்னையில் முடிச்சுட்டு இப்போ வந்து வேலூரில் வேலை பார்த்துட்ருக்கேன். மெடிக்கல் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா பல பிரிவுகள் இருக்குது. நீங்கள் சொல்கிற இந்த ரொமட்டாலஜி பற்றி நிறைய அவேர்னஸ் மக்கள்கிட்ட இருக்கா? ஆர்த்தோக்கும் இதுக்கும் நிறைய ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கா? இல்லை எல்லாமே வந்து எலும்பு சம்பந்தமான விஷயங்களுக்காக தான் அணுக முடியுமா? இல்லை, இது ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. இப்போ ரொமட்டாலஜி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. எப்படி வந்து ஒரு கார்டியாலஜிஸ்ட், இப்படி ஒரு நெஃப்ராலஜிஸ்ட் அப்படின்ற மாதிரி எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி பொது மருத்துவம் முடிச்சுட்டு அடுத்து 3 வருஷம் மேல் படிப்பு படிக்கிறதா இந்த ரொமட்டாலஜி துறை. ஆர்த்தோபெடிக்ஸ்ன்றது வேற லைனில் போகிறது, அது சர்ஜரி ஃபீல்டு. இது வந்து மெடிக்கல் ஃபீல்டு. ரெண்டுத்தும் வேற வேற சம்பந்தம் கிடையாது. ஸோ இந்த ரொமட்டாலஜி அப்படின்றதுக்கு தமிழாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூட்டு, தசை மற்றும் இணைப்பு திசு. இதுதான் வந்து இதோட இது. 2 எலும்புகள் சேர்ற இடம் தான் வந்து மூட்டு, ஜாயிண்ட். சரிங்களா? 2 எலும்பு சேர்ற இடம் ஜாயிண்ட். ஸோ இப்போ எலும்புல பிரச்சனை இது கிடையாது. நம்ம பிரச்சனை வந்து ஜாயிண்ட்ல பிரச்சனை. 2 எலும்பு சேர. இப்போ உடம்புல எத்தனை எலும்புகள் ஜாயிண்ட் இருக்குன்னு பாருங்க. நீங்கள் கையில் ஜாயிண்ட் இருக்குது, காலில் ஜாயிண்ட் இருக்குது, எல்லாமே ஜாயிண்ட் தான். ஸோ இந்த ஜாயிண்ட்ல வர அத்தனை பிரச்சனைகளும் வந்து ரொமட்டாலஜி சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி சில நேரங்களில் வந்து அந்த சேர்ந்திருக்கிற இணைப்பு திசு அதெல்லாமும் ரொமட்டாலஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான். சரி சார், இந்த நோய் வருவதற்கான முக்கியமான காரணம் என்ன சார்? ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கா? அந்த முதுகெலும்பு வீக்கமாக இருக்கலாம், இல்லை கை கால் வீக்கமாக இருக்கலாம், இல்லை முட்டி வீக்கமாக இருக்கலாம். இது வருவதற்கான முக்கியமான காரணம் என்ன? இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல ரொமட்டாலஜியில் என்னென்ன நோய்கள் இருக்குன்றது நமக்கு தெரியணும். எப்படி வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு காய்ச்சலோட போறீங்க மருத்துவரை, காய்ச்சலுக்கு ஏதாவது மருந்து இருக்குதா? கிடையாது. காய்ச்சல் ஏன்றதுக்கு தான் மருந்து இருக்குது. காய்ச்சல் வந்து மலேரியா காய்ச்சல்னா மலேரியாவுக்கு மருந்து, டைஃபாய்டு காய்ச்சல்னா டைஃபாய்டுக்கு மருந்து, டெங்குனா டெங்குக்கு மருந்து. அதே மாதிரி முட்டு வலின்றது ஒரு நோயோடைய அறிகுறி. ஸோ முட்டு வலி ஏன் வருதுன்றதுக்கான காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சு வைத்தியம் பார்த்தா தான் அந்த முட்டு வலி சரியாகும். இப்போ மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே என்ன செய்கிறாங்க, முட்டி வலி எந்த ரொமட்டாலஜி கிட்டத்தட்ட ஒரு 30-40 வியாதிகள் இருக்கு. அனைத்துக்குமே அறிகுறி நோயாளிக்கு வரப்போகிறது வந்து முட்டி வலி தான். ஸோ முட்டி வலின்றது வந்து பொதுவாக என்ன செய்கிறாங்கன்னா, முட்டி வலி இருந்ததுன்னா ஒரு வலி ஊசி போட்டுக்கிறாங்க, 4 நாளைக்கு வலி மாத்திரை சாப்பிட்டு வந்துடுறாங்க. 4 நாளைக்கு நல்லா இருக்குது, திருப்பி 4 நாள் கழிச்சு திருப்பி வலி வருது, திருப்பி வலி ஊசி போட்டுக்கிறாங்க, வலி மாத்திரை சாப்பிட்றாங்க. ஆனால் இது நோயை குணப்படுத்துறதும் கிடையாது. அதே நேரத்தில் இந்த முட்டிகள் வந்து தேயறதையும் வந்து அதாவது மூட்டுகள் பாதிப்படைகிறதையும் இந்த வலி மாத்திரை தடுக்க போகிறதில்ல. ஸோ இந்த ரொமட்டாலஜியில் நிறைய இருக்குது. இதில் முக்கியமாக என்ன நோயின்னு பார்த்தீங்கன்னா ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இதுதான் வந்து நம்ம அதிகமாக பார்க்கக்கூடிய ரொமட்டாலஜி சம்மந்தப்பட்ட நோய். இந்த நோயோட அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டி வலிக்கிறது, பீங்கிறது, காலையில் தூங்கி எழுந்தா விரல் மடக்க முடியாமல் இருக்கிறது. நாளடைவில் இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு நம்ம சரியான முறையில் வைத்தியம் பார்க்கலைன்னா விரல் வளைஞ்சிடுறது, முட்டி தேஞ்சு போயிடுறது. குறிப்பாக வந்து இது பெண்கள் 20லேருந்து 40-50 வயசு. ஆனால் ஆண்களுக்கும் வரலாம், இப்போ குழந்தைங்களுக்கு வரலாம், 60 வயசுக்கு மேலேயும் வரலாம். ஸோ இதுதான் இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸோட முக்கியமான நோய். இதே மாதிரி அடுத்து நாங்கள் அதிகமாக பார்க்குற என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சொரியாசிஸ் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. சொரியாசிஸ் நோய், இந்த தோலில் சொரியாசிஸ் இருக்கவங்களுக்கு 40% சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் வரலாம். ஸோ யாருக்கெல்லாம் சொரியாசிஸ் உடம்புல இருக்குது, நீங்கள் சொரியாசிஸ்க்கு வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு முட்டி வலி வருதுன்னா அப்போ இதுவும் சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் ரொமட்டாலஜி சம்மந்தப்பட்டது. அடுத்து நம்ம அதிகமாக பார்க்கறது வந்து கவுட் அப்படின்னு சொல்கிற வியாதி. கவுட்ன்றது ரத்தத்தில் யூரிக் ஆசிட் அமிலம் ஜாஸ்தியாக இருக்கிறது. இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கட்டை விரலாண்ட வலிக்கும், வீங்கும், கால் கட்டை விரல் சரியாகும், திருப்பி வலிக்கும், வீங்கும். இது ஒன்று. அப்புறம் நார்மலாக வயசில் எல்லாருக்கும் தேர முழங்கால் முட்டி தேய்மானம், வயசானவங்களுக்கு வர கழுத்து வலி, இடுப்பு வலி, அதெல்லாம் தேய்மானத்தில் வருது. அடுத்து வந்து சின்ன வயசில் வர இடுப்பு வலி, பேக் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 20 வயசு 25 வயசு பையனுக்கு வந்து பேக் பெயின் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூங்கி எழுந்தா காலையில் குடிஞ்ச முடியும். அதெல்லாம் வந்து இந்த ரொமட்டாலஜி சம்மந்தப்பட்டது. அது சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, இது வலிக்கு வந்து மருந்து முறை கிடையாது. வலி 1000 காரணத்தினால வரலாம். அப்போ வலி வந்து இப்போ உங்களுக்கு வந்து முட்டி வலி இருக்குதுன்னா ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸும் இருக்கலாம், சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸும் இருக்கலாம், தேய்மானமும் இருக்கலாம், இல்லை இந்த ஆங்கிலோசிங் ஸ்பாண்டலைட்டிஸ், இல்லை கவுட், இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து என்னோட என்னன்னா, நம்ம நோய் வலி வந்தது அப்படின்னு சொன்னால் உடனே வந்து வலிக்கான காரணத்தை கண்டறியணுமே தவிர போய் வலி மாத்திரை போட்டுக்கூடாது. ஸோ இது எல்லாமே ரொமட்டாலஜி சம்மந்தப்பட்ட பிரிவு தான்.
சரி சார், இதை பற்றி அவேர்னஸ் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க நிறையா இதிலே வந்து நிறைய வகைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ இப்போ எனக்கு மூட்டு வலிக்குதுன்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு ஒரு ஆர்த்தோ டாக்டர்கிட்ட பார்த்துருவாங்க. ஸோ அவர் வந்து நார்மலாக ஏதாவது விஷயம் செய்யலாம். ஸோ மக்கள்கிட்ட வந்து எப்படி அவேர்னஸ் இருக்குது, அவங்க பிரிச்சுக்கிறாங்களா வந்து நம்மளுக்கு இப்போ இந்த நோய் இருக்குது இவரு தான் போய் இப்போ பார்க்கலாம்? இதில் நான் உங்களுக்கு ஒரே ஒரு சொல்ல வரேன்னா, இதில் ஆர்த்தோபெடிக்ஸை தாராளமாக முட்டி வலியை பார்க்கலாம். இதில் அவங்களுடைய பகுதியும் தான் இது. முழங்கால் முட்டி தேஞ்சிருந்தா அவங்க ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஸோ ஆர்த்தோபெடிக்ஸ் பார்க்கக்கூடாதுன்றது இது எதுவும் கிடையாது. ஆனால் முடக்குவாத நோய் அப்படின்னு வரும்போது வந்து ஸ்பெஷாலிட்டி மெடிக்கல் ஸ்பெஷாலிட்டி ஆகிடுது. முடிஞ்ச வரைக்கும் ஆர்த்தோபெடிக்ஸ் நண்பர்கள் வந்து இந்த மாதிரி பேஷண்ட் வந்ததுன்னா அவங்களே எங்களுக்கு சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி முடக்குவாத நோய், அதாவது தேய்மானத்தை அவங்க பார்த்துக்கிறாங்க. முடக்குவாத நோயின்னு வரும்போது வந்து நம்மக்கிட்ட வந்து இப்போ பிரச்சனை அதிகமாக எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஆர்த்தோபெடிக்ஸையும் பார்க்காம ரொமட்டாலஜிஸ்டையும் பார்க்காம லோக்கலாக வந்து நாட்டு மருத்துவமோ இல்லைன்னா வந்து அங்கேயே ஊரில் கிராமத்தில் ஊசி போட்டுக்கிறது வலிவா, அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதை தான் வந்து நாங்கள் வேணான்னு நினைக்கிறோம். ஒரு தடவை அவங்க கரெக்டாக அது பார்த்தாங்கன்னா என்னன்றது இது தெரியும். அவேர்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து ரொமட்டாலஜிஸ்ட் வந்து பற்றாக்குறையும் நிறைய இருக்குது. நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா மொத்தமாக வந்து 52 ரொமட்டாலஜிஸ்ட் தான் மொத்த தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இந்தியாவிலேயே மொத்தம் குவாலிஃபைடு ரொமட்டாலஜிஸ்ட் வெறும் 1000 பேர் தான். ஸோ நீங்கள் 52 ரொமட்டாலஜிஸ்ட்டில் வந்து சென்னையில் மட்டும் ஒரு 20 பேர் இருக்காங்க, திருச்சியில் ஒரு 18 பேர், கோயம்புத்தூரில் 4-5 பேர். மொத்தமாக இந்த வேலூர் மாவட்டம், காஞ்சிபுரம், அரக்கோணம், திருப்பத்தூர் வரைக்கும், திருவண்ணாமலை வரைக்கும் ரொமட்டாலஜிஸ்ட் கிடையவே கிடையாது. சிஎம்சி வேலூரை தவிர வேறு யாரும் ரொமட்டாலஜிஸ்ட் இல்லை. நான் வந்தப்போ, நான் முதல்ல ஆரம்பித்தப்போ. ஸோ நான் முதல்ல 3 வருஷம் ஆரம்பிக்க முன்னாடி ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஏன்னா ஜனங்களுக்கு வந்து அவங்களுக்கு தெரியவே இல்லை, முட்டி வலி தான் வந்து பார்க்கணுன்றதே உங்களுக்கு தெரியல. ஸோ நான் ஒரு பேஷண்ட்டாக வந்து இந்த மாதிரி வலி குறையுதோ, இதெல்லாம் மருந்துகள் இருக்குதா அப்படின்றத கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு இன்னொரு பேஷண்ட்டை கூட்டிகிட்டு வந்து தான் வந்து நாங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு வரோம். கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் வந்து இது வரைக்கும் வந்து ஒரு 4500 பேர் பார்த்துருக்குறோம் வேலூர் மாநகரத்தில் இந்த 3 வருஷத்தில். அதில் இந்த ரொமட்டாய்டு நோய் ஒரு 1000 பேருக்கு இருக்கலாம். ஸோ அவேர்னஸ் கம்மி. இதுக்கான விழிப்புணர்வுகள் ப்ரோக்ராம் நடந்துகிட்டு தான் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வருஷம் அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி உலக ஆர்த்தரைட்டிஸ் தினம் வருது, வேர்ல்டு ஆர்த்தரைட்டிஸ் டே. அந்த வேர்ல்டு ஆர்த்தரைட்டிஸ் டே அப்போ நாங்கள் நிறைய சிஎம்இ ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறோம், இலவச மருத்துவ முகாம் செய்கிறோம் அந்த அக்டோபர் 12ஆம் தேதி. இந்த மாதிரி அவேர்னஸ்களை பரப்ப முயற்சி பண்ணுறோம். ஆனாலும் வந்து இதில் இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சதுன்னா நோயாளிகள் வந்து இதை சீக்கிரமாக பயனடையலாம். நாளை வியாதி அதிகமாயிட்டு உடம்பு டேமேஜ் ஜாஸ்தி ஆகிட்ட அப்புறமா பார்த்துக்கிறதோட சீக்கிரம் பார்த்தா நல்லது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நோயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது பிகினிங் ஸ்டேஜிலே பண்ணிட்டா வந்து அதனுடைய தாக்கம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக சார், இந்த உணவுப் பொருட்கள், எந்த மாதிரியான உணவுப் பொருட்கள், சில விஷயங்களை சில உருளைக்கிழங்கு சாப்பிடும்போது வாயு அதிகமாகுது, சில பொருட்கள் ஃபேட்டை கம்மி பண்ணணும். ஸோ சில உணவு வகைகளை தடுக்கும் போது இந்த மாதிரியான நோய்களை தடுக்கிறதுக்கு வாய்ப்பு ஏதாவது இருக்கா? இதில் வந்து உணவு கட்டுப்பாடு இருக்கிற ஒரே ரொமட்டாலஜி நோய் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கவுட்டுன்னு சொல்கிற இந்த யூரிக் ஆசிட் அமிலம் ஜாஸ்தியாக இருக்கிறது. அது வந்து பெண்களை தாக்குறது கிடையாது, குறிப்பாக ஆண்கள் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறவங்க, ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து இந்த யூரிக் ஆசிட் அமிலம் ஜாஸ்தியாக இருந்து முட்டி வலி வருதுன்னா நம்ம சொல்ல வர கருத்து அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா நான் வெஜிடேரியன் ஃபுட், மீன், மட்டன், சிக்கன் சுத்தமாக அதை வந்து நிறுத்திடணும். அவங்களுக்கு மட்டும் தான். மற்றபடி மற்ற எந்த விதமான மூட்டுவாத நோய்க்குமே நாங்கள் என்ன அறிவுரை சொல்கிறோன்னா, ஈட் ஹெல்த்தி தான், பழம் சாப்பிடுங்க, காய்கறி சாப்பிடுங்க. மற்றபடி வந்து உருளைக்கிழங்கோ கருணக்கிழங்கோ வாழைக்கோவோ நம்ம இன்னும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது எதுவும் அறிவியல் பூர்வமாக ப்ரூவ் ஆகல. முக்கியமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் நம்ம பார்த்தா காமனான நோய்க்கு வந்து மீன் வந்து மிக நல்லது. நீங்கள் ஜப்பான்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க மருத்துவ ப்ரிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபிஷ் கேப்சியூலும் ஒரு மருந்தாக கொடுக்குறாங்க, இந்த நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. மீன் வந்து மிக நல்ல உணவு, முடக்குவாதம் இருக்கும். ஆனால் யூரிக் ஆசிட்னு சொல்கிற அமிலம் ஜாஸ்தியாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வந்து நம்ம உணவு கட்டுப்பாடு, நான் வெஜிடேரியன் வேணான்னு சொல்கிறோம். மற்றபடி சில பேர்லாம் வருத்தமாக இருக்கும், 2 வருஷம் 3-4 வருஷமாக முடக்குவாத நோய் இருக்கும், 4 வருஷமாக வந்து எதையுமே சாப்பிட்ருக்க மாட்டாங்க, கிழங்கும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க, நான் வெஜிடேரியன் ஃபுட்டும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க, நான் எதுவுமே சாப்பிடல டாக்டர் எனக்கு இன்னும் சரியாகலை அப்படின்வாங்க. அப்போ நான் சொல்லுவோம் அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை இல்லையா? சம்மந்தம் இல்லாதது சாப்பிடாம விட்டுறதுனால நோய் சரியாட போகிறது கிடையாது. அது வந்து நம்ம இன்னும் இருக்க தான் செய்யுது இந்த மாதிரி கிழங்கு அதெல்லாம். ஆனால் வந்து அது ஒரு இது கிடையாது, நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடலாம். நோய்க்கான மருந்து சாப்பிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்ககிட்ட வந்து எந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் அதிகமாக வருவாங்க? மூட்டு வலிக்கு வராங்களா, இல்லை வந்து வேற ஏதாவது சொன்னீங்க இந்த ஜாயிண்ட்டு, இந்த ஒர்க் பண்ணுறாங்க நிறைய ஃபீல்டு, யங்ஸ்டர்ஸ் இப்போ நிறைய வந்து ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பெரியவங்கன்னு பார்த்தீங்கன்னா வயசானவனே அவங்களுக்கு முட்டு வலி அந்த மாதிரியான விஷயம் வந்துடும். ஒரு வயசாயிடுச்சு அதனால நம்மளுக்கு வருதுன்னு சொல்லிட்டு சில பேருக்கு வந்து ரொம்ப யங்ஸ்டர்ஸ்க்கே வந்து இந்த மூட்டு வலி, முதுகெலும்பு வீக்கம், அந்த மாதிரியான ஸ்டிஃப்னஸ் அந்த மாதிரிலாம் வருது. எந்த மாதிரியான பேஷண்ட் வந்து உங்களை வந்து இப்போ வந்து மீட் பண்ணுறாங்க அதிகமாக? இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா 2 குரூப் ஆஃப் பேஷண்ட் தான். ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரி வயசாகி தேஞ்சு போகிறது, எனக்கு முழங்கால் முட்டி வலிக்குது, மாடிப்படி ஏறினா வலிக்குது, ரொம்ப நேரம் குனிஞ்சு வீடு பெருக்கினா வலிக்குதுன்னா 50 வயசு 60 வயசு தான் உங்களுக்கு வந்து முட்டி தேஞ்சிருக்கு. ஆனால் அந்த முட்டி தேய்மானத்துக்கு வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம், கால்சியம் மாத்திரை சாப்பிடுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி முடிச்சுக்க போகிறோம். ஆனால் முக்கியமான குரூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா
20-40 வயசு, 20லேருந்து 40 வயசுக்குள்ள, 15லேருந்து கூட வச்சுக்கலாம் நீங்கள் 40 வயசுக்குள்ள இந்த மாதிரி முட்டி வலிக்குது வீங்குதுன்னு வரவங்களுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா, இது முடக்குவாத நோயா இல்லையா. இப்போ நார்மலாக ஐடியில் இருக்கிறாங்க, இப்போ ஐடி இண்டஸ்ட்ரியில் காலையிலேருந்து சாயந்தரம் அப்படியே உட்காந்து கம்ப்யூட்டர் பார்த்துட்டே இருக்காங்கன்னா கழுத்து வலி வரதான் செய்யும். அவங்களெல்லாம் நம்ம வாத நோயின்னு சொல்ல போகிறது இல்லை. அவங்களுக்குலாம் நம்ம அது வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும். இது மூட்டு வாதமா இல்லையா. ஆர்த்தரைட்டிஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைனா அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து இது. ஆர்த்தரைட்டிஸ் இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. சார் அடுத்ததாக ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சர்க்கரை நோய் வந்துச்சுனாவே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லுவோம், போயிட்டு கிட்னி அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிக்கோ, உனக்கு பிபி இருக்கான்னு பார்த்துக்கோ, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவோம். ஒரு நோய்க்கு வந்தோடனே அடுத்த நோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது சர்க்கரை நோய் இருந்ததுன்னா இதே நோய் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ரொமட்டாலஜிக்கு விஷயமான நோய்கள் வரும்போது நம்ம எந்த மாதிரியான அவேர்னஸாக வச்சுக்கணும்? இது வந்திருக்கு நம்ம போயிட்டு உடனே டாக்டரை பார்க்கணும், ஏதாவது தொடர்புடைய நோய்களாக இருக்கும்? சொரியாசிஸ் உங்களுக்கு இருக்குது, தலையில் இப்போ சொரியாசிஸ் இருக்குது, உடம்புல சொரியாசிஸ் இருக்குது, உங்களுக்கு வந்து முட்டி வலி வருதுன்னா அப்போ நீங்கள் உடனே பார்க்கணும். இன்னொன்று, நீங்கள் நிறைய ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறீங்க, ஆல்கோஹால் சாப்பிட்றீங்க, உங்களுக்கு முட்டி வலி வருதுன்னா உடனே அதுக்கு சம்மந்தம் உண்டு. வீட்டில் யாருக்காவது முடக்குவாத நோய் இருந்ததுன்னா உடனே வந்து அம்மா அப்பாவுக்கு இருக்குது, இல்லை அண்ணன் தம்பிக்கு இருக்குது, ரொமட்டாலஜி ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு வலி வந்ததுன்னா உடனே செக் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து குடும்பத்தில் சில நேரங்கள் அதிகமாக ரன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்கும் வரணும் அவசியம் உடனே இந்த மாதிரி சொன்னால் பயமே என்னன்னு பார்த்தா உடனே நோயாளி வந்து என் பசங்களுக்கு வருமானு உடனே கவலைப்படாங்க. அப்படி கிடையாது, வரணுன்றது அவசியம் கிடையாது. ஒருவேளை அந்த நோய்க்கான அறிகுறி இருந்தால் செக் பண்ணிக்கணும். ஆனால் நம்ம அதிகமாக பார்க்குற இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து அது ஏன் வருதுன்றதுக்கான காரணம் கிடையாது. நிறைய டைம் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் குனியா ஜுரம் மாதிரி வரும், இல்லை சாதாரண ஜுரம் வரும். ஜுரம் வந்த அப்புறம் முட்டி வலி வந்துருச்சு டாக்டர் அப்படின்வாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து முடக்குவாத நோயாக தான் இருக்கும். இதோட தொடர்பு படுத்தி ரொம்ப கிளியராக பார்க்க ஒரு தனியான செக்மெண்ட் இது. ஆனால் முடக்குவாத நோய் இருக்கிற அத்தனை பேருக்கும் சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதை செக் பண்ணிக்கணும். இப்போ நார்மலாக இருக்கிறவங்களோட ரொமட்டாய்டு பேஷண்ட்டுக்கு டயபெட்டிஸ்க்கு வர சான்ஸ் ஜாஸ்தி, ஹைப்பர் டென்ஷன் வர சான்ஸ், அது நிறைய ஆராய்ச்சி பூர்வமாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரொமட்டாலஜி பிரச்சனை இருந்தால் நீங்கள் வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை சுகர் இருக்கா, கொலஸ்ட்ரால் இருக்கா, பிபி இருக்கான்றது செக் பண்ணிக்கணும். அது ஒன்றத்தோட ஒன்று சம்மந்தப்பட்டது. ஆனால் அதனால இது வரல. ஆனால் சம்மந்தம் இது வந்தால் அது அதுக்கான வாய்ப்பு நிறைய வாய்ப்பு. இது ஒழுங்காக வைத்தியம் பார்க்கலாம், அது வரலாம் வரதுக்கு. அதாவது இது ஒரு இதுவே இருக்குது, ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் அண்ட் மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னு ஒரு இதுவே இருக்குது. அதில் அதை என்னோட பட்டப்படிப்பப்போ அதை பற்றி தான் ஆராய்ச்சியாக பண்ணியிருந்தேன். தீசிஸ் சப்மிட் பண்ணதே அதில் தான். இந்த ரொமட்டாய்டில் வந்து டயபெட்டிஸ் அதிகம் வருது, ரொமட்டாய்டு இருக்கவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் நிறைய வருதுன்ற ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சதே தான். ஓகே சார், நம்ம மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேசணும், மேலும் பல விஷயங்கள் பேசலாம். நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே, மனதின் கவலைகள் மறந்து போயிடும், மாயம் செய்திடுவே. இது காட்சி நலை பொங்கும் பாட்டி நலை, நம் வீட்டோடும் நாட்டோடும் நடமாடி சுவை சேர்க்கும். விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. Macha Mintu, you're going on cycle to college? Hey, girls will laugh at you, dude. Macha Chintu, let's save our environment first. You know what? We have to reduce our fuel consumption and try to reduce the air pollution. So let's save our planet. You wanna join me? Believe me, girls will love it. Hey, wait, let me bring my cycle. Go green. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் டாக்டர் என் ராஜா, ரொமட்டாலஜிஸ்ட், நம்ம கூட இருக்காரு. அவர் கூட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். சார், இந்த நோய்க்கு, இந்த மூட்டு வீக்கம் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு மாத்திரை நிறைய பேர் எடுத்துப்பாங்க, கண்டினியூஸாக எடுத்துப்பாங்க. சில பேர் வந்து எடுக்காமல் விட்டுருவாங்க. ஸோ ரொம்ப நாள் எடுக்கிறது, மாத்திரைகள் எடுப்பதனாலையும் சில டைம் வந்து பாதியிலே வந்து அந்த வலி கம்மியானோடனே அந்த மாத்திரையை நிறுத்துவாங்க. இதனால என்ன மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும்? இப்போ எங்கள் வைத்திய முறையில் பார்த்தீங்கன்னா எங்களோட மிகப்பெரிய சேலஞ்ச் என்னென்னா, நோயாளிகள் வந்து மாத்திரை எழுதிட்டு நல்லா வலி குறைஞ்சா கூட 2 மாதம் கழித்து மாத்திரை சாப்பிட்டா லிவர் கெட்டுடுமா, கிட்னி கெட்டுடுமான்னு கேட்குற முதல் கேள்வி தான். இதில் வந்து ஒரு சின்ன இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு வந்து ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்கிறாங்க. அதாவது மாத்திரை சாப்பிட்டா லிவர் கிட்னி ஃபெயிலுன்னு வந்துருன்றதையும், டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனில் மாத்திரை சாப்பிட்டா வருதுன்றது வித்தியாசம் இருக்குது. மாத்திரை சாப்பிட்டா லிவர் கெட்டுரும், கிட்னி கெட்டுரும்ன்றது டாக்டரே பார்க்காம மெடிக்கல் ஷாப்பில் அவங்களே ஏதாவது ஒரு டோஸில் சாப்பிட்றதானே தவிர, நீங்கள் இதுக்கான மருத்துவர், ரொமட்டாலஜி மருத்துவரை பார்த்து ஒழுங்காக மாத்திரை போட்டுட்டு 3 மாதத்துக்கு ஒரு தடவை ரெகுலராக சில டெஸ்ட் இருக்குது, அதை பண்ணிட்டு சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது. என்னால் உறுதியாக சொல்ல முடியும், நீங்கள் வந்து அரசு பொது மருத்துவமனை மாதிரிலாம் நீங்கள் சென்னை போய் பாருங்கள், கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் நிறைய டயாலிசிஸ்க்கு வராங்க தினமும். நீங்கள் ஒரு மாதம் உட்காந்து பார்த்தீங்கன்னா கூட ஒரே ஒரு நோயாளி கூட நான் இந்த மாதிரி வந்து ரொமட்டாலஜி டாக்டரை பார்த்து மருந்து சாப்பிட்டு என் லிவர் கெட்டுடுச்சு, கிட்னி கெட்டுடுச்சுன்னு வரப்போகிறது கிடையாது. அவங்க வரவங்க எல்லாருமே ஒன்று சக்கரை கண்ட்ரோல் ஆகாமல், இல்லை தானாக வேற ஒரு கிட்னி ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளத்தினாலேயோ, இல்லைனா வந்து
யாராவது ஒருத்தர் அவர் படித்தவரா இல்லையான்னு தெரியாது, ஏதாவது ஒரு மருந்து வாங்கி சாப்பிட்றது, அது ஹெவி மெட்டல் இருக்கும், அவங்க டாக்டரே இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கிறதான தவிர தைரியமாக சாப்பிடலாம். நான் என்னோட பெரிய ஒரு நோயாளிக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு புரிய வச்சு சாப்பிட்டா. ஆனால் இப்போ நல்லா ஆயிட்டதுக்கப்புறமா அவங்களே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நல்லா ஆனதுக்கப்புறமா. ஆனால் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது, பயப்படுறாங்க நிறைய. ஆனால் இது வந்து இந்த பயம் வந்து தேவையில்லாதது. ஸோ மாத்திரை தேவையில்லாமல் சாப்பிட்றது தப்புதான்றது உண்மை. ஆனால் மாத்திரையே போடாமல் விட்டால் இந்த நோயில் வந்து அதோட பாதிப்புகள் இதை விட ஜாஸ்தியாக இருக்க போகுது. ஸோ நம்ம ரெகுலராக செக் பண்ணி போட்டால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்ததான் இந்த சிகிச்சை முறை எப்படி சார், ரொம்ப வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குமா? உங்களோட சிகிச்சை முறை பற்றி சொல்ல முடியும்? இதில் வந்து ரொமட்டாய்டலஜிக்கு வந்து சில மருந்துகள் இருக்குது. ஒரு 3-4 மருந்து தான் இருக்குது முக்கியமாக. இந்த 3-4 மருந்தை வந்து நம்ம ஒழுங்காக போட்டால் சில பேருக்கு 2 மருந்துலேயே சரியாயிடலாம், சில பேருக்கு 3 மருந்து, சில பேருக்கு 4 மருந்து ஆகலாம். மருந்துகள் அளவு வச்சு தான் அதோட மருந்து செலவு. ஸோ இப்போ வந்து ஒரு தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு 1000-1500 ரூபாய் ஆகலாம் மருந்து செலவு நீங்கள் பார்த்தீங்க. ஆனால் இப்போ வந்து இந்த ரொமட்டாலஜி துறை எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குதுன்னா, படுக்கையாக இருக்கிறாங்க ஒரு ரொமட்டாலஜி சம்மந்தப்பட்ட பேஷண்ட், கை கால் அசைக்கவே முடியல மூட்டுவாத நோயிலனா கூட அற்புதமான மருந்துகள்லாம் வந்துடுச்சு. அதுக்கு பேர் பயாலஜிக்கல்ஸ். லாஸ்ட் 5 வருஷமாக இந்தியன் மார்க்கெட்டில் இதெல்லாம் வந்து ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஒரு 1 lakh 1.2 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்குது. சில நேரங்களில் இது அரசாங்கம் இலவசமாகவும் கொடுக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு 60 பேஷண்ட் அமைச்சிருக்கிறேன், சென்னை பொது மருத்துவமனைக்கும் கீழ்ப்பா மருத்துவமனைக்கும். இந்த மாதிரி. ஆனால் எல்லா மருந்துகளும் கிடைக்கிறது கிடையாது. எந்தெந்த மருந்து அவைலபிளாக இருக்குதோ அதை நம்ம ஒன்றும் ப்ரைவேட்டாக போட போகிறது இல்லை. இதெல்லாம் ஒரிஜினலான வேலை வந்து ரொம்ப லட்சக்கணக்கு 4 லட்சம் 5 லட்சம் அந்த மாதிரி இருந்தது வந்து 1 லட்சம் 1.25 லட்சம் குறைஞ்சிருக்குது. இது 4 இடத்துல இன்னும் குறைந்து தான் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் நாளைக்கு முட்டியே தேஞ்சு போச்சு, முட்டிக்கு ஆப்ரேஷன் பண்ண போறீங்கன்னா லட்சக்கணக்கில் தான் செலவு பண்ண போகிறோம். ஒரு முட்டி மாத்திரம் 2 லட்சம் ஆகுது, 2 முட்டிக்கு 4 லட்சம் ஆக போகுது. ஆனால் இது வந்து எல்லாருக்கும் தேவையில்லை. நான் சொல்கிறது என்னன்னா, நீங்கள் 10 பேர் ரொமட்டாலஜி பேஷண்ட் பார்த்தீங்கன்னா அதில் 9 பேருக்கு மருந்து மாத்திரையே போதும். உடனே ஜனங்க பயந்துக்கூடாது ரொம்ப காஸ்ட்லி ட்ரீட்மெண்ட். அந்த காஸ்ட்லி யாருக்கு வருதுன்னா ஜனங்க லேட்டாக வரதுனால உங்களுக்கு தான் அது. நீங்கள் வந்து மருந்து ரொம்ப நோய் ஜாஸ்தியாகி மருந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத நேரத்துக்கு வந்து அப்போ வந்து 5 வருஷம் 6 வருஷம் ஆகிடுது, ரொம்ப மொழி வலி ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா எந்த மருந்து வேலை செய்யாதப்போ அப்போ இந்த மாதிரி காஸ்ட்லி இன்ஜெக்ஷன் தேவைப்படுது. நம்ம முதல்ல 6 மாதம் 4 மாதத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. இதில் ஒரே ஒரு புள்ளி வர இருக்குது. இந்தியாவில் வந்து ரொமட்டாலஜி சம்மந்தப்பட்ட நோயாளிகள் ரொமட்டாலஜி டாக்டரை பார்க்கறதுக்கு குறைஞ்சபட்சம் 3 வருஷம் ஆகுது. இதுதான் அதாவது தேடி கடைசியாக யார் டாக்டர்னு கண்டுபிடிச்சு பார்க்கறதுக்கு 3 வருஷம் ஆகுது. இது வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டா. நீங்கள் அப்போ நினச்சி பாருங்க, வட மாநிலங்களில் இன்னும் மிக படிப்பறிவு கம்மியாக இருக்கவங்களாம் எவ்வளோ வருஷம் ஆகுதுன்றது. ஆனால் வெளிநாட்டில் அப்படி இல்லை. நீங்கள் இந்தியாவை தவிர விட்டுடுங்க, நீங்கள் வேறு எந்த நாட்டுக்கு போய் இந்த ரொமட்டாலஜி பிரச்சனை இருந்தாலும் டைரெக்டாக டாக்டர் பார்ப்பாரு. அவர் வந்து ரொமட்டாலஜிஸ்ட்டை பாருன்னு சொல்லிடுவார், ரொமட்டாலஜிஸ்ட் பார்த்துருவாங்க. நமக்கு இன்னும் அந்த அவேர்னஸ் இல்லை. ஸோ என்னோட சஜஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாமல் வந்து மாத்திரையில் போட்டால் இது வந்துடும் அது வந்துடும் பயந்துக்கிட்டு நிறைய பேஷண்ட் வந்து என்ன ஆகிடுறாங்கன்னா வீல் சேருக்கு போயிடுறது அந்த மாதிரி ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி நம்ம பயந்துக்க தேவையில்லை. இதில் ஒன்றும் ஆகாது. நீங்கள் தைரியமாக மாத்திரை போடுங்க. ஆனால் அதுக்கு மானிட்டர் பண்ணி போடணும். இதுக்குன்னு டெஸ்ட் இருக்குது. அதில் ஏதாவது அப்நார்மாலிட்டிஸ் இருந்தால் டோஸ் மாடிஃபை பண்ணால் போதும். ஸோ மாத்திரைக்கு பக்க விளைவுகள் இருக்குதானா? எல்லா மாத்திரையும் இருக்குது. ஆனால் வருதான்றது தான் கேள்வி. வரது வந்து ரொம்ப மிக குறைவு தான். சரி சார். அடுத்ததாக இப்போ வந்து ஆர்த்தோவில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா வந்து டாக்டர்ஸே வந்து ஃபிசியோதெரப்பி சஜஸ்ட் பண்ணுவாங்க, இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நம்ம ரொமட்டாலஜி ஃபீல்டில் வந்து எந்த மாதிரியான ஃபிசியோதெரப்பியோ இல்லை எக்ஸசைஸ் பண்ணும்போது அதனுடைய தன்மையை கம்மி பண்ணிக்க முடியுமா? ரொமட்டாலஜி ஃபீல்டில் கண்டிப்பாக எக்ஸசைஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. அதில் ஒன்று இப்போ என்னோட இதுலேயே பார்த்தீங்கன்னா, என்னோட ரொமட்டாலஜி செட்டப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்கிறாங்க. ஆனால் இந்த நோய் தீவிரமாக இருக்கும்போது ஃபிசியோதெரப்பி பண்ணால் அந்த நோய் குறையாது, வலி ஜாஸ்தி ஆகிடும். தேய்மானத்தில் ஃபிசியோதெரப்பி பண்ணால் சுமாராக இருக்கும், இதில் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ வந்து அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா, நோயை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஃபிசியோதெரப்பி பண்ணணும். ஆனால் ஃபிசியோதெரப்பிக்கு மிக முக்கிய பங்கு இருக்குது. இப்போ கையில் வளைஞ்சு போச்சுன்னா கை எக்ஸசைஸ் இருக்குது. சில பேருக்கு லேசாக கை வளைய ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு வந்து ஸ்பிளிண்ட்லாம் போடுவாங்க ஃபிசியோதெரபிஸ்ட் பார்த்து, கேப் மாதிரி கொஞ்சம் விரல் நேராக்கிறதுக்கு. அந்த மாதிரி ரோல்லாம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு முக்கிய பங்கு, சின்ன பங்குனாலும் முக்கிய பங்கு இருக்குது ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கும். அடுத்தது அந்த ரொமேட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் தவிர்த்து வேற எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு நோய்கள் வரும்? இதுக்கு அடுத்து வந்து இந்த ஆர்த்தரைட்டிஸ் குரூப்பை விட்டுடுங்க. அதான் நான் இப்போ பேசுனது, இந்த ரொமட்டாய்டோ சொரியாட்டிக்கோ கவுட்டு தேய்மானம் விட்டுட்டு இன்னும் ஒரு பெரிய குரூப்பே இருக்குது இந்த ரொமட்டாலஜி நுரைய தொழில். அதாவது எஸ்எல்இன்னு ஒரு வியாதி இருக்குது. எஸ்எல்இ லூப்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அது பார்த்தீங்கன்னா சின்ன வயசு பெண்கள் 15 to 25 வயசு, ஜுரம், முட்டி வலி, முடி கொட்டுறது, வாய்ப்புண்ணு, வெயிட் குறையிறது, அவங்கெல்லாம் வந்து உடனே கண்டுபிடிச்சி வைத்தியம் பார்க்கணும். இல்லைன்னா அவங்களுக்கு வந்து இந்த உள்ளுறுப்புகள் பாதிப்படையலாம். எஸ்எல்இன்ற ஒரு நோய் இருக்குது. அப்புறம் தோல் டைட்னஸ், ஸ்க்ளீரோடர்மான்ற ஒரு வியாதி இருக்குது. இந்த மாதிரி வந்து ரொமட்டாலஜியில் வந்து நிறைய செக்மெண்ட் இருக்குது. வாஸ்குலைட்டிஸ் அப்படின்லாம் இருக்குது. எந்த அளவுக்கு இருக்குதுன்னா, உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்ல நான் நினைப்பேன். இப்போ வந்து ரொமட்டாலஜியோட 2% ஆஃப் பாப்புலேஷனுக்கு ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் இருக்குது. நான் சொல்கிறது ஒரு வியாதி. ஸோ வேலூரில் மட்டும் நீங்கள் வேலூர் சுற்றி மாவட்டத்தில் 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னா 20,000 பேருக்கு இருக்குது. அப்போ 20,000 பேரில் இது வரைக்கும் 1000 பேர் தான் பார்த்துருக்குறேன். மிச்சம் இருக்காங்களா எங்கன்னு தெரியல. நான் ஏன் சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி வந்து
ரொமட்டாலஜி நோய்களுக்கு வந்து நிறைய இருக்குது. ஸோ ரொமட்டாலஜி நோய்கள் நிறைய இருந்தால் கூட அந்த அவேர்னஸ் கம்மியாக இருக்கிறதுனால அவங்களால வந்து அது கரெக்டான டைமில் வந்து ரிப்போர்ட் பண்ண முடியல. இப்போ சிஎம்சியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இதில் சிஎம்சியில் வந்து ரொமட்டாலஜி அப்பாயின்மெண்ட் டாக்டரை பார்க்கறதுக்கான கிடைக்கிற நேரம் வந்து 3 மாதம் ஆகுது. அப்பாயின்மெண்ட் 3 மாதம். அதாவது நீங்கள் ஜனவரி மாதம் போனால் ரொமட்டாலஜி டாக்டர் பார்க்கணுன்னா ஏப்ரல் மாதம் தான் உங்களால் பார்க்க முடியும். முக்கியமான காரணம் கல்கட்டா, வடமாநிலம் கல்கட்டா, பங்களாதேஷ், பீகார், ஒரிசாலேருந்து ஃபுல்லாக இங்கே வந்துடுறாங்க. இங்கே ரொமட்டாலஜி அப்பாயின்மெண்ட்டுக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்கிறதுனால சிஎம்சியில் அவ்வளோ நாள் ஆகுது, 3 மாதம் ஆகுது. அவங்களுக்கு அவ்வளோ அவேர்னஸ் இருக்குது. நம்ம ஊருக்குள்ளே இருக்கிறோம், நம்ம ஊரில் இன்னும் அவேர்னஸ் வரல. ரொமட்டாலஜிக்கல் வியாதின்றது ஒரு பெரிய ஸ்பெக்ட்ரமே இருக்குது. இதில் வந்து முட்டி வலின்றது ஒன்று தான். ஸோ நம்ம முட்டி வலி மட்டுமே ரொமட்டாய்டுன்றது கிடையாது. அதில் நிறைய எக்ஸ்ட்ரா வியாதிகள்லாம் இருக்குது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உடம்புல சிவப்பாக ரெட் கலர் பேட்ச் வரலாம். அது வாஸ்குலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நிறைய டைப் இருக்குது, 20-30 டைப் இருக்குது வாஸ்குலைட்டிஸில். அப்புறம் நார்மலாக எலும்பு அடர்த்தி குறைவாக இருக்கிறது, போன் டென்சிட்டி குறைவாக. இப்போ நீங்கள் நடந்து போயிட்டு இருப்பாங்க, நம்ம எல்லார் வீட்லையுமே யாராவது இந்த சம்பவம் நடந்திருக்கும். 60-70 வயசு இருப்பாங்க, கீழே விழுந்துட்டு இருப்பாங்க, பாத்ரூம்ல எலும்பு உடஞ்சிட்டு இருக்கும், ஆப்ரேஷன் பண்ணி ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. இப்போ நார்மலாக ஒரு 20 வயசு பையன் விழுந்தா உடைய போகிறது இல்லை, 50 வயசுல ஏன் உடையுது? ஏன்னா எலும்பு வீக்காக இருக்குது. ஸோ நீங்கள் வெறும் வந்து சர்ஜரி மட்டும் பண்ணிட்டு அந்த எலும்பு டென்சிட்டிக்கு வந்து நீங்கள் எதுவும் கொடுக்கலன்னா திருப்பி இன்னொரு எலும்பு உடையும். நாளைக்கு விழுந்தா உடஞ்ச இடமே திருப்பி உடையும். ஸோ இந்த மாதிரி ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான வியாதி இருக்குது. அதுக்கும் வந்து ரொமட்டாலஜியில் மருந்து இருக்குது ஆஸ்டியோபோரோசிஸ். அதுக்கு ஒரு தினம் இருக்குது, உலக ஆஸ்டியோபோரோசிஸ் தினம் சொல்லி அக்டோபர் 20ஆம் தேதி செலிப்ரேட் பண்றோம். ஸோ வேர்ல்டு ஆஸ்டியோபோரோசிஸ் டேல வந்து நீங்க அது ஒரு இம்பார்ட்டன்ட் ரொமட்டாலஜிக்கல் பாயிண்ட் தான் அது. அந்த மாதிரியும் ஆஸ்டியோபோரோசிஸ் ஒரு இதுவும் இருக்குது. எல்லாருமே இப்போ நெட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒண்ணுமே பிரச்சனை இல்லைங்க. ரொமட்டாலஜிக்கல் டிசீசஸ் அடிச்சீங்கன்னா பக்கமா வருது கூகுளில். ஒரு பெரிய கஷ்டம் இல்லை படிச்சவங்களுக்கு. படிக்காதவங்களுக்கு இதெல்லாம் அறிகுறிகள் இருந்தால் உடனே வந்து பாருங்க. சரி சார், இப்போ நம்ம முன்னாடி பேசும்போது சொன்னீங்க நீங்க எப்படி தடுப்பதுன்றதை வந்து பேசிட்டு இருந்தோம். இப்போ வந்துருச்சு, எந்த மாதிரியான அவங்க எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும், என்ன மாதிரியான விஷயம்லாம் ஃபாலோ பண்ணால் அது வந்து இன்னும் சிவியர் ஆகாது, அதை பற்றி சொல்ல முடியுமா? நார்மலாக எல்லாருக்கும் இருக்கிறது முழங்கால் முட்டி தேய்மானம், ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸுக்கு வந்து நம்ம எல்லாரும் சொல்றது என்ன, எடை ஜாஸ்தியாகாம பார்த்துக்கோங்க. வயசான முட்டி தேயாது. முட்டிக்கு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஒரு 40-45 வயசுல பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஒன்ஸ் முட்டி தேய்மானம் லேசாக வந்துடுச்சுன்னு சொன்னால் முடிஞ்ச வரைக்கும் படிக்கட்டு ஏறி இறங்காம, தரையில் வந்து சப்பலாங்கல் போட்டு உட்காராம, வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த முட்டி தேய்மானம் ஜாஸ்தி ஆகாது. இப்போ உங்களுக்கு ஒரு 50 வயசுல முட்டி வலி வருது, நீங்கள் வந்து டாக்டரை பார்க்குறீங்க, அவர் சொல்கிறாரு முட்டி தேஞ்சிருக்குமா, ஆரம்ப ஸ்டேஜ்னா, நீங்கள் ஆரம்ப ஸ்டேஜை தாண்டி போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான காரணம் வாழ்க்கை முறையை மாற்றிக்கிறது. இதெல்லாம் நீங்கள் 3 முக்கியமான ஸ்டெப். நாங்கள் சொல்கிறது 3 தான் இது. யூஸ் வெஸ்டர்ன் டாய்லெட், தரையில் உட்கார வேணாம், ஸ்டெப்ஸ் ஏறி இறங்க வேணாம் அன்னெசரியா. வீடு மேலேனா ஒரு நாளைக்கு பிளான் பண்ணிக்கோங்க, ஒரு தடவை ஏறி இறங்குறன்றது. அந்த மாதிரி இருந்தால் அந்த முட்டி தேய்மானத்தை எடுக்கலாம். மற்ற வியாதிகளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தற்காப்பு முறைன்னு ஒன்றும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி கவுட் இருந்தால், யூரிக் ஆசிட் அதிகமாக இருந்தால் நான்வெஜ் ஃபுட்டு சாப்பிடாம இருக்கலாம். மற்றபடி இது வந்து குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரவ போகிறது கிடையாது. இப்போ 20 வயசில் இந்த நோய் இருக்குதுன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தை பெற்றுக்கலாம், அதுக்கு இதுக்கெல்லாம் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து ஒழுங்காக பார்த்துக்கணும். ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல் 3 வருஷம் எவ்வளோ நல்லா வைத்தியம் பார்க்குறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக நல்லா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் ஆஃப் த டிசீஸ், அதாவது நான் என்ன சொல்றது, வியாதி ஆரம்பிச்ச முதல் 3 வருஷம், அதுதான் மிக முக்கியமான பீரியட். அதை தான் நம்ம ஆளுங்க விட்டுறாங்க. நம்ம நோயாளிகள் அந்த பீரியடை தாண்டி போயிட்டுறதுனால லேட் ஆயிடுது. சரி சார், இப்போ ஒரு ஃபைனலான கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்களே சொன்னீங்க நிறையா ரொமட்டாலஜிஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஸோ இப்போ ஃபியூச்சரில் வந்து ஒருத்தர் வந்து மெடிசன் ஃபீல்டில் சூஸ் பண்ணுறாரு, ஸோ ரொமட்டாலஜிஸ்டாக ஆகணும்னு நினைக்கிறாரு. இப்படி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான பர்சனல் வியூ, உங்களோட அட்வைஸ் எப்படி? இப்போ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் எஜுகேட்டட் பீப்புளுக்கு கொஞ்சம் சயின்டிஃபிக்கலாக ஆன்சர் பண்ணலாம். மெட்ஸ்கேப் ரொமட்டாலஜி, மெட்ஸ்கேப்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் இருக்குது, மெடிக்கல் ஜேர்னல். அதில் வந்து 2 வருஷம் இப்போ சமீபத்தில் ஆராய்ச்சி கண்டுபிடிச்சி இருக்கிற அத்தனை டாக்டர்ஸ் எடுத்திருக்காங்க. இது வந்து நம்ம இந்தியன் டேட்டா கிடையாது, யூஎஸ் டேட்டா, அமெரிக்கன் டேட்டாவில் நீங்கள் எல்லா டாக்டர்ஸ் எடுத்திருக்காங்க. கார்டியாலஜிஸ்ட்டு, இருதய ஸ்பெஷலிஸ்ட், நெஃப்ராலஜிஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறதுலே வந்து எவ்வளோ இன்கம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட். யார் வந்து நிறைய சம்பாதிக்கிறாங்கன்னு ஒரு லிஸ்ட் போட்டிருக்காங்க. அது யார் நிறைய சம்பாதிக்கணும் லிஸ்ட் போட்டோன்னா, மேலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த சர்ஜரி ஃபீல்டெல்லாம் வந்துட்டு இருக்கு. கடைசியிலேருந்து பார்க்குறீங்கன்னா 4வது இடத்துல ரொமட்டாலஜிஸ்ட் இருக்குது. நீங்கள் அத்தனை மெடிக்கல் ப்ரொஃபஷன்லேயே 4வது இருக்குது. அடுத்த கேள்வி என்ன கேட்கணும், இருக்கிறதுலே மிக மகிழ்ச்சியான ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டாங்கன்னா, ஹாப்பியஸ்ட் ஸ்பெஷாலிட்டி இன் மெடிசன் வந்து ரொமட்டாலஜி நம்பர் 1 செலக்ட் ஆயிருக்கு. ஸோ அவர் என்ன சொல்கிறாங்க அந்த ஆராய்ச்சி பண்ணும்போது, இதில் வந்து ரொமட்டாலஜி ஃபீல்டில் வந்து நல்ல ஃபீல்டு, அதாவது வந்து நீங்கள் நிறைய மருந்துகள் வந்துடுச்சு, அதாவது பேஷண்ட் உண்மையாலே நம்மளால் வந்து நல்லா ஆக்கி நம்ம கண்ணெதிரில் பார்க்க முடியும், நல்லா ஆவறது. ஸோ இதில் வந்து என்னதான் வந்து இதில் அவேர்னஸ் இல்லைன்னா கூட நீங்கள் ஃபார் ஆஸ்பைரிங் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொமட்டாலஜி வந்து எக்ஸலண்ட் பிரான்ச். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு காலேஜில் தான் ரொமட்டாலஜி சீட் இருக்குது, சென்னை மருத்துவக் கல்லூரியில் மட்டும்தான்.
4 சீட்டு தான். அது கூட 4 சீட்டு வந்து 2-3 வருஷமா தான். 2010 வரைக்கும் 10-11 வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 2 ரொமட்டாலஜிஸ்ட் தான் வெளியில வந்தாங்க தமிழ்நாட்டில். இப்போ வந்து 3 பேர் 4 பேர் வெளியில வராங்க. ஆனால் ரொமட்டாலஜிக்கான டிமாண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது. ரொம்ப வந்து எக்ஸலண்டான ஃபீல்டு ரொமட்டாலஜி. இங்கே இருக்கிற நம்ம பிஐடி ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது கேட்குறாங்க, அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யாராவது மெடிக்கல் ஃபீல்ட் படிக்கிறாங்கன்னா ரொமட்டாலஜி இஸ் எக்ஸலண்ட் பிரான்ச். அதில் ஒன்றுமே சந்தேகம் கிடையாது. என்ன பெரிய அட்வான்டேஜஸ்னா இதில் உங்களுக்கு பெரிய டையிங் எமர்ஜென்சி கிடையாது. ராத்திரி 1 மணிக்கு யாரும் ஃபோன் பண்ண மாட்டாங்க. அதாவது உடனே போய் இது நீங்கள் பெரிய எமர்ஜென்சியும் கிடையாது. அதே நேரத்தில் அதுவும் இந்த லாஸ்ட் 5 வருஷமா நிறைய மருந்துகள் வந்துருச்சு. அது உங்களால் என்னால் வந்து நிறைய பேஷண்ட் பேரோட சொல்ல முடியும். அடுத்த 15 நாளில் வந்து ரொம்ப முட்டி தேஞ்சு போய் முடக்க வீல் சேர்ல வந்து 15 நாள்ல நல்லா ஆயிட்டான குணம்னு சொல்ல வரல, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து வெளிநாட்டில் வேலை செய்யறவங்க நிறைய பேஷண்ட்ஸ் யூஎஸ்ல இருக்காங்க, சிங்கப்பூர்ல இருக்காங்க. குடு வெரி வெல். இந்த காலத்துல வந்து மருத்துவ செலவு கூட ரொம்ப வந்து இப்ப நீங்க ஒரு சாதாரணமா நீங்க இப்ப போறாங்க ஜனங்க நாட்டு மருந்து சாப்பிட்றாங்க, ஹோமியோபதி போறாங்க, சித்தா போறாங்க, ஒரு மாசத்துக்கு 7,000-8,000 செலவு பண்றாங்க. அவ்வளோலாம் கூட ஆகாது. இப்ப இருக்கிற மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு டயபெட்டிஸ் வந்தாலே 1,000 ரூபாய் ஆயிடுது மாசத்துக்கு. ஸோ முடக்குவாத நோய் வந்தா அதாவது மருந்துகள் வாங்கக்கூடிய அளவு கேப்பபிலிட்டி உள்ள வியாதி தான் இது. நம்ம கண்ட்ரோல் மீறி வியாதி கிடையாது. மாசம் 20,000 செலவு பண்ணு, மாசத்துக்கு 30,000 ரூபாய் ஊசி போட்டு அந்த மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்பென்சிவ் மெடிசன்ஸ்லாம் கிடையாது. 1,500 ரூபாய். இன்னும் கூட நீங்க நோய் சீக்கிரம் கண்ட்ரோல் ஆச்சுன்னா 6 மாசத்துல குறைக்க ஆரம்பிச்சிடலாம். நமக்கு தேவை வந்து என்னன்னா சீக்கிரம் வரணும். திருப்பி சொல்றதுக்கான காரணம் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மெடிக்கல் இதுல மட்டும் கேட்க கூட மாட்டேன்றாங்க. இப்ப நான் வந்து ரொமட்டாலஜிஸ்ட் எங்கிட்ட தான் வரணுன்றது கிடையாது. இப்ப சில பேர்லாம் பாத்தீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம்லாம் கூட ஆகுது, விரல்லாம் வளைஞ்சே போகுது. ஆனா கூட அதே மாதிரி அங்கேயே வலி ஊசி, அதே வலி மாத்திரை, வீட்டுக்கு போயிடுறது. ஏன் வந்து அவங்க ஒரு தேடக்கூடாது? அடுத்து இன்னொரு ஹாஸ்பிட்டல் ரொம்ப இதுக்கு யார் ஃபீல்டு? நீங்கள் சிஎம்சியில் கேட்கலாம், சென்னையில் கேட்கலாம். நான் சொல்ல வர கருத்துனா எல்லாரையும் என்னால் பார்க்க முடிய போகிறதில்ல. 20,000 பேருக்கு வேலூரில் இருக்குதுன்னா மொத்தம் 30,000 பேருக்கு இருக்கும் ரொமட்டாலஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனை. வேலூரில் இருக்கிற 30,000 பேரும் நான் தான் பார்க்கணுன்றதுக்காக சொல்ல வரேன். நான் சொல்ல வர கருத்து என்னன்னா, நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்குது. நம்மளோட இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியம். ஆனால் 1 தடவை 2 தடவை 3 தடவை ஓகே. ஆனால் 3 தடவைக்கு அதுக்கப்புறமா கூட திருப்பி வந்து வலி மாத்திரை போட்டால் நல்லா இருக்குது நிறுத்தினா வருதுன்னும் போது மருத்துவரும் யோசிக்கணும், நோயாளியும் யோசிக்கணும். இது நம்ம கரெக்டான டைரக்ஷனில் போதா? இப்போ சில பேருக்கு லேசாக வெயிட் தூக்கியிருப்பாங்க, ஷோல்டர் பெயின் இருக்கும், இல்லைனா வந்து கார் கீ மாட்டிக்கிச்சு, கார் கீழே கை வலி வருதுன்னா நீங்கள் போகிறீங்க, டாக்டர் கொடுக்குறாரு 5 நாள் வலி. அதெல்லாம் தப்பு கிடையாது. எல்லாரையுமே உடனே ஸ்பெஷாலிட்டி பார்க்க முடியாது. நீங்கள் பார்க்குறீங்க 1 மாதம் ஆகுது, 2 மாதம் ஆகுது, 3 மாதம் ஆகுது, இல்லை 1 மாதம் திருப்பி வலி வருதுன்னா இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும்? இது ஓகே, இது வந்து நமக்கு வந்து வேற ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறத வந்து நோயாளியும் சரி மருத்துவரும் சரி அது புரிஞ்சுக்கிட்டு கரெக்டான டைமில் அது ரெஃபரல் ஆச்சுன்னா சில பேரோட லைஃப், ஏன்னா அந்த ஒன்ஸ் வளைஞ்சிடுச்சுன்னா அது அவ்வளோதான். நீங்கள் ₹1,00,000 கொடுத்து அதை இது பண்ணால் கூட அது நார்மல் ஆகாது. விரல் பெண்ட் ஆயிடுச்சு, இல்லை முட்டி தேஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் அது ஒன்ஸ் டன் தான் அது. ஸோ அந்த ஸ்டேஜ் வராமல் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு தான் நம்மளுடைய இது இருக்குது ரொமட்டாலஜிக்கலாக. ஆனால் பரவாயில்ல, இந்த 3 வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட வளர்ச்சியிலே வந்து எனக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. நான் முதல்ல 3 வருஷம் முன்னாடி இருந்ததுக்கும் இந்த 3 வருஷத்தில் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது. கொஞ்சம் மருத்துவர்களை அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ரொமட்டாலஜி கேஸ் வந்ததுன்னா நோயாளிகளுக்கு தெரியணுன்றது தான். இன்னைக்கு மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் பல விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ருமேட்டிக் ஆர்த்தரைட்டிஸ், அப்புறம் மூட்டு வலி, அந்த மாதிரியான பல விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு விஐடி பண்பலை சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் சார். நன்றி, அனைவருக்கும் நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது பல்வேறு மருத்துவ துறைகளில் இருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடல். மருத்துவ நேரம் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். Hey, did you know that the election is around the corner? Yes, I heard about it, but honestly, I'm not sure if I'll bother voting. What? Why not? Voting is our duty as a responsible citizen. I don't know. Sometimes it feels like our votes don't really make a difference in the grand scheme of things. But they do, Prerit. Imagine if everyone thought like that. Change starts with us. I guess you have a point, but politics just seems so messy and confusing. It can be, but that's why it's important to remember that every vote counts. Let's promise to each other we'll go together and vote on election day. Our voices matter. All right. Just for yours and nation's sake, I'll cast my vote. Yes, you got it right. And remember, be heard, be counted, be the change. My vote, my duty. உங்கள் விஐடி பண்பலை 90.8 வழங்கும் கருத்துக்களம். மக்கள் கருத்துக்கள் அரங்கேறும் ஒளித்தளம். உங்கள் குரல்களில் ஒருங்கிணையும் கருத்துக்களம். விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8
2018 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இந்த நிகழ்ச்சி உங்கள் அபிமான கருத்துக்களம். நம்ம இந்த கருத்துக்களம் நிகழ்ச்சியின் மூலமாக மக்களுடைய கருத்துக்களை வெவ்வேறு தலைப்புகளின் கீழே நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு கருத்துக்களம் நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, வாழ்க்கைக்கு ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்தது உணவு. அந்த உணவு விளைவிக்கிறது எதுலன்னு பார்த்தோம்னா விவசாயம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் விவசாயம் கேள்விக்குறியான ஒரு விஷயமா மாறிக்கிட்டு இருக்கு. விவசாய நிலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இதை பற்றின பல கருத்துக்களை தான் விவசாயிகளிடமே கேட்க இருக்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க ஐயா, என்ன ஊருன்றதை சொல்லுங்க. சேவூர் பச்சைமுத்து. விவசாயத்தில் இந்த கரும்பு கைனி அது பாதிப்பு இப்போ பன்னிக்கொல்லை குரங்கு இதெல்லாம் பாதிப்பு. மழை இது நாட்டில் மழை ஆக்கிடுச்சு, அதெல்லாம் பாதிப்பு விவசாயம் குறைஞ்சின்னு வருது. சரிங்க ஐயா, பச்சைமுத்து ஐயா, நீங்கள் எத்தனை வருஷமாக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஐயா? 50 வருஷமாக பண்ணுங்க. 50 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. என்னென்ன மாதிரியான விவசாயம்லாம், என்னென்ன பயிரெலாம் பண்ணியிருக்கீங்க? கரும்பு கைனி எள்ளு இந்த மாதிரி பயிரெலாம் பண்ணினோம். கடல்காய் போட்டதுனால இப்போ தண்ணி வந்ததுனால கடல்காயெல்லாம் போச்சு. இப்போ பெரும்பாலும் கரும்பு தான். ஸோ 50 வருஷம் விவசாயம் பண்ணியிருக்கீங்க, மிகப்பெரிய அனுபவம் இருக்குது உங்களுக்கு. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் விவசாயம் எப்படி ஐயா இருக்குது? கொஞ்சம் கொஞ்சமாக விவசாய நிலம் காணாமல் போயிட்டு இருக்குங்க இல்லையா? அதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? விவசாயம் அழிஞ்சிக்கிட்டு வரத்துக்கு முக்கிய காரணம் என்ன நினைக்கிறீங்க ஐயா நீங்கள்? முதல்ல மழை கிடையாது, மழை இல்லாததுனால எல்லாம் குறைஞ்சிக்கினே வருது விவசாயத்தில். ஆளு கடிப்பும் ரொம்ப இதுவாக விலைவாசி யார் அது கூலி ஜாஸ்தி. அதனால பயிர் எல்லாம் பண்ணணும், பயிர் எல்லாம் பண்ண போதுன்னு கூட எல்லாம் கரம்ப விட்டுருவாங்க. அவ்வளோதான் இருக்குது. இந்த 50 வருஷத்தில் பயிர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்களா? ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் எதனா பயிரில் மாற்றம் இருக்குங்களா? இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு மழை பற்றாக்குறைன்னு சொன்னீங்க, இப்போ என்ன பயிர் வைக்கிறீங்க ஐயா நீங்கள்? இருக்கிற சூழ்நிலை கரும்பு கைனி தான், எள்ளு கொஞ்சம் மண்ணிக்கிறோம், அவ்வளோதான். வேறு எதுவும் பயிரே கிடையாது. ஜாஸ்தி பெரும்பாலும் கரும்பு தான். அன்னைக்கு இருந்த விளைச்சலுக்கும் இன்னைக்கு இருக்கிற விளைச்சலுக்கும் எப்படிங்க ஐயா இருக்குது? அன்றைக்கி விலைவாசி கம்மியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு விளைச்சல். இன்றைக்கி விலைவாசி ஏறுது, விளைச்சல் கம்மியாக இருக்குது. அதுதானே ஆற்று தண்ணி. இப்போல்லாம் கிணத்து தண்ணி எக்ஸ்ட்ரா தான். தண்ணி இப்போ உப்பாகி போச்சு, தண்ணியும் கம்மியாக கிடையாது, தண்ணியும் குறைஞ்சி போச்சு. அது தண்ணி ஏராளமான தண்ணி, இப்போ தண்ணியும் குறைஞ்சி போச்சு. அது இருக்கிற தண்ணி பயிருக்கிற தண்ணிக்கிற மாதிரி பயிர் வச்சுக்கிறோம். ஸோ மழை அளவு குறைஞ்சதுனால நிலத்தடி நீர் மட்டமும் குறைஞ்சிச்சுன்னு சொல்லிச்சு. அதுவும் குறைஞ்சி போச்சு. மழை ஆற்றதுனால நீர் உடம்பு பூச்சி கீழே எல்லாம் 400 அடி 500 அடி போர் போடுறாங்க. அதெல்லாம் இந்த இடத்துல போர் போட்டாலும் தண்ணி கிடையாது. அதெல்லாம் கூலி ஆள் பிரச்சனை. இருக்கிற கிணத்து அந்த காலத்துல எல்லாம் கிணறு, அந்த தண்ணியாக இருக்கிற தண்ணி வச்சு ஓட்டிக்கிறாங்க, இருக்கிறவங்க சும்மாவும் விட்டுறாங்க. சரிங்க ஐயா, இப்போ இருக்கிற விவசாய முறைகளில் நீங்கள் 50 வருஷம் விவசாயின்னு சொல்லியிருக்கீங்க, மிகப்பெரிய அனுபவம் வாய்ந்த விவசாயி. எந்த மாதிரியான உரம் ஐயா நீங்கள் பயன்படுத்துங்க? இயற்கை உரம் பயன்படுத்துகிறீங்களா, செயற்கை உரம் பயன்படுத்துகிறீங்களா? ஜாஸ்தி தழை எருவா அது முன்னே. இப்போ எல்லாம் குறைஞ்சி போனதுனால மரமட்டெல்லாம் பூச்சி எரு ஜாஸ்தி பெரும்பாலுமா எரு யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி மருந்து காம்ப்ளெக்ஸு யூரியா இதுதான் போடுவோம். இயற்கை உரம் பயன்படுத்திட்டு இருந்து இப்போ கொஞ்சம் மாறி செயற்கை உரமும் பயன்படுத்துறீங்க. அது அதை பண்ணுறோம் இப்போ. சரிங்க ஐயா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி விவசாயம் ரொம்ப பாதுகாக்கப்படக்கூடிய ஒன்று விஷயம்தான். ஆனால் கொஞ்சம் நீங்கள் 50 வருஷம் விவசாயியாக இருக்கிற சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போது இருக்கிற சூழ்நிலையில் கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? விவசாயத்தை எப்படிங்க ஐயா பாதுகாக்கிறது? எங்களை போன்ற சந்ததிகள் எல்லாம் பயன்பெறணும்னா அந்த விவசாயம் கண்டிப்பாக இருந்தே ஆகணும், அப்போ தான் நாங்கள் சாப்பிட முடியும். அரசு என்ன செஞ்சாங்க ஐயா இந்த விவசாயத்தை பாதுகாக்க முடியும்? மானியத்தில் மருந்து கொடுத்துனாங்க, அது கொடுத்துட்டு கூட இப்போ அது கூட நல்ல விலைவாசி. இங்கே 100 ரூபா இந்த மூட்டை இன்றைக்கி 300 400 போச்சு. அதில் 1000 ரூபா கூட 1000 கூட போட்டுக்குது. இந்த டிஏபி எல்லாம் 1100 1500 இருக்குது. மருந்து மாதிரிலாம் வருஷத்துக்கு முதல்ல கரண்ட்டு பில்லு அது வரும். அது அரசாங்கம் எதனா உதவி செஞ்சால் தான் நாங்கள் மேலே போக முடியும். அது இல்லையே, அதுதான் செய்யலையே. அது கரும்பு ஆளாடுறதே விட்டோம். மில்லில் ஓட்டினாலும் கரும்பு இந்த மாதிரி தொல்லை எல்லாம் நின்று போகுது. அது வர பில்லு வராது, அது வர தொல்லை. இந்த மாதிரிலாம் என்னால் விவசாயத்தில் 5 பைசா லாபம் கிடையாது. சும்மா நாம் என்ன பண்ண போகிறோம்? நம்ம சொத்து சம்பாதிச்சு அந்த காலத்தில் எது இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமாக பயிர் வைக்கணும்னு வச்சுக்கணும். அதெல்லாம் நல்லதுங்க ஐயா. விவசாயம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நிறைய அலைச்சல்கள் இருக்குது, அவங்களுக்கு அதை குறைக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுடைய 50 வருட விவசாய அனுபவம் கண்டிப்பாக பாதுகாக்கப்படக்கூடியது ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா, நன்றி. வணக்கம். இன்னைக்கு இருக்கிற விவசாய முறைகள் எப்படி இருக்குது, விவசாயம் என்னென்ன பாதுகாப்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும் அப்படின்ற மாதிரியான நிறைய கருத்துக்கள் விவசாயிகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்மக்கிட்ட ஒரு ஐயா இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் ஐயா, உங்கள் பேர் சொல்லுங்கள், உங்களுடைய ஊர் சொல்லுங்கள் ஐயா. என் பேர் தர்மலிங்கம், நான் சேவூர். நான் ஒரு 10 வருஷமாக விவசாயம் பண்ணியிருக்கிறேன். விவசாயம் பண்ணுறோம், ஆனால் அதுக்கு உண்டான இது கிடைக்கிறதில்ல எங்களுக்கு.
விவசாயம் செய்கிறேனுமோ அதுக்கு உண்டான மதிப்பு கிடைக்குது விவசாயத்தில். மேற்கொண்டு தண்ணியெல்லாம் உப்பாயிடுச்சு, இந்த பாலாறு தண்ணி வந்து பூரா உப்பாயிடுச்சு. அதனால் விவசாயத்தில் நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்தணும் இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு முன்னே ஆஃபீஸருங்கெல்லாம் விவசாயம் பார்ப்பாங்க, இது சொன்னால் இது செய்யணுவாங்க. இப்போ யாரும் வரதே கிடையாதுங்க, விவசாயம் பக்கம் திரும்புறதே கிடையாது. இப்போ நாங்களே போயிட்டு அதிகாரிங்கிட்ட கேட்கணுன்னாக்கா, அதிகாரி கலெக்டருக்கு போயிட்டாருப்பா, அங்கே யாரும் இல்லைப்பா, எங்ககிட்ட இது கிடையாதுப்பா, அது கிடையாதுப்பா, இப்படி தான் சொல்கிறாங்க. விவசாயம் நாங்கள் செய்கிறோம், ஆனால் அதுக்கு தகுந்த எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து அதிகாரிங்க யாரும் வரது கிடையாது. மெயின் அதுதான் எங்களுக்கு. அக்ரிகல்ச்சர் அந்த பக்கம் திரும்புறதே கிடையாது. நாங்களும் போய் கேட்டோம்னா அதுக்கு தகுந்த முடியான ஒரு அட்வைஸ் பண்ணுறது கிடையாது எங்களுக்கு. அங்கே உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லைன்னு சொல்கிறீங்க நீங்கள். ஸோ இந்த 10 வருஷம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? இன்னைக்கு விதைகளை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான விதைகள் இருக்குது? வீரியமிக்க விதைகள் இருக்குங்களா, இல்லை செயற்கை முறையான விதைகள் இருக்கா? நல்ல பயிர் விளையுதுங்களா நிலத்தில்? விதை வந்து உருப்படியான விதையை கிடைக்கிறது கிடையாது எங்களுக்கு. செயற்கை முறை விதை தான் கிடைக்குது எல்லாமே. வேளாண்மை துறையில் கிடைக்கிற விதையும் அப்படி தான் இருக்குது. கடையில் போய் நாங்கள் வாங்கும்போது அந்த விதையும் அப்படி தான் இருக்குது. நாங்களே உற்பத்தி பண்ணுற விதையை வச்சு இது பண்ணோம்னாக்கா ஒரு முறை இதுவாகுதுங்க, மறுபடியும் அது இதுவாக மாட்டோங்க, அந்த விதைக்கூடிய இது கிடைக்க மாட்டேங்க. இதுதான் எங்களுடைய இது. இப்போ அதே தகுந்த பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கெல்லாம் வந்து முன்ன சாணம்லாம் போட்டு நிறைய நாங்கள் பயிர் வைப்போம். ஆனால் இப்போ வந்து கெமிக்கல் தான் நிறைய யூஸ் பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சு எங்களுக்கு. ஆள் பற்றாக்குறை ஒரு பக்கம், விலைவாசி ஏற்படுற ஒரு பக்கம், ஃபெர்டிலைசர்ஸ் போட்டு நிறைய போனாக்கா. இப்போ எடுத்துக்கோங்க, டிஏபி எடுத்துக்கோங்க, ஊறப்பட்ட வேலை 1670 ரூபாய் நிற்க வைக்கிறேன். அதை எடுத்துன்னு வந்து நாங்கள் கையில் போடுறவங்களாம் எங்களுக்கு 1400 ரூபாய் செலவாகும். அந்த நெல் அதை வச்சு நாங்கள் எங்கே பண்ண முடியும்? இப்போ நெல் போயிட்டு நாங்கள் அறகிறோன்னாக்கா அந்த நெல்லுடைய மதிப்பு வந்து வெறும் 800 ரூபாய். மண்டி தெருக்கு நாங்கள் இங்கே போனாக்கா, பண்ணையில் போனாக்கா அங்கே சரியான முறையான எங்களை இது பண்ணுறது கிடையாது. சேமிப்பு கிடங்கு அவங்ககிட்ட போனாக்கா அவங்க சரியான இது பண்ணுறது கிடையாது எங்களுக்கு. நாளைக்கு வாப்பா, நாளன்னைக்கு வாப்பா, இன்னைக்கு கிடைக்காதுப்பா, ஆள் இல்லைப்பா, அப்படி சொல்லி அனுப்பிச்சிடறேன். அதனால் எங்கள் அலைக்கிச்சல் போட்டு நாங்கள் நேரம் மண்டிக்கு எடுத்துன்னு போவோம். மண்டிக்கு எடுத்துன்னு போனால் மண்டி அவங்க கமிஷனு அது இது எல்லாம் எடுத்துட்டு எங்களுக்கு 800 ரூபாய் ஒரு மதிப்பு போட்டு கொடுக்குறோம். அது நாங்கள் செலவு பண்ணி என்ன பிரயோஜனங்க? ஒரு ஏக்கராக குறைஞ்சது எங்களுக்கு வந்து 40 மூட்டை 30 மூட்டை விளைஞ்சா போகிறோம். ஆனால் 20 மூட்டை விளையா 20 மூட்டை கூட அதனுடைய மதிப்பு கிடைக்கிறது கிடையாது, பணம் கிடைக்கிறது கிடையாது. அதனால் விவசாயம் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு எங்களுக்கு முறையே இதுவாக முடியும். ஸோ விளைவிச்ச பொருட்களுக்கு வந்து இடைத்தரகர்கள் இல்லாமல் அரசே வந்து கொள்முதல் பண்ணணும்னு நீங்கள் சொல்கிறது நல்ல ஒரு கருத்து தாங்க ஐயா. நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் விவசாயம் நிலங்கள் ஒரு பக்கம் கம்மியாயிட்டே போயிட்டு இருந்தாலும் நீர் பற்றாக்குறை அதிகமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற நீரை பயன்படுத்தி எப்படிங்க ஐயா பாதுகாப்பான முறையில் விவசாயம் பண்ணுறது? இப்போ இருக்கிற நீர் வச்சுன்னா உப்பு தண்ணி மெயின் வந்து அந்த உப்பு தண்ணியும் பயிர் வைக்கிறோம்னாக்கா அந்த பயிருக்கு பயிர் வரும்போது அந்த உப்பு அதிகமாகிறதுனால அந்த பயிரினுடைய இது வீரியம் வர முடியல. மருந்து போட்டால் கூட அது வீரியமாக வர மாட்டேங்குது பயிருங்க. அதுதான் ஒரு மெயின் இதுங்க. ப்ளஸ் வந்து கெமிக்கல் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால பயிர் வீரியமாக வர முடியல. இப்போ தண்ணி மெயின் உப்பாகிடுச்சுங்க, அதனால் பயிர் இந்த மாதிரி இது பண்ண முடியல. இந்த சொட்டு நீர் பாசனம், பட்டாம்பூச்சி பாசனம், இந்த மாதிரி நிறைய பாசன முறைகள் வந்து சொல்கிறாங்க ஐயா. அதெல்லாம் பயன்படுத்துறதுனால வந்து விளைச்சல் ஏதாச்சும் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா, இல்லை குறைவான நீரை பயன்படுத்தி நல்ல விளைச்சல் கொடுக்க முடியுமாங்க ஐயா? சொட்டு நீர் பாசனம் வந்து எங்கள் பண்ணுக்கு அது யூஸ் ஆக முடியறதில்ல. வெறும் அந்த தென்னந்தோப்பு, வாழைச்செடி அது போல் பயிர். ஆனால் கரும்பு பயிர்கள்லாம் வந்து முடியறதில்ல. அதில் செலவு அதிகமாகிடுது. எங்கள் பண்ண ஆஃபீஸ் எடுத்து போய் கேட்க போகிறோம்னா சொட்டு நீர் பாசனம் நாங்கள் விட்றோன்னு சொல்லிட்டா அவன் 58 பிரச்சனை கொடுக்குறான். அதுக்கு எங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் போய் முடியல, எங்களால் அலைச்சியில் வாங்க முடியல. அது வாங்கிக்கணுவா, இது வாங்கிக்கணுவா, அந்த ஆஃபீஸில் போய் பாரு, இந்த ஆஃபீஸ், அந்த ஆஃபீஸில் போனால் ஆளே இருக்க மாட்டேன்றான். இதுக்கே போனால் இன்னொரு 5 வருஷத்துக்கு போனால் விவசாயத்துக்கு பண்ணணுமா வேணுமா, நிலம் இருக்கிறது வச்சுன்னு இருக்குதா, வித்துட்டு பூணுமான்ற நிலைமையில் இருக்கிறோம் நாங்கள். ஸோ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை குறைந்த அளவு விவசாயிகள், குறைந்த அளவு விவசாய நிலங்கள் இருந்த பொழுதிலும் வந்து அரசு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நிறைய சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி எதிர்பார்க்குறீங்க. அதுபோல் நினைக்கிறோம். ஆனால் அரசு எங்களுக்கு தகுந்த ஹெல்ப்பிங் இல்லைங்க. விவசாயம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அரசு. எப்படி அரசு அதிகாரிங்க சப்போர்ட் அரசு கொடுத்தா தானே நம்மளை இது பண்ண முடியும். ஒரு மானியம் போய் கேட்குறோம் பண்ணி நம்ம மானியத்தில் அவங்க என்னன்றாங்க, மானியெலாம் இப்போ இல்லைப்பா, அதுக்கு க்ளோஸ் ஆகிடுச்சுப்பா, அது கவர்மெண்ட் எங்களுக்கு இது பண்ணலப்பா, எங்களுக்கு அதிகாரி ஆர்டர் கொடுக்கலப்பா. விவசாயம் என்ன மாதிரி விவசாயம் பண்ணாக்கா அது 58 கொஸ்டின் கேட்குறாங்க. எங்களால் பண்ண முடியல, அதில் செய்ய முடியல. அதனால் விவசாயம் பண்ணுறதா இல்லையான்ற ஒரு முடிவில் இருக்கிறோம் நாங்கள். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நிலத்தடி நீர் ஒரு பக்கம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அது குறைஞ்சிட்டு இருக்க மாதிரி விவசாய நிலங்களும் குறைஞ்சிட்டு இருந்து வீட்டு மனைகளாகவும் தொழிற்சாலைகளாகவும் மாறிக்கிட்டு இருக்கீங்க. இதை தடுக்கிறதுக்கு என்னங்க ஐயா பண்ணணும்? அது தடுக்கிறதுனா விவசாயிக்கு கவர்மெண்ட் அரசாங்கம் உதவி பண்ணணும். இப்போ நீ நிலம் வைக்காத, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், நான் உங்கள் எங்கள் அதிகாரி அனுப்புகிறோம், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், நீங்கள் விவசாயம் பண்ணுங்க, அதனுடைய பொருள் நாங்கள் எடுத்துன்னு போயிட்டு செல்லிங் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம், அந்த காசு கொடுக்குறோம் அன்ட்டு விவசாயிகிட்ட வந்து ஒவ்வொரு அதிகாரியும் இது பண்ணணும். அரசாங்கம் சப்போர்ட் பண்ணால் தான் விவசாயம் பண்ண முடியும். அரசாங்கம் சப்போர்ட் பண்ணால் விவசாயம் பண்ணணும் ரொம்ப கஷ்டம். சரிங்க ஐயா, நீங்கள் சொல்கிற மாதிரியான விஷயங்களில் வந்து விவசாயம் செய்யறதுக்கு நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும் விளைவிச்ச பொருட்களை வந்து விற்பனை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு போதுமான விலை கிடைக்காதனால நிறைய கஷ்டங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்னா இந்தியா வந்து ஒரு விவசாய நாடுன்னு சொல்லிட்டு இருக்கோம். விவசாயம் இருந்தால் தான் நம்மெல்லாம் வந்து நல்ல முறையில் வாழ முடியும். சரிங்க ஐயா, விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். வணக்கம் ஐயா, உங்கள் பேர் சொல்லுங்கள், உங்களுடைய ஊர் சொல்லுங்கள். ஒரு 45 வருஷமாக விவசாயம் பண்ணுறேன்.
இருக்குது. விவசாயத்தில் வந்து இருக்க தொழில்நுட்ப முன்னேறினார். விவசாயம் நல்ல வருமானம் தான். ஆள் பற்றாக்குறை, அப்புறமா புதிய நவீன முறைகள்லாம் வந்திருக்கு, நல்லா தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தொழு உரங்கள்லாம் இப்போ வந்து மாறிடுச்சு. ஏன்னா காம்பில் யூரியா போட பயிர் கொஞ்சம் நல்லா செதுக்குது. அது போட்ட மாதிரி இப்போ என்ன தான் அப்புறம் கூலி ஆள் பிரச்சனை இல்லை, பண்டிகை நிறைய இருக்குது. அது மாதிரி நம்ம இந்த விவசாய விலை பொருட்கள் வந்து அவங்க கேட்குற மாதிரி நான் கொடுத்துட்டு வரது வருது. அதுக்கு நிரந்தரமான விலை நம்ம வந்து கரும்பு எதுவுமே தெரியல. அவங்க 3000 தரட்டு 2000 2500 போட்டுறாங்க. அதில் ஒரு பிச்சு வராங்க. அதனால விவசாயம் மட்டும் கரும்பு அதுவுமே கம்மி கிடையாது. அதனால் ஒரு விவசாயம் மில்லு ப்ராப்ளம். ஆள் அண்ணா போய்ட்டு ஈபியில் வந்து பர்மிஷன் வாங்குவாங்க. அது ஒரு மெயின் பிரச்சனை. அதனால் வந்து கரும்பு இது பண்ணுவாங்க. நெல் பண்ணால் வந்து ரொம்ப செலவு அதிகமாகும். செலவு 1 ஏக்கர் 2 ஏக்கர் இருந்தால் மிஷின் வச்சு ஏற்றுறாங்க. அரகாணிக்கெல்லாம் கூலி ஆள் கூட்டு வரோம். அது வந்து கூலி ஆளுக்கு பக்கமாக இருக்குது. நெல் போட்டாங்க. வாழைப்பழம் வாழைப்பழம் காற்று வச்சு வச்சுருக்கு. அதுக்கு நஷ்டம் எதுவும் கவர்மெண்ட்டில் எதுவும் தரமாட்டோம். தரேன்னு சொல்கிறாங்க. போய்ட்டு எல்லா லிஸ்ட்டும் கொடுத்து அதுக்கப்புறம் தரமாட்டாங்க. அது 1 ஏக்கரை தரும். 1 ஏக்கரை போட்டு 2 ஏக்கரை போட்டு வாழை நெல் தாங்க கொஞ்சம் நல்லா பயிர், நல்ல பயிர் போட்டால் ஒரு 6000 7000. கலகா போட்டால் வேர்க்கடலை போட்டால் பண்டிகை வருது. கண்டிப்பாங்க. 45 வருஷமாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க. அதுவும் டிகிரி முடிச்சுட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க. கண்டிப்பாக ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா இருக்கு. இந்த 45 வருஷம் விவசாயத்துலங்க ஐயா, முன்னாடி இருந்த காலங்களில் எந்த மாதிரியான விவசாயம் பண்ணீங்க? இன்னைக்கு இருக்கிற இப்போ 21ஆம் நூற்றாண்டில் இருக்கோம் நம்ம. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் என்ன மாதிரியான விவசாய பயிர்கள் எல்லாம் வைக்கிறீங்க ஐயா? இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஏற்ற மாதிரி பண்ணுறேன். கரும்பு பண்ணுறேன், எள்ளு போட்டேன், அப்புறம் உளுந்தும் போட்டேன். உளுந்து போட்ட மாதிரி அக்ரி பண்ணைக்கு நான் விதைக்கும் கொடுத்தேன். அது மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி பயிர் மாற்றி கொண்டு போயிடுவேன். அப்புறம் மாட்டு தீவனம் நடுறேன். சோளம் கால்நடைக்கு தேவையானது சோளம் போடுறேன். அதுவும் தரமில்ல பறிச்சுக்காக இது பயிரிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நான் பயிரிட்டுருவேன். விளைச்சலை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குதுங்க? குறிப்பாக ஒரு 10 வருஷத்தில் வந்து 1 ஏக்கரில் வந்து ஒரு 10 மூட்டை நெல் விளைஞ்சதுன்னா இப்போ வந்து இருக்கிற சூழ்நிலையில் 5 மூட்டை நெல் தான் விளையுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பயிர் வந்து வீரியம் இல்லாத ஒரு பயிராக இருந்துகிட்டு இருக்கு, மண்ணினுடைய தரம் குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படிங்க ஐயா உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். அந்த காலத்தில் எருவு போட்டாங்க, நுண்ணூட்டு சத்து போட்டாங்க, பஞ்சகவி எல்லாம் தயார் பண்ணாங்க. இப்போ வந்து மருந்து போடுறதுனால என்ன பண்ணுறது, 30 மூட்டை இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகாமல் இல்லை, அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ண முடியல. இப்போ வந்து பண்ண முடியல. விவசாயம் பணம் போட்டாங்க, அந்த விவசாயம் பண்ண முடியல. ஆள்புற இந்த இது வரிசை முறையில் நாட்டு நெல் போட்டு 100 ஒரு நெல் ஒரு நாள் அது போட்டால் தான் நல்லா பயிர் வருது. முன்ன மாதிரி நட்டா விளைச்சல்லாம் பண்ணலாம். ஆள் பட்டாங்க, ஆள் வரமாட்டாங்க, கூலி ஆளும் வரமாட்டாங்க, நடுவுக்கு ஆள் வரமாட்டாங்க. மருந்து விலை அதிகமாக இருக்குது. இப்போ வந்து டிஏபி 900 1000 அதுவே 300 400 இப்போ 900 1000 மூட்டை டிஏபி. ஒரு மூட்டை டிஏபி எடுக்கணுக்கா பத்தாயிரம். 4 மூட்டை போட்டால் தான் அந்த பயிர் எடுத்து கொடுங்க. அதில் நுண்ணூட்டு சத்து மண்ணுடைய விளைச்சல் பண்ணி எடுத்து கொடுங்க. இல்லைனாக்கா பயிர் வரணும். நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை விவசாயம் பண்ணுறதுக்கான உதிரி பொருட்கள், அதாவது உரம் வாங்குறதெல்லாம் அதனுடைய விளைச்சலுக்கே ஈடு கட்டுறதுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? சரிங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ஆட்பற்றாக்குறை அதிகமாக இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க ஐயா நீங்கள்? காரணம் 100 நாள் வேலை வாய்ப்பு. கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்து கொடுக்குறோம், பஞ்சாயத்து தலைவர் கொடுக்குறோம். அவங்களே வந்து நிலத்தில் வந்து செய்கிறேன்னு சொல்கிறாங்க, செய்ய மாட்டாங்க. இன்றைக்கி அனுப்பிச்சாங்க, நாளைக்கு வர மாட்டாங்க. அதை நீங்கள் எடுத்து என்ன செய்யணும் நடக்குது. கலெக்டர் ஆஃபீஸ் வந்து எல்லாம் கூட நிறுத்த முடியுங்க. கால்நடைகளை பொறுத்த வரைக்கும் அப்போ இருந்த கால்நடைகளுக்கும் இப்போ இருக்கிற கால்நடைகளுக்கு ஏதாச்சும் மாற்றங்கள் இருக்குங்களா? கால்நடைக்கு மாற்றம் இருக்குங்க. இங்கே வந்து மெயினாக ஹாஸ்பிட்டல் இல்லை. ஒரு நோய் வாய்ப்பட்டாக்கா இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் ரங்காபுரம் ஓடி போகிறது. இங்கேருந்து போகிறதுக்காட்டி சனை நீக்க தருணத்தில் சனையை போட முடியல. அதே மாதிரி கால்நடைக்கு ஏற்ற தீவனங்கள் கொடுக்க முடியல. இந்த மாட்டு தீவனம் இதமாக இருக்கிறது. கால்நடை பொருள் இப்போ 25 ரூபா லிட்டர் இப்போ 23 ரூபா ஆகிட்டாங்க. அது பால் கரெல்லாம் சேர்ந்து கம்மி பண்ணாங்க. அதையும் ஒன்றும் பண்ண முடியல. 25 ரூபா 23 ரூபா இன்றைக்கி குறைச்சிட்டாங்க. பாலில் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. இதாங்க கால்நடைக்கு வியாதிகள் சீக்கிரம் உடனே பார்க்கணும். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் விவசாயம் ஒரு பக்கம் குறைஞ்சிக்கிட்டு இருந்தாலும் விவசாய நிலங்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்குங்க இல்லையா? அங்கங்கே வந்து பிளாட் போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? விவசாயத்தை பாதுகாத்து நம்முடைய சந்ததிகளை வந்து வழி நடத்துறதுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? மூதாதைய சொத்தெல்லாம் அப்படியே தான் வச்சிருக்காங்க. இந்த வேளாண் அக்ரி டிபார்ட்மெண்ட்டில் சொத்து வாங்க விட்டால் ஸ்டே போடணும். ஸ்டே போட்டால் ரியல் எஸ்டேட் பண்ணுறது வாங்கி போட்டு நிறுத்திட்டு ஒரு 5 வருஷம் திருப்பி வந்து கல் நட்டுறாங்க. அது விவசாயம் கொடுக்காம நம்ம சொத்தை கட்டிக்காகணும். நீங்கள் சொன்ன சந்ததி அதுக்கான அரசாங்கம் முயற்சி எடுக்கணும். ஒவ்வொரு நிலமும் இந்த சொத்து வாங்கக்கூடாதுன்ட்டு அவங்க வந்து வேளாண்மை அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இந்த சொத்து வாங்கக்கூடாது ஒரு கண்டிஷன் போடணும். அதை மீறியும் வந்து கட்ட பஞ்சாயத்து ஏதாவது பண்ணி ஊரில் இந்த சொத்து வாங்கக்கூடாது ஒரு நேம் போர்டு பிளாட் போர்டு போட்டு போடணும். அதே மீறி வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு பைசா காசு போட்டு வாங்கிடுறாங்க. அது சொத்து நிறைய சீக்கிரம் அந்த பணம் அழுகி போட்டு சொத்தாக இருந்தால் இன்றைக்கி கட்டிக்காது. சொத்து இருந்தால் விவசாயம் முன்னேறும். நம்ம சந்ததிங்க நல்லாயிருக்கும். நம்ம எனக்கு அடுத்து என் பையன் வைப்பான். அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாக வீடு கட்டுறதுக்கு வந்து நிலம் தேவைதான். ஆனால் விவசாய நிலத்தில் கட்ட வேணாம், வீணாக இருக்கிற நிலத்தில் கட்டணும் அப்படின்னு சொல்கிறது நல்ல கருத்துங்க ஐயா. கண்டிப்பாக நீங்கள் 45 வருஷம் விவசாயன்றது நீங்கள் பேசும்போதே உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் நல்ல முறையில் தெரியுது. மேலும் உங்களுடைய விவசாய முறைகள் வந்து போற்றி பாதுகாக்கணும் ஐயா. வாழ்த்துக்கள். நன்றி. நேயர்களே, இன்றைய கருத்துக்களம் நிகழ்ச்சியில் வந்து நம்ம விவசாய
விவசாயத்தை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். விவசாயம் இல்லைன்னா நம்மளாம் இல்லை. ஏன்னா 3 வேளை நம்ம உணவு சாப்பிட்றதுக்கு வந்து விவசாயம் தான் மூல காரணமாக இருக்குது. அந்த வகையில் விவசாயிகளை சந்திச்சுட்டு அவங்களுக்கு இருக்கிற சூழ்நிலைகளில் இன்னைக்கு விவசாயம் எப்படி இருக்குது, விவசாயிகள் பயிர்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இங்கே நம்மக்கிட்ட ஒரு விவசாயி இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் ஐயா, உங்கள் பேர் சொல்லுங்க ஐயா. இந்த ரவி சேவூர் மெடுத்தரு. நமக்கு ஒரு 4 ஏக்கரை பூமி இருக்குது. செலவு பண்ணுறது வரல. ஏதோ கௌரவத்துக்கு வந்து நிலம் சம்பாதிச்சுட்டு வந்து ஏதோ ஒன்று பயிர் வச்சுருந்தது. இந்த வருஷம் கூட கரும்பு ஓட்டணும். எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி அந்த நிலு காசு வந்து கொடுக்க மாட்டாங்க. இப்போ 2650 ரூபா டன்னுன்னு சொன்னாங்க. 2200 தான் கொடுத்துக்கிறாங்க. இன்னும் பேலன்ஸு கொடுக்கல. அவங்க அரசாங்கம் நமக்கு ஒத்து வச்சா நம்ம பயிர் வைக்க முடியும். அரசாங்கம் ஒத்து வைக்க நம்ம பயிர் வைக்க முடியும். கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நிலத்தட்டுப்பாடு ஒரு பக்கம், நீர் தட்டுப்பாடு ஒரு பக்கம் இருந்தாலும் அரசு சார்பில் எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நீர் பற்றாக்குறை இருக்குங்க இல்லையா? அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன விதமான பயிர்கள் ஐயா பண்ணுறீங்க? வந்து 2 வருஷம் கரும்பு, 1 வருஷம் எள்ளு பயிர் வைக்கணும். இந்த 3 மாதம் பயிர் அது என்ன வச்சா இப்போ வந்து எள்ளு இருக்குது. எதுவுமே போடலான்னா போட முடியல. 95 ரூபா ஒரு கிலோன்றான். அப்படின்னா ஏன்னா 80 கிலோ என்ன ஆகுது நீங்களே கணக்கு போடுவோம். இப்போ என்னன்றான் 50 ரூபா கிலோக்காக. அதனால் போட முடியாது. எத்தனை வீட்டில் வச்சுட்டு. ஸோ அதாவது விளைவிச்சாலும் அந்த விளைவிச்ச பொருட்களுக்கு வந்து நியாயமான விலை கிடைக்கல அப்படின்னு சொல்கிறீங்க ஐயா. செலவு பண்ணுற துட்டு எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு பக்கம் வந்து விவசாய பயிர்கள் வந்து இருக்கிற கொஞ்ச நஞ்ச தண்ணியை வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விவசாய நிலத்தை வித்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அதை தடுக்கிறதுக்கு என்னங்க ஐயா பண்ணுறது? ஏன்னாக்கா இப்போ வந்து பயிர் வச்சு வலையில் இப்போ வந்து ஒரு ஏக்கரை ஒரு 50,000 ரூபானா ஒரு ஏக்கரை 50 லட்ச ரூபா வருது. அந்த 50 லட்ச ரூபா எடுத்து பேங்க்கில் போடணும். ஒரு வட்டினா கூட மாதம் 50,000 ரூபா வருது. அது மாதம் வெட்டி வாங்கி சாப்பிட்டு போகலான்ட்டு அந்த கணக்கு ஜனம் வந்து தெளிவாயிடுச்சு. இதே சூழ்நிலை நீடிச்சாங்கன்னா நம்மளுடைய சந்ததிகள், அதாவது நம்மளுடைய பிள்ளைங்க வரும்போது அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான கஷ்டங்கள் இருக்குங்க? அப்படியே தான் அந்த மாதிரி தான் வேற பயிர் வைக்க முடியாதுங்க. இனிமேல் வந்து ரொம்ப விவசாயம் கெட்டு போச்சுங்க. தண்ணி சவுல் ஆயிடுச்சுங்க. உப்பு ஆயிடுச்சு. அந்த தோல் சாப்பிட்டு தண்ணியை தான் ஆற்றுல விட்டுட்டு மொத்தம் குடிக்கிறதுக்கே தண்ணியை வந்து உப்பாக தான் ஆயிடுச்சு. இங்கேருந்து வடகுமூட்டிலேருந்து நம்ம ஊருக்கே தண்ணி குடி தண்ணி வருது. அது வரலனாக்கா அது கூட கிடையாது. நெல் வந்து விளைச்சோம்னா அதில் சத்துக்கள் குறைவான ஒரு சத்துக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து போதுமான அளவு சத்துக்கள் கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு சொல்லுது. நீங்கள் வந்து இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறீங்களா? அதுக்கு என்னென்ன இயற்கை முறை சத்துக்கள் வந்து உபயோகப்படுத்துறீங்க ஐயா? நெல் பயிருக்கு வந்து தான் ஏறு ஓடி மருந்து தான் டிஏபி காம்ப்ளெக்ஸு அடி உரம் போடுறோம். அடி உரம் போட்டு நட்டுட்டு அதுக்கு மேலே உரம் வந்து யூரியா போடுறோம். வருது வந்து அந்த நெல்லுக்கு உண்டான ரேட்டு கிடைக்கலைங்க. 1000 ரூபா 1200 ரூபா விற்று அந்த நெல் இப்போ 900 ரூபா 800 ரூபான்றான். அப்போ எப்படி விவசாய பயிர்? சரிங்க ஐயா, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் கஷ்டமான விஷயங்களை தான் வந்து விவசாய பயிர்கள் வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அரசு சார்பில் என்னென்ன சப்போர்ட் வந்து எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? என்ன சப்போர்ட் பண்ணுறது? இப்போ வந்து லோன் போட்டு காசு வாங்கி பயிர் வைக்கணும். இப்போ அந்த வட்டியை கட்ட முடியல. எப்படி பயிர் வைக்க முடியும் சொல்லுங்கள்? விவசாயிகளுடைய நிலைமை வந்து ரொம்ப கேள்விக்குறியான ஒரு சூழ்நிலையில் தான் போய்கிட்டு இருக்கு. விவசாயத்தை போற்றி பாதுகாக்கணும்னா அது அரசாலையும் மக்களாலையும் மட்டும்தான் முடியும்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாங்க ஐயா, உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறட்டும். வாழ்த்துக்கள். நன்றி. இப்போ நம்மக்கிட்ட ஒரு விவசாயி இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் ஐயா, உங்கள் பேர் சொல்லுங்க ஐயா. பேர் சிவாங்க. நான் இங்கே சேவூர் இந்த கிராமத்தில் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 30 வருஷமாக இருக்கேன். எனக்கு வந்து இப்போ 45 நடக்கிறது. 35 வருஷமாக நான் வந்து விவசாயம் அப்பா தாத்தா அவங்க கூடலாம் நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். முன்னத்துக்கு இப்போவும் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் நல்லா கரும்பு நல்லா விளையும். தண்ணி பார்த்தீங்கன்னா கிணத்துல இப்போது எனக்கு வந்து 3 பம்ப் செட் இருக்குது. மெயின் ரோட்லேயே ஒரு பம்ப் செட் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி பம்ப் செட் விட்டோம்னாவே அந்த காலத்தில் தண்ணி கம்மி தான் இருந்தாலும் ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் அந்த தண்ணி கொண்டு போகிறது குடிக்கிறதுக்கு கொண்டு போவாங்க. இப்போ நம்மளே வாயில் வைக்க முடியல, அந்த அளவுக்கு தண்ணி மாறி போச்சு. ரொம்ப சவுலாயிடுச்சு. நெல்லே பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 மூட்டையிலேருந்து 30 மூட்டை அப்படி விளையும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 மூட்டை விளையிறதே கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி மருந்து விலை எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ஏறின்னு போச்சு. அதை யூஸ் பண்ணி நம்ம இப்போ பண்ணோம்னா வரத்துக்கும் அதுக்குன்னு சரியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஆள் பற்றாக்குறை ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த 100 நாள் வேலையெல்லாம் விட்டுட்டாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எங்களுக்கு போனால் அங்கே 100 ரூபா கிடைக்குது. நீங்கள் அதே 100 ரூபாய்க்கு இங்கே கொடுக்க முடியுமா உங்களுக்குன்னு கேட்குறாங்க. இங்கே வந்து 100 ரூபா கொடுத்தோம்னா நம்ம களை எடுக்கிறதுக்கு மற்ற எல்லா ஒர்க்குக்கும் 100 ரூபா அந்த மாதிரி கொடுத்தோம்னா நாட்டு நடுறதுக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா கொடுத்தோம்னா நமக்கு கட்டுப்படியாக ஆகாது. கடைசியில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றுமே இருக்காது. இன்னும் எங்கள் தாத்தா காலத்தில் சொல்லுவாங்க, உழவன் கணக்கு பார்த்தோன்னா உழக்கைக்கு கூட மிஞ்சாதுன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? அந்த மாதிரி கணக்கு பார்க்கக்கூடாது. ஏதோ நிலம் இருக்குது சம்பாதிச்சு வச்சோம், ஏதோ நம்மளால் முடிஞ்சது. தாத்தா பண்ணார், இப்போ அப்பா பண்ணுறாரு, இப்போ வந்து நம்ம பண்ணுறோம். ஆனால் இது கூட இதையே நம்பி நின்னோம்னா நாங்கள் எங்களால் எதுவும் பண்ண முடியாது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நான் வந்து ஐடிஐ ஃபிட்டர் முடிச்சுட்டு ஒரு 15 வருஷம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். தனியாக இப்போ வந்து நான் கம்பெனி வச்சு ஒரு 3 பேருக்கு வேலை கொடுத்து நான் அதை பண்ணிகிட்ருக்கேன். ராணிப்பேட்டையில் இருக்க சாமியா டிராக்டர் கம்பெனிக்கு நான் ஜாப் பண்ணிகிட்ருக்கேன். அது மூலிமா அதில் வர காசு தான் இப்போ விவசாயத்துக்கு போட்டு ஏதோ பண்ணுறேன். ஆனால் விவசாயத்தில் ஒன்றும் வரதில்லை. போட்ட காசே எடுக்க முடியதில்லை. ஸோ விவசாயத்தை வந்து விட்டுடவும் முடியாமல் வேறு தொழிலில் இருந்து பணம் சம்பாரித்து அதை இதுங்க முதலீடாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏன் விடக்கூடாதுன்னா அப்பா தாத்தா எல்லாம் வந்து இதில் தான் வந்தவங்க.
அதை நம்ம விடக்கூடாது. பக்கத்தில் இருக்கும் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இருக்கிறவங்க எல்லாமே அண்ணன் தம்பி பாமா மச்சான் அப்படின்னு இருக்கும். எங்கள் தாத்தா அப்பா எல்லாம் இதுலேயே வந்து பொழைச்சாங்க. இப்போ நான் வந்து அதை விட்டுட்டேன்னா வெறும் இந்த வேளஞ்செடி அது இது செடிங்க தான் முளைக்கும் அந்த நிலத்தில். அது விடக்கூடாதுன்றதுக்காக தான் அதில் வரலனாலும் பரவாயில்ல, ஏதோ விவசாயம் பண்ணணும், இவன் பண்ணுறான் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் விவசாயம் பண்ணுறமே கண்டி. மற்றபடி அதில் எதுவுமே வர்றது கிடையாது. ஓட்ட காசே எடுக்க முடியறது கிடையாது. இந்த மாதிரியான பிரச்சனைகளை தீர்க்கணும்னா அதுக்கான எதனா வழிமுறைகள் இருக்குங்களா ஐயா? இப்போ நம்ம வந்து ஒரு கடைக்கு போகிறோம், நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்கினோம்னா அவன் சொல்கிற ரேட்டில் தான் நம்ம வாங்குறோம். ஒரு பருப்பு எடுத்துங்க 40 ரூபா கிலோன்றான் உளுத்தம் பருப்பு. போனேன்னா நம்ம அந்த ரேட்டு தான் நம்ம வாங்கணும். நம்ம ₹1 கம்மியாக கொடுன்னா கிளம்பு போயிட்டே இருந்தோம். ஆனால் நம்ம நெல் கொண்டு போகிறோம், நெல் மூட்டையே நம்ம அடித்து அதை கஷ்டப்பட்டு எவ்வளோ வெயிலில் எவ்வளோ ஜனங்க கஷ்டப்பட்டு அதை அறுத்து எடுத்துகிட்டு போகிறோம். ஆனால் நம்ம கொண்டு போனோம்னா அவன் சொல்கிற ரேட்டுக்கு 850 ரூபா 900 ரூபான்னுவான் நெல், அவ்வளோதான். இல்லை பார்க்கலாம் இருங்கன்னுவான். அதில் இல்லை 850 ரூபா தான் எதுவும், அதுக்கு மேலே நான் ஒரே 10 ரூபா கூட இல்லை, நெல் பாருங்கள் அதை குவிஞ்சு கிடக்குது வந்து கிடக்குதுங்கிறான். இப்படி போனால் எங்களுக்கு அந்த 900 ரூபா விற்றோம்னா மருந்து எல்லாம் கணக்கு போட்டோம்னா ஒன்றுமே இல்லை, விற்கிறது கிடையாது. சரி நிலம் விடவும் முடியாது. அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, இப்போ எல்லாரும் பிளாட் போட்டு விற்றுட்டு அழகாக போயிட்டாங்க. நிம்மதியாக நெகில் உட்காந்து எங்கள் ஊர்லேயே நிறைய பேர் விற்றுட்டு பேங்க்கில் போட்டுடுறாங்க. காசை பேங்க்கில் போட்டு மாதம் பிறந்தா போயிட்டு வட்டி எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு தேவையானதெல்லாம் அதில் வாங்கி போட்டு மீதி இருக்கிற காசு சீட்டு கட்டி ஏதோ ஒன்று குடும்பத்துக்கு நடத்திட்டு வராங்க. ஆனால் விவசாயத்துலன்னு எடுத்து பண்ணாங்கன்னா ஒருத்தரும் ஒன்றும் பண்ணுறதில்ல. ஸோ விவசாயம் வந்து விளைவிச்ச பொருட்களுக்கு வந்து சரியான விலை நிர்ணயம் வந்து இல்லாதனால விவசாயத்தினுடைய சூழ்நிலைகள் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகளில் இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க ஐயா. கண்டிப்பாக இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து நீடிச்சுட்டே போச்சுன்னா விவசாயம் கண்டிப்பாக ஒரு கணிசமான அளவு விவசாயிகள் குறைஞ்சிருவாங்க. அடுத்து வர சந்ததிகள் நமக்கு வந்து விலை பொருட்கள் எதுவும் இல்லாமல் ஒரு விதமான மாத்திரைகளை சாப்பிட்டு தான் நம்ம வந்து உயிர் வாழணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுவோம்னு நினைக்கிறேன். நல்ல கருத்துக்களை சொன்னீங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நேர்களை இன்றைய கருத்துக்களம் நிகழ்ச்சியில் வந்து விவசாயத்தை பற்றி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். விவசாயிகள் தங்களுடைய குறைகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, விவசாயினுடைய நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நிறைய கருத்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம கூட ஒரு விவசாயி இருக்கார், அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். என் பேர் முரளி, நான் சேவூர். 10 வருஷமாக விவசாயம் பண்ணுறோம். கரும்பு நட்டுருக்குறோம். மழை கொஞ்சம் கம்மியாகிட்டு இருக்குது. மழை கம்மியாக இருக்கிறதுனால விவசாயம் பாதிப்பாது. பத்தாவது அந்த காலத்தில் வந்து கரும்புக்கு எந்த விதமான நோய்கள் இல்லாமல் இருந்தது. இப்போது நோய்கள் அதிகமாகிடுச்சு, களைகள் அதிகமாகிடுது. மற்றபடி கரண்ட் பிரச்சனை, தண்ணி பிரச்சனை. அதே போல் வந்து அது அந்த காலத்தில் வந்து நாங்கள்லாம் பயிர் வைக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் முன்னோர்கள்லாம் வந்து எருவு, மாட்டு சாணி, கழை, ஊட்டச்சத்து இதெல்லாம் போட்டு விவசாயம் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து ஃபெர்டிலைசர்ஸ் போகிறதுனால வந்து சரியானபடியில் மண் மிக்சிங் இருக்குது. அது சரியானபடி கரும்பு சாகுபடி ஆகும். அதே போல் கரும்பு ஒரு கரும்பு வெட்டி ஆளை ஆடணும்னா ஈபியில் போய் சர்வீஸ் வாங்கவோ அதுக்கு பர்மிஷன் வாங்க கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் போராடி விவசாயம் பண்ணாமல் பண்ணிங்க வந்து நிறைய விவசாயத்தில் வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுது. அதாவது தென்னை மரம் ஒரு 5 மரம் தென்னை மரம் இருக்குது. இந்த குரங்கு வந்து மொத்த தென்னங்காயும் பிச்சு போட்டு நாசம் பண்ணிடுது. அதே போல் கரும்பு இப்போ மில்லுக்கு ஓட்டுக்கிறோம். ரெகுலராக உடம்பு ஃபீல்டு மேனுக்கிட்ட போய் அவர்கிட்ட இல்லை சிஓ கிட்ட போங்க, ஃபீல்டு மேன்கிட்ட பாருங்கள், அவரே கட்டிங் வாங்கிறது இதை சுற்றி போராடி வாங்கிட்டு வந்தவுடனே 2 நாள் ஸ்டாப் கட்டிங் கொடுங்க, மில்லு சரியாக போகல. மற்றபடி வந்து ஆளுங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆளுங்க டன்னுக்கு 800 ரூபா வாங்குறாங்க. அது மாதிரி நிறைய பிரச்சனைங்க விவசாயத்தில். முன்ன கூட இப்போ ஏன் விவசாயம் பண்ணுறோமோன்னு இருக்குது. விவசாயத்தை விட்டுட்டு இப்போ காலையில் வந்து ஒரு டன்னு கரும்பு வெட்டினா ஒரு நாள் ஃபுல்லாகுது. அவனுக்கு வெட்டுற கூலி 800 ரூபா ஆகுது. ஆனால் நம்மளா போய் எதுனா இன்னொரு தோட்டத்திலேயோ இன்னொரு வேலைக்கோ போனோம்னா பொழுதுக்கும் கஷ்டப்பட்டோமா 300 ரூபா தான் கூலி கொடுக்குறோம். ஆனால் நம்மளா போகும்போது அவங்களா வந்து விவசாயம் பண்ணும்போது 800 ரூபாயிலேருந்து 600 ரூபா வரையும் கூலி கேட்குறாங்க. 2 வேளை சாப்பாடு போட்டு ஒரு நாளைக்கு 600 ரூபா தான். அதுமாரி ஒரு 10 ஆட்கள் கூலி ஆட்களை வச்சு செய்தால் கூட இந்த காலத்தில் கட்டுப்படி ஆகலை. ஆனால் விவசாயம் பண்ணுறது ரொம்ப கடினமாக இருக்குது. முன்ன விட பண்ணுறது ரொம்ப கடினமாக இருக்குது. இது முன்னாடி இருந்த விவசாய பயிர்கள் காட்டிலும் இப்போ என்னென்ன பயிர் வந்து விவசாயம் பண்ணுறீங்க இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி? முன்னெல்லாம் வந்து இந்த விவசாயம் கத்திரி நட்டணும், கீரைக்காய், அந்த வெள்ளரி பிஞ்சு, கடலை அது மாதிரி நட்டணும். இப்போ வந்து அந்த இந்த மாதிரி கடலை தோட்டமெல்லாம் சரியாக வராதனால நோய் வருது. அப்படின்றதுனால கரும்பு தோட்டம் கொஞ்சம் நோய் தாங்குது. அதனால கரும்பு நட்டு இருக்கிறோம். கரும்புக்கும் பிரச்சனை இருக்குது நிறைய. இந்த மாதிரி ஏப்ரல் மேல வந்தால் நிறைய நெட் அடித்து பயிர் வந்து முன்னபடி அது மாதிரி சரியாக உப்பு தண்ணி மெயினாக உப்பு ஆகிட்டே போயின்னே இருக்கிறதுனால அதுக்கு மண்ணுக்கு சத்து கிடைக்காதனால சரியாக இது பண்ண முடியல. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக பயிர் வைக்கிறோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து கத்திரி தோட்டம் அது மாதிரி எல்லாம் வச்சுருந்தோம். அதுக்கு முன்னே எங்கள் அப்பா காலத்தில் எங்கள் தாத்தா காலத்துலலாம் கரும்பு விவசாயம் பண்ணது ஒரு ஏக்கராக்கு 60 டன்னுலேருந்து 70 டன்னு ஓட்டினாங்க. இப்போ 25 டன்னு ஓட்டுறதே கடினமாகிறது. என்ன தான் மருந்து போட்டாலும் ஃபெர்டிலைசர் போட்டாலும் என்ன மருந்து அடித்து ஸ்ப்ரே பண்ணி எல்லாம் களையெல்லாம் எடுத்து ஆள்லாம் வச்சு எல்லாம் பண்ணாலும் இப்போ 25 டன்னுலேருந்து 30 டன்னு தாண்ட மாட்டோம். களைகளை பற்றி சொன்னீங்க, உரங்களை பற்றி சொன்னீங்க. இயற்கை உரங்கள் பயன்படுத்துகிறீங்களா இல்லை செயற்கை உரங்கள் பயன்படுத்துகிறீங்களா? எந்த மாதிரியான உரங்கள் பயன்படுத்தினா இன்றைக்கி வந்து நல்ல உற்பத்தியை கொடுக்க முடியும்?
இயற்கை உரம் பயன்படுத்தினா கொடுக்கும். ஆனால் இயற்கை உரம் எங்கேயுமே கிடைக்கல. அதாவது கிராமத்தில் தான் மாடுகள் கம்மியாயிடுச்சு, கால்நடைகள் கம்மியாகி போச்சு. இயற்கை உரம் பயன்படுத்தினா நல்லாயிருக்கும். ஆனால் இயற்கை உரம் வாங்கிட்டு வர்றதுக்கு அதுக்கான டிரான்ஸ்போர்ட்டு, அதுக்கான இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கு முதலீடு போட்டோம்னாக்கா அந்த அளவுக்கு அதுக்கு வருமானது கடினமாக இருக்குது. ஆனால் செயற்கை உரம் தான் நாங்கள் பயன்படுத்தின்னு இருக்கோம். இப்போது ஃபெர்டிலைஸ் போட்டு தான் செயற்கை உரம் தான் பயன்படுத்துகிறோம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில விவசாயிகள் பெரும் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கருத்துக்கள் நிலவிக்கிட்டு இருக்கு. ஒரு விவசாயியா இருந்து உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்ன, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? விவசாயிகள்னா போதுமான அளவுக்கு வருமானம் இல்லை. அதாவது எவ்வளோ முதலீடு போட்டு செய்தாலும் அதுக்கான லாபங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு விவசாயத்தை விட்டுட்டு மற்ற ஒரு பிஸ்னஸோ ஒரு வியாபாரமோ போய் பண்ணமாக்கா ஒரு 10 தேங்காய் எடுத்துகிட்டு போகிறான் ஒரு விவசாயி. அது எதுவுமே 10 தேங்காய் விற்றுட்டு 3 ரூபா ரேட்டுக்கு வாங்கிட்டு போய் அவன் வியாபாரி இடையில வியாபாரி 3 ரூபான்னு வாங்கிட்டு போய் 10 ரூபான்னு விற்கிறான். 7 ரூபா அவனுக்கு கிடைக்குது. மரம் வச்சு இவ்வளோ காலமாக மரம் வச்சு அவன் தென்னை மரத்தை காய் அவனுக்கு விற்கும் போது 3 ரூபாய்க்கு விற்கிறான். அந்த வியாபாரி வாங்கி போய் தெருவில் ஒரு மார்க்கெட்டில் போட்டு அவன் 10 ரூபான்னு விற்கிறான். அவன் வியாபாரிங்க தான் நல்லா இருக்கிறாங்க. ஆனால் விவசாயம் இதேமாதிரி போயிருந்தால் விவசாயம் ரொம்ப பாதிப்பாகுது. ஸோ அதாவது விளைவிச்ச பொருட்களை விவசாயிகள் நேரடியாக கொள்முதல் விலைக்கு விற்றா நல்லா இருக்கும் மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்ல வரீங்க. இடைத்தரகர்கள் இருந்தால் விவசாயிகள் தான் இதனால் பயன் இல்லாமல் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் விவசாய நிலம் கணிசமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்குங்க இல்லைங்க. 3% 1% தான் இருக்குது. 2% தொழிற்சாலைகளாகவும் வீட்டு மனைகளாகவும் மாற்றிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. இதே நிலைகள் போயிட்டு இருந்தால் பிற்காலத்தில் எப்படி இருக்கும்? இதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அரசு கிட்டேருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? அரசாங்கம் தான் அதுக்கு முடிவெடுக்கணும். தடுக்கிறதுனா விவசாயிங்கெல்லாம் போய் போராடினா எல்லாம் இதெல்லாம் தடுக்க முடியாது. பெரும்பாலான 100ல் 50% புஞ்சை நிலம் தான் விற்றுட்டு வராங்க. எதுவுமே நஞ்சை நிலம்லாம் விற்கல. அப்படியே நஞ்சை நிலம் விற்கிறவங்க ரொம்ப விவசாயம் வச்சு கஷ்டப்பட்டு அதில் தண்ணி இல்லை, கிணத்துல ஆட்கள் வரல அப்படின்றதுனால விற்கிறாங்க. ஒரு ஏக்கரா ஒரு சென்ட் 50,000 ஒரு ஏக்கரா விற்கும்போது அவனுக்கு 50 லட்ச ரூபா. அது 50 லட்ச ரூபா எத்தனை போய் பேங்க்கில் போட்டு இன்னும் ஒரு வட்டிக்கு வாங்கிட்டு உட்காந்து சாப்பிட்லாம். இன்றைக்கி விவசாயம் சுத்தமாக இல்லாமல் போச்சுன்றதுனால எல்லாமே எதிர்பார்க்குறானுங்காண்டி. மற்றபடி விவசாயத்தில் லாபம் வந்தால் அவன் விவசாயம் பண்ண போகிறான். ஏன் அவன் இருக்க நிலத்தை விற்றுட்டு போய் பண்ண போகிறான்? விவசாயம் லாபம் வந்தால் அவனுக்கு அந்த நிலத்தை விற்க மாட்டான். ஸோ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் விவசாயத்தில் லாபம் இல்லை, அதனால் உழைப்பு இல்லாமல் வீட்டில் உட்காந்து சாப்பிடணும் அப்படின்றதுக்காக பல்வேறு நபர்கள் விவசாய நிலத்தை சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க. சார், ஒரு விவசாயியாக இருந்து அரசு சார்பில், ஏன்னா இந்தியாவினுடைய முதுகெலும்பு விவசாயம், விவசாய நாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவை பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் விவசாயிகளுக்கு அரசு சார்பில் என்னென்ன உதவிகள் செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அரசு அங்கே நிறைய ரைட்டாக ஒரு சின்ன ஒரு வியாபாரமோ ஒரு சின்ன வியாபாரத்தெல்லாம் டைரெக்டாக பண்ணுறாங்க. அதுமாரி விவசாயிகிட்ட வாங்கி அரசாங்கமே வியாபாரம் பண்ணால் அது விவசாயி அந்த இடையில இருக்கிற தரகர்கள் மிஸ்டேக் ஆகாமல் இருக்கும். அரசாங்கமே நேரடியாக கொள்முதல் பண்ணாங்கன்னா விவசாயம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். விவசாயிங்க நல்லபடியாக இன்னும் கொஞ்சம் இது பண்ணுவாங்க. அரசாங்கம் அவங்களே அக்ரிகல்ச்சரை போட்டு அவங்கள நல்லபடியாக அதுக்கான டைமுக்கு உரம் கொடுக்கணும், டைமுக்கு நுண்ணூட்டி சத்து கொடுக்கணும். அது மாதிரி விவசாயி ஒரு இடத்துலையும் ஒரு ஃபீல்டு நேரடியாக பார்த்தாங்கன்னா அந்த விவசாயம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கான தேவையான நேரத்துக்கு மின்சாரம் இல்லை, தேவையான நேரத்தில் ஏதோ ஒரு லைன் மேன்கிட்ட போனோம், இல்லை ஈபியில் ஒரு பீஸ் போயிட்டு போனோம்னா கூட அவங்க கேட்டால் ஈபியில் ஆள் கிடையாது, ஆட்கள் கம்மி, வரம் போன்றாங்க. அந்த நேரத்தில் ஒரு விதை வைக்கும் போது அவருக்கு தண்ணி விட்டு ஆகணும். அந்த நேரத்தில் போகும்போது அதுமாரி பல்வேறு பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால அரசாங்கம் இது எல்லாத்துக்கும் முன்னே செய்யணும்னா இந்த காலத்தில் கஷ்டம். எந்த அரசாங்கமும் அது செய்யாது. விவசாயத்துக்கு இன்னும் முன்னே வர்றது கடினம். விவசாயம் நாள் குறைஞ்சிட்டு தான் போகும் கண்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு விவசாயம் செய்யறதுக்கு நல்ல நிலம் எப்படி முக்கியமோ அதுக்கு நிகராக நீர் ரொம்ப முக்கியமான ஒரு சூழ்நிலையாக இருக்குது. இன்றைக்கி நாளுக்கு நாள் நிலத்தடி நீர் மட்டம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. மழை பொழிவு குறைவான இருந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் நீர் பற்றாக்குறை காரணமாக இருக்கிறதுனால இன்னைக்கு இருக்கிற நீரை பயன்படுத்தி எந்த மாதிரியான பாதுகாப்பு விவசாயம் செய்ய முடியுங்க? ஏதாச்சும் டிப்ஸ் இருக்குங்களா உங்களுக்கு? அது மாதிரி எதுவும் நமக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த அளவுக்கு இப்போ படிக்கலை. நான் இவ்வளோ எனக்கு மழை பெஞ்சா எதனால் எப்படி என்ன வரும் எனக்கு அவ்வளோ. சரிங்க, இன்றைக்கி இருக்கிற விவசாயம் குறைவு இப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருந்ததுன்னா வருங்கால சந்ததிகள் இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு இல்லை 20 வருஷம் கழிச்சு அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? உங்களுடைய யோசனைகள் ஏதாச்சும் சொல்கிறீங்க? நிலைமைன்னா எல்லாம் முன்னாடி ஆட்கள்லாம் சொல்கிறாங்க இப்படியே போய்கிட்டே இருந்தாக்கா மெடிசன் சாப்பிட்டு அப்படியே போயிட்டு இருக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பின்னாடி வர காலம் என்ன நடக்கும்னு நமக்கே தெரியல. இப்போவே நானே இப்போ நானே நெல் அறுத்து என் நெல் மூட்டை எடுத்துன்னு போய் 900 ரூபாய்க்கு 800 ரூபாய்க்கு போடுறேன். நானே அரிசி சிப்பம் 1300 ரூபாய் கொடுத்து எடுத்துன்னு வரேன் 25 கிலோ. ஆனால் நெல் மூட்டை 80 கிலோ 90 கிலோ வரை எடுக்கிறாங்க. எடுத்துன்னு
முன்னாடி 25 கிலோ வந்து அரிசியை வந்து நான் 1300 இப்போ இருக்கிற காலமே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இன்னொரு 10 வருஷம் 5 வருஷம் போனால் ரொம்ப கஷ்டம். விவசாயத்தை வந்து எல்லாமே வாங்கி சாப்பிட்றதுக்கு எல்லா விவசாயிகளும் எல்லா ஆட்களுக்கும் இருக்கிற இந்தியாவில் உலக மக்களுக்கு ரொம்ப கஷ்டம் இதுக்கு மேலே உணவு சாப்பிடணும்னா. கண்டிப்பாக சார், நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 உண்மையான ஒரு விஷயம் தான். விவசாய நிலங்களும் விவசாயினுடைய நிலைமையும் இதே மாதிரி குறைஞ்சிக்கிட்டே போச்சுன்னா வருங்கால சந்ததிகள் வைட்டமின் மாத்திரையை சாப்பிட்டு தான் வாழக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப தூரத்தில் இல்லை, ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. விவசாயம் போற்றி பாதுகாக்கப்படணும். உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி ஐயா. இன்றைய சூழ்நிலையில் விவசாயம் எப்படி இருக்கு, விவசாயிகளுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு விவசாயிகள் கிட்ட இருந்தே கருத்துக்கள் கேட்டோம். விவசாயம் வந்து பாதுகாக்கப்பட்டாதான் நம்மளுடைய எதிர்காலம் வந்து பாதுகாக்கப்படும், நம்முடைய சந்ததிகள் பாதுகாக்கப்படும். ஏன்னா இந்தியா வந்து ஒரு விவசாய நாடு. கணிசமான அளவில் வந்து விவசாய நிலங்கள் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, விவசாயினுடைய தன்மை குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, விவசாயிகள் குறைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே மாறி விவசாயம் என்னைக்கு பாதுகாக்கப்படுதோ அன்னைக்கு தான் நம்ம 3 வேளை உணவு, சத்தான உணவு சாப்பிட முடியும். எனவே விவசாயத்தை போற்றி பாதுகாப்போம், விஞ்ஞானத்தை வளர்ப்போம். அடுத்த கருத்துக்களம் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோவிந்தராஜ். இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது மக்கள் கருத்துக்கள் அரங்கேறிய கருத்துக்களம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். Exchange of ideas. God is considered the creator and the sustainer of the universe. Atheism, that there is no God. So the latest science theory says that the Big Bang created the universe. Let us define what is God. Let's just say that the God exists for every planet. Why not every planet has atmosphere? God couldn't create a universe with constant energy because that is just not possible. Hello VIT, this is Milan Manjunath Chennai with Anshuman Mishra and you are listening to your own VIT Community Radio 90.8. We are back with another episode of an exchange of ideas. Today our topic is existence of God. Let's start our discussion with introducing ourselves. Hi guys, I'm Anshuman, BTech Computer Science 2nd year. Hi guys, this is Akash, BTech Civil 3rd year. Hello friends, I'm Spur Jory from BTech IT 2nd year. Hi, I'm Milan Manjunath Chennai from Chemical 2nd year. Let's start off our discussion with our first segment, the origins of God. How the concept of God came about, how the early men perceived the existence of God, and what all things they started to worship. Okay, let's start off this discussion with first of all addressing the concepts involved. The first concept involved is religion. The second concept involved is the conception of God in our minds. And the third concept is that of the entity called God, whether it exists or not. So first of all, let's talk about religion. Let's make a distinction between religion and God in the sense that whether you adhere to a religion or not, it doesn't matter. We're going to talk about God. So basically, what is religion? Religion is basically an institutionalized effort by man to make attempts at reaching enlightenment. Through various means, the paths may be different and therefore we have a large number of religions. So that's religion. And what is the concept of God? Human beings started conceptualizing about God since the great evolution of our minds. I mean, ever since we had been able to think beyond our ancestors. Okay, so what is God? First of all, let's start off with the conception of God in our minds. That is, human beings have started conceptualizing about God ever since we observed phenomena in nature that we could not explain. So in order to explain these natural phenomena, it could be anything as simple as, say, waves in the ocean, or winds, the sun rising in the east and setting in the west. We started explaining these phenomena via conceptions which we called God. There are two different things, the acts of God and the mysterious dispensation of providence. Early man, when they can't apprehend a normal natural force, such as an earthquake, they thought it was an act of God, that God's wrath especially, and something that you can't apprehend, something you can't define, that the early men termed as acts of God. That is the basic difference between a God and religion. Religion and God need not to be connected. Religion is a particular set of institutions and rules that early men and that men today still follow, and God is an entity, is omnipresence, omniscience, an entity that is something, a human being which is much more capable of neglecting human emotions and who is somewhere beyond, who has infinite knowledge.
That is the difference between God and religion. And these are the acts of God which were apprehended by the early men and that they thought are the acts of God, such as an earthquake or storms. God in many religions is conceived as the supreme being and principal object of faith. God is the creator and the sustainer of the universe. God is attributed to have omniscience, omnipotence, and omnipresence. Also, religion can be distinguished from God as a set of rules, a set of regulations by which you need to abide so as to gain higher intellectual spirit. Yeah, I agree with Anshuman. At the beginning of the human civilization, when we made the transition from hunting to agriculture, then the human had a time to think about the various mysteries of life. And just like a child asks why and why to each and every phenomena while he's growing up, similarly, humans asked themselves why the sun revolves, why we see stars, why the river flows, why the storm comes. So then we tried to think about the concept of God, entity that is supernatural and controls all the phenomena that goes around us. And as the time progressed, religions came into existence, and these religions tried to use the concept of God to civilize us. Exactly. Spursh has summed up everything that we were talking about. That is basically what is religion. So now that we've explained what religion is, we should basically divide religion on the basis of the concept of God, how religion deals with God. So there are three types of religions. One is theism, the second is deism, and the third is pantheism. Basically in the first, theism, God is considered the creator and the sustainer of the universe. In deism, God is the creator, but there is no sustainer in this universe. In pantheism, God is the universe itself. That is to say, God is the cosmos. The concept of God, as is described by the theologians, commonly includes the attributes such as omnipresence, having infinite knowledge. The concept of God came when early man couldn't describe the difference between the animate and the inanimate. When a storm comes, basically the first question that was asked is the phenomena, how it comes, how it happens. When there was an outcast, there was an earthquake, people would generally say that this was God's wrath on them, that they couldn't adhere to the rules of the religion that they made. This is the concept of God. The first God to be worshipped is perhaps the Mother Earth, a stone itself. They worshipped the God because they thought that when you follow God, you are in the good looks of God and God gives you powers. That was the conception of the early man. As Akash said, at one time or another, mortal man has worshipped everything on the face of earth, including himself. He has worshipped about everything imaginable in the sky and beneath the surface of the earth. Even the shooting star, which was awesome to early man, and he easily believed that such a blazing streaks marked the passage of spirit on its way to the earth. Even today, the inexplicable things that happen to us in the daily lives are still termed as acts of God. Even in the insurance policies, the things that occur due to earthquake or lightning strikes are termed as acts of God. Yeah, I completely agree with Akash. And if you look at the literature produced by Shakespeare in the Elizabethan period, the people used to consider the climate or the weather conditions as a manifestation of the mood of God. So if there is a storm, the God is angry. Or if there is a drought, people have committed some sins. And if there is plenty of harvest, yes, the God is favoring the people. Okay, so now that we've summed up people's beliefs, now let's go into a detailed discussion on the difference between God and the concept of God. So as I explained in the first round, that there's a difference between what we conceptualize as God and what is God. Let us define what is God. Many people would believe God to be a human-like figure that is with arms, legs, and all, and worship such a deity. Others consider God to be a form of energy, or maybe something that is totally immaterial. Others consider God to be the universe itself, and God manifesting himself in each of us, or every object that can be worshipped. So what are our conceptions on God? Anshuman, I agree with the point here, and I'm gonna quote a very famous quote given by Macbeth. I dare do all that may become a man, who dares more is none. Then there's God. God as a concept defines motivation. Why do we need God comes from the basic need of human being to validate himself. Why do we need God comes from the basic selfishness of human mind. We need God because it channelizes a faith within us that things suddenly seem to go in a right way. The concept of fate and destiny comes from God itself. When people say, for like example, like a kid who's like in a 12th class, and he gives us exam of let's say science, he doesn't get good marks. The first thing that would come to a guy who's a religious fella will be like, God is angry at me. And I didn't follow his rules, and that's why I got bad marks. This is the mentality of human beings these days. They associate everything, every bad thing that happens with fate and destiny, and ultimately with God.
Yeah, furthering Anshuman's point, there are many belief systems. Like he said, monotheism. People believe that there is one God. Polytheism. People believe that there are many deities that control all the happenings around us. Then there is pantheism, that the God is universe itself. And then there is panentheism, that the universe is part of the God. And one more concept of monism. All things originate from God. And then comes the atheism, that there is no God. What I personally believe is that cannot exist an entity whose sole aim is to judge humankind on the basis of act they perform and grant them hell or heaven. I think the concept of God was developed over time to make us more civilized so that we don't cut each other's throat. Exactly. Our concept of God, I mean, the general concept of God is quite primitive. What we should think about is, what is God? Now that we've discussed the classical or the general concepts people have in their mind regarding God, let's go into a more of an objective discussion on God. That is, let us logically think, why would there be a person, like supernatural person, who would send people to hell and heaven? I mean, there's no proof against this, but it simply doesn't make sense according to the universe that we've observed till now. According to what observations, God is basically the universe, as quoted by pantheism. My conception of God is basically the creator of the universe, and let us not go into sustaining the universe, but basically the universe had to have a point of creation. Now that we have discussed about the concept of origins of God, Exchange of ideas. let us move on to our next segment, existence of God. The existence of God. Why does God exist? How it exists. I'll stretch on that point. Now, universe is everything which is explainable by scientific theories. The very existence of Earth was defined by the Big Bang theory. And there are theories coming, the black hole theory, such as the theory of several stars, they're coming, the theories of multiverse, which explain how the universe came into being. Now, I personally, being an atheist, find it extremely disturbing when somebody comes up and says, dude, the universe was created by God. This very point that God created the universe is something which I would call a blasphemy. This is a complete and it totally goes beyond my compliance, beyond my apprehension, that there is a being who can create an entire universe. Now, I don't know how this concept and how this thought came into the early man and the man forward, but this concept, I personally speak, this annoys me. The existence of Earth can be defined by every scientific theory there is. Every phenomenon, everything can be defined by a law. Like, for example, I'll give you the gravitational law given by Newton. Earlier, people used to believe that God keeps us down. God pulls us beneath. This was the concept that the people used to believe. Then Newton came. Then Newton gave his laws of gravitational theorem, that the force is equal to a certain product of mass and inverse of the radius. Now, this concept, when this concept was born, he received a lot of negative influence from the Catholic Church. Refused to put forth this concept, the laws of Newton. This example proves how human being is completely and totally influenced by the concept of God, and there's no utter space for anything termed as science. I totally agree with Akash. I mean, during the primitive period, as they had no science to describe the difference between humans and other creatures, they called themselves the people and thought that the strangers were another sort, less human than they are. They had no science to describe the difference between animate and inanimate. They believed that if they eat the flesh of a strong beast, they might acquire its spirit. A face of a dead person they knew and recognized in peculiar shapes on the face of a rock they associated with the living spirit and thus the god. In our entire history, even the people who have opposed the basic notion of God, like in the 13th and the 14th century, people used to believe that Earth was the center of the universe, and Nicholas Copernicus came and proved them wrong, and he was met with strong resistance by the church. And also Galileo Galilei, who discovered the telescope, was jailed because of his discoveries of different planets, and that he said that Earth revolved around the sun and not the other way around. So Milan and Akash, I can firmly place you guys as atheists, am I right? I tend to differ from you guys in opinion because I'm agnostic with a tendency towards believing in God. Could you guys first of all explain to me what is your concept of God? You're denying the existence of God so strongly. So explain to me what is your concept of God, and just give me a short description. Anshuman, God for me is a source of motivation. Why I disagree with God is that everything in this universe can be explained. There's no need of a concept of a human being who's supernatural enough to create the entire universe. I disagree with this.
So Akash, to summarize your point, you're trying to say that you can explain every phenomena in this universe using science, and therefore there is no need for a supernatural phenomena such as God to explain anything further, right? Yeah. Absolutely. Since there is no need for this God, you simply deny his existence. Absolutely. Okay. Sparsh? I'm a firm believer of God, and I will try to bring in science. Akash raised the points like force is equal to mass into acceleration. I agree. Humans have made a great deal of progress with the help of science, using laws of thermodynamics, laws of gravitation. But these laws were not invented by humankind. They exist. You have to think about this issue. Their existence predates humankind. These laws were invented by an entity, and that entity is God. God is responsible for the working of the whole of universe. You cannot say that if an apple falls, God has no role in it. God has role in it. And furthermore, again, I'm coming back to the science. We know the acceleration due to gravity is 9.8 meter per second square. You know, if we increase g by 10, our heights will be stunted, 1/10 of what we are today. And if we decrease g, the value of acceleration due to gravity will be floating in the air. Actually, if we decrease the value of g to a certain threshold, there would be no atmosphere on Earth, and we would not have evolved. Yeah, that's what I'm saying. So there is some intelligent entity that is able to maintain these precise measurements. So Sparsh, you have a beautiful point here. You're trying to say that God is the entity that you can say powers the principles of science we're so fond of. I mean, science has no existence in itself. It has to have an entity that powers it. And now we discover these laws and we start to say that God does not exist. But that does not mean that God does not exist. But Sparsh, one thing is there. You cannot objectively prove the existence of such a God. You're just postulating, and no one can disprove your postulate as of now. But I would like for you to prove your postulate. Similar argument can be put to you, Akash's argument also. Exactly, that's what I said. You cannot deny the existence of God, neither at the same time you cannot prove the existence of God. It's a matter of faith. So basically, according to me, I'm an agnostic, remember that, guys. What I would like to actually summarize here is that the existence of God is not a matter that you can touch with science. God is not an entity, nor is it a mathematical quantity. So therefore, the laws of science cannot be applied to God. Simple as that. So the scientific method cannot be used to prove or deny the possibility of God. For me, God, as I conceive it, is a supreme being. He's the principal object of the cosmos who created each and everything which we can see, which we can feel. According to me, each and everything has a simple and a logical explanation, and which can be written down in a book and not just be simply called that because of God this happened, because of God that happened. I don't believe it. So that's your firm definition of God. And you deny it because? Yeah, each and everything can be explained by a scientific explanation, a law, a theory, a postulate, which has a very firm mathematical backing. I guess Akash is pretty happy now. Yeah, okay. Earlier, Anshuman gave a point that we can't use science to define God. And Sparsh gave beautiful points on how he believes that God exists. And I firmly disagree with both of you that science can be used to explain, can be used to deny the existence of God. Now, here's how it works. The value of G pointed out by Sparsh, well, the universe came into existence by several theories. The best one till date is the Big Bang theory. Now, according to this theory, there was an explosion, a supernova blast per se, which started the very universe we live in. Now, if there was a God, and let's just say that the God exists for every planet, why not every planet has atmosphere? Why not every planet is placed in a position just like Earth and has a life? If there's a God, then there will be life everywhere, not just Earth itself. This is a very unscientific argument because just because there's life on Earth, we don't even know where life is, where life isn't. Let's not delve into that. Who are you to decide what God should and should not do? This cannot be used to deny or prove the existence of God, according to me. Now, let's dwell into this concept right now. There's a beautiful quote which comes from Macbeth, and I already pointed that out. I dare do all that may become a man. Who dares more is God. Now, this very quote, I'll be very frank with everyone around here. This very quote annoys me. The limits of human being is defined not by God, but by themselves. A human being creates his limits. Now, when you put God here, when you put God in this particular concept, how human beings perceive God is just a channelization of motivation, faith, that's it. Now, let's dwell into the science concept here. Everything is explained by God. Like the very existence of atmosphere is due to the fact that Earth is in a position favorable distance. With everything, Earth has a favorable position in the solar system, which gives Earth water, and that creates life. And that's my explanation. That's why I deny God, because there is no such thing as God. There's just science.
Okay, considering Akash's point, he raised a good point that if a god exists, life must exist in all the planets that are present in the solar system. But what I believe is that God created laws and all the things are governed by those laws. So if there are no suitable conditions on the other planet, so according to the particular law, life will not exist there. And life exists on Earth because it is at an optimum distance from the sun and it has a particular radius revolving around the sun, and all the conditions are in favor of life. Sparsh has beautifully countered your point, Akash. What Sparsh is saying is that God has created laws, not life. And these laws have in turn created us and all the beings or all the stuff that is there in the universe. And I would like both of you atheists to, counter this point. Well, Sparsh gave a brilliant point. I should agree that God created laws and not life. Well, my point right now here is, let's just say, for example, let's just assume that there is a God. Now, I would ask this question, where is he? How is he? This being very frank and with total compliance, I ask this question that there is no existence, no law which can prove that this happened. The very veneer visage of the concept of God is a mere vexation, is a mere complete and total vexation. Whereas when you tune in to science can at least explain 8 out of 10 things. I would say it can't explain 2 things, but it can very much show you that it can explain 8 things out of 10. When you pull in the concept of God, you're denying everything that we have achieved till now. You're completely ignoring the fact that everything is governed by a law, and the laws came into existence because of the theory which we have evolved, and that theory is the Big Bang theory. That is my answer to Sparsh's point that God creates law and not life. Akash, I would like to counter your point. What you just said is that science explains so much, and since we cannot perceive God, we cannot prove that God exists. But as of now, you have not proven that there is no creator of the laws. You've left that to uncertainty. That is 2 of the 10 things that science cannot explain. So my initial point was define God. I would like to define God myself. I kept a definition to myself because I wanted to hear everyone else's. My definition of God is not something that can be perceived via our senses. God is just the thing that propels the universe. Now, does this propellant exist in a separate form or not is the main point of our debate. So what propels the universe? The energy. We all know that energy is conserved, right? After every transaction, or energy can be converted into mass by Einstein's equation, E is equal to mc squared, right? So therefore this universe was created with a specific amount of energy, right? And this universe was also created with a specific amount of momentum, because momentum is also conserved after every transaction. So therefore what I would like to define God as is that energy. Because the universe deals in terms of energy. Any quantity turns into another with respect to time via an energy transaction. That's all the universe is. And that's what I believe is God. Now, whether this God exists or not, I mean, this energy, something propelling these changes exists or not, is the form of debate. And I'm agnostic because I've never found a proof against or for this postulate. Sparsh? I think we are confusing God with the God of the religion and the real God. The God of the religion is basically anthropophobic, whose sole aim is to judge human beings on the basis of their acts. But the real God is something else that our mind cannot perceive, because we live in a 3-dimensional space. There are many more dimensions there. So if we live in a box, we can't see out of it. It doesn't mean the world is not out there, that we cannot perceive. So Sparsh, what you're trying to say is that we should not deny the existence of God because our senses lack. We do not have the senses to be able to prove or deny God. I think we should not consider science as separate from God. Science follows laws of God. But there's no proof for this. No, I said again that there are laws like Newton's law of gravitation, and they are created by God. What do you understand by God, Sparsh? Give me your definition of God. Give me a very short, objective. Don't make it subjective. Give me a totally objective definition of God. God is everything. So you are quoting pantheism. Yeah. So according to you, God is the cosmos. Yeah. There's a God in everyone. Me, you, Akash. Yeah. When you say there is God in me and you also, you are separating God from yourself. You are saying that, okay, God is some other thing, something foreign. No, we are part of God. Okay, so you're not talking about pantheism then, right? You're talking about the concept that comes ahead of pantheism, the one you mentioned at the start. Panentheism. Panentheism. That's what you're talking about. Am I right? Yeah. So you're trying to say is that we're all manifestations of this God? Yeah. Exactly. Okay, so therefore you're not talking about pantheism, you're talking about us being manifestations. But no one as of now has proven or disproven God. We are still at the same place. I would like to formally disagree with Anshuman's earlier point that energy being conserved. According to Anshuman, as he said, is God created the universe with a certain specific amount of energy, and that energy remains constant. According to Hubble's law,
the law that he gave in 2010, that the universe is expanding with the force which is directly proportional to the square of velocity at which the universe is expanding. According to this law, the creation of dark matter has been proved. Now, energy is not constant. Why? Because the mass, due to the existence of black holes, energy is infinite. We can't calculate the net amount of energy, and we can't say that the energy is conserved, because every now and then there's a supernova explosion, and that creates energy, and that energy is not equal directly to the mass from which it's created. And that is how I explain that energy is not conserved, and God couldn't create a universe with constant energy because that is just not possible. Akash, I would like to counter your point totally. First of all, you use the word God. Perception of God is faith, right? So why did you use the word God? I countered the point which you said that God created a universe. Yeah, I have a counter for that. See, you've used Hubble's principles and all these, right, the latest findings, right? Yeah. So what I would like to invoke is the first law of thermodynamics. The laws of thermodynamics have never been disproven. Right. They've never been proven either, but they've been assumed to be true because all of our experiences and most of engineering is based on these thermodynamics laws. As of now, they've always held true. Okay. So what does the first law of thermodynamics say? In a closed system, energy is neither created or destroyed. Now let us all take a step out of the universe. We're looking at the universe from outside. The whole universe can be considered a system. So by the first law of thermodynamics, the energy will remain constant. No, the very definition of a closed system is, if you consider a room, that is a closed system, and universe minus the room is the open system. So you cannot consider universe as a closed system. No. The universe as a whole from outside. Cannot. Basic definition of a closed system is that if we consider this room as a closed system, then universe minus this room, whatever exists there, is an open system. An open system. Exactly, because you're defining this room with respect to the universe, right? You're talking about this room within the universe. If I take a step out of the universe, all of the universe cannot be considered an open system, right? Because I'm enclosing everything within the universe that exists. What is the definition of a closed system? Again, I say closed system is like, suppose you have a box, fine? You consider it as a closed system, and everything that exists except the box comes under the open system. Okay, exactly. Yeah. So now what I'm saying is that I'm taking everything that exists, letting it stay in the universe, and taking a step out and looking at everything. So that makes the universe a closed system in that sense, in the same sense as you're calling the box a closed system. Again, we move back to the universe. We don't have a confirmed theory regarding the universe. There are universe, many universe, exactly. parallel universe. The latest theory is that you have multiple universes. Again, a theory. Big Bang is a theory. Multiverse is a theory. So judging by what I'm saying is that let's take up the latest findings of science, apply their principles, and see what happens. We take a step out of our universe. We go into that embedded multi-universe theory. And we see that all of these universes are closed systems within themselves because they cannot exchange matter between them. Okay, let's just talk in terms of the multiverse. You have multiple universes. Yeah. None of these universes exchange matter or energy, right? Yes. So therefore they're closed systems in themselves. And therefore I can apply the first law of thermodynamics on a universe. In that case, the universe has fixed amount of energy. We can consider the point. Exactly. So there's fixed amount of energy and God created the universe with fixed amount of energy, but we're still at the same stage where we started. No one has been able to prove or disprove the existence of God. I would like to actually sum this whole thing up with another definition of God. This definition is also unproven, but this is what I feel. I've spent many long hours thinking about what is God, what are we, and whether we have any role in our own future, or God governs our future, or that we are beings that decide our fate, and there's no such thing as a prior fate. And it all comes down to this in my thought process. That is, our universe is a causal universe. Everyone agrees? Entire of science is based on cause and effect theory. Everyone agrees with me? So if I remove this principle and start to say that effects precede causes, all of science will go to a dustbin. None of science will be applicable anymore, because science is based on the cause and effect theory in a causal universe. So with that done, I would like to talk about causes. What are we? We have been basically caused by a gradual set of changes called evolution. This evolution has occurred in an environment which is a result of several chemical reactions, a set of amazing things that resulted in stardust being converted into the earth revolving around a sun in a solar system. So basically, everything has a cause. Okay? So the latest science theory says that the Big Bang created the universe. So we've given a cause for the universe, right? So what is this cause? What caused the creation of everything here?
That is what I call God. That change in the cause and effect theory, in which the effect and cause no longer are related to each other, that is God, according to me. And you cannot prove or disprove him because actually no one knows what happened at that point of time. Yeah, I agree. The Big Bang Theory states that we and all the things have evolved from one source and have expanded. The universe is still expanding. I completely agree. And I firmly believe that everything is God. We all are manifestations of God. We all are forms of energy, and energy is God. On that point, I could agree with Anshuman and Sparsh that everything is energy, and if you call energy as God, then we are all forms of God, manifestations of God. Exactly. So everything comes into one. The basic issue is that our conceptions of God are different. But if we come down to an objective definition of God, I'm pretty sure most of us, if not all, can agree that there has to be a supernatural entity that made this universe. I mean, otherwise it just isn't possible, even according to the great laws of science Akash abides by. Well, I'll stick to my faiths. And the thing being said that who created the Big Bang explosion. Now, that being said, I think I'll still be an atheist, and I'll just say that there were a series of events, and we are the effects emanating from the theory that is known as Big Bang. We are the effects of evolution. Everything has a chain of events. That chain reaction causes a certain things which affects our life. Now, what happened before Big Bang or what happened after Big Bang could have been a chain of events which could have extended from a point to infinity, and we can't really discover that concept. That's one thing that science can't explain. I would firmly agree with this point that there's this one thing that science can't explain, is that what started this thing and from where it started. That's the question that is left. Isn't that what we should call God? That's the point that I would completely disagree. You just don't want to agree with God, yeah. right? I'd like to add a finishing note. The greatest of scientists, Albert Einstein and Sir Isaac Newton, were both believers in God. And modern day scientists such as Stephen Hawking, Richard Dawkins, these people do not believe in God. But even some of the great scientists have believed in God, and now it's up to the listeners to decide what they want to, and we've done our job, I think. Right, Milan? Yeah. So on this note, I would like to conclude this discussion. Hope this discussion was as informative and exciting for you guys as it was for us to make it. Signing off, Milan Manjunath Chennai and Anshuman Mishra from An Exchange of Ideas, VIT Community Radio 90.8. Exchange of ideas. Welcome to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio 90.8 FM. Interesting innovations, technological inventions, technical presentations, inspiring impressions, philosophical thoughts, lingual leaps, artistic amusements, and lecture formats delivered by eminent professors, researchers, and innovators from various fields. Let the talks touch your thoughts with our noble notions. Dear listeners, in today's Noble Lecture, we are going to listen to the lecture on earthquake delivered by Dr. S. Balakrishnan, postdoctoral fellow in VIT University. Dear listeners, I welcome you all to this informative show, Noble Lectures, and I am Dr. S. Balakrishnan. Today, I am going to narrate the scientific facts about earthquake and its consequences. You will be wondering at the end of the lecture that storing water will also induce earthquake. Yes, impoundment of water can trigger massive and highly destructive earthquakes. These interesting observations of scientists raise many questions on our understanding about our own mother planet. Yes. Let us get into the technical details of this lecture on reservoir-induced earthquakes. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. In order to understand about the peculiar phenomenon of earthquake, it is really necessary to learn about the structure of Earth and its interior. Technically, Earth's surface and its interior is known as lithosphere. Since Earth has different layers of solid, liquid, and semi-solid states of matter, the structure of Earth is called as lithosphere.
Litho means stone in Greek and sphere means layers. From our school textbooks, we have learnt that Earth's surface has 3 different layers and they are known as crust, mantle and core. The topmost layer is the crust, which is further divided into continental crust and oceanic crust. The crust occupies less than 1% of Earth's volume. Crust is a very thin layer of Earth. If you assume Earth as an apple, then skin of the apple can be thought of a crust. Earth has probably always had some form of ballastic crust, but the age of the oldest oceanic crust today is only about 20 million years. In contrast, the bulk of the continental crust is much older. The next layer is mantle, which runs through many kilometers deep into the Earth. After that, core of the Earth begins, where there is no sharp distinction between mantle and core. While many solid elements are present in the mantle, core contains elements in the form of liquid. Mantle has plate-like structure which float around the semi-fluid core. The plates adjust themselves in order to release the stress upon them, and hence surface of the Earth feel that shaking, which is known as earthquake. Earthquake is the result of sudden release of energy in the Earth's crust that creates seismic waves. Earthquake is also known as quake, tremor and tumbler. The seismicity, seismicism or seismic activity of an area refers to the frequency, type and size of the earthquake experienced over a period of time. Earthquakes are measured using observations from seismometers. The moment magnitude is the most common scale on which earthquakes larger than approximately 5 are reported for the entire globe. The more numerous earthquakes smaller than magnitude 5 reported by national seismological observatories are measured mostly on the local magnitude scale, also referred to as Richter scale. These two scales are numerically similar over the range of validity. Magnitude 3 or lower earthquakes are mostly hard to notice or weak, whereas magnitude 7 and over potentially cause serious damage over larger areas depending on their depth. The largest earthquake in history times have been magnitude slightly over the 9, although there is no limit to the possible magnitude. The most recent larger earthquake of magnitude 9 or larger was 9.0 magnitude earthquake in Japan held in the year 2011, and it was the largest Japanese earthquake since records began. The intensity of shaking is measured on the modified Mercalli scale. The shallower an earthquake, the more damage to structure it causes, all else being equal. At the Earth's surface, earthquakes manifest themselves by shaking and sometimes displacement of the ground. When the epicenter of a large earthquake is located offshore, the seabed may be displaced sufficiently to cause a tsunami. Yes, earthquake can create a tsunami and also landslides, occasionally volcanic activity. In its most general sense, the word earthquake is used to describe any seismic event, whether natural or caused by humans, that generate seismic waves. Earthquakes are caused mostly by rupture of geological faults, but also by other events such as volcanic activity, landslides, mine blasts, and nuclear test. An earthquake's point of initial rupture is called its focus or hypocenter. The epicenter is the point at ground level directly above the hypocenter. Right. When can the earthquake occur naturally? Tectonic earthquakes occur anywhere in the earth where there is no sufficient stored elastic strain energy to drive fracture propagation along a fault plane. The sides of a fault move past each other smoothly and seismically only if there are no irregularities along the fault surface that increase the frictional resistance. Most fault surfaces do have such roughness, and this leads to a form of stick-slip behavior. Once the fault has locked, continued relative motion between the plates leading to increasing stress and therefore stored strain energy in the volume around the fault surface. This continues until the stress has risen sufficiently to break through the asperity, suddenly allowing sliding over the locked portion of the fault, releasing the stored energy. This energy is released as a combination of radiated elastic strain seismic waves, frictional heating of the fault surface, and cracking of the rock, thus causing an earthquake. This process of gradual buildup of strain and stress, punctured by occasional sudden earthquake failure, is referred to as elastic rebound theory. It is estimated that only 10% or less of an earthquake's total energy is radiated as seismic energy.
Most of the earthquake's energy is used to power the earthquake fracture ground or is converted into heat generated by friction. Therefore, earthquakes lower the Earth's available elastic potential energy and raise its temperature, though these changes are negligible compared to the convective flow of heat out from the Earth's deep interior. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. That's fine. How to measure and locate earthquake? Earthquakes can be recorded by seismometers up to great distance because seismic waves travel through the whole Earth's interior. The absolute magnitude of a quake is conventionally reported by number of moment magnitude scale, whereas the felt magnitude is represented using the modified Mercalli intensity scale. Every tremor produces different types of seismic waves which travel through rock with different velocities. Based on that, there are three types of waves. One is longitudinal or P waves. The second one is transverse or S waves. The third one is surface or Rayleigh and Love waves. Propagation velocity of the seismic waves ranges from approximately 3 km per second up to 13 km per second, depending upon the density and elasticity of the medium. In the Earth's interior, the shock or P waves travel much faster than S waves. The difference in travel time from the epicenter to the observatory are a measure of the distance and can be used to image both sources of quakes and structure within the Earth. Also, the depth of the hypocenter can be computed roughly. In a solid rock, P waves travel at about 6 to 7 km per second. The velocity increases within the deep mantle to 13 km per second. As a consequence, the first waves of a distant earthquake arrive at an observatory via the Earth's mantle. On an average, the kilometer distance to the earthquake is the number of seconds between P wave and S wave times 8. Slight derivations are caused by inhomogeneity, rough surface, and other things. By such analysis of seismograms, Earth's core was located by Benno Gutenberg in the year 1913. So far so good. How the storing of water can induce seismicity? Yes, the core of the star is about reservoir-induced seismic activity. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. While most earthquakes are caused by the movement of Earth's tectonic plates, human activity can also produce earthquakes. Four main activities contribute to this phenomenon: storing of large amount of water behind a dam, drilling and injecting liquid into wells, and by coaling mine and oil drilling. Until recently, the most powerful earthquake attributed to dam activity happened in Western India in the year 1967. 3 years after builders completed the Konya Dam, a 6.5 magnitude earthquake hit the area and killing nearly 200 people. What happened in that area? The area between Konya and Varna dams in the vicinity of Shivaji Sagar and Vasant Sagar reservoirs is unique for its ongoing high level of seismic activity. The seismicity at Konya has close correlation with filling cycles of Konya reservoir. In the year 1967, Konya event in the watershed of Krishna River in Maharashtra state is a classic example of earthquake activity triggered by a reservoir. The world's most confirmed reservoir-induced earthquake was triggered by Konya Dam. In that event, nearly 200 people were killed in the magnitude of 6.5 tremor. Another example is the Narmada Valley. Indian seismologists have noted an increase in seismic activity in Narmada Valley over the past 20 years, which may be linked to reservoir impoundment. In the Narmada Valley, a series of tremors were felt soon after the completion of the Sukta Dam. A strong earthquake hit the Narmada Valley on May 22nd in the year 1997, killing around 50 people and injuring 1,000 people in the city of Jabalpur in the state of Madhya Pradesh. The epicenter of this magnitude is 6 and it is believed to be happened because of storing of water. The recent earthquake has focused attention on seismic risk faced by the large dams planned for Narmada Valley and on the risk of reservoir-induced earthquakes. The phenomenon of dam-triggered earthquake is known as reservoir-induced seismicity.
It is not well understood, but basically what happened is the following. When a dam is built and the reservoir is filled with water, the amount of pressure exerted on the earth in that area changes dramatically. When the water level of a reservoir is raised, pressure on the underlying ground increases. When the water level is lowered, the pressure decreases. This fluctuation can stress the delicate balance between tectonic plates beneath the surface and possibly causing them to shift. Another factor is the water itself. When the water pressure increases, more of it is forced into the ground, filling cracks and crevices. All of this water pressure can expand those cracks and even create new tiny ones in the rock. What is more is that as the water sinks deeper, it can act as sort of lubricant for rock plates and that create a friction. This lubrication can cause those plates to slip over each other. In the case of earthquake, it is difficult to prove beyond a doubt that culprit was a dam. It is just so hard to know exactly what is going on beneath Earth's surface with so many factors at work. One thing we do know is that a dam cannot cause earthquake all by itself. The risk factors, especially unstable fault line, have to be there already. With the right conditions in the place, though a dam can trigger the event earlier than would have happened naturally, perhaps even increase its magnitude. Seismologists have published a list of about 100 cases of reservoir-induced seismic activity throughout the world. These cases show that after the completion of a dam, the reservoir area experienced earthquakes of micro-level magnitude. Dense seismic networks have increased the detection potential and increased the number of cases cited as instances of reservoir-induced seismic activity. The earthquake that the Indian peninsula has so far experienced may not be attributed to dams. Construction of dams should be done in such a way as to withstand anticipated seismic activity, and minor stress and adjustments are inevitable. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. Right. What is the conclusion one can arrive from these observations? The conclusion is the following. Although scientists understand the general mechanism that induce seismic events, they are unable to accurately predict the magnitude or occurrence of these earthquakes due to insufficient information about the natural rock system and lack of validated predictive models at specific energy development sites. The mechanisms of reservoir-induced seismicity are not sufficiently well understood to predict accurately which dams will induce which type of earthquake. Most of the strongest cases of reservoir-induced seismicity have been observed for dams over 100 meters high, but dams just half this height are also believed to have induced quakes. Reservoirs filling can increase the frequency of earthquakes in areas of already high seismic activity and also cause earthquake to happen in areas previously thought to be seismically inactive. Though there are instances of connecting earthquake and water storing, detailed analysis is mandatory to arrive at any final conclusion. At the same time, we cannot rule out this recorded incidence of reservoir-induced seismicity. I conclude this lecture by stating that Mother Earth is not only beautiful, but also hides many secrets. Let us prize her beauty and learn her secrets. Thank you. Dear listeners, in today's Noble Lecture, we listened to the lecture on earthquake delivered by Dr. S. Balakrishnan, postdoctoral fellow in VIT University. I hope this lecture touched your thoughts with a noble notion. Tune into the Noble Lecture series of VIT Community Radio for another noble talk from eminent professors, researchers, and innovators from different fields. You are listening to VIT Community Radio 90.8 FM. Let the talks touch your thoughts with our noble notions. హలో VIT, మీరు వింటున్నారు VIT కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. నేను మీ ఆర్జే విజయ్. పాజిటివ్ థింకింగ్ అనేది మన లైఫ్లో చాలా అంటే చాలా ఇంపార్టెంట్ అని మనం రోజు వింటూనే ఉంటాం. కానీ దాని వెనుకున్న రీజన్ ఏంటో తెలుసా? ఓకే దాన్ని ఎక్స్ప్లెయిన్ చేయడానికే నేను ఇక్కడ ఉన్నది. సో బేసిక్గా మన లైఫ్ని మనం 3 డిఫరెంట్ వేస్లో డిఫరెన్షియేట్ చేసుకోవచ్చు. పర్సనల్ లైఫ్,
ప్రొఫెషనల్ లైఫ్ అండ్ సోషల్ లైఫ్. అండ్ ఈ మూడిట్లో సర్టెన్ స్టేజ్ వరకు అన్నీ బాగానే ఉంటాయి, అంతా ఫన్నీగానే ఉంటుంది. కానీ ఒక స్టేజ్ వచ్చాక మనకి కొత్త కొత్త రెస్పాన్సిబిలిటీస్ పెరుగుతాయి, కొత్త ఛాలెంజెస్, కొత్త టాస్క్ అండ్ కొత్త వాళ్ళని కలుస్తూ ఉండాల్సి వస్తుంది. ఈ టైంలో చాలామంది టెన్షన్ పడిపోతూ భయపడిపోతూ ఏదేదో చేసేస్తూ ఉంటారు. కానీ ఆ ఫేజ్లో బ్యాలెన్స్డ్గా ఉండడం చాలా ఇంపార్టెంట్ కదా. అండ్ అదంతా పాజిటివ్ థింకింగ్ నుండే వస్తుంది. లైక్ మనం ఏ పని చేస్తున్నా పాజిటివ్గా ఆలోచిస్తూ చేస్తే ఏ టెన్షన్స్ ఏ భయాలు లేకుండా మనం 100% ఇచ్చి రాగలుగుతాం. లేక అలా కాదని భయపడుతూ చేస్తే ఫుల్ ప్లెడ్జ్డ్గా మనం వర్క్ చేయడం అండ్ అది రిజల్ట్స్ పైన కూడా ఇంపాక్ట్ చూపిస్తుంది. సో సాటిస్ఫాక్షన్ ఉండదు. రిజల్ట్స్ అనేవి పాజిటివ్ అవ్వచ్చు, నెగిటివ్ అవ్వచ్చు. కానీ పాజిటివ్ అన్నట్టుగా అనుకొని స్టార్ట్ ఇమాజినింగ్, అప్పుడు ఆటోమేటిక్గా రిజల్ట్స్ అన్నీ పాజిటివ్గా టర్న్అవుట్ అయిపోతాయి. లైక్ మనకు ఒక సేయింగ్ కూడా ఉంది కదా మన కల్చర్లో, యద్భావం తద్భవతి అని, విచ్ సేస్ మనం ఎలా ఆలోచిస్తే అలా జరుగుతుంది. సో దాన్నే ఫాలో అయిపోదాం. అండ్ ఎలాగో పాజిటివ్ థింకింగ్ అనే టాపిక్ వచ్చింది కాబట్టి చెప్తున్నా. నాకు ఒక ఫ్రెండ్ ఉంది, పేరు నిత్య. ఎప్పటిదప్పుడే ఎక్కడిదక్కడే వదిలేసి మనం నెక్స్ట్ స్టెప్ని కొత్తగా తీసుకోవాలనేదే తన పాలసీ. జరిగిపోయిన దాన్ని పట్టుకొని ఎందుకు అలా జరిగింది అది ఇది అని ఆలోచించే అమ్మాయి తను అస్సలు కాదు. అందుకే ఏ టెన్షన్స్ లేకుండా ఎప్పుడూ నవ్వుతూ ఉంటుంది. అండ్ మనలో చాలామంది ఫ్యూచర్ గురించి ఆలోచిస్తూ భయపడిపోతూ ఉంటాం కదా. కానీ ఎప్పుడు జరిగేది అప్పుడు జరుగుతుంది. ఇప్పటి నుంచి నెగిటివ్గా ఆలోచిస్తూ భయపడిపోయి ఇప్పుడున్న మూమెంట్స్ని కూడా ఎందుకు స్పాయిల్ చేసుకోవడం అని అంటూ ఉంటుంది. ఆలోచిస్తే అది నిజమే కదా. ఎప్పుడో ఏదో జరుగుతుందని ఇప్పుడే ఎందుకు భయపడిపోవడం. పాజిటివ్గా ఆలోచిద్దాం, అంతా మంచి జరగొచ్చేమో. అండ్ ఇంకా నా విషయానికి వచ్చేస్తే సక్సెస్ ఆఫ్ ఫెయిల్యూరా అనే దాన్ని బట్టి కాదు, మన ఫస్ట్ అటెంప్ట్ మనం ఇవ్వగలుగుతున్నామా లేదా అనే దాన్ని బట్టి మన సక్సెస్ రేట్ అనేది డిపెండ్ అయి ఉంటుంది అనేదే నా ప్రిన్సిపల్. బట్ ఫస్ట్ అటెంప్ట్ ఇవ్వాలంటే చాలా గట్స్ కావాలి కదా. అవన్నీ కాన్ఫిడెన్స్ నుంచే వస్తాయి. అండ్ కాన్ఫిడెన్స్ యొక్క రూట్స్ పాజిటివ్ థింకింగ్లోనే. సో అర్థమైందా పాజిటివ్ థింకింగ్ వల్ల ఎన్ని బెనిఫిట్సో. అండ్ అమ్మా ఓవర్ థింకర్స్, పాజిటివ్గా థింక్ చేయడం స్టార్ట్ చేయండి అమ్మా. లైఫ్ చాలా అంటే చాలా బాగుంటుంది. ఈరోజు మనం డిస్కస్ చేసిన పాజిటివ్ థింకింగ్ అండ్ దాని బెనిఫిట్స్ గురించి అర్థమైందని అనుకుంటున్నా. సో నెక్స్ట్ టైం ఇంకొక మంచి టాపిక్తో కలుసుకుందాం. అప్పటి వరకు సైనింగ్ ఆఫ్ ఆర్జే విజయ్. వింటూనే ఉండండి మీ మా అందరి ఫేవరెట్ విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. All marriages are sacred, but all are not safe. Around 70% of women in India are victims of domestic violence. National Crime Records Bureau reveals that a crime against a woman is committed in every 3 minutes and a dowry death occurs in every 77 minutes. And one case of cruelty committed by either the husband or the relative of the victim occurs in every 9 minutes. According to the UNICEF Global Report on Adolescence 2012, 57% of boys and 53% of girls in India think a husband is justified in hitting or beating his wife. If the numbers we see in domestic violence were applied to terrorism or gang violence, entire country would be up in arms and it would be the leading story every day and night. Latika belongs to a poor family of Dashpur village. She completed her graduation and is working as a teacher in a school in Mahanagar city. Raj, coming from a well-off family, is also working in the same school as a teacher. They both are in love and are planning to marry each other. Latika, my parents would like to see you to decide upon our marriage. We'll be coming tomorrow to your house. Okay, Raj, I'll make the arrangements. Raj, along with his family, comes to see Latika. Latika is very well brought up and a simple educated girl. She is the only educated girl from our village. I am happy to give my daughter to you, Raj. We'll take care of her, Papa. I never thought that my son would ever go for a love marriage. Even though we are agreeing for this marriage only because we are sure that you will give your daughter a handsome amount of money so that they can lead a happy married life. All that I have made is for Latika only. I will be happy if she is happy. We will be happy if you give us 1 lakh rupee and a 2-wheeler. I will make sure that you will get it before the marriage. Marriage is over and the scene follows the next very day of marriage. Latika, how's the environment here? I know you will be homesick.
No, Maji, I'm happy and I feel like being at home. After 1 month of marriage, Latika? Latika, where's my tea? Wait, Maji, I'm bringing it. Don't you know that I need my tea at 4 in the evening? Maji, sorry, I had to correct some answer sheets. It was a very urgent work. Here is your tea. Already a lot of work is pending. Raj comes back home. Latika, tea. I had just made tea for Maji and I have lots of work to do. Ask your mom to make it for you, please. Latika moves towards the study room. Why should I make tea for you? That's the reason I got you married. Latika is having a lot of work in school. Still, she manages to do all the household chores. If she can't do all this, then ask her to quit the job. Quit the job? At any cost, I won't leave my job. It's 2 years of my hard work that I ended up in this job. I'll somehow manage to do all my duties, but I won't quit the job. पहले घर का काम, फिर बाहर का. Similar things happen for a couple of days. Suddenly, one day the situation turns very tense. Latika, you have to leave the job. Because you are not doing any household work and not taking care of my mom. She has become unhealthy and weak. I want you to quit the job. I did not know that you will also support your mom and go against me, Raj. I did not expect this from you. If you are so insistent, then okay, I'll quit my job. After 2 weeks, the whole family is in a monetary crisis. Latika, see, Raj's salary is not sufficient to run the house. You only asked me to quit the job, na? And now what do you expect me to do? Should I go on the streets and beg? How can you talk to me like this? Is this the way you talk to elders? We are facing crisis only because of you, and you will have to bring the money. What? This is ridiculous. Already my father has given you all his life savings. Now where will I get money from? I don't want to hear all that shit. Manage from anywhere. All I need is 30,000 by the end of this week. No, Maji, please don't do this to me. Already I have quitted the job for you people, for your happiness. My father is already in debt. No excuses. I need the money. Hello? Hello, Beti. How are you? I'm fine, Papa. No. Beta, I know you very well. What happened to you? Dear, please tell me. Papa, I quitted my job because Maji and Raj were too adamant. Now they're asking me to pay 30,000 rupees within a week. What? We had already fulfilled their demands. Anyway, don't worry, Beti. I will find out a way to solve this situation. But Papa, from where will you get this huge amount in a week? I love you, Beti, and I can do anything for your happiness. Papa, the dam is now overflooded. I think we should report the matter to the police. No, Beti, you are now married, and that is your home, and you must do all the things needed to keep it intact. Don't worry about me. I will manage the money somehow. After 1 week, Latika's father visits Raj's house. He somehow manages to pay them 10,000 rupees. Only 10,000? I told you to bring 30,000. Where's the rest of it, Latika? Maji. Latika, wait. Let me say. It is not Latika's fault. Sorry, I got this much money only. And for getting this much money, I have mortgaged my house, my field, everything. Now I don't even have a roof over my head to live. If you can't give 30,000, then take your girl with you. Raj, how can you say this? Your drama won't work here. Now stop crying and get lost. We don't need you here. Get out of my life. No, Raj. Please don't do this to me. I am sorry. It's my fault. Please don't punish my daughter. I will get you the money within 2 days. 2 days? At the dining table. Is this how you make dal? Didn't your mother teach you? How dare you say anything about my mother? आजकल तेरे नखरे बहुत देख रहा हूँ मैं. क्यों और कोई मिल गया है क्या, साली? Latika got injured very badly. They locked her up in a room. She calls up her father. Hello.
Latika, why are you crying, my dear? Please forgive me. I've given you a lot of troubles. And now further I won't. Papa, I'm leaving. Betty! Hello! Police team and girls dart in Raj's house. Mother-in-law opens the door. Raj, police! Police in our house! Stop your melodrama. Where's this girl? We have to search your house. No, she's not in the house. She went to the market. No, he's lying. She is here only. She had called me before. Constable, search the house. Constable breaks Latika's bedroom lock. Latika! Stay away from the crime scene. You both are under arrest. The danger is real. Domestic violence hurts all family members. When a person is abusive, he or she eventually loses the trust and respect of his or her partner. Abused partners are afraid to communicate their feelings and needs. Everyone has a right to feel safe in a relationship. Disagreement develop from time to time in relationship. Domestic violence is not a disagreement. It is a whole pattern of behavior used by one partner to establish and maintain power and control over the other. These behaviors can become more frequent and intense over time. They are destructive and dangerous. The abusive person is responsible for this behavior. That person is the only one who can change them. Don't wait until you and the one you love get hurt. You are not alone. Raise your voice. Patterns left uninterrupted can continue forever. Domestic violence is a pattern that unless something significant changes, it will go on and affect everyone around you, your friends, family, and your children. No man can know where he is going unless he knows exactly how he arrived at his present place. உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் நிகழ்ச்சி. உங்கள் விஐடி பண்பலை 90.8 எவினேசர் எய்டட் நடுநிலை பள்ளி மாணவர்கள் வழங்கும் பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் முதலாவதாக தமிழின் தொன்மை பற்றி வில்லுப்பாட்டு பாட வருகிறார்கள் ரோஜா, சரஸ்வதி, சிவரஞ்சனி, அல்மாஸ், ஷீனா கௌசர், சுப்ரியா, கதீஜா மற்றும் ஜான்சி. சொல்லி
உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் தொடர்வது காந்திஜி பற்றிய சிறப்பு உரை. வழங்குபவர் எபினேசர் எய்டட் நடுநிலை பள்ளி மாணவி ஏ ரோஜா. விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாரதியார் கவிதை வாசிக்க வருகிறார் எபினேசர் நடுநிலை பள்ளி மாணவி ப சரஸ்வதி. வாணிமன் யாரிடத்தும் பூனைகள் போல் ஏங்கி நடப்பான். நெஞ்சு பொறுக்குதிலேயே இது நினைந்து நினைந்திடனும் வெறுப்பு
மகன் சொல்லிவிட்டால் நெஞ்சு பிரிந்திடும். பின்பு நெடுநாள் இருவரும் பகைத்திருப்பார். நெஞ்சு பொறுக்குதிலையே, இதை நினைந்து நினைந்திடும் வெறுப்புதிலையே. நன்றி, வணக்கம். பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் தொடர்வது சிறப்பு உரை. வழங்குபவர் எபினேசர் எய்டட் நடுநிலை பள்ளி மாணவி எம் கவிதா. முன்னுரை. இந்தியாவில் ஒளி விளக்காக திகழ்ந்த மாந்தருள் மாணிக்கமாக ஜவஹர்லால் நேரு பிறந்த நாளை குழந்தைகள் தினமாக நாம் கொண்டாடுகிறோம். இவ்விழா பாரத நாடெங்கும் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுகிறது. நேருவும் குழந்தைகளும். பாரத நாட்டின் பிரதமராக திகழ்ந்த நேரு அவர்கள் தம் நாட்டு மக்களிடம் பேரன்பு கொண்டிருந்தார். இதனை உணர்த்தும் வகையில் தன் பிறந்த நாளாகிய நவம்பர் 14ஆம் தேதியை குழந்தைகள் நாளாக கொண்டாட செய்தார். இவர் குழந்தைகளிடையே இருக்கும்போது தம் கவலை அனைத்தும் மறந்து விடுவார். கொண்டாடும் விதம். பள்ளி மாணவ மாணவியர் தத்தம் பள்ளிக்கூடங்களில் காலையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து கொண்டாடுகிறார்கள். விழாவிற்கு தலைமை தாங்குதல், சொற்பொழிவாற்றுதல், கலை நிகழ்ச்சிகள் நடத்துதல் முதலியன மாணவர்கள் மேற்பார்வையிலேயே நடைபெறும். ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு வழிகாட்டிகளாக நின்று பணியாற்றுவர். இதனால் மாணவர்களுக்கு இளம் வயதிலேயே செயலாற்றும் திறமை வளரும். எதிர்கால சமுதாயத்தை உருவாக்கும் ஆற்றல் பெற்ற மாணவர்களாகிய நாம் நேருவை போல் விளங்க வேண்டும். பிறரிடம் அன்பு கொள்ள வேண்டும். ஒற்றுமையுடன் நாட்டை பேணி காக்க வேண்டும். அறிவாற்றலுடன் சிறந்து வாழ வேண்டும். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் தொடர்வது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் பற்றிய சிறப்பு உரை. வழங்குபவர் அ. சிவரஞ்சனி. அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். தமிழகம் வந்த தவ புதல்வர்கள் ஒருவர் நம் இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்து தன் அயராத உழைப்பினால் உலகம் போற்றும் விஞ்ஞானியாக திகழ்ந்து இந்திய குடியரசுத் தலைவராக உயர்ந்தவர் கலாம் அவர்கள். இந்தியாவை முழு வளர்ச்சி அடைந்த நாடாக மாற்ற வேண்டும் என்று தனியாத ஆவல் கொண்ட தேசப்பற்றார் தமிழகத்தில் ராமேஸ்வரத்தில் 1931ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் நாள் அப்துல் கலாம் அவர்கள் பிறந்தார். இவரது தந்தையின் பெயர் ஜெய்னுலாப்தீன், தாய் பெயர் ஆஷியம்மா. கலாம் அவர்கள் ஆரம்ப கல்வி உயர்நிலை பள்ளியில் வரை ராமேஸ்வரத்தில் கற்றார். சென்னையில் பொறியியல் படிப்பை முடித்தார். கல்வி கற்கும் காலத்திலேயே சாதிக்கும் ஆசையும் இந்திய நாட்டின் வளர்ச்சியும் பற்றியும் லட்சியம் கொண்டார். கலாம் துவக்கத்தில் விமான உற்பத்தி மற்றும் வளர்ச்சி நிறுவனத்தில் பணிக்கு சேர்ந்தார். அங்கு நந்தி என்ற ஜெட் விமானத்தை உருவாக்கினார். விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் பணியாற்றும் போது செயற்கைக்கோளை வானில் ஏவுகணையை உருவாக்கும் பணியில் சிறந்து விளங்கினார். விண்வெளி துறையில் அணு ஆராய்ச்சி இடம் மாறி அங்கு மிகப்பெரிய வெற்றி பெற்றார் கலாம். அப்துல் கலாம் அவர்களின் சேவையை பாராட்டி பல விருதுகள் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளன. டாக்டர் பிரேம்ராய் விஞ்ஞானி விருது, ஓர் பிரகாஷ் சானின் விருது, பத்ம விபூஷன் விருது, தேசிய விருது, இந்திரா காந்தி விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றார். இது தவிர பல்கலைக்கழகம் அவர்களின் சிறப்பு டாக்டர் பட்டம் வழங்கியது. 1998ஆம் ஆண்டு கலாம் அவர்கள் இந்திய நாட்டின் மிகச்சிறந்த விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவர் பதவியில் அமர்ந்தார். 27/7/2002ஆம் ஆண்டு பாரத நாட்டின் 12வது குடியரசுத் தலைவராக கலாம் அவர்கள் பதவியேற்றார். அயராத உழைப்பும் தியாகமும் சுறுசுறுப்பும் எளிமையும் இன்னும் பல நற்குணங்களை கொண்ட குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் இந்திய நாட்டின் உலக அரங்கில் இன்னுருந்த பல திட்டங்களை கூறி அதை செயல்படுத்த முனைந்து வருகிறார். மாணவர்களை இந்நாட்டின் வருங்கால தூண்கள் என்பதை உணர்ந்து இளைய தலைமுறைக்கு பல உபதேசங்களை கூறி வருகிறார். கலாம் அவர்களின் ஒவ்வொரு சொல்லும் செயலும் நம் நாட்டின் முன்னேற்றத்திற்கானவை என்பதை சிறிதும் அணியமில்லை. கலாம் அவர்களோடு நாமும் கைகோத்து நம் தேசத்தை ஒரு முழு வளர்ச்சியடைந்த நாடாக உருவாக்க பாடுபடுவோம். நன்றி, வணக்கம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை பற்றிய சிறப்பு உரை ஆங்கிலத்தில் வழங்க வருகிறார் ஏ. அபினேஸ்ரீ. I wish to give a short speech about my favorite leader, Dr. APJ Kalam, our former president of India. He was such a great person. Was born on 15th October at island town of Rameshwaram. His parents were Jainulabdin and Ashiyamma. He was a
skillful and a pious man. He served as a lecturer in university at the last days. Till the end of his life, he followed the principles of his father and lived as one of the common men. On 27th July, he had slept in the arms of God. Thank you for giving me this nice opportunity. Let's all use our opportunities and not wait for the favors and make his dream to fulfill. Thank you. உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் தமிழ் பாடல் ஒன்றை பாட வருகிறார்கள் எபினேசர் எய்டட் நடுநிலைப் பள்ளி மாணவிகள் ஆர் சுப்ரியா மற்றும் ஏ ஷீனா கௌசர். எபினேசர் பள்ளி மாணவிகள் 8ஆம் வகுப்பு ஆர் சுப்ரியா ஏ ஷீனா கௌசர். நமது நாடு வேற்றுமையில் ஒற்றுமையை கொண்ட எங்கள் நாடு, வெற்றிக்கு மேல் வெற்றிகளை காணும் எங்கள் நாடு, சாதி மத பேதமின்றி திகழும் எங்கள் நாடு, ஏற்றம் தரும் கல்வி கற்று தருவதெங்கள் நாடு, தமிழகத்து நடனமாகும் பரதநாட்டியம், கேரளத்து நடனமாகும் கதகளியாமே, அழகான குச்சிப்புடி ஆந்திராவின் நடனமாம், இவை அனைத்தும் இந்தியாவின் பாரம்பரிய நடனமாம், இசைகள் பல நடன பல நிறைந்த எங்கள் நாடு, கங்கை கரையோரத்திலே கோதுமை விளையும் நாடு, காவிரி கரையோரத்திலே நெல் விளையும் நாடு, உணவு உடை பழக்க வழக்கம் வேறுபட்ட நாடு, காஞ்சிபட்டு காசிப்பட்டு கண்ணை கவரும் நாடு, இமய முதல் குமரி வரை ஒன்று கூடும் நாடு, இயற்கை வளங்கள் நிறைந்திருக்கும் எங்களது நாடு, நிறைந்த வளத்தை பகிர்ந்து கொண்டு மகிழும் எங்கள் நாடு, வேற்றுமையில் ஒற்றுமையை கொண்ட எங்கள் நாடு, வெற்றிக்கு மேல் வெற்றிகளை காணும் எங்கள் நாடு, சாதி மத பேதமின்றி திகழும் எங்கள் நாடு, ஏற்றம் தரும் கல்வி கற்று தருவதெங்கள் நாடு. நன்றி, வணக்கம். பறவைகள் பற்றிய சிறப்பு உரையாடல் வழங்குபவர்கள் எம் விக்னேஷ், ஹச் முஜுபர், ஏ ரோஜா. இன்னைக்கு நாம பறவை பத்தி பேச வந்துள்ளோம். டாக்டர் சலீம் அலி கானும் பறவை மனிதர் அவர் எழுதின நூல் தான் த புக் ஆஃப் இந்தியன் பேர்ட்ஸ். அப்படியா? நான் முதல்ல போய் நெட்ல போட்டு பார்க்கறேன்ப்பா. ஒரு டைம் சொல்ல அதனோட பேரு. த புக் ஆஃப் இந்தியன் பேர்ட்ஸ். அதில் அவர் பல பறவைகள் பற்றி புதிய தகவல்களை அளித்துள்ளார். இன்று பறவை இனம் வேகமாக அழிந்து வருவது, அவற்றை பாதுகாக்க வேண்டியது நமது கடமை. பறவைகளால் தான் காடு உருவானது. எப்படிப்பா காடு உருவாச்சு? ஒரு நிலத்தில் இருக்கக்கூடிய விதைகளை பறவைகள் எடுத்து சென்று, அதாவது உண்பதற்கு எடுத்து செல்லும் வழியில் அதனை போட்டுவிட்டது. அதுதான் காடாக உருவானது. இதற்கு மாஸ்டர் பாலினேட்டர், சீட் கேரியர்ஸ் என்று சிறப்பு பெயர்களும் உண்டு. நாம் வீணாக பேசி நேரத்தை செலவிடுவதை விட பறவைகளை உற்று நோக்கி அதை பற்றி அறிந்து கொள்வோம். இன்று நாம் கைபேசியை அதிகமாக உபயோகிக்கிறோம். அதனால் வரும் கதிர்வீச்சினால் பறவை இனம் காணாமல் போகின்றது. பறவை என்றால் சுதந்திரம் என்று பொருள். நாமும் பறவைகள் போல எங்கும் பறந்து நாம் அறிவை வளர்த்துக் கொள்வோம். ஒரு சில இனிமையான பறவைகள் தகவல் பற்றி கூற விரும்புகிறேன். ஹார்ன்பில், இதன் தமிழ் பெயர் இருவாயல். இவை காடுகளில் உயரமான தேக்கு மரங்களில் ஒரு பொந்தில் வாழும். இவை வெளியில் செல்லும் போது இதன் வாயில் களிமண்களை எடுத்து அந்த கூண்டினை பூசிவிட்டு செல்லும். அப்படி என்றால் அந்த கூண்டில் உள்ள குஞ்சுகள் எப்படி உண்ணும்? எப்படி அது வாழும்? எப்படி சுவாசிக்கும்? அதன் வீட்டில் ஜன்னல் என்று சிறு ஓட்டை உள்ளது. அதில் உணவை நேரத்திற்கு நேரம் தருகிறது. அதனால் அவை அதிலும் காற்றை சுவாசிக்கிறது. அப்படி என்றால் பாதுகாப்பாக வைத்திருக்கும் என்று கூறுங்களேன். ஆமாம், இவை எப்போதுதான் ஒரு நாள் வெளியே அதன் குஞ்சுகளை கூட்டிக் கொண்டு வெளியே வரும். அது இப்ப மாலையாகிட்டுச்சுன்னா வீட்டுக்கு செல்லும் இல்லையா? அப்போ அது எந்த இன்னொரு பறவையும் பார்த்து விடாதா? அவை வெளியே இருக்கும், கூண்டின் அருகிலேயே இருக்கும். எல்லா பறவைகளும் சென்று விட்ட பின் காலை ஒரு சுற்றி வந்த பிறகுதான் அந்த களிமண்களை உடைத்து விட்டு கூண்டிற்குள் செல்லும். உனக்கு மிக்க நன்றி. எனக்கு இப்பொழுதுதான் பறவைகள் பற்றியும் அவற்றின் விளக்கங்களை பற்றியும் சேகரிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியுள்ளது.
நீங்களும் பறவைகளை பற்றி நேரத்தை வீணாக்காமல் பறவைகளை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். இதற்கு செலவே ஆகாது. ஆமாம் ஆமாம், இவ்வளவு எளிமையாக சொன்னாயே, இதற்கு போய் எப்படி செலவாகும்? நான் சில பறவைகளை சேகரித்துள்ளேன். சரி சொல் பார்ப்போம். பள்ளியின் அருகில் சேவல் ஒன்றை பார்த்தேன். அதன் தலையில் சிவப்பு நிற கொண்டையும் உடம்பில் கருப்பு நிறமும் வால் பகுதியில் பச்சை நிறமும் காணப்பட்டது. அதன் அழகு மிகவும் கூர்மையானது. அது அரிசி தானிய வகைகளை உண்ணும். இவை சண்டையிட்டு விளையாடப்படுகிறது. நீ மிகவும் கவனமாக சேகரித்துள்ளாய். அதனுடைய சிறிய சிறிய வேலைகளையும் மிக கவனமாக சேகரித்துள்ளாய். இதனை போன்றே நானும் ஒவ்வொரு பறவையாக சேகரிக்க போகிறேன். நான் இன்று வீட்டின் அருகில் உள்ள குளத்தில் வெள்ளை கொக்கு ஒன்று பார்த்தேன். அது வெள்ளை நிறத்திலும் காணப்பட்டது. நிலத்தில், குளத்தில், ஏரியில் ஆகிய நீர்நிலைகளில் காணப்படும். அதன் அழகு மிகவும் நீளமான கூர்மையாகவும் காணப்பட்டது. அது மீன் போல நீர்வாழ் உயிரினத்தை உண்ணும். நீயும் மிக அருமையாக சேகரித்துள்ளாய். நீங்கள் இருவரும் சேர்ந்து எனக்கு பறவையின் விளக்கங்களை சேகரிக்க வேண்டும் என்று கூறினீர்கள். இப்பொழுதுதான் அதன் பொருள் எனக்கு புரிகிறது. நானும் இனிமேல் சேகரிப்பேன். உங்கள் இருவருக்கும் என்னுடைய மிக்க நன்றிகள். நீங்களும் இனிமேல் நேரத்தை வீணே கழிக்காமல் பறவைகளை பற்றி சேகரிக்கலாம். அடுத்த நீங்கள் டாக்டர் சலீம் அலியாகவும் ஆகலாம். நன்றி வணக்கம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் காமராஜர் பற்றிய உரை வழங்க வருகிறார் எபினேசர் நடுநிலை பள்ளி மாணவி ஏ கதீஜா. அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு பெருந்தலைவர் காமராஜர். தென்னாட்டு காந்தி என்ற அன்போடு மக்களால் அழைக்கப்படுபவர் கர்மவீரர் காமராஜர். தன்னலம் கருதாது பொதுநலம் கருதிய தலைவர்களுள் ஒருவர் இவர். ஏழை குடும்பத்தில் பிறந்து தன்னிகர் இல்லாத தலைவராக உயர்ந்த உத்தமர். பிறப்பும் இளமையும் 1903ஆம் ஆண்டு தமிழகத்தில் உள்ள விருதுநகரில் பிறந்தார். இவரது தந்தையார் குமாரசுவாமி, தாயார் சிவகாமி அம்மாள். இளம் வயதிலேயே தமிழ்நாட்டின் மீது பற்றை கொண்ட காரணத்தினால் இந்திய விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டவர். அதனால் பலமுறை சிறைச்சாலைக்கும் சென்ற வீரர் இவர். இந்திய நாட்டின் மீது அளவற்ற அன்பு கொண்டிருந்த காமராஜர் நாட்டு மக்களை வெகுவாக நேசித்தார். அவர் பள்ளிக்கூடம் சென்று படித்ததில்லை. இருப்பினும் தமிழகத்தில் ஏழைகள் உட்பட அனைவரும் கல்வி கற்றவராக இருக்க வேண்டும் என்று ஆசை கொண்டவர். மூதறிஞர் ராஜாஜி தமிழக முதல்வர் பதவியில் இருந்து விலகிய காரணத்தினால் 1954ஆம் ஆண்டு காமராஜர் தமிழக முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தன் நாட்டு மக்களின் நலனுக்காக பாடுபட்ட இவர் தன் வாழ்நாளில் திருமணமே செய்து கொள்ளாமல் பிறர்க்கெனவே வாழ்ந்தார். தான் முதல்வராய் பதவி வகித்த காலத்தில் ஒரு கிராமத்தில் ஏழை சிறுவன் மாடு மேய்த்து கொண்டிருப்பதை கண்டார். அச்சிறுவனிடம் பள்ளிக்கூடம் போய் படிக்காத காரணத்தை கேட்டார். அந்த சிறுவனோ, பள்ளிக்கூடம் போனால் எனக்கு உணவு கிடைக்காது, மாடு மேய்த்தால் தான் எனக்கு உணவு கிடைக்கும் என்று பதில் சொன்னான். அந்த பதில் காமராஜரின் உள்ளத்தை தைத்தது. பள்ளிக்கூடத்தில் உணவு கிடைத்தால் ஏழை மாணவர்களும் கல்வி கற்க வருவார்கள் என்ற வண்ணம் இருந்தது. உடனே தமிழகத்தில் சென்று பள்ளிக்கூடங்களிலும் மதிய உணவை இலவசமாக வழங்கும் திட்டத்தை வகுத்தார். இதுவே மதிய உணவு திட்டமாகும். தன்னலம் கருதாது நாட்டு மக்களின் நலம் ஒன்றையே பெரிதும் நினைத்து பாடுபட்டார். அதனால் காமராஜரை படிக்காத மேதை, கர்ப்ப வீரர், கருப்பு காந்தி, ஏழைகளின் நண்பன் என்று மக்கள் சிறப்பு பெயர்கள் கூறி அழைத்தனர். ஏழை செல்வந்தர் பாகுபாடு நீக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் தான் பள்ளிக்கூடங்களில் சீருடை திட்டத்தை ஏற்படுத்தினார். முதல்வர் பதவியில் இருந்த போதும் காமராஜர் மிகவும் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார். தனக்கென்று எந்த சொத்துக்களோ பொருளோ சேர்த்து வைக்காமல் வாழ்ந்தார். அவருடைய இறுதி காலம் வரை வாடகை வீட்டில் தான் வசித்தார். அவர் விட்டு போன சொத்துக்கள் 2 சட்டை வேட்டிகள் மட்டும் சொற்பனமே. காமராஜர் மறைந்த தினம் காந்தியடிகள் பிறந்த தினமாக அக்டோபர் 2ஆம் நாள் ஆகும். அதனால் காந்தி பிறந்த தினம் காமராஜர் மறைந்த தினமாகவும் நினைவில் கொள்ளப்படுகிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நேர்கள் இதுவரை கேட்டது எபினேசர் எய்டட் நடுநிலை பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கிய பள்ளிக்கூடம் நிகழ்ச்சி. హలో విఐటి, మీరు వింటున్నారు విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. నేను మీ ఆర్జే విజయ్. పాజిటివ్ థింకింగ్, పాజిటివ్ థింకింగ్ అనేది మన లైఫ్లో చాలా అంటే చాలా ఇంపార్టెంట్ అని మనం రోజు వింటూనే ఉంటాం. కానీ దాని వెనుకున్న రీజన్ ఏంటో తెలుసా? ఓకే దాన్ని ఎక్స్ప్లెయిన్ చేయడానికే నేను ఇక్కడ ఉన్నది. సో బేసిక్గా మన లైఫ్ని మనం 3 డిఫరెంట్ వేస్లో డిఫరెన్షియేట్ చేసుకోవచ్చు. పర్సనల్ లైఫ్,
ప్రొఫెషనల్ లైఫ్ అండ్ సోషల్ లైఫ్. అండ్ ఈ మూడిట్లో సర్టెన్ స్టేజ్ వరకు అన్నీ బాగానే ఉంటాయి, అంతా ఫన్నీగానే ఉంటుంది. కానీ ఒక స్టేజ్ వచ్చాక మనకి కొత్త కొత్త రెస్పాన్సిబిలిటీస్ పెరుగుతాయి, కొత్త ఛాలెంజెస్, కొత్త టాస్క్ అండ్ కొత్త వాళ్ళని కలుస్తూ ఉండాల్సి వస్తుంది. ఈ టైంలో చాలామంది టెన్షన్ పడిపోతూ భయపడిపోతూ ఏదేదో చేసేస్తూ ఉంటారు. కానీ ఆ ఫేజ్లో బ్యాలెన్స్డ్గా ఉండడం చాలా ఇంపార్టెంట్ కదా. అండ్ అదంతా పాజిటివ్ థింకింగ్ నుండే వస్తుంది. లైక్ మనం ఏ పని చేస్తున్నా పాజిటివ్గా ఆలోచిస్తూ చేస్తే ఏ టెన్షన్స్ ఏ భయాలు లేకుండా మనం 100% ఇచ్చి రాగలుగుతాం. లేక అలా కాదని భయపడుతూ చేస్తే ఫుల్ ప్లెడ్జ్డ్గా మనం వర్క్ చేయడం అండ్ అది రిజల్ట్స్ పైన కూడా ఇంపాక్ట్ చూపిస్తుంది. సో సాటిస్ఫాక్షన్ ఉండదు. రిజల్ట్స్ అనేవి పాజిటివ్ అవ్వచ్చు, నెగిటివ్ అవ్వచ్చు. కానీ పాజిటివ్ అన్నట్టుగా అనుకొని స్టార్ట్ ఇమాజినింగ్, అప్పుడు ఆటోమేటిక్గా రిజల్ట్స్ అన్నీ పాజిటివ్గా టర్న్అవుట్ అయిపోతాయి. లైక్ మనకు ఒక సేయింగ్ కూడా ఉంది కదా మన కల్చర్లో, యద్భావం తద్భవతి అని, విచ్ సేస్ మనం ఎలా ఆలోచిస్తే అలా జరుగుతుంది. సో దాన్నే ఫాలో అయిపోదాం. అండ్ ఎలాగో పాజిటివ్ థింకింగ్ అనే టాపిక్ వచ్చింది కాబట్టి చెప్తున్నా. నాకు ఒక ఫ్రెండ్ ఉంది, పేరు నిత్య. ఎప్పటిదప్పుడే ఎక్కడిదక్కడే వదిలేసి మనం నెక్స్ట్ స్టెప్ని కొత్తగా తీసుకోవాలనేదే తన పాలసీ. జరిగిపోయిన దాన్ని పట్టుకొని ఎందుకు అలా జరిగింది అది ఇది అని ఆలోచించే అమ్మాయి తను అస్సలు కాదు. అందుకే ఏ టెన్షన్స్ లేకుండా ఎప్పుడూ నవ్వుతూ ఉంటుంది. అండ్ మనలో చాలామంది ఫ్యూచర్ గురించి ఆలోచిస్తూ భయపడిపోతూ ఉంటాం కదా. కానీ ఎప్పుడు జరిగేది అప్పుడు జరుగుతుంది. ఇప్పటి నుంచి నెగిటివ్గా ఆలోచిస్తూ భయపడిపోయి ఇప్పుడున్న మూమెంట్స్ని కూడా ఎందుకు స్పాయిల్ చేసుకోవడం అని అంటూ ఉంటుంది. ఆలోచిస్తే అది నిజమే కదా. ఎప్పుడో ఏదో జరుగుతుందని ఇప్పుడే ఎందుకు భయపడిపోవడం. పాజిటివ్గా ఆలోచిద్దాం, అంతా మంచి జరగొచ్చేమో. అండ్ ఇంకా నా విషయానికి వచ్చేస్తే సక్సెస్ ఆఫ్ ఫెయిల్యూరా అనే దాన్ని బట్టి కాదు, మన ఫస్ట్ అటెంప్ట్ మనం ఇవ్వగలుగుతున్నామా లేదా అనే దాన్ని బట్టి మన సక్సెస్ రేట్ అనేది డిపెండ్ అయి ఉంటుంది అనేదే నా ప్రిన్సిపల్. బట్ ఫస్ట్ అటెంప్ట్ ఇవ్వాలంటే చాలా గట్స్ కావాలి కదా. అవన్నీ కాన్ఫిడెన్స్ నుంచే వస్తాయి. అండ్ కాన్ఫిడెన్స్ యొక్క రూట్స్ పాజిటివ్ థింకింగ్లోనే. సో అర్థమైందా పాజిటివ్ థింకింగ్ వల్ల ఎన్ని బెనిఫిట్సో. అండ్ అమ్మా ఓవర్ థింకర్స్, పాజిటివ్గా థింక్ చేయడం స్టార్ట్ చేయండి అమ్మా. లైఫ్ చాలా అంటే చాలా బాగుంటుంది. ఈరోజు మనం డిస్కస్ చేసిన పాజిటివ్ థింకింగ్ అండ్ దాని బెనిఫిట్స్ గురించి అర్థమైందని అనుకుంటున్నా. సో నెక్స్ట్ టైం ఇంకొక మంచి టాపిక్తో కలుసుకుందాం. అప్పటి వరకు సైనింగ్ ఆఫ్ ఆర్జే విజయ్. వింటూనే ఉండండి మీ మా అందరి ఫేవరెట్ విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. ஏண்டி தெரியுமா சேதி, இந்த எதிர் வீட்டு வடிவு இருக்காளே வடிவு. யாருக்கா? இந்த எய்ட்ஸ் வந்து 2 மாசத்துக்கு முன்னாடி ஊரை விட்டு தள்ளி வச்சிருந்தாங்களே அவளா? ஆமாண்டி அவளேதான். அவளுக்கு என்ன இப்போ? அவ இப்ப முழுகாம இருக்கலாமுடி. என்னக்கா சொல்ற? அவளா? என்ன கொடுமைக்கா இது. கல்யாணம் ஆன 3வது மாசமே அவ புருஷனுக்கு எய்ட்ஸ்ன்னு ஊரை விட்டு ஓடி போயிட்டான்ல. இவளையும் ஊரை விட்டே ஒதுக்கி வச்சுட்டானுங்க. அந்த டவுன் டாக்டர் வந்து இது காத்துலயோ பேசுறதாலயோ இல்ல தொடறதாலயோ பரவாதுன்னு சொன்ன பிறகுதான் இவளை ஊருக்குள்ளேயே சேர்த்துக்கிட்டாங்க. இப்ப இந்த புள்ள வயிற்று வேற தள்ளிக்கிட்டு நிக்கிறாளே, என்ன நடக்க போகுதோ தெரியல. என்ன இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க? அவளுக்கு வந்திருக்கிற இந்த நோய் அவளோட குழந்தைக்கு பரவாம இருக்கிறதுக்கு இப்ப மருந்து கண்டுபிடிச்சிட்டாளாம். உனக்கு தெரியுமா? அப்படியாக்கா? ஒரு பெரிய அதிசயமா இல்ல இருக்கு. அப்ப அந்த குழந்தை நல்லபடியா பிறக்குமா? கண்டிப்பா அம்சு. இந்த நோய் வந்த பொண்ணுக்கு உள்ள பிறந்தா கூட அந்த நோய் வந்து பாதிக்காதான் அப்படின்ட்டு அந்த டவுன் டாக்டர் அன்னைக்கு வந்து சொன்னது உனக்கு தெரியலையா? அந்த நோய் யாருக்கு பாதிக்காதான்? பிறக்க போற பிள்ளைக்கா? ஆமா அம்சு. அப்படியாக்கா? எனக்கு இந்த விஷயம் தெரியாம போச்சே. அவர் அப்படியா சொன்னாரு? ஆமா அம்சு. அப்படின்னா எய்ட்ஸ் வந்தாலும் எய்ட்ஸ் வந்த பொண்ணுகளுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த நோய் பாதிக்காதுன்னு நீங்க சொல்றீங்க. நான் சொல்லல அம்சு, அந்த டவுன் டாக்டர் தான் அன்னைக்கு சொன்னாங்க. அந்த குழந்தைய எந்த பாதிப்புமே இல்லாம அவ பெத்தெடுக்கலாம். அதுக்கான மருத்துவ வசதி எல்லாம் சொன்னாங்க அம்சு. ஏதோ ஒரு கிளினிக் பேர் சொன்னாங்க அம்சு. அதுதான் ஏஆர்டி கிளினிக்ல மருத்துவ வசதி கிடைக்குமா அம்சு. அந்த குழந்தை நல்லபடியா பிறந்தா நான் கூட அந்த குழந்தைய தத்து எடுத்து வளர்ப்பேன்க்கா. வடிவு கிட்டையும் நான் பேசுறேன்க்கா. இந்த குழந்தைக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் அமையும் இல்லையாக்கா? இன்றைய மருத்துவம் தரும் எய்ட்ஸ் இல்லா எதிர்காலம் நம் அரவணைப்பால் உருவாகட்டும் பிஞ்சு குழந்தைகளின் புதுக்கோலம்.
listeners, for the next hour, you are going to listen to the program Team Speak Time in VIT Community Radio 90.8 FM. Hello everybody. Dice ist VIT Community Radio 90.8 FM. ये है VIT Community Radio 90.8 FM और आप सुन रहे हैं लर्निंग जर्मन। तो उसको हम क्या बोलेंगे? Hier ist heute Learning German. और आगे ich bin हिमांशु मंघानी Und ich bin Shravya. मतलब मैं हूँ हिमांशु मंघानी और मैं हूँ श्राव्या। हम आपका हार्टली वेलकम करते हैं। हार्टली वेलकम को हम क्या बोलेंगे? Herzlich willkommen. Exactly. So herzlich willkommen zu Learning German. Heartily welcome to Learning German. Cool. Das ist toll. That is great. Okay. तो हम आज क्या करने वाले हैं हिमांशु? आज हम क्या करने वाले हैं? आज हम वही नॉर्मल चीजें करेंगे, प्रैक्टिस करेंगे, देखेंगे कि हम कैसे अपनी जर्मन को और अच्छी तरह से सुधार सकते हैं और अच्छी तरह से बोल सकते हैं। ठीक। लास्ट एपिसोड में हमने जैसे कि रेगुलर जो कुछ भी रेगुलर सेंटेंस हमने सीखे, इस बार भी ऐसे करने वाले हैं। तो चलिए तुम मुझे कोई भी एक रैंडमली सेंटेंस बोल दो। मैंने जो अभी तक पढ़ा है उसके पीछे की ग्रामर बताऊंगा और बताऊंगा कि उसका मतलब क्या है। वो बर्लिन में रहता है। वो बर्लिन में रहता है। हाँ। तो बर्लिन को तो बर्लिन बोलेंगे और वो मतलब तुम बोल रही हो थर्ड पर्सन सिंगुलर के लिए, ठीक है ना? तो अगर मैं ही मानूं लड़का तो ही को मैं बोलूंगा एर बर्लिन में रहता है। तो एर वोंट इन बर्लिन, टी लगा देंगे वोनन के जो रूट वर्ड है उसका ईएन हटा के टी लगा देंगे। वर्ब कॉन्जुगेशन ऑफ वोनन एर जी एस के कैसे बनेगा? वोंट। रूट वर्ड पे टी लगाएंगे तो ठीक है। एर वोंट इन बर्लिन। चलो ठीक है, तुम अगर इसका हिंदी मतलब बताओ कि वो बर्लिन में रहता है। हाँ, पर अगर मैं बोलूं दास इस्ट ein Verkäufer, er wohnt in Berlin। ओके, तो das ist ein Verkäufer। das मतलब that, is ein a Verkäufer, shopkeeper। So das ist ein Verkäufer, that is a shopkeeper। Er wohnt in Berlin, he lives in Berlin। वो बर्लिन में रहता है। और अगर मान लो अब मैं सेकंड वाला केस समझाता हूँ खुद ही जर्मन में और एक खुद ही हिंदी में, तुम थर्ड केस समझाना खुद ही जर्मन में खुद ही हिंदी में। तो अगर मैं बोलूँ Das ist eine Reporterin, sie macht ein Interview, मतलब Das ist, that is, eine मतलब अ और Reporterin है, ein लगा हुआ है तो हम फीमेल की बात कर रहे हैं। तो उस केस में ein जो ए है उसके पीछे ई लगा देंगे। तो Das ist eine Reporterin, sie macht ein Interview, मतलब she takes a interview। मार्ड मतलब डू या टेक कुछ भी। तो जी मतलब she, मार्क्ड मतलब टेक, आइन मतलब अ, इंटरव्यू मतलब इंटरव्यू। तो इंटरव्यू को इंटरव्यू ही बोलेंगे। ठीक है, तो अभी मैं तीसरा केस पे चलती हूँ। तीसरा एग्जाम्पल टू बी मोर प्रिसाइज। Das ist ein Baby। das मतलब that, ist मतलब is, ein मतलब ए, बेबी मतलब बेबी ही होता है। es weint, एस मैंने आपको बोला है कि हम बेबी को ही या शी नहीं बोलते हैं, हम यूजुअली बेबी को इट के नाम से रेफर करते हैं। तो इट क्राइस मतलब एस, वाइंट मतलब क्राइस। एस इज अलीन मतलब इट इज अलोन, वो अकेला है, वो बच्चा है। दास इज अब आइन बेबी, वो रो रहा है। एस वाइंट, वो अकेला है। एस इज अलाइन। तो अब फोर्थ केस ले लेते हैं। Das sind Fußballfans, मतलब they are Fußballfans, मतलब that are Fußballfans। Das मतलब that और sind मतलब are Fußballfans। और हमने टू बी का मतलब देखा था कि सिंध बोलते हैं वेर, और अगर थर्ड पर्सन प्लूरल की बात करी जाए फर्स्ट पर्सन प्लूरल तो हम फूटबॉल फैंस हैं। तो हम थर्ड पर्सन, ये सब चीजें क्या हुई? थर्ड पर्सन प्लूरल हुई। तो इसलिए बोलेंगे दा सिंध फूटबॉल फैंस जी विंकन। अब जी थर्ड पर्सन प्लूरल के लिए आता है तो जी, और विंकन मतलब वेविंग। विंकन मतलब इंग्लिश वाला विंक नहीं है। सो विंकन मतलब वेविंग, मतलब वो हाथ हिला रहे हैं ऐसे कुछ। तो अगर मैं बोलना चाहूँ एक आदमी आ रहा है। एक आदमी आया। सो अ मैन कम्स, दैट मींस ein Mann kommt। और अगर मैं बोलूँ एक लेडी गा रही है या गाती है, तो लेडी के लिए बोलेंगे फ्राउ, और सिंगन रूट वर्ड हो गया। अब थर्ड पर्सन सिंगुलर है तो उसमें टी जोड़ देंगे ई एन हटाकर, तो सिंग्ड। और
आइन होता है, बट फ्राउ क्या है? फ्राउ लड़की है, फ्राउ फेमिनिन है, तो ई जोड़ देंगे तो आइन है फ्राउ सिंग। जी हाँ। और अगर मैं बोलना चाहूँ कि अ गर्ल लाफ्स, गर्ल को हम बोलते हैं मार्शन। तो यहाँ पे जर्मन में गर्ल को न्यूट्रल डिस्क्राइब किया हुआ है, तो बनेगा दास मार्शन। तो मैं बोलूंगी अ गर्ल लाफ दास मार्शन। दास मार्शन के लिए हम अ के लिए आइन यूज करूंगी, पर ये दास है न्यूट्रल तो आइन ही रहेगा, ई नहीं ऐड होगा। सो आइन मार्शन लाक्ट। लाक्ट मतलब टू लाक। और अगर मैं बोलूँ पीपल कम एंड गो, तो पीपल बोलते हैं मेंशन, कॉमन, उंड गेहन। अब ये क्या थर्ड पर्सन प्लूरल है? मेंशन यानी पीपल, बहुत सारे थर्ड पर्सन प्लूरल हैं, तो उस केस में कोई छेड़खानी नहीं है, रूट वर्ड को हमने वही रखा है, तो कॉमन उंड गेहन, पीपल कम एंड गो। अब इसका मतलब क्या हुआ? दी रिपोर्टर इन हेस्ट क्लारा लिंसे, मतलब द रिपोर्टर कॉल्ड एज इज कॉल्ड क्लारा लिंसे। दी रिपोर्टर इज कॉल्ड क्लारा लिंसे। दाई बोला है, दास का मतलब होता है दैट। दाई नहीं बेटा, दी। हाँ वही वही। हाँ, दी रिपोर्टर इन हाइस क्लारा लिंसे। अगर इसका मतलब क्या हुआ? दी फुटबॉल फैंस कॉमन ऑस ड्यूशलैंड। हाँ, दी फ्यूजबॉल फैंस मतलब द फुटबॉल फैंस, कॉमन मतलब टू कम, आउस मतलब फ्रॉम, ड्यूचलैंड मतलब जर्मनी। सो दी फ्यूजबॉल फैंस कॉमन आउस ड्यूचलैंड, द फुटबॉल फैंस कम फ्रॉम जर्मनी। और अगर मैं बोलूं जैसे ही इज अ पुलिसमैन, तो मैं बोलूंगा एयर इस्ट पॉलिसिस्ट। हाँ, मतलब ही इज अ पुलिसमैन। ही मतलब एयर, इज मतलब इस्ट, पॉलिसिस्ट मतलब पुलिसमैन। फिर एस इस्ट ग्लूक्लिश मतलब इट इज हैप्पी। हाँ, इट इज हैप्पी। और अगर मैं बोलना चाहूँ कि जी इज इन द टूरिस्टन, मतलब जी मतलब दे ऑल आर टूरिस्ट्स। तो टूरिस्ट नॉर्मल हुआ, उसके अगर बाद में ई एन जुड़ा हुआ है तो वो प्लूरल टूरिस्ट्स हैं, मतलब टूरिस्ट्स हैं। और अगर आई एन जुड़ा हुआ है तो टूरिस्ट लड़की है। और अगर मैं बोलना चाहूँ कि जी इज सैंगरिन, मतलब शी इज अ सिंगर। अब सेकंड, आइन मैन सिंग मतलब अ मैन सिंग, आयर लाफ्ट ही लाफ्स, आयर इस्ट ग्लूक्लिश ही इज हैप्पी। और दूसरा अगर आइने फ्राउ गेहत जी विंत जी इस्ट अलीन। अच्छा ठीक है, रुको, उसका मैं कन्वर्शन कर देती हूँ। तो वापस से सेंटेंस बोलो हिमांशु। आइने फ्राउ गेहत अ लेडी गो। ओके, अ लेडी गोस। जी विंत शी क्राइस। जी इस्ट अलीन शी इज अलोन। कूल, आइन मार्शन कोम्ट। ओके, अ गर्ल कम्स। एस सिंग, एस सिंग मतलब शी सिंग्स। हाँ, पर अगर क्योंकि इट सिंग्स, क्योंकि मार्शन क्या होता है? न्यूट्रल होता है। हाँ, यहाँ पे दास मार्शन होता है तो उसने एस यूज किया, तो राइट, इट सिंग्स। जी हेस्ट कार्मेन। जी, शी इज कार्मेन। शी इज कॉल्ड एज कार्मेन, उस लड़की का नाम है कार्मेन। मेंशन कॉमन उंड गेहन। मेंशन मतलब पीपल, सो पीपल कम एंड गो। जी सिंध टूरिस्टन, जी मतलब दे, जिन मतलब आर, टूरिस्टन मतलब टूरिस्ट। जी विंकन दे वेव। गुड गुड, दास इज टोल, दैट इज ग्रेट। ठीक है। आबेर, बट हमें और बहुत कुछ चीजें सीखनी है। हमें भी बहुत कुछ चीजें सीखनी है। टूरिस्टन विंकन। ओके, टूरिस्टन विंकन मतलब टूरिस्ट वेव। तो टूरिस्टन प्लूरल है, विंकन रूट वर्ड है, तो प्लूरल के लिए कोई छेड़खानी नहीं। टूरिस्टन विंकन मतलब टूरिस्ट वेव। अगर मैं बोलना चाहूँ कि अ ट्रेन कम्स, तो आइन जुग गेहत गोज बोलोगी, कम्स के लिए तुम बोलोगी कोम्त। आइन मार्शन लाफ्ट। अ गर्ल लाफ्स। ओके, आइन मान विंग। अ मैन वेव्ड। यहाँ पे मैन सिंगुलर है तो इसलिए हमने विंक्ड यूज किया। आइना फ्राउ वाइन। अ गर्ल क्राइज। हाँ, और देर मान साग ऑफ वीडरसेहन। ऑफ वीडरसेहन तो रहा अपना फेवरेट वर्ड, दैट इज गुड बाय। तो यहाँ पे साक्ट मतलब टू से, सो देर मान साक्ट ऑफ वीडरसेहन, सो द मैन सेज गुड बाय। दी फ्राउ साग्ड ऑफ वीडरसेहन। लड़की ने बोला कि दी फ्राउ, द लेडी सेड गुड बाय। देर मान उंड दी फ्राउ सिंध वर्लिस्ट मतलब द मैन एंड द लेडी आर इन लव। ओके, वर्लिप्ड मतलब इन लव। वर्लिप्ड मतलब टू बी इन लव। ठीक है दोस्तों, ये बहुत ध्यान से सुनना पड़ेगा क्योंकि वर्लिप्ड मतलब टू बी इन लव। हाँ, आइन बेहनहोफ
मतलब अ रेलवे स्टेशन। मैंने आपको पहले बोला था, लास्ट क्लास में ही बोला था कि बहनहॉफ मतलब अ रेलवे स्टेशन। सो आइन बहनहॉफ अ रेलवे स्टेशन। अब मैं वही रेलवे स्टेशन का वापस से आपको एग्जाम्पल देता हूँ, कंसिडर करता हूँ। ठीक है। तुम बताओ इसकी पीछे क्या लॉजिक है इसको यूज करने का, और इसका हिंदी में मतलब बताओ। आइन बाहनहोफ अ रेलवे स्टेशन। मेंशन कॉमन und gehen। मेंशन मतलब पीपल, कॉमन कम, und एंड gehen गो। सो पीपल कम एंड गो, लोग आते और जाते हैं। lachen und weinen। लाखिन मतलब हंसना, टू लाफ, und इज एंड, और वीनेन मतलब रोना, टू क्राई। सो लाखिन und वीनेन, हंसना और रोना। ein Zug kommt। अभी अभी आपको बोला था, ein Zug kommt, a train comes। Touristen, sie reason, sie winken। टूरिस्टन मतलब टूरिस्टन, जी रीजन मतलब टूरिस्ट आर देयर। नहीं, टूरिस्टन मतलब टूरिस्ट, ओके। फिर जी रीजन मतलब दे ऑल ट्रैवल। हाँ, रीजन का मतलब है टू ट्रैवल। सो दे ट्रैवल, जी विंकन, दे वेव। Ein Mädchen, es lacht। ein Mädchen मतलब a girl, it laughs। Eine Frau, ein Mann। eine Frau, a lady, ein Mann, a man। Er sagt, auf Wiedersehen। er sagt as usual, he says auf Wiedersehen, goodbye। Ein Kuss, a kiss। aber sie weint। अबेर, आबेर, अभी आपको बोला है अबेर मतलब बट, हाँ पर, हाँ पर she cries मतलब पर वो रो रही है, तो मतलब weint मतलब she cries। where is their man। where यानी कि who, is यानी कि is, their man, who is the man। wie heißt die Frau। how is that lady called। so wie heißt die Frau। wo wohnt er, wo wohnt sie। wohnt का मतलब क्या होता है हिमांशु। stay रुकना, रहना, live, तो वो मतलब where, wohnt मतलब रुकना, हाँ, er मतलब he, तो where he lives। और वो wohnt sie मतलब where she lives। sie ist jung, er jung ist का मतलब jung। होता है young। so sie मतलब she, ist मतलब is, jung मतलब young। she is young, er is jung, he is young। sie sind verliebt। sie मतलब they, यहाँ पे sind are, verliebt in love, so they are in love। sie sind verliebt। der Mann winkt। their man मतलब the man, winked waved। die Frau geht। the lady goes। Menschen kommen und gehen। mention मतलब people, common मतलब आना, und मतलब and, गहन मतलब जाना। lachen und weinen। हंस रहे और रो रहे यार। ein Bahnhof, a रेलवे स्टेशन। तो ठीक है, तो हमने इसमें जाना अ रेलवे स्टेशन, पीपल आते हैं और जाते हैं, हंसते हैं और रोते हैं। एक ट्रेन आती है, टूरिस्ट हैं जो ट्रैवल करते हैं और हाथ हिलाते हैं मतलब बाय बाय करते हैं। एक लड़की है जो हंसती है, एक लड़का है और एक औरत है। लड़का कहता है गुड बाय, ऑफ वीडरसेहन, दोनों किस करते हैं, एक किस, ein Kuss, बट वो रोती है क्योंकि वो लड़का उससे दूर जा रहा है। तो मतलब aber sie weint। फिर क्या था, बस यही था रेलवे स्टेशन, दैट इज ein Bahnhof। यार पूरा रेलवे स्टेशन का सीन दिखा दिया यार तूने तो। तुम बोलो ठीक अपना है, इंट्रोडक्शन। अगर ठीक है मैं अपना इंट्रोडक्शन देती हूँ। इश हाइसर श्राव्या कर्रा, मतलब तुम हो श्राव्या कर्रा। तुम्हारा वोर नाम श्राव्या हो गया और नाक नाम कर्रा हो गया। कर्रा हो गया। इश बिन आइना स्टूडेंटिन, तुम एक स्टूडेंट हो। हाँ। इश वोहना इन वेल्लोर, तुम वेल्लोर में रहती हो। इश आर्बाइटे इन वीआईटी कम्युनिटी रेडियो, तो तुम काम करती हो वीआईटी कम्युनिटी रेडियो में। इश योरा गन मुजी, तुम्हें म्यूजिक सुनना अच्छा लगता है। जी हाँ। ठीक है, तो फिर अब एक और मान लो कॉन्वर्सेशन हो रही है, तो मैं तुमसे क्वेश्चन पूछता हूँ और मैं उसी का ही जर्मन भी बताऊंगा और हिंदी भी बताऊंगा। तुम आंसर में अपना जर्मन बताओ और हिंदी बताओ। तो वी हेज दू, हाउ आर यू कॉल्ड। वी हेज दू मतलब इश बिन श्राव्या, मेरा नाम श्राव्या है। वो वोन्स दू, तुम कहाँ रहती हो। मैं तो मैं क्या बोलूंगी, इश वोहना इन हैम्बर्ग। वान कांस दू, तुम कब आई। इश कॉमा बाल्ड, मैं जल्दी आई। आपको याद दिला दूं वापस से, बाल्ड मतलब जल्दी और स्पार्ट मतलब देर से। और अरबाइतेस दू, क्या तुम काम करती हो। या
Ich arbeite in VIT Community Radio. Was magst du? तुम क्या काम करती हो? Ich bin eine Host in VIT Community Radio. Bist du glücklich? क्या तुम खुश हो VIT Community Radio में? Ja, ich bin glücklich. सेम हेयर। तो चलिए ठीक है, हम वापस से रिवीजन करा देते हैं। अभी तक और हमने क्या पढ़ा था? हमने ये कि पढ़ा था कि हर्जलिश विलकॉमन, हेर्सलिश विलकॉमन मतलब हार्टली वेलकम, फॉरगिव मी मतलब वेरजीहुंग, और चुस को बोलेंगे बाय, और ऑफ वीडर सेहन को बोलेंगे गुड बाय। ओके, बिस्ट दू ग्लूकलिश? या, ich bin glücklich. Was magst du? Ich arbeite. तुम काम करती हो। Wann kommst du? तुम कब आई? Ich komme bald. Wo wohnst du? तुम कहाँ रहती हो? Ich wohne in Vellore. Wie heißt du? तुम कौन हो? Ich heiße Shravya Khara. Ich höre gern Musik. I like listening to music. Ich spiele gern Klavier. I like playing piano. Ich wohne in VIT. I live in VIT. Ich bin traurig. मैं बहुत दुखी हूँ। Ich bin glücklich. मैं बहुत खुश हूँ। Where are you? मैं कहाँ हूँ? ये क्या था? Where are you? इसको बोलते हैं कि बहुत ज्यादा मतलब तल्लीन हो जाना, मतलब मग्न हो जाना, कि तुम्हें कुछ पता ही नहीं चले कि तुम क्या कर रही हो। पता नहीं, मैं बस तुम्हारे क्वेश्चन का आंसर दे रही थी। तो हाँ, हो जाती है गलती कभी कभार। हाँ, फिर अब आगे। चुस हिमांशु, मैं बहुत थक गई हूँ। तुम थक गई हो? नहीं, पर अभी थोड़ा और करेंगे, 2-3 मिनट तक और खींचेंगे और बोलेंगे। तो अगर मैं बोलूँ कि इश ट्रॉमा मतलब तुम ट्रॉमा में चले गए? नहीं, आई ड्रीम। ओह हाँ, इश ट्रॉमे। भूल गई। इश ट्रॉमे। सो तुम क्या ड्रीम कर रहे हो हिमांशु? बस कुछ नहीं, यही सोच रहा हूँ कि स्पीकर्स के उस और जो लिसनर्स हैं वो अच्छी तरह से सुन रहे होंगे, समझ रहे होंगे और पहचान रहे होंगे जर्मन लैंग्वेज को, और अपनी गलतियों से सीख रहे होंगे, क्योंकि गलतियों से ही सीखते हैं तो इंसान आगे बढ़ता है। ज़ुकुन्फ्त का मतलब क्या होता है? ज़ुकुन्फ्त फ्यूचर। यस, मुझे याद है। वर्गान गेन है क्या? वर्गान गेन है पास्ट। इश बिन अलीन। इश बिन अलीन, अलीन मतलब अलोन। सो इश बिन अलीन, आई एम अलोन। जान इस्ट अलीन। जान मतलब शायद उसका नाम है। वो उसका नाम जान है कि यान है? ठीक है, जो कुछ भी हो। इस्ट मतलब इस, अलीन अलोन। सो यान या जान जो कोई भी हो, अलोन है, अकेला है। इश शी के ब्लूमिन। इश शी ह ब्लूमिन मतलब आई, शी ह मतलब सेंड, ब्लूमिन मतलब फ्लावर्स। बढ़िया, काफी बढ़िया। और फिर याद है भाई, आई थिंक हमने ये पहले किया हुआ है ना हिमांशु? हाँ, ये कर रखे हैं, पर हम ऐसे ही मतलब प्रैक्टिस कर रहे हैं, जो क्योंकि देखो पहले किया हुआ था, पर अपन को भी पता नहीं था कि पास्ट को क्या बोलते हैं, लीबन का भी थोड़ा अंतर था, तो हम प्रैक्टिस कर रहे हैं, क्योंकि जीवीपी से चलता है, जो भी चलता है, ग्रामर, वोकैबुलरी और प्रैक्टिस। आ गई हमारी सिग्नेचर वापस, जीवीपी। तो was magst bist du glücklich? Ja, ich bin glücklich. Gut, das ist toll, das ist wunderbar। तो चलिए अब यहाँ पर हम विराम देते हैं, हमारा ये चैप्टर या ये आज का लेसन ख़त्म करते हैं। तो मैं हूँ हिमांशु मंघानी। Und ich bin Shravya. Dies ist VIT Community Radio und ihr Sorte Learning German. मतलब मैं हूँ हिमांशु मंघानी और ये थी श्राव्या कर्रा, और आप सुन रहे थे लर्निंग जर्मन, और ये है आपका सबसे चहीता रेडियो VIT कम्युनिटी रेडियो 90.8 FM। Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. హాయ్ హలో VIT, మీరు వింటున్నారు VIT కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. నేను మీ వైషు. ఈ చందమామ కథల ద్వారా మంచి మంచి కథలు చెప్పడానికి వచ్చేసానండి. ఈ ఆలస్యం చేయకుండా స్టార్ట్ చేసేద్దాం. కథ నిజాయితీ. సీతాపురం అనే ఊరిలో రామయ్య కట్టెలు కొట్టుకుంటూ జీవనం సాగించేవాడు. రోజులాగానే అడవికి వెళ్ళాడు. చెరువు గట్టు మీద ఉన్న చెట్టు ఎక్కి కట్టెలు కొడుతుండగా తన చేయి జారి గొడ్డలి చెరువులో పడిపోయింది. తన జీవన ఆధారమైన గొడ్డలి నీటిలో పడిపోవడంతో రామయ్య చాలా బాధపడ్డాడు. విచారంతో ఇంటికి వెళ్లకుండా చెరువు గట్టు మీద కూర్చొని ఏం చేయాలో తెలియక ఆలోచనలో పడ్డాడు.
అతని బాధ చూసిన జలదేవత నీటిలో ఎంచి బయటకు వచ్చి రామయ్యకు దర్శనమిచ్చింది. జలదేవత రామయ్య విచారానికి గల కారణం తెలుసుకొని నీటిలోకి వెళ్లి వెండి గొడ్డలి తెచ్చి రామయ్యకు ఇచ్చింది. రామయ్య ఆ వెండి గొడ్డలి తనది కాదన్నాడు. దీంతో జలదేవత మళ్లీ నీటిలోనికి వెళ్లి బంగారు గొడ్డలితో బయటికి వచ్చింది. దానిని రామయ్యకు ఇచ్చింది. కాని రామయ్య ఆ గొడ్డలి తనది కాదు అన్నాడు. జలదేవత మళ్లీ నీటిలోకి వెళ్లి మామూలు ఇనుపగొడ్డలితో బయటకు వచ్చింది. తన ఇనుపగొడ్డలిని చూసిన రామయ్య సంతోషంతో ఆ గొడ్డలి తనదే అంటూ రుణపడి ఉంటానంటూ చెప్పాడు. తన నిజాయితీని మెచ్చిన జలదేవత రామయ్యకు వెండి, బంగారం మరియు ఇనుపగొడ్డలి 3 ప్రసాదించింది. రామయ్య సంతోషంగా ఇంటికి వెళ్ళాడు. రామయ్య జరిగిన విషయాన్ని తన భార్యతో చెబుతుండగా దొంగచాటుగా సీతయ్య విన్నాడు. సీతయ్య కూడా ఆ మరునాడు రామయ్య లాగానే అడవికి వెళ్ళాడు. సీతయ్య చెరువు గట్టు మీద ఉన్న అదే చెట్టును ఎక్కి కట్టెలు కొడుతూ కావాలనే తన గొడ్డలిని నీటిలో పడేశాడు. కావాలనే గట్టు మీద కూర్చొని గట్టిగా ఏడ్చాడు. ఇది చూసిన జలదేవత నీటిలో ఎంచి బయటకు వచ్చి సీతయ్య బాధకు గల కారణం తెలుసుకుంది. దీంతో జలదేవత నీటిలోకి వెళ్లి ఇనుపగొడ్డలితో బయటకు వచ్చింది. కాని సీతయ్య అది తనది కాదంటూ అబద్ధం చెప్పాడు. దీంతో జలదేవత మళ్లీ నీటిలోకి వెళ్లి బంగారు గొడ్డలితో బయటకు వచ్చింది. బంగారు గొడ్డలి చూసిన సీతయ్య అది తనదే అంటూ ఆనందించాడు. నిజం తెలిసిన జలదేవత మూర్ఖుడా, అతి ఆశ పడతావా, నిజాయితీగా బతకాలి అంటూ కోపగించుకుంది. ఈ కథ ద్వారా మనకు ఏం తెలిసింది? అతి ఆశ పడకూడదు, ఇతరుల వస్తువులకు ఆశపడకూడదు, నిజాయితీగా ఉండాలి. అప్పుడు రామయ్యలా మనకు మంచే జరుగుతుంది. ఇంకా మంచి కథలు వినాలనుకుంటే వింటూనే ఉండండి విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8 FM మీ వైస్. Dear listeners, you are listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. Hello, hi, Namaste VIT. You are listening to VIT Community Radio 90.8. This is Rujana. Welcome to our show Vijayabata. కృషితో నాస్తి దుర్భిక్షం అన్నారు పెద్దలు. ఈరోజు ఈ వాక్యానికి గల ఒక ముఖ్యమైన ఉదాహరణను మనం చూద్దాం. అది 1931 అక్టోబర్ 15. సముద్రపు అలలు ప్రతి ఒక్కరిని తాకుతుండగా, ఇసుక తిన్నలు మెరుస్తుండగా జలాలుద్దీన్ ఆసియమ్మల ఇంట ఆనందాల హరివిల్లు కనబడింది. అవునండి, మన మాజీ రాష్ట్రపతి ఏపీజే అబ్దుల్ కలాం గారు జన్మించారు. కష్టాల మధ్య, సమస్యల మధ్య కలాం గారు తన బాల్యాన్ని గడిపారు. ఆర్థిక ఇబ్బందులు, కానీ తపన, ఏదో చెయ్యాలని, సాధించాలని ఆయన తపన ఆయనను వెంటాడేది. తన తండ్రి జలాలుద్దీన్కి ఆధ్యాత్మిక విలువలు, ఔదార్యం పుష్కలం. తల్లి ఆసియమ్మ స్త్రీమూర్తి, ఇంక చెప్పనక్కర్లేదు కదండి. తన తల్లి, తండ్రి అలా ఉండగా అవే క్వాలిటీస్ని పుణికిపుచ్చుకున్నారు మన కలాం గారు. చిన్నప్పుడు వాళ్ళ నాన్నగారితో కలిసి రామేశ్వరంలో పడవను నడిపేవారు. అప్పుడే తనకు జీవితం పైన ఆసక్తి కనబడింది. ఖురాన్లోని ప్రతి విషయాన్ని అవపోసన చేసుకున్నారు కలాం గారు. రామేశ్వరంలో విభిన్న మతాల వాళ్ళు ఉండేవాళ్ళండి. మతాలు వేరైనా తన స్నేహితులతో లౌక్యంగా ఉండేవారు కలాం. ఇది చెప్తుంది ఆయన ఎంత మంచి మనసు కలవారో. కలాం గారి ఉపాధ్యాయులు చెప్పే ప్రతి విషయాన్ని ప్రేరణగా తీసుకునేవారు అబ్దుల్ కలాం గారు. అతనికి చిన్నప్పటి నుంచే విశాల హృదయం కలదండి. రామేశ్వరంలో ఇంగ్లీష్ తెలిసిన ఏకైక వ్యక్తి అహ్మద్ గారు. అహ్మద్ గారు అబ్దుల్ కలాం గారికి బంధువు మాత్రమే కాదు, చాలా సన్నిహితుడు. అప్పట్లో ప్రపంచంలో జరిగే ఇన్వెన్షన్స్ గురించి, ఉన్న సైంటిస్టుల గురించి, ఫిలాసఫర్స్ గురించి అబ్దుల్ కలాం గారికి చెప్పేవారు. అప్పటి నుంచి కలాం గారిలో చదువు పైన ఆసక్తి పెరిగింది. షంషుద్దీన్ ఇంకొక వ్యక్తి. అబ్దుల్ కలాం గారి జీవితాన్ని ఎంతో ప్రేరేపించిన షంషుద్దీన్ గారు పత్రికలు పంపిణీ చేసేవాళ్ళు. అబ్దుల్ కలాం గారికి అప్పుడు 10 ఏళ్ల వయసు ఉండొచ్చండి. 1939 నుంచి 1945 వరకు మన ప్రపంచంలో 2వ ప్రపంచ యుద్ధం జరిగిందని మనకు తెలిసిన విషయమే. ఆ కాలంలో రామేశ్వరంలో రైళ్లు ఆగేవి కాదు. కాబట్టి రైళ్ల నుంచి పత్రికలను విసిరివేసేవాళ్ళు. షంషుద్దీన్ని హెల్ప్ చేయడానికి అబ్దుల్ కలాం గారు వెళ్లేవాళ్ళు. ఇదే అదునైన అవకాశం అని భావించారు కలాం గారు. ప్రతి ఒక్క పత్రికను, ప్రతి ఒక్క వాక్యాన్ని అవపోసన చేసుకున్నారు. అప్పుడేనండి దీన్ని ఒక జాబ్ లాగా తీసుకొని వేతనాన్ని కూడా సంపాదించారు కలాం గారు. రామనంతపురంలో విద్యాభ్యాసం చేసిన అబ్దుల్ కలాం గారు చాలా యావరేజ్ స్టూడెంట్. ఆకాశంలో ఎగిరే పక్షులను చూసి, అవి విహరించే విధానాన్ని చూసి
చాలా అబ్బురపోయేవాడు. అప్పుడు ఆయన ఉపాధ్యాయుడు చెప్పారు, నీకు విశ్వాసం ఉంటే విధిని కూడా తిరిగి రాయగలవు, ఆ పక్షులలాగే నువ్వు కూడా విహరించగలవు అని. ఆ ప్రోత్సాహం, ఆదర్శం అబ్దుల్ కలాం గారిని ఉన్నత స్థాయికి తీసుకొచ్చింది. ఒక ఫ్యాకల్టీ చెప్పారు అబ్దుల్ కలాం గారి జీవితంలో ఏదైనా సాధించాలంటే ప్రతి మనిషికి 3 లక్షణాలుండాలని. అవి కోరిక, నమ్మకం, ఆశ. ఈ 3 పదాలు అబ్దుల్ కలాం గారిని ఉత్తేజపరిచాయి. దృఢ సంకల్పంతో ముందుకు సాగారు. ఉన్నత చదువుల కోసం 1950లో తిరుచిరాపల్లికి వెళ్లారు అబ్దుల్ కలాం గారు. అక్కడ ఆయనను 2 సబ్జెక్ట్స్లో చాలా ఇంట్రెస్ట్ వచ్చిందండి. అవే ఆంగ్ల సాహిత్యం, భౌతిక శాస్త్రం. 1954 సౌత్ ఇండియాలోనే ప్రతిష్టాత్మక MIT కాలేజ్లో అబ్దుల్ కలాం గారికి సీటు వచ్చింది. కానీ 1000 రూపాయలు ఫీజు అక్కడ. ఆర్థిక ఇబ్బంది. ఎంత ప్రతిభ ఉన్నా పేరెంట్స్ ఆయనకు ఖర్చు పెట్టలేకపోయారు. బాధ, సముద్రమంతా ఆయన కళ్ళల్లో కన్నీటి అలలు అయ్యాయి. ఏం చెయ్యాలి అనుకుంటున్న కలాం గారికి స్కాలర్షిప్ వచ్చిందండి. ఆ స్కాలర్షిప్ కోసం కలాం గారు ఎంతో కష్టపడ్డారు. అక్కడ ఒకరోజు కాలేజీలో ఆయన చూశారు. డిస్ప్లే కోసం ఆర్మీ ఫ్లైట్స్ లను ప్రదర్శించారు. అప్పుడే కలాంలోని ఆ శాస్త్రవేత్త బయటకు వచ్చింది. నెక్స్ట్ ఇయర్ ఏరోనాటిక్స్ ని తన ఆప్షనల్ సబ్జెక్ట్ గా తీసుకున్నారు అబ్దుల్ కలాం గారు. ఈ సబ్జెక్ట్ లో ఎంతో ఇంట్రెస్ట్ ఉన్న అబ్దుల్ కలాం గారు దానికోసం స్వయం కృషి చేశారు. దీని సాకారమే హాల్ ట్రైనీగా అబ్దుల్ కలాం గారు నియమితులవ్వడం. తన స్వప్నం సాకారమైంది. ఫ్లైట్ పైలట్ అవ్వాలనుకున్న అబ్దుల్ కలాం గారి జీవితంలో ఒక చుక్కెదురు. 9th ర్యాంక్ సాధించిన అబ్దుల్ కలాం గారు ఫ్లైట్ పైలట్ కాలేకపోయారు. ఎందుకంటే అవి 8 మెంబర్స్కి మాత్రమే ఉన్నాయి. ఉద్వేగం, ఉత్సాహం, కానీ ఉద్యోగం లేదు. ఎంతో నిరాశ. ఆయన బాధ ఎంతో దాడి చేసింది ఆయన మనసు పైన. ఈ సందర్భంలో మనశ్శాంతి కోసం రిషికేష్కు వెళ్లారు అబ్దుల్ కలాం గారు. అక్కడ స్వామి శివానంద్ గారు అబ్దుల్ కలాం గారికి 3 వాక్యాలు ఉపదేశించారు. అవి అపజయానికి కుంగిపోవద్దని, అపజయం కూడా విజయానికి అవసరమని, అపజయం లక్కబెట్టని వాడే అసలైన విజేత అని. ఈ చెవిలో విని ఆ చెవిలో వదిలేస్తాం కదండి మనమందరం. కానీ అబ్దుల్ కలాం గారు మనస వాచ స్వీకరించారు ఈ పదాలను. మన కాలేజ్లో ఉంది వాల్ స్పీక్ పైన, ఫాలింగ్ డౌన్ ఇస్ నాట్ ఎ ఫెయిల్యూర్ బట్ నాట్ గెట్టింగ్ అప్ ఆఫ్టర్ ఫాలింగ్ ఇస్ ద రియల్ డిఫీట్ అని. ఇదే మన స్వామి శివానంద్ గారు కూడా చెప్పారు. రెట్టించిన ఆత్మవిశ్వాసంతో ఢిల్లీకి పయనమయ్యారు అబ్దుల్ కలాం గారు. ఢిల్లీలో సీనియర్ సైంటిఫిక్ అసిస్టెంట్ గా పనిచేసిన తర్వాత బెంగళూరుకు వచ్చారు అబ్దుల్ కలాం గారు. అక్కడ హోవర్ క్రాఫ్ట్ నందిని కనుక్కున్నారు. కానీ ముందుకు వెళ్ళలేదు. ఆయన టాలెంట్ ని గుర్తించలేదు. కానీ అబ్దుల్ కలాం గారు కుంగిపోలేదు. ప్రతి ఒక్క కాన్సెప్ట్ ని నేర్చుకున్నారు. అదే కాలంలో ప్రొఫెసర్ విక్రమ్ సారాభాయ్ గారు అబ్దుల్ కలాంకి దేవుడిలా కనిపించారు. వారి మధ్య గురు శిష్య బంధం ఏర్పడింది. ఇదిలా ఉండగా అబ్దుల్ కలాం గారు తుంబా వెళ్లారు, అది వర్జీనియా. ఇదిలా ఉండగా అబ్దుల్ కలాం గారు వర్జీనియా వెళ్లారు నాసాలో పనిచేయడానికి. అక్కడ ఆయన నేర్చుకున్నదంతా అణువణువుని మెదడులో నిర్బంధించాడు. నేర్చుకున్న ప్రతి దానికి పదును పెట్టాడు. నేర్చుకున్న సంపదతో ఇండియాకి తిరిగి వచ్చాడు. తుంబాలో జరగబోయే ల్యాబొరేటరీ కోసం ఎంతో కృషి చేశాడు. ఆయన నేర్చుకున్నదంతా అందరికీ చెప్పాడు. రోహిణి, మేనక శాటిలైట్స్ ను వదిలారు. 1971 డిసెంబర్ 31 అబ్దుల్ కలాం గారు తన జీవితంలో తనకు ఎంతో ప్రేరణ ఇచ్చిన ఒక వ్యక్తిని కోల్పోయారు. అవునండి, మనకెంతో ప్రీతిమంతమైన విక్రమ్ సారాభాయ్ గారు తనువు చాలించారు. ఆ వెంటనే జలాలుద్దీన్, అదే అబ్దుల్ కలాం గారి తండ్రి కూడా చనిపోయారు. ఇంకొన్ని సంవత్సరాల తర్వాత తనకు సన్నిహితుడైన అహ్మద్ కూడా చనిపోయాడు. ఎంతో నిస్పృహతో, ఎంతో బాధతో ఉన్న అబ్దుల్ కలాం గారు అనుకున్నారు, వీళ్ళు నా కోసం ఎంతో చేశారు, వీళ్ళు చేసిన దాన్ని మనం ఎలా మర్చిపోవాలి, ఏదో చెయ్యాలి, ఇంకా ఏదో చెయ్యాలి అన్న ఆలోచనతో ముందుకు సాగారు. అది ఆగస్టు 10, 1979. షార్, అదేనండి మన శ్రీహరికోటలో నిశాంతి, నిశ్శబ్దం. ఎందుకంటారా? SLV-3 ప్రయోగం, శాటిలైట్ లాంచ్ వెహికల్ 3 అది. అంతటా ఒక్కటే ఉత్కంఠ. యావత్ దేశం దృష్టి ప్రయోగం వైపే. ఇదిలా ఉండగా వినీలాకాశంలోకి దూసుకెళ్లింది మన SLV-3. చప్పట్లతో ల్యాబ్ మారు మ్రోగింది. కానీ ఆ ఆనందమంతా 5 నిమిషాలకే పరిమితమయ్యింది. ఆ రాకెట్ 560 కిలోమీటర్లకు దూరంగా ఉన్న సముద్రంలో కూలింది. బాధ, నిస్సహాయత, ప్రతి ఒక్కరి మనస్సులో బాధ. కష్టం అలా కూలిపోతుంటే ప్రతి సైంటిస్ట్లో ఉన్న బాధను ఎవరూ చూడలేకపోయారు. అబ్దుల్ కలాం గారిలో వేదన. నిరాశ నుండి బయటకు రావడానికి అబ్దుల్ కలాం గారు చాలా ప్రయత్నించారు. మనం నేర్చుకున్నది ఎక్కడికి పోదని భావించారు. ఎదుర్కొన్న ఓటమి నుండి పాఠాలు నేర్చుకున్నారు. దీని ఫలితమే 1980 జూలై 17
కీలక గడియలు మళ్లీ షార్లో. ఇప్పుడు ఇంకొక శాటిలైట్ లాంచ్ వెహికల్ ని లాంచ్ చేశారు. షార్ మొత్తం కరతాళ ధ్వనుల మధ్య మారుమ్రోగింది. మరుసటి రోజు రేడియో, పేపర్, మ్యాగజైన్ ప్రతి ఒక్క దానిలో ప్రత్యేకత కథనాలు. షార్ ల్యాబొరేటరీలో ఆనందం వెల్లువెత్తింది. దేశ చరిత్రలోనే సుందర స్వప్నం సాకారమయ్యింది. అదేనండి డ్రీమ్ కమ్ ట్రూ. భారతదేశం సగర్వంగా సత్తా చాటింది. దీనికి నాయకుడు ఎవరనుకుంటున్నారు? ఓటమి రాళ్లను తిన్న అబ్దుల్ కలాం గారే. ఈ అద్భుతాన్ని సాధించిన మహావిజ్ఞాని, కోట్లాది మందికి ప్రియమైన మనిషి, లక్షలాది మందికి స్ఫూర్తి, సకల జనులకు మార్గదర్శి, ఈ పృథ్వీ ముద్దుబిడ్డ ఆవుల్ పకీర్ జైనులబ్దీన్ అబ్దుల్ కలాం. We should salute our president అబ్దుల్ కలాం జీ. ఏరోనాటిక్స్ లోనే కాదండి, హ్యూమానిటీ కూడా ఎక్కువ మన అబ్దుల్ కలాం గారికి. హైదరాబాద్ డిఆర్డిఎల్లో పనిచేస్తున్నప్పుడు అబ్దుల్ కలాం గారు ఒక వ్యక్తిని చూశారు. ఆ వ్యక్తి పోలియోతో బాధపడుతున్నారు. వాళ్ళు యూజ్ చేసే క్యాలిపర్స్ అప్పట్లో 3 కేజీల బరువు ఉండేది. చాలా బాధపడ్డారు అబ్దుల్ కలాం. ఆల్రెడీ పేషెంట్గా ఉన్న ఒక పోలియో ఉన్న వ్యక్తి ఇంత బరువైన వస్తువుని ఎలా ఆసరాగా తీసుకొని నడుస్తున్నారా అని బాధపడ్డారు. దీనికోసమే ఆయనకు ఒక ఆలోచన తట్టింది. ఎయిర్ క్రాఫ్ట్స్లో యూజ్ చేసే ప్లేట్స్ను డాక్టర్స్కి చూపించాడు. ఆ ప్లేట్స్ని ఉపయోగించి కేవలం 150 గ్రామ్స్తో క్యాలిపర్స్ను రూపొందించారు. ఈ క్యాలిపర్సే ఇప్పటి పోలియో బాధితులు కూడా వాడుతున్నారు. 1990లో కార్డియాలజిస్ట్ సోమరాజ్ గారు అబ్దుల్ కలాంని మ్యాన్ ఆఫ్ ద పువర్ అండ్ నీడీగా అని కొనియాడారు. హైదరాబాద్లో ఉన్నప్పుడు అబ్దుల్ కలాం గారు ఇమారత్ అనే ప్రదేశాన్ని చూశారండి. అబ్దుల్ కలాం గారు ప్రకృతి ప్రేమికుడు. ఒకసారి డైరెక్టర్ గారు అడిగారు, కలాం నీకు ఏం కావాలి అని. అప్పుడు కలాం గారు చెప్పారు, నాకు 1,00,000 మొలకలు కావాలి, ఇమారత్లో నాటాలి అని. ఆ 1,00,000 మొలకలే ఈనాడు లక్షోపలక్షల మొలకలుగా వృక్షాలుగా మారి ఆకుపచ్చదనాన్ని సంతరించింది. ఇదంతా ఇలా ఉండగా ఆయనకు అవార్డులు, పురస్కారాలు వెల్లువెత్తాయి. మొక్క మహావృక్షంగా మారిందని అబ్దుల్ కలాం గారి సన్నిహితులు స్వర్గం నుండి ఆనందపడ్డారని అబ్దుల్ కలాం గారు గుర్తు తెచ్చుకున్నారు. పద్మభూషణ్, విభూషణ్, భారతరత్న, కింగ్ చార్ల్స్ II మెడల్, 40 డాక్టరేట్లు, ఇంకా ఎన్నెన్నో అవార్డులు ఆయనని ఆభరణాలుగా అలంకరించాయి. పోఖ్రాన్ న్యూక్లియర్ టెస్ట్ కోసం సాంకేతికంగా ఎంతో ప్రయత్నించి ఇండియాను బలపరిచాడు. 2001లో అబ్దుల్ కలాం గారు వాలంటరీగా రిటైర్మెంట్ తీసుకున్నారు. ఇప్పుడు ఏం చేయాలి అనుకున్న అబ్దుల్ కలాం గారు ఒక ఆలోచన తట్టింది. పువ్వు పుట్టగానే పరిమళిస్తుంది అంటారు కదండి, అవును. కలాం గారు స్టూడెంట్స్లో ప్రతి ఒక్కరిలో ఆత్మవిశ్వాసాన్ని రగిలించడానికి ప్రయత్నించారు. లిటరసీ కోసం 6 to 8% రిజర్వేషన్ ఉండాలని భావించారు. అబ్దుల్ కలాం అంటే దేశంలోనే ఒక ఐకాన్గా భావించారు ప్రజలు. అత్యున్నత పీఠం అదే ప్రెసిడెంట్షిప్ వెతుక్కుంటూ వచ్చింది కలాం గారిని. 2002 జూలై 25న ప్రెసిడెంట్గా ప్రమాణ స్వీకారం చేశారు అబ్దుల్ కలాం గారు. కలాం నిజమైన సమర్థుడు, దేశభక్తుడు, కృషి, పట్టుదల, గొప్ప విశ్వాసమున్న మహామేధావి. చింతపిక్కలు ఏరుకునే అబ్దుల్ కలాం ఒక వీధి బాలుడు ఈనాడు రాష్ట్రపతి భవనంలో రాష్ట్రపతి అయ్యారు. రాష్ట్రపతిగా ఉన్నప్పుడు ఇండియన్ అడ్మినిస్ట్రేషనే కాదండి, చిన్నారులను అదే భావి భారత పౌరులుగా తీర్చిదిద్దాలని ఇచ్చ ఆయనకు ప్రగాఢం ఎక్కువగా ఉంది. చిన్నారులలో ప్రేమ, దేశాన్ని, అభివృద్ధిని చూశారు. వాళ్ల కోసం ఎన్నో ప్రసంగాలు చేశారు. సియాచిన్ గ్లేషియర్లో మిలిటరీని సపోర్ట్ చేశారు. క్రమశిక్షణతో రాష్ట్రపతి పదవికే వన్నె తెచ్చారు కలాం గారు. అధ్యాపకుడిగా, ఉపాధ్యాయుడిగా అదొక ప్రస్థానం. జీవిత రహస్యాలను ప్రపంచానికి తెలియజేయాలనుకున్న కలాం గారు బుక్స్ని రచించారు. 2020 ఇండియా విల్ బీ అండ్ షుడ్ బీ అ సూపర్ పవర్ అని భావించారు అబ్దుల్ కలాం గారు. ఆడంబరం లేని జీవితం కలాం గారి సొంతం. టైం మేనేజ్మెంట్, పద్ధతి, నిరాడంబరత ఇవన్నీ కలాం గారికి ఉన్న గొప్ప లక్షణాలండి. అరుణ్ తివారీ గారితో కలిసి వింగ్స్ ఆఫ్ ఫైర్ అదే తన జీవిత చరిత్రను రచించారు అబ్దుల్ కలాం గారు. ఒకానొక సమయంలో అబ్దుల్ కలాం అన్నారు, నేనేమీ సంపాదించలేదు, నేనేమీ కూడబెట్టలేదు, నేనెవరికీ ఏమీ చెయ్యలేదు, నాకు వారసులు కూడా లేరు అని తన మనసులో బాధను బయటకు తెచ్చారు. మహోన్నత విలువలకు పట్టం కట్టింది అబ్దుల్ కలాం గారి జీవితం. కలలు కనండి, ఆ కలలను సాకారం చేయడానికి కృషి చేయండి అన్నారు అబ్దుల్ కలాం గారు. ఇది ప్రతి ఒక్క ప్రాణి, ప్రతి ఒక్క మనిషి, ప్రతి ఒక్క విద్యార్థి వాళ్ళ మనసులో ఎప్పుడూ ఉంచుకోవాలి. కలాం గారి కలం నుంచి వచ్చిన అక్షర సృష్టి భావి తరాలకు అద్భుత శక్తి. కలాం గారి జీవితంలోని ప్రతి ఘట్టం మనకు పాఠం. మన కోసం ఇంత చేసిన కలాం గారికి మనం ఏమిచ్చి రుణం తీర్చుకోగలం? కలాం గారు ఏం ఆశిస్తున్నారు?
మనుల మాణిక్యాల కాదండి. 2020 కల్లా ఒక అద్భుత ప్రపంచాన్ని ఆయన కోరుతున్నారు. ప్రతి ఒక్కరూ వాళ్ళకి తగినంతగా దేశం కోసం పాటుపడాలి. ఇలాంటి ఎంతో మంది గురించి తెలుసుకోవడానికి వింటూనే ఉండండి విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8. దిస్ ఇస్ Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. हेलो एंड हाय VIT, आप सुन रहे हैं VIT कम्युनिटी रेडियो 90.8 FM. ये है आपका शो गीता और मैं हूँ आपकी होस्ट आशी. तो आप सब लोगों ने मेरी तरह रामायण, महाभारत ऐसी कहानियों के बारे में बहुत सुना है और मैंने भी बहुत सुना है. इनकी पूरी कहानी हमें पता है क्योंकि हम बचपन से देखते हुए आ रहे हैं और टीवी पर हो गया या मम्मी पापा के थ्रू हो गया, हमें इनकी कहानियाँ पता है. हम इनके डीप रूट में जा चुके हैं. हमें सब पता है कि भगवद गीता, रामायण, महाभारत इन सब चीज़ों में क्या है. बट भगवद गीता एक ऐसा सब्जेक्ट है, एक ऐसा टॉपिक है जो शायद हम थोड़ा सा कम जानते हैं. थोड़ा सा मतलब मुझे तो बिल्कुल ही नहीं पता था इसके बारे में. और अभी कुछ देर पहले ही, कुछ दिनों पहले ही मेरे पेरेंट्स ने मुझे ये बताया. तो क्योंकि मेरे पेरेंट्स से मुझे जो ज्ञान मिला है वो मैं आप लोगों के साथ शेयर करना चाहूँगी. और तो इसीलिए मैं बात करना चाहूँगी गीता के सार के बारे में. तो गीता का सार है क्या? भगवद गीता श्री कृष्ण जी के द्वारा बताया गया ये वो ज्ञान है जो महाभारत के युद्ध के समय पे हमें उन्होंने दिया था हमारे मोटिवेशन के लिए. इसके बहुत सारे अच्छे पॉजिटिव थॉट्स हैं. वो है, एक तो ये मोटिवेशन देता है आपको टुवर्ड्स लाइफ, आपको हर चीज़ अच्छा करने की पॉजिटिविटी का मोटिवेशन देता है. रिलीफ देता है आपके माइंड को, शांति, एकदम खुशी. और शांति आपको पता है कब मिलती है? शांति हमें तब मिलती है जब हम खुश होते हैं. तो सबसे पहले मैं बताना चाहूँगी कि इसके रूट्स कहाँ हैं. तो बेसिकली द रूट्स गो बैक टू द एरा ऑफ महाभारत. महाभारत से कहानी शुरू होती है. कौरव पांडव भाई हैं. 100 कौरव 5 पांडव कुरुक्षेत्र में रहने वाले ये भाई हैं. और इनमें से एक भाई, पांडवों में से एक भाई अर्जुन जो था, जब इन लोगों की लड़ाई होने वाली थी, महाभारत आप सभी जानते हैं कि कौरवों और पांडवों के बीच की लड़ाई की कहानी है. तो जब ये लड़ाई होने वाली थी तो अर्जुन जो पांडवों की तरफ से थे वो इस बात से परेशान थे कि दो भाइयों के बीच में लड़ाई हो रही है, इसमें रिलेशंस जो है वो ख़त्म हो जाएंगे, रिश्ते नाते सब टूट जाएंगे. और एक तरीके से जो उस समय पे बहुत ही ज़्यादा वर्ड यूज़ किया गया था, अधर्म, तो ये एक सबसे बड़ा अधर्म था. तो अर्जुन इस फाइट को एकदम नहीं होने देना चाहते थे. महाभारत को एकदम, उनके लिए महाभारत जो था वो अधर्म था जिसे वो नहीं करना चाहते थे. तो इसी श्रेणी में श्री कृष्ण जो थे वो उनके रथ के सारथी बने और उन्होंने अपने उपदेश दिए, मैसेजेस दिए. और उन उपदेशों को हमने एक ग्रंथ में जो है ढाला और उसे हम कहते हैं गीता, भगवद गीता. तो वो जो 7 उपदेश गीता में लिखे गए हैं, श्री कृष्ण जी द्वारा दिए गए हैं, उन्हें हम एक धर्मशास्त्र के रूप में लेते हैं और इसीलिए इसी तरीके से उसे फैलाते जा रहे हैं. तो वो कुछ उपदेश इस प्रकार हैं. जो पहला उपदेश है वो ये है कि जो बीत गया वो अच्छा था, जो हो रहा है वो भी अच्छा है और जो होने वाला है वो भी अच्छा ही होगा. पॉजिटिविटी, फुल ऑन पॉजिटिविटी आपको इससे देखने को मिलती है. ऑब्वियसली जो अभी है वो अच्छा है, जो चल रहा है दैट्स कूल, एवरीथिंग इज गुड. जो हो चुका था शायद उसके पीछे भी कोई रीज़न था. जो हम हमेशा सोचते हैं कि अगर कुछ गलत हुआ है तो ऑब्वियसली उसके पीछे कुछ अच्छा कारण रहा होगा और वो हुआ, इसीलिए आज आप यहाँ हैं. तो कुछ गलतियों से सीखते हो, कुछ अच्छी चीज़ों से सीखते हो, तो इसीलिए सैड होने की तो एकदम ज़रूरत ही नहीं है. दूसरी चीज़ है बेकार की चिंता. क्यों बेकार में डरते हो? किससे डरते हो? कौन है जो आपको मार सकता है? आत्मा कांट बी मेड एंड कांट बी डिस्ट्रॉयड, केमिस्ट्री की लैंग्वेज में बोले तो यही है. चिंता सब जाए भाड़ में, चिंता को मारो गोली और डरो मत किसी से. जिंदगी बहुत छोटी है यार, किसी से डर के क्यों इसे वेस्ट करना, क्यों इसे वो करना. मतलब कि जिंदगी है, लेट इट बी ना, लेट इट गो, लेट इट गो. क्या खोया है? तीसरा जो इस श्रेणी में उपदेश था वो है, क्या खोया है जिसके लिए रो रहे हो? क्या लाए थे अपने साथ जो खो दिया तुमने? क्या पैदा किया तुमने जो नष्ट हो गया? जो मिला था वो यही मिला, जो दिया वो यही दिया, भगवान से लिया और उन्हीं को दे दिया. जो आज रखा है कल किसी और का था
और कल किसी और का हो जाएगा। तुम इसे अपनी प्रॉपर्टी समझ के क्यों खुश हो रहे हो? और जब ये तुम्हारे हाथों से चले जाएगी तब दुखी हो जाओगे। तो क्यों? बेसिकली इसका पूरा समराइजेशन ये है, खाली हाथ आए थे और खाली हाथ चले जाओगे। तो क्यों किसी चीज़ को अपनी पोजेशन के अंदर रखना चाहते हो? सब कुछ जो है वो यहीं का है और यहीं छोड़ के जाना है। केवल तुम हो और तुम्हारी ये छोटी ज़िंदगी है जो तुम जी रहे हो और तुम्हें यहीं पर ख़त्म करने है उसे। तो क्यों इतना हासिल एंड फासिल है? क्यों हर चीज़ को अपना बनाना चाहते हो? क्यों? चौथी चीज़, जो चौथा उपदेश जो था, जो कि दिया गया, वो ये था, परिवर्तन यानी चेंज इज़ अ रूल ऑफ दिस वर्ल्ड। संसार का नियम है कि परिवर्तन होगा तभी संसार आगे बढ़ेगा। जिसे हम मौत कहते हैं वही तो जिंदगी है। एक पल में तुम करोड़पति हो और एक ही पल में तुम बाबा जी का ठुल्लू। तो इसीलिए एक्सेप्टेड, मेरा तेरा, छोटा बड़ा, अपना पराया, सब कुछ अपने मन में होता है। फिर देखो, सब कुछ हटाओ अपने मन से, सब कुछ, ये जो भेदभाव है ना, सब कुछ हटाओ। तो अगर तुम ये करते हो, अगर इफ़ यू आर सक्सेसफुल डूइंग दिस, सब तुम्हारा है और सबके तुम हो, सब तुम्हारे हैं, तुम सबको पसंद आओगे और सब कुछ तुम्हें भी अच्छा लगने लगेगा, क्योंकि तब तुम उसे अपनी चीज़ समझ के नहीं देखोगे, बल्कि जैसे तुम हो सब कुछ वैसा ही पाओगे। पांचवा उपदेश जो है वो ये है कि हमारी बॉडी, हम सभी जानते हैं हमारा शरीर जो है वो पंच तत्व से बना हुआ है, अग्नि, जल, वायु, पृथ्वी और आकाश। तो इसी से सब कुछ बना हुआ है और इसी में सब कुछ मिल जाएगा। लेकिन आत्मा वो स्थिर है, स्टेबल है। इसीलिए झांको और देखो कि तुम कौन हो, क्या हो। खुद को जानो कि तुम क्या हो। इन सब चीज़ों में, अपने शरीर में, इन सब चीज़ों में कुछ नहीं रखा है। अपनी आत्मा को जानो, क्योंकि वो हमेशा से तुम्हारे साथ ही है और रहेगी। उसे सुधारो, उसे जानो, पहचानो। छठा उपदेश, जो तेरा है वो मेरा नहीं है। इसीलिए अपना सब कुछ भगवान को ही अर्पित कर दो, यानी कि गिव इट टू हिम। दैट्स द बेस्ट। अगर इसके सहारे रहे तो डर, चिंता, दुख सब दूर हो जाएगा। तो केवल ये मूल मंत्र अपनाओ कि यहाँ से कुछ नहीं लिया है, सब कुछ जो है वो भगवान का है। तो अपने पोजेशन से सब कुछ हटाओ, फिर किसी बात का डर और चिंता ही नहीं रह जाएगी। सातवां उपदेश था वो ये है, जो भी करते हो गिव इट टू गॉड, भगवान को ही दे दो। अगर ऐसा करते हो तो सफलता भी तुम्हें ही मिलेगी और बाद में मुक्ति भी। तो अगर सफलता चाहिए कि तुम्हारे कदम चूमे, तो उसके लिए तुम्हें भी सब कुछ देकर, सब कुछ खोकर ही कुछ मिलता। तो इसलिए अगर कुछ खोगे तभी कुछ मिलेगा। तो ये थे 7 उपदेश। अब ये सब पुराने ज़माने की बातें नहीं है कि ये सब पुराने ज़माने में था, सब कुछ था, हमेशा से मतलब रहा, जो पहले था वो हो गया। महाभारत में इन उद्देश्यों का यूज़ हुआ, पांडव जीते और सब कुछ खत्म। नहीं, ऐसा कुछ नहीं है। आज के ज़माने में भी और पहले से भी, आफ्टर द पीरियड ऑफ महाभारत ऑल्सो, ये चलता आया है और ये चलता रहेगा। गांधी जी, इन्होंने जब अपना देश आज़ाद कराया तो गीता के उपदेशों को ही एक बेस बनाया, गीता के उपदेशों को एक ढाल बनाकर इन्होंने सारा युद्ध लड़ा। अंग्रेज, इनकी तो एक ही पॉलिसी थी, डिवाइड एंड रूल, जो हम सब जानते हैं कि तोड़ो और राज करो। तो गीता जो थी वो इन सब चीज़ों से कोई कम नहीं थी, कोई कमी नहीं थी। गीता जो थे उसके पास सारे सॉल्यूशंस थे, सारे इन सभी लड़ाइयों के तोड़ थे, इन सभी दुष्प्रवृत्तियों के तोड़ थे। तो केवल गांधी जी ने ही नहीं, बहुत सारे आगे भी फ्रीडम फाइटर्स आए, बहुत सारे स्वतंत्रता सेनानी थे जिन्होंने कि यही गीता का सार अपनाया, इसे ही बेस बनाकर आगे की लड़ाई लड़ी, अपनी सोच बदली। इसीलिए इनके दुबले पतले होने का फायदा नहीं उठा पाए अंग्रेज, क्योंकि जो मेन इनका हथियार था वो थी इनकी सोच, और वो सोच आई गीता से। गीता ने दिया इन्हें वो थॉट, वो सोचने का जरिया, जिससे ये लोग देख पाए कि आगे क्या है, पहले क्या था और आगे क्या हो सकता है। जवाहरलाल नेहरू हमारे सबसे पहले प्रधानमंत्री बने। इन्होंने भी इसी बात को मेंशन किया है कि गीता ही एक ऐसा माध्यम था जिससे उन्हें भी काफ़ी कुछ सीखने को मिला, और उन्होंने अपनी जो ज़िंदगी है वो इसी थॉट से जो है निकाली है। इंडिया को हाइट्स पे लेके गए तो वो भी, उसका कारण भी उन्होंने गीता को ही बताया है। इवन उनकी बेटी इंदिरा गांधी जी, जो कि हमारी इंडिया की एक अच्छी प्राइम मिनिस्टर रही हैं, बहुत बड़ी प्राइम मिनिस्टर रही हैं, उन्होंने भी गीता के उपदेशों को माना है
और गीता के उपदेशों से ही अपने कार्यों को आगे बढ़ाया है। तो केवल पुराने ज़माने में ही नहीं, आज के नए ज़माने में जो आज आप हैं, वो उसके पीछे गीता का बहुत बड़ा हाथ है, उसके उपदेशों का बहुत बड़ा हाथ है। आज भी हम लोग पढ़ते हैं गीता, हम में से हर किसी के घर में गीता होगी, आई एम प्रीटी श्योर। और हमारे पेरेंट्स जो हैं अभी भी इस बात को मानते हैं। और अगर मेरी तरह आप लोगों को भी, मेरी तरह जैसे मेरे पेरेंट्स ने मुझे बताया है, आप लोगों को भी कभी ना कभी इसके बारे में पता चलेगा कि मे बी आपके पेरेंट्स भी बताएंगे, क्योंकि हमारे हर किसी के पेरेंट्स को ये बात पता होती है। क्योंकि पहले गीता को बहुत ही ज़्यादा माना जाता था, और ऑब्वियसली जनरेशन वाइज हम लोगों की थिंकिंग आगे बढ़ती जा रही है, थोड़ी चेंज होती जा रही है, लेकिन ऐसा नहीं है। आज भी हमारे पेरेंट्स सब जानते हैं, और अगर आप एक बार उनसे जाके पूछेंगे तो वो डेफिनेटली आपको बताएंगे क्यों इतनी जो मोटा सा ग्रंथ रखा है, मोटी सी किताब रखी है आपके मंदिर घर में, वो गीता है, भगवत गीता है, वो क्यों रखी है, उसका सिग्निफिकेंस जो है वो आपको बताएंगे अगर आप उनसे पूछने जाएंगे। गीता रखने का क्या मतलब है, उनसे अगर आप पूछेंगे तो वो आप लोग को यही बताएंगे, सीखना। अपनाते हैं हम वो अपनाना, पहले तो सीखोगे फिर अपनाओगे। इम्प्लीमेंटेशन ऑफ द नॉलेज जो आजकल हम बहुत कम करते हैं, आई होप यू अंडरस्टैंड। तो अगर आपने कुछ पढ़ा है तो उसे इम्प्लीमेंट किया, ये हमने गीता से सीखा कि अगर जैसे आज भी गीता पढ़ते सब है, इम्प्लीमेंटेशन बहुत कम होता है। अगर आप उसे इम्प्लीमेंट करते हैं तो दैट्स रियली अ बिग थिंग। आप अगर थोड़ी सी चीज़ को भी इम्प्लीमेंट करें तो देखिए फिर ज़िंदगी क्या मस्त चलेगी एकदम। हम सबको यही सिखाया जाता है गीता के द्वारा कि अगर अभी अच्छा करोगे तो अच्छा ही मिलेगा, जो करोगे वो मिलेगा। अच्छा करोगे अच्छा मिलेगा, बुरा करोगे बुरा मिलेगा। तो ये सब कुछ जो है वो आपके सोचने और समझने की ताकत पे है। क्या सोचते हो, क्या समझते हो, क्या सीखते हो, क्या देखते हो, उन सब चीज़ों पे डिपेंड करता है। तो अगर अच्छी चीज़ें देखोगे, अच्छी चीज़ें करोगे तो ऑब्वियसली अच्छा ही मिलेगा, अच्छा ही सोच पाओगे, अच्छा ही कर पाओगे। तो इसलिए कभी ये मत सोचो कि क्या पढ़ रहे हैं, क्यों पढ़ रहे हैं, किस लिए पढ़ रहे हैं। क्योंकि जो पढ़ रहे हो वो इसलिए पढ़ो क्योंकि सीखना है, उससे कुछ जानना है। तो एक इंटरेस्टिंग श्लोक था जो मैं, जब मेरे पापा ने मुझे इसके बारे में बताया, मेरे पापा ने जब मुझे गीता के बारे में बताया, तो एक बहुत ही इंटरेस्टिंग श्लोक था जो मेरा पर्सनल फेवरेट है इस पूरी किताब में। जो मैंने सब कुछ पढ़ा उसमें से जो मेरा पर्सनल फेवरेट है वो मैं आप लोग को बताना चाहूँगी, आप लोग के साथ शेयर करना चाहूँगी। कर्म किए जा फल की चिंता मत कर इंसान, जैसा कर्म करेगा वैसे फल देगा भगवान, यह है गीता का ज्ञान। लाइक इट्स रियली गुड। क्राइम वगैरह बहुत अच्छा है और इसका मतलब भी बहुत अच्छा है। तो बेसिकली मैंने इस बात को मानना शुरू कर दिया है। मैंने लिटरली इस बात को मानना शुरू किया इन दिनों कि जस्ट पढ़ो, देखते हैं बाद में क्या होता है। जो कर रहे हो करो यार, एक बार ट्राई तो दो, देखते हैं क्या होता है बाद में। लेट्स सी, लाइक नोबडी नोस क्या होगा आगे, सो लेट इट गो। गीता जो है ना हमें खुशी देती है। गीता का एक मैसेज भी पढ़ोगे ना तो ऐसा लगेगा कि यार सब कुछ इतना मुश्किल नहीं है, इट्स ईजी। अगर आप करना चाहो तो आसान है, और जब कुछ आसान लगता है तो ऑब्वियसली खुशी होती है, और खुशी होती है तो एक शांति से। तो गीता इसीलिए आपको शांति प्रदान करते हैं, शांति देती है, एक आपके मन की शांति देती है, आप मन में खुश होते हो। तो जैसे अगर मुझे लगता है कि जैसे नेशनल बर्ड है, नेशनल एनिमल है, नेशनल लैंग्वेज है, उसी तरीके से अगर कभी कोई राष्ट्रीय शास्त्र हुआ तो उसका जो पद है वो गीता को ही मिलना चाहिए। क्योंकि मुझे लगता है कि जितना मैसेज और जितने थॉट गीता के डीप हैं उतने मुझे नहीं लगता कि किसी और बुक में हमें मिल सकते हैं। गीता में जो चीज़ है वो हम रियल लाइफ से जो है रिलेट कर सकते हैं, कोरिलेट कर सकते हैं। और केवल आज ही नहीं, हमेशा आगे वाली कितनी ही जनरेशन्स आ जाए, कितनी ही लोग आ जाए, बट हर किसी की लाइफ में, हर किसी सिनेरियो में गीता के उपदेश हमेशा काम आएंगे। गीता आपको हमेशा से एक साथ बांध के रखेगी और आपकी सोच को एकदम बदलेगी। मैं आज आपको ये भी बताना चाहूँगी कि मेरी आपको ये जानकारी देने का केवल एक ही मकसद था कि मेरे को एक अच्छी चीज़ देखने को मिली, एक सुनने को मिली, मुझे एक अच्छी चीज़ के बारे में पता चला और वो मुझे आप लोगों के साथ बांटना था, मुझे सबके साथ बांटना था। तो मुझे ये मीडियम जो है, जो आधार जो है वो बहुत अच्छा लगा। एक समय जब मैं आप लोगों को बता सकती थी, एक तरीका जिससे मैं आप सब लोगों को बता सकती हूँ। और मैंने आपकी मुलाकात इस जानकारी से करा दी है और उम्मीद है मुझे कि किसी एक छोटे से पार्ट को भी अगर आप अपने मन के अंदर ढाल लेते हैं, अप्लाई करते हैं और थोड़ा सा किसी एक पॉइंट को भी, किसी एक उपदेश को भी अगर आप अपनी ज़िंदगी में ढालने की कोशिश करते हैं तो ज़रूर मेरी सक्सेस तो हो जाएगी। आपको तो सक्सेस मिलेगी मिलेगी, मैं ज़रूर अपने आप को सक्सेसफुल फील करूँगी कि
मैंने आपको एक बहुत अच्छी चीज़ बताई, आपने उसका यूज़ किया और आपके फ़ायदे में भी रही, और मैं खुद भी इसे यूज़ करने की पूरी कोशिश करूँगी, क्योंकि मेरे हिसाब से इट्स रियली इम्पॉर्टेंट कि हम जानें कि क्या हो रहा है, और इट्स रियली इम्पॉर्टेंट कि हमें जो अच्छी चीज़ पता चलती है हम उसे अपनी ज़िंदगी में ढालें। तो यहाँ पर मैं यहीं पर विराम देना चाहूँगी। तो यहाँ पर मैं थी आपकी होस्ट आशी, शो गीता के साथ। आप सुन रहे थे VIT कम्युनिटी रेडियो 90.8 FM। Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. सलाम नमस्ते VIT, आप सुन रहे हैं VIT कम्युनिटी रेडियो 90.8 FM। आज आप सुन रहे हैं आपका शो VIT गपशप। दोस्तों, आप हैं आज अपने होस्ट के साथ, अपने दोस्त के साथ। नाम बंदे का है खुशवंत। आज आप सभी के साथ मैं बांटने जा रहा हूं अपनी सीरीज का एक अगला टॉपिक, और आज की हमारी बातें होंगी एक खास पहलू पर, एक खास मुद्दे पर। पहलू क्या है, आइए जानते हैं। तो आज की हमारी कहानी या आज की हमारी बातचीत है जिसका नाम है यादव। सुन के थोड़ा अजीब लग रहा है ना? चलो थोड़ा लिंक करते हैं। यादव, यादें। हाँ जी, तो मैं आप सभी के साथ बांटने जा रहा हूँ कुछ यादें। आप सभी का तो सबसे पहले वेलकम। आप सभी एक नए सत्र यानी कि एक नए ईयर, हमारे एकेडमिक ईयर में प्रवेश कर रहे हैं, और आप लोगों के सामने बहुत सारे चैलेंजेस हैं जिसका डट के मुकाबला करना है। तो आज की हमारी बातें कुछ इसी बारे में होंगी। तो यादव, अब मैं आपको बताता हूँ, यादव नाम है एक रसोइये का। कुछ समय पहले मेरे घर पर एक फंक्शन था। फंक्शन के लिए खाने की अरेंजमेंट्स करनी थी, तो हमने कांटेक्ट किया हमारे एक जान पहचान के व्यक्ति को, जो कि कहा जाता है मेरे शहर का सबसे अच्छा रसोइया है, सबसे अच्छा हलवाई है। नाम बंदे का यादव है। तो मैं समझ नहीं पाता था कि बंदे में ऐसी क्या क्वालिटीज़ है जो उसको इतना खास बनाती है। वो बंदा इतना डिमांड में भाई कि जैसे ही शादियों का सीज़न चालू होता है, धड़ाधड़ लोग उसको ऑर्डर देने लगते हैं, और हमारी बारी नहीं आ रही थी, लेकिन किसी तरह से हम उसे जानते थे तो कांटेक्ट हो गया। तो अब जब यादव भैया ने हमारे यहाँ काम करना शुरू किया, तो उन भैया से मैं कभी कभी रसोई में जाकर बातें करता था। एक बार मैंने उनसे पूछा कि आपकी इतनी प्रसिद्धि, लोगों का आपको इतना अच्छे ढंग से जानने का आखिर कारण है क्या? क्या राज है आपकी इस खासियत का, आपके खाने को बनाने के इस हुनर की? आखिर ऐसी क्या बातें भाई हमारे साथ भी बांटिए। तो यादव भैया ने हमें बताया कि देख बेटा, अगर 8 बजे खाना मुझे पेश करना है तो मैं ऐसा मान के चलता हूँ कि मुझे 7 बजे तक पेश करना है, और मैं खाना ले आता हूँ। हाँ जी, सही समझे आप। आज हम बात कर रहे हैं बिफोर टाइम होने की, यानी कि अपने काम को थोड़ा पहले ख़त्म करने की। अब ये आदत ऐसी है जो कि हम में से अधिकतर लोग अपने लाइफ के बहुत सारे फटीग, टायर्डनेस, थकान के कारण भाड़ में जाए कर देते हैं और आगे बढ़ जाते हैं। लेकिन याद रखिए कि जब तक आप जीवन में बड़े बड़े प्रिंसिपल्स को अपने लाइफ में, कह लीजिए यार छोटे छोटे प्रिंसिपल्स को अपनी लाइफ में नहीं लाएंगे, तब तक आप बड़े नहीं बन पाएंगे। कहते हैं ना, बूंद बूंद से सागर भरता है। हाँ जी, एकदम सही बात बोल रहा हूँ। तो आगे बढ़ते हैं। तो यादव भैया से मैंने पूछा, भैया आप क्या करते हैं? उन्होंने बताया कि अगर मुझे 8 बजे तक खाना परोसना है तो 7 बजे तक तैयार कर देता हूँ। अब ये लो, ये कौन सी बात हुई? 1 घंटा पहले कर भी क्या लेगा यार इंसान। हम लोग एग्जाम ही अगर 8 का होता है तो 8:15, 8:30 पहुँचते हैं देने के लिए। सही बोला ना? तो देखो भाई, ऐसा है कि भैया ने मुझे बताया ऐसा प्रिंसिपल जो शायद मैं एक्सपेक्ट ही नहीं कर रहा था। उन्होंने ये बोला कि देख भाई, जब तक तू 7 बजे तक खाना नहीं बनाएगा तो उस 1 घंटे में तू कैसे एक परफेक्शन ला पाएगा अपने खाने में। तो मैंने पूछा कैसे? तो उन्होंने बताया कई बार ऐसा होता है कि खाने में नमक कम, शक्कर ज़्यादा, और ये हुआ तो सारी मेहनत बर्बाद। जो लोगों के बीच में थू थू होगी वो अलग, और उसके अलावा ग्राहक जो कम हो जाएंगे वो अलग। तो उस 1 घंटे का इस्तेमाल वो कैसे करते हैं? वो उस व्यक्ति जिनके यहाँ रसोइया खाना बनाने गया है उनको बोलते हैं कि भैया टेस्ट कीजिए, बताइए कोई दाल मिर्ची कम है, हम डाल देते हैं, कुछ जो भी आपको करेक्शंस लगे आप बताइए। तो इस तरह से 1 घंटे का इस्तेमाल वो भैया ने इतने ज़बरदस्त ढंग से किया। उन्होंने हमसे पूछा कि आप टेस्ट कीजिए। उन्होंने बहुत ही गजब के पेपर डोसा बनाया था। उन्होंने पेपर डोसा, सांभर, इडली हमें टेस्ट करवाई और पूछा कि बताओ कि इसमें कहीं कुछ
पेपर डोसे में कड़कनेस कम है कि नहीं, कड़कनेस थोड़ा शब्द थोड़ा अजीब है स्टिल, तो कड़क उसकी वो कितना ज़्यादा कड़क है, कैसा बन रहा है भाई बताओ। हमने उन्हें फीडबैक दिया और इस ढंग से उन्होंने कुछ थोड़े से चेंजेस किए और क्या लाजवाब यम, एकदम यम यम वाला खाना और यम वाले पेपर डोसे खाए मैंने अपनी लाइफ के शायद बेस्ट पेपर डोसे। तो दोस्तों शायद उन भैया से बात करने के बाद मुझे लाइफ के एक बहुत ही अच्छे लेसन का एहसास हुआ, वो ये कि लाइफ में कभी सीखना मत छोड़िए। भैया ने हमें कहा कि उन्होंने अपने लाइफ में जब से अपने जीवन की शुरुआत की हमेशा सीखते रहे और अपने जीवन का सबसे अच्छा गुण जो उन्होंने सीखा वो था हमेशा अपने काम को समय पर खत्म करने का। और याद रखिएगा जब भी आप कोई बहुत बड़ा और या कोई ऐसा नियम लाइफ में फॉलो करेंगे ना जो आपको किसी बहुत अच्छी पोजीशन पर ले जाने वाला होगा, तो आपके सामने बहुत सारे रेजिस्टेंस आएंगे। कभी कोई सामने आ जाएगा, कभी कोई काम याद आएगा, कभी दिमाग खराब होगा, कभी मन में लगेगा यार भाड़ में जाए, और भी न जाने क्या क्या। लेकिन जब तक आप रेजिस्टेंसेस को पार नहीं करेंगे तब तक आपकी पोटेंशियल एनर्जी बढ़ेगी कैसे। अब साइंस स्टूडेंट हो भाई, बातें ऐसी करता हूँ। खैर आगे बढ़ते हैं। तो इसके लिए एक बहुत ही अच्छा ईडियम है। ईडियम ये एन अर्ली बर्ड कैचेस द वर्म, बिल्कुल सही है। अब आप सभी इसका कॉन्टेक्स्ट तो जानते ही होंगे, बहुत सारी चिड़ियाँ होती है और रिसोर्सेज बड़े कम होते हैं। क्या खाती हैं वो? केचुए। और ये केचुए यही चिड़िया लोग पकड़ के दबा जाती हैं, वही दबा पाती हैं जो सुबह सुबह सबसे पहले उठ के केचुआ खोजना शुरू करती है। जी हाँ, जीवन भी कुछ इसी तरह से है। तो दोस्तों ऐसा ही एक और एग्जाम्पल मैं आपको देता हूँ। रिसेंटली मैं एक नॉवल पढ़ रहा था, सर APJ अब्दुल कलाम की। नॉवल का नाम है विंग्स ऑफ फायर। क्या नॉवल है, गजब की। उन्होंने अपने लाइफ में बताया कि जब भी मैं सुबह सुबह वॉक करने जाया करता था तो वॉक करते करते मैं सारी प्लानिंग पहले से ही कर लेता था कि मुझे आगे लाइफ में क्या करना है, मुझे आने वाले 2 दिनों के अंदर कौन कौन से काम खत्म करने हैं। और हम जानते ही हैं कि आज उन्होंने हमारे जीवन में कितने बड़े चेंजेस लाए हैं। आज हमारे देश के राष्ट्रपति होने के बाद आज हमारा देश जिस भी पोजीशन पे है उसमें उनका कितना बड़ा योगदान है। और हमारा यह जीवन तो बना ही दूसरों के लिए है। अगर आप सांस छोड़ते भी हैं तो वो भी पेड़ों की कार्बन डाइऑक्साइड बन जाती है। बिल्कुल सही। तो आपको अपनी लाइफ का कुछ समय ऐसे बिताना है कि याद रखना है कि हम लाइफ में जो भी करते हैं ना वो सब दूसरों के लिए। तो कभी कभी अपनी इन सांसों के अलावा अपने विचारों को भी दूसरों के लिए समर्पित कीजिए और फिर देखिए कैसे आपका जीवन खुशनुमा और मस्त हो जाता है। और दोस्तों जाने से पहले कई आप लोगों को लगेगा मैंने बड़ी बड़ी बातें तो कर दी, बंदा बोल के बड़बड़ करके चला गया, लेकिन ये नहीं बताया कि भाई इसको इनकॉर्पोरेट कैसे करें। तो हाँ जी, तो अब इनकॉर्पोरेशन की बारी आती है। तो क्लास 12th में मेरी एक बहुत अच्छी फैकल्टी थी। उन्होंने मुझे एक बार समझाया, बेटा अगर कोई काम बहुत बड़ा हो ना तो उसको छोटे 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 हिस्सों में बांट लो। और जब तुम किसी बड़े काम को छोटे हिस्सों में बांटते हो, यानी कि 1 large task into small tasks, तो वो आसान हो जाता है। इसलिए अगर आपका काम मुश्किल है तो उसे छोटे हिस्सों में बांटिए। अब आपको सीखना है अगर कि आपको अपने हर काम को समय पे करना है तो अपने लाइफ के छोटे छोटे कामों को समय पे करना सीखिए। यदि माँ ने कहा कि बेटा 2 बजे तक खाना खाने आ जा, तो दोपहर में ठीक 2 बजे से 5 मिनट पहले पहुंच जाइए। उन 5 मिनटों में हाथ धोइए, सैनिटेशन का यूज़ कीजिए, आराम से बैठिए, आराम से मुंह धोइए और अपने दिल खुश करके खाना खाइए और कहिए अन्नदाता सुखी भव। ठीक वैसे ही कुछ। और कभी माँ कहे कि बेटा सुबह उठ जाओ, 5 बजे उठो, 7 बजे उठो, घर से नाश्ता करके जाओ, तो माँ की उस बात को सुनो और सुबह 7 बजे उठो। और ऐसे छोटे छोटे हिस्सों में अपने जीवन को बांट दो और इन छोटे छोटे हिस्सों में इस पंक्चुअलिटी के नियम को अप्लाई करने की कोशिश करो। फिर देखो कैसे ये नियम आपके जीवन के हर पहलू में घुस जाएगा और आप अपने लाइफ के हर छोटे छोटे काम को बिल्कुल समय पे और फर्राटेदार सही ढंग से कर पाएंगे। और मानिए दोस्तों, ये एक बहुत बड़ा राज है। राज ये कि अगर आप मानते हैं, अगर आप विश्वास करते हैं कि आप कोई काम बहुत अच्छे ढंग से कर सकते हैं, तो इस संसार की कोई ताकत आपको नहीं रोक सकती। और अगर आप इस बारे में और पढ़ना चाहते हैं तो रोंडा बायर्न की एक बहुत अच्छी किताब है द सीक्रेट, रहस्य। तो उसे ज़रूर पढ़िए और समझिए कि यदि एक बार आपने कुछ ठान लिया तो उस बारे में सोचिए और ज़्यादा सोचिए कि मैं कर सकता हूँ और ज़रूर कर सकता हूँ, और सारी राहें आपके सामने खुल जाएंगी। खैर बड़ी बड़ी बातें तो हो गई, छोटी छोटी बातों को जीवन में अप्लाई करते रहिए और जीवन के मज़े लूटिए दोस्तों। तो ऐसी कुछ और बातों के साथ अपने लाइफ को और खुशनुमा और हैपनिंग बनाने की छोटी छोटी टिप्स के साथ
वीआईटी गपशप पर मैं आपका होस्ट, आपका दोस्त खुशवंत आपसे मिलता रहूंगा। तब तक के लिए आप मुझे दीजिए इजाजत और आप सुनते रहिए वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 FM। Dear listeners, you had listened to the program Team Speak Time in VIT Community Radio 90.8. Thank you for listening. காரசாரம் விஐடி பண்பலையின் விவாத மேடை. ஆரோக்கியமான வாதங்களுடன், அன்றாட நிகழ்வுகளின் தரவுகளுடன், மக்களின் குரல்கள் ஒன்றிணையும் கருத்துக்களம். வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்நிகழ்ச்சி காரசாரம். இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்க தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களின் உயர்கல்வி இன்றைய நிலை. பெண்கள் தங்களோட உயர்கல்வியில் எந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பெண்கள் உயர்கல்வியை விருப்பப்பட்டு தான் படிக்கிறாங்களா இல்லை கட்டாயத்தின் பெயரில் படிக்கிறாங்களா? இப்போ இருக்கிற பெண்கள் எல்லாருமே அவங்களோட உயர்கல்வியை விருப்பப்பட்டு தான் படிக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கூடத்தில் மாணவிகள் அவங்களோட படிக்கிற நிலை, எந்த விதமான கோர்ஸ் எடுக்கிறது, மேல் படிப்பை எப்படி அமையணும்னு நினைப்பது மற்றவங்கள விட படிக்கிற மாணவர்களுக்கு தான் நல்லாவே தெரியும். அதனால தான் இந்த காலகட்டத்தில் இருக்கிற மாணவிகள் கல்லூரி படிப்பை மற்றவங்க சொல்கிறத கேட்டு செய்யாமல் சுயமாக விருப்பப்பட்டு படிக்கிறாங்க. இப்போ விருப்பப்பட்டு படிக்கிறனால அவங்க நிச்சயமாக சாதிக்க முடியுது. அவங்க வாழ்க்கையிலையும் அவங்க படித்த கருத்தை எடுத்துக்கிட்டு பின்பற்ற முடியுது. உபயோகமாக இருக்குது. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அக்கா இருந்தாங்க. அவங்க அவங்களோட மேல் படிப்பை, அதாவது உயர்கல்வியை அவங்களே விருப்பப்பட்டு படித்ததுனால அவங்க வாழ்க்கையில் நல்லா முன்னேறி நல்ல வேலையில் இருக்காங்க. இப்போ இருக்கிற பெண்கள் எல்லாரும் அவங்களோட உயர்கல்வியை கட்டாயத்தில் பேரில் தான் படிக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் மாணவிகள் 10th முடிச்சுட்டு +1 போகும்போது அவங்க எந்த குரூப் எடுக்கணும்னு டிசைட் பண்ணி அவங்கள கட்டாயப்படுத்தி எடுக்க வைக்கிறதே பெற்றவங்க தான். மாணவிகள் விருப்பத்தை அவங்க கேட்கறதே இல்லை. +1 படிக்கும் போதே பெற்றவங்க மாணவிகள் மேற்படிப்பை இந்த கோர்ஸ் தான் எடுத்து படிக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறாங்க. இதனால அவங்க பள்ளி படிப்பு, மேற்படிப்பு எல்லாமே பாதிக்குது. அவங்க விருப்பப்பட்ட மாதிரி படிக்கவே முடியல. மாணவிகளுக்கு அவங்க படிக்கிற நிலை வைத்து அவங்க எண்ணங்கள் போல மேற்படிப்பு விருப்பப்பட்டு படித்து கொள்ளலாம் அப்படின்னு அவங்க நினைச்சா கூட பெற்றவங்க கட்டாயப்படுத்தி தான் மாணவர்களை படிக்க வைக்கிறாங்க. மேற்படிப்பு பத்தி தெரிஞ்சா கூட அவங்களால அவங்க விருப்பப்பட்ட மாதிரி படிக்க முடியல. கட்டாயப்படுத்தி படிக்கிறதுனால அவங்க வாழ்க்கையே பாதிக்குது. இப்போ இருக்க பெண்கள் எல்லாருமே அவங்களோட உயர்கல்வியை ஆர்வமாக தான் படிக்கிறாங்க. பெண்கள் எல்லாருமே பள்ளிக்கூடம் +2 முடிக்கும் போதே என்ன பண்ணணும் அப்படின்ற ஐடியா அவங்களுக்கு கொஞ்சமாச்சும் கிடைச்சிடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கூடத்தில் என்ன குரூப் எடுத்து படித்தாங்களோ அதுக்கு தொடக்கமாகவும் இல்லை அதுக்கு சம்மந்தமாகவும் தான் அவங்க கல்லூரி படிப்பை படிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது +1 குரூப்பில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு சம்மந்தமான என்ஜினியரிங்கில் சிஎஸ்சி, சிவில் இந்த மாதிரி எடுப்பாங்க. அப்படி இல்லைனா டிகிரியில் பிசிஏ, பிஎஸ்சி இதில் ஏதாவது எடுத்து விருப்பப்பட்டு படிப்பாங்க. இதனால படிப்புல ஆர்வமும் கவனமும் செலுத்த முடியும். மேலும் இந்த படிப்பு அவங்களுக்கு ஒரு புது அனுபவமாகவும் இருக்கும். இதனால பெண்களோட வாழ்க்கை அவங்களோட விருப்பம் போலவே அமையும். இன்னும் படிச்ச அப்புறம் கூட அந்த படிப்பை ரிசர்ச் கூட பண்ணலாம். இதனால படிப்பு மேல இருக்கிற ஆர்வம் அதிகமாகும். பெண்கள் அவங்களோட படிப்பை கடமைக்குன்னு படிக்காம முழு மனசோட தான் படிக்கிறாங்க. கல்லூரி படிப்பை ஸ்கூல்ல என்ன படிச்சாங்களோ அதுக்கு சம்பந்தமே இல்லாம வேற ஒரு கோர்ஸை கடமைக்கேன்னு கட்டாயத்தின் பேர்ல தான் எடுத்து படிக்கிறாங்க. ஸ்கூல் படிப்பை முடிச்சுட்டு கல்லூரி படிப்பை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அக்கம் பக்கம்லாம் விசாரிக்கிறாங்க. என்ன கோர்ஸ் எடுக்கிறதுன்னு மனக்குழப்பத்துல இருப்பாங்க. செல்ஃபா டிசைட் பண்ண கஷ்டமா நினைப்பாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கருத்தை சொல்லுவாங்க. அப்படி மனக்குழப்பமா இருக்கிற சூழ்நிலையில பெத்தவங்க ஒரு கோர்ஸ் எடுக்கணும்னு கட்டாயப்படுத்தி சொல்லுவாங்க. அவங்களும் வேற வழியே இல்லாம அந்த கோர்ஸை தான் எடுத்து படிச்சாகணும் அப்படின்னு கடமைக்குன்னு படிப்பாங்க. ஏதோ ஒன்னு டிகிரிக்காக படிக்கணும் அப்படின்னு தான் இப்ப இருக்கிற இளைஞர்கள் படிக்கிறாங்க. படிப்புல விருப்பமே கிடையாது. வீட்டுல கட்டாயப்படுத்துறதுனாலதான் சும்மா ஒரு பேருக்கு நாங்களும் படிக்கிறோம் அப்படின்னு படிக்கிறாங்க. மேற்படிப்புனா புரிஞ்சுக்கிட்டு ஆர்வமா படிக்கணும். ஏன்னா படிப்பை பிரீஃபா படிக்க போறாங்க. காலேஜ்ல நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போறாங்க. கடமைக்கேன்னு படிக்கிறதுனால அவங்க வாழ்க்கையே அவங்க நினைச்ச மாதிரி இருக்காது. வாழ்க்கையில கூட அவங்க நினைச்சதை சாதிக்க முடியாது. வருத்தம் தான் நிறைய இருக்கும். இந்த காலகட்டத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாருமே உயர்கல்வியை பத்தி தெளிவாதான் இருக்காங்க. மற்றவங்க சொல்லித்தான் கேட்கணும், செய்யணும் அப்படின்ற அவசியம் அவங்களுக்கு இல்லை. அவங்களே சுயமா முடிவு எடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்கு.
டெக்னாலஜிலாம் நிறையா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. உயர்கல்வி பற்றி நிறையா விஷயங்கள் மாணவர்களுக்கே தெரியும். இன்னும் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க மீடியா இருக்குது. இதனால் என்ன சம்பந்தமான உயர்கல்வியை நோக்கி நம்ம வாழ்க்கையில் பயணிக்கணுங்கிறதுல அவங்களுக்கு மனக்குழப்பம் இருக்காது. பள்ளி படிப்பை முடிக்கும் போதே தெளிவான சிந்தனையோடு தான் அவங்க இருப்பாங்க. இதுதான் நம்ம வாழ்க்கை, இந்த உயர்கல்வியை எடுத்தாதான் ஒரு நல்ல கோலை ரீச் பண்ண முடியும்னு அவங்களே முடிவெடுப்பாங்க. இப்ப இருக்கிற மாணவிகளுக்கு நாம் என்ன படிக்கிறோம், எதுக்காக படிக்கிறோம், இதை படிச்சா என்ன பிரயோஜனம், வேலை கிடைக்குமா, நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் எடுத்திருக்கோமா இந்த கோர்ஸ், நம்ம எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நான் படிக்கிறோமா, இதை பத்தி எதுவுமே தெரியாது. இதை பத்தி ஆராய்ச்சும் அவங்க எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அதுக்கான விருப்பமும் அவங்களுக்கு இருக்காது. குழப்பத்துல தான் எப்பொழுதுமே இருப்பாங்க. கடமைக்குன்னு எந்த வேலை செஞ்சாலும் அது மன திருப்தி, சந்தோஷத்தை தராது. அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு செல்ஃபா நிறைய பேரு கூட தெரிஞ்சுக்க மாட்டாங்க. மாணவிகள் பள்ளி படிப்பையே சுயமா முடிவெடுக்காத போது உயர்கல்வியை சுயமா முடிவெடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு எப்படி மெச்சூரிட்டி இருக்கும்? சுற்ற சூழ்நிலையின் கட்டாயத்தின் பேர்ல கடமைக்கேன் முடிவெடுக்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. டெக்னாலஜி என்னதான் இம்ப்ரூவ் ஆனா கூட படிப்பின் மேல இருக்க ஆர்வம் கம்மியா தாங்க இருக்கு. முதல்ல என்ன கோர்ஸ் எடுக்கணும்னே இப்ப இருக்கிற மாணவிகளுக்கு தெரியாது. அப்படி இருக்கும் போது படிப்பே 2வது பட்சம்தான். என்ன படிப்பு, என்ன அந்த கோர்ஸ் பேரு அப்படின்னே தெரியாத போது அந்த படிப்பை பத்தி எப்படி அவங்களுக்கு முழுசா தெரியும்? வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறையாதான் அமையும். ஒரு பிரைவசி இருக்காது, இண்டிபெண்டா இருக்க மாட்டாங்க. எல்லா கட்டத்திலையும் கல்லூரி, பள்ளி படிப்பு, வேலை இடங்கள்ல எல்லா முடிவையும் பிரச்சனை வந்தா எப்படி சமாளிக்கிறது அப்படி எதுவுமே தெரியாது. எப்பொழுதுமே மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உயர்கல்வியை விருப்பப்பட்டு படித்து பெரிய பெரிய பட்டம், நோபல் பிரைஸ்லாம் வாங்கி சாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. விருப்பப்பட்டு படித்ததுனால தான் விருதெல்லாம் வாங்க முடிஞ்சிச்சு. இப்போ எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா கல்பனா சாவ்லா, இவங்க கூட ஒரு பெண் தான். ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து பிறந்து படித்து ஆஸ்ட்ரோனட்டா அவங்க வாழ்க்கையில் சாதிச்சாங்க. இன்னொரு சாதனையாளரை பார்த்தீங்கன்னா கிரண் பேடி. இவங்கள பற்றி பார்த்தோம்னா அவங்க அந்த காலத்திலேயே நம்ம இதை தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்து IPS படித்து பெரிய ஆளானாங்க. இவங்க விருப்பப்பட்டு உயர்கல்வியை தேர்ந்தெடுத்து படித்ததுனால தான் அந்த துறையில் சாதிக்க முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி சாதனையாளர்களை ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு பெண்கள் இன்னும் இந்த உலகத்தில் சாதிச்சுட்டு தான் இருக்காங்க. முன்னாடிலாம் எடுத்துக்கிட்டா நோபல் பிரைஸ் வாங்குற பெண்களுக்கு அவங்களோட உயர்கல்வி பற்றி படிக்கும் போதே அவங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா இருக்கும். நம்ம என்ன ஆக போறோம், என்ன துறை தேர்ந்தெடுக்கலான்னு பள்ளிக்கூடத்திலேயே படிக்கும் போதே விருப்பப்பட்டு அதை பத்தி ஆர்வமா தெரிஞ்சுக்கிட்டு படிப்பாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பெண்கள் தான் என்ன படிக்கிறோம், எந்த துறையில நமக்கு ஆர்வம், எதை படிச்சா பெரிய சாதனையாளரா வரலாம்னு ஒண்ணுமே தெரியாம படிக்கிறாங்க. இப்ப இருக்கிறவங்க விருப்பப்பட்டு படிச்சு ஒரு நல்ல சாதனையாளரா இருப்பது கம்மி தாங்க. கட்டாயத்தின் பேர்ல தான் படிக்கிறாங்க. கட்டாயத்தின் பேர்ல படிக்கிறதுனாலதான் வாழ்க்கையில படிச்சிருந்தா கூட சம்பாதிக்கணும், சாதிக்கணும், படிச்சதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் வாழ்க்கையில அப்படின்னு நினைக்கிறதே இல்ல. ஏதோ ஒண்ணு படிச்ச படிப்புக்கு சம்பந்தமே இல்லாத வேற ஒரு துறைய, வேற ஒரு வேலையை தேடி போறாங்க. பெண்களோட கல்வி இன்றைய நிலைமையில கிராமப்புறம், நகரப்புறம்லாம் வித்தியாசமே கிடையாது. இப்போ எல்லா பெண்களுமே ஈடுபாட்டோட தான் படிக்கிறாங்க. கிராமப்புறத்துல தமிழ் மீடியத்துல படிச்சவங்க கூட பெரிய நிலைமைக்கு வந்திருக்காங்க. கிராமத்துல இருக்கிற பெண்கள் படிக்கணும்னு அவங்க அம்மா அப்பாவால படிக்க வைக்க வசதி இல்லைன்னா கூட நிலத்தெல்லாம் வித்து படிக்க வைக்கிறாங்க. அம்மா அப்பாவால தான் படிக்க முடியல அப்படின்றதுனால குழந்தைங்களை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்ப கிராமத்துல கூட நல்ல வசதியெல்லாம் வந்துருச்சு, படிச்சு முன்னேற உழைக்கிறாங்க. கிராமத்து பெண்களுக்கும் நகரத்து பெண்களுக்கும் கல்விங்கிறது சமமாக தான் இருக்கு. இப்ப கிராமத்துல இருக்கிற பெண்கள் சாதாரணமாவே எங்கேயுமே வெளியே போக மாட்டாங்க. ஆனா உயர்கல்வியை படிக்கணும்னு ஹாஸ்டல்ல சேர்ந்து படிப்பாங்க. படிப்புக்காக தியாகம் பண்ணி தனியா ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க. கிராமத்துல இருக்கிற பெண்களோட உயர்கல்வியும் நகரத்துல இருக்கிற பெண்களோட உயர்கல்வியும் நிச்சயமா வேறுபடும். கிராமத்துல இருக்கிற பெண்கள் ரொம்ப பயந்த சுபாவமாக இருப்பாங்க. தானா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மத்தவங்க கிட்ட பேச மாட்டாங்க. தமிழ் மீடியம்ல தான் படிச்சிருப்பாங்க. அதனால அவங்களுக்கு இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு ரொம்ப பயமா இருக்கும். இதனால சிட்டில இருக்கிற காலேஜ்ல சேர்றதுக்கே அவங்க ரொம்ப பயப்படுவாங்க. வீட்டுல கூட ஒத்துக்க மாட்டாங்க. காலேஜ் தொலை தூரத்துல இருக்கும். வீட்டுல இருந்து தினமும் ஒருத்தர் பைக்ல கூட்டிட்டு போயிட்டு வரணும், அது ரொம்ப சிரமம் அப்படின்னு நினைப்பாங்க. நகரத்துல இப்ப இருக்கிற கல்லூரியில அப்படியே ஒருவேளை கிராமப்புற பெண்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து என்கரேஜ் பண்ணா கூட வீட்டுல இருக்கிறவங்க தொலை தூரம் போகணும் அப்படின்னு நினைச்சு ஒத்துக்கவே மாட்டாங்க. கிராமத்துல இருக்க பெண்களோட கல்வியும் நகரத்துல இருக்கிற பெண்களோட கல்வியும் சமமான கண்ணோட்டத்துல தான் பார்க்கப்படுது.
கிராமத்துல இருக்கிற பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை காரணமா அந்த அளவுக்கு வசதி இல்லைன்னா கூட படிக்கிற ஆர்வம் அதிகமா இருக்கும். அதே மாதிரி தான் நகரத்துல இருக்கிற பெண்களுக்கும் படிப்புல ஆர்வம் காட்டுவாங்க. என்ன வசதி ஒண்ணுதான் வித்தியாசம். இப்ப அந்த நிலைமை கூட இல்ல. +2லயும் 10thலயும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறது பெண்கள் தான். இப்ப +2ல முதல் மதிப்பெண் எடுத்தா கவர்மெண்ட் அவங்கள ஊக்குவிக்கிறபடி ஸ்காலர்ஷிப்லாம் கொடுக்கறாங்க. பெண்கள் நல்லா படிச்சா வசதி கூட ஒரு தடையே கிடையாது. மேலும் முதல் மதிப்பெண் எடுக்கிற பெண்கள் நிறைய கிராமப்புற பெண்கள் தான். அவங்களுக்கு நிறைய காலேஜஸ்ல யூனிவர்சிட்டியில ஃபீஸ் எல்லாம் ரிடக்ஷன் பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்றாங்க. பெண் கல்வியோட இன்றைய நிலை அந்த அளவுக்கு உயர்கல்வியா இல்ல. கிராமத்துல தமிழ் மீடியம்ல படிச்சுட்டு நகரப்புறத்துல எல்லா விதமான மக்களையும் சந்திக்க ரொம்ப கஷ்டமா நினைப்பாங்க. அம்மா அப்பா வசதி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு மேற்படிப்பு படிக்கணும், அப்படி படிச்சா செலவாகும், அதுக்கு பேசாம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. கிராமப்புற பெண்களுக்கு சாதாரணமாவே ஒரு அண்டர் எஸ்டிமேஷன் இருக்கும். மற்றவங்க வித்தியாசம் காட்டலனாலும் நம்ம கிராமத்துல இருந்து படிக்க வரோம், வசதி இல்லை அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு எண்ணம் கண்டிப்பா எப்பொழுதுமே அது இருக்கு. நகரப்புற பெண்களோடு பேச முடியாது அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு அவங்களுக்கு. ஹாஸ்டலுக்கு கிராமப்புற பெண்கள் படிச்சா கூட அவங்க கடைசி வரைக்கும் எல்லா பிரச்சனையும் எதிர்கொண்டு ஃபேஸ் பண்ணி அவங்க படிப்பாங்க அப்படின்னு எப்படிங்க உறுதியா சொல்ல முடியும்? வெளி அனுபவமே இருக்காத போது பிரச்சனை வந்தா அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னே தெரியாது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை கிராமப்புற பெண்கள் தினம் தினம் சந்திக்கிறாங்க. பெண்கள் இப்ப எவ்வளவோ முன்னேறி இருக்காங்க. அந்த காலத்தை விட பெண்களுக்கு இந்த காலத்துல தான் மதிப்பு, மரியாதை, சம உரிமை இதெல்லாம் அதிகமாவே தராங்க. எல்லா பெண்களும் முன்னேறி வந்தா சமூகத்துல இப்போ பெண்களுக்கு கொடுக்கிற உரிமையை விட அதிகமா கொடுப்பாங்க. கிராமப்புறத்துல இருந்து வரவங்க எல்லாரும் அப்படி புகழ் பெற்று வருவாங்கன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? புது சூழல், புதுமுகம்லாம் சந்திக்கிறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்காது. அவங்க முன்னேறணும்னு அவங்களே நினைச்சா கூட இவங்க கிராமப்புறத்துல இருந்தா வந்திருக்காங்க அப்படின்னு சிட்டில இருக்கிறவங்க ஏளனமா பேசி அவங்கள டாமினேட் பண்ணிடுவாங்க. ஆர்ட்ஸ் சயின்ஸ் படிக்கிற பெண்களோட உயர்கல்வியும் இன்ஜினியரிங் டாக்டர் படிக்கிற பெண்களோட உயர்கல்வியும் நிச்சயமா வேறுபடல. ஆர்ட்ஸ் குரூப்பும் ஒரு நல்ல கோர்ஸ் தான், அதுவும் ஒரு நல்ல படிப்பு தான். இன்ஜினியரிங்கும் ஒரு நல்ல படிப்பு தான். எப்போதும் உயர்கல்வி அப்படின்னாலே இன்ஜினியரிங் டாக்டர் தான் சிறந்த படிப்பு, அதுதான் உயர்கல்வி அப்படின்னு நிச்சயமா சொல்ல முடியாது. ஆர்ட்ஸ் சயின்ஸ்ல கூட நல்ல சிறந்த முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு படிப்பு தான். மாணவிகளின் அறிவோ இல்ல அவங்களோட எண்ணங்களோ நிச்சயமா வேறுபடாது. ஆர்ட்ஸ் குரூப்ல கூட பிசிஏ பிஎஸ்சி எடுத்தாலோ மேற்கொண்டு எம்சிஏ எம்பிஏ இல்ல எம்எஸ்சி கூட படிக்கலாம். அப்புறம் ஒரு நல்ல வேலை நம்மளுக்கு கிடைக்கும். இன்ஜினியரிங் படிப்பை 5 வருஷம் படிக்கிறத ஆர்ட்ஸ்ல படிச்சு 6 வருஷமா பிரிக்கிறோம். அது ஒண்ணுதான் வித்தியாசம். மற்றபடி படிப்பு, அதுல இருக்கிற கண்டென்ட் எல்லாமே ஒண்ணுதான். கலை அறிவியல் படிக்கிற பெண்களோட உயர்கல்வியும் பொறியியல் மருத்துவம் படிக்கிற பெண்களோட உயர்கல்வியும் நிச்சயமா வேறுபடுது. கலை அறிவியல்னா ஒரு நல்ல கோர்ஸ் தான்னா கூட அப்பவும் சரி இப்பவும் சரி அதுக்கு யாருமே அவ்வளவா பெரிய முக்கியத்துவமே கொடுக்கறது இல்ல. உயர்கல்வினாலே மருத்துவம், பொறியியல் படிப்பு தான் உயர்ந்த படிப்புன்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. இதனால மாணவிகளுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டுடுது. எண்ணங்கள்லாம் வேறுபடுது. ஆர்ட்ஸ் குரூப் எடுத்தா ஒரு நல்ல ஸ்கோப்பே இல்லை, வேலையெல்லாம் நல்லா கிடைக்காது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பொறியியல் படிப்பு படித்தாதான் வேல்யூ அதிகம்னு நினைக்கிறாங்க. மருத்துவம்லாம் படித்தாதான் சம்பாதிக்க முடியும், நல்ல வேலையெல்லாம் அமையும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதனால ஆர்ட்ஸ் குரூப்லாம் பெரிய ஆர்வம் எப்பயுமே கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு. ஆர்ட்ஸ் குரூப்புக்கும் இன்ஜினியரிங் குரூப்புக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை. இப்போ எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா பிசிஏ படிச்சு முடிச்சுட்டு எம்சிஏ மேல் படிப்பு படிச்சா ரொம்ப பெரிய ஸ்கோப் இருக்கு. ஜாபுக்கும் போகலாம், ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறையா வரும், சேலரி கூட அதிகமாக கிடைக்கும். ஐடி ஃபீல்ட்ல வேலை பார்க்குறவங்க எல்லாரும் இன்ஜினியரிங் குரூப்பே சார்ந்தவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆர்ட்ஸ் குரூப்லேருந்தும் வருவாங்க, இன்ஜினியரிங் குரூப்லேருந்தும் வருவாங்க. அப்போ அவங்க 2 பேரும் ஒரே சேலரி தான் வாங்குறாங்க. நம்ம என்ன படிச்சு வாழ்க்கையில எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்னு பார்க்கறது தான் முக்கியமே தவிர இதுதான் உயர்கல்வி அப்படின்னு டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. பெண்களும் ஆண்கள் போலவே இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்து படிக்கிறாங்க. இன்ஜினியரிங் படிச்சு சாதிச்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆர்ட்ஸ் படிச்சு வேலைக்கு போய் வாழ்க்கையில சம்பாதிச்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அம்மா அப்பா அந்த காலத்துல அவ்வளவா உயர்கல்வியை படிச்சிருக்க மாட்டாங்க. அதனால அவங்களோட பசங்களை உயர்கல்வி படிக்கணும், வாழ்க்கையில பெரிய அளவுக்கு முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இப்போ என்ஜினியரிங், எம்பிபிஎஸ்க்கு இந்த 2 படிப்புனாலே ஒரு தனி மரியாதை இருக்கும்.
பொறியியல், மருத்துவம் இது ரெண்டும் தான் உயர்கல்வின்னு நினைச்சு இதை நோக்கியே தான் போவாங்க. கிராமத்துல இருக்கிற பெண்களுக்கு நிறைய பேர் ஆர்ட்ஸ் தான் எடுத்து படிப்பாங்க. ஏன்னா படிக்கிற வசதியும் இருக்காது. மேலும் குடும்ப சூழ்நிலை காரணமா நிறைய பெண்களால மேற்படிப்பே படிக்க முடியாத போகும். ஒரு டிகிரி முடிச்சா போதும் அப்படின்னு தான் இருப்பாங்க. ஏதோ படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் படிப்பாங்க. பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப படிச்சா மாப்பிள்ளை தேடுறதும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி மாணவிகளுக்கிடையே நிறைய வேறுபாடை சொல்லிட்டே போகலாம். பெண்கள் உயர்கல்வி படிச்ச அப்புறம் அவங்களோட நிலை குடும்பத்துல, சமூகத்துல, வேலையிடங்கள்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். ஒரு பெண் தன்னோட உயர்கல்வியை முடிச்சிட்ட அப்புறம் அவங்க ஒரு சிறந்த நிலைமைக்கு வந்துடுறாங்க. பெண் கல்வி கற்பதனால எல்லாருக்கும் நன்மைதான். பெண் இல்லாம இந்த உலகம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அவங்க இந்த உலகத்தையே ஒரு நல்ல நிலைமைக்கு மாற்றும் சக்தி அவங்களுக்கு உயர்கல்வி முடிக்கிறதுனால நிறைய விஷயங்கள் அவங்களால சாதிக்க முடியுது. ஒரு குடும்பத்துல ஒரு பெண் படிச்சா அந்த குடும்பமே படிச்ச மாதிரி. அவங்க படிச்சத அவங்க குழந்தைங்களுக்கு, அவங்க கூட பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லித்தரதுனால பெண் ஒரு நல்ல எதிர்கால சமுதாயத்தை ஏற்படுத்தி தர முடியும். அவங்க குடும்பத்துல வர அதிகபட்ச பிரச்சனைகள்லாம் கூட தீர்த்து ஒரு சந்தோஷமான குடும்ப சூழ்நிலையை உருவாக்கி தருவாங்க. குடும்பத்தை நல்ல வழியில நடத்தி ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துருவாங்க. உயர்கல்வி படிச்சா கூட குடும்பத்துல இருக்கிற பெண்கள் வேலைக்கு தான் போறாங்க அப்படின்னு எப்படிங்க சொல்ல முடியும்? அதுக்கு என்ன நிச்சயம்? இப்ப எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா என் அம்மா கூட பிகாம் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகாம சின்ன பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அவ்வளோ அவங்க படிச்சதுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லையே. வேலைக்கு போனாதானே அவங்க படிச்சதுக்கு பிரயோஜனம், நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியும். படிச்சுட்டு உலகத்தை மாத்த முடியும்னு சொல்றாங்களே, வேலைக்கு போனாதானே உலகத்தையே மாத்த முடியும். அவங்கள ஒரு ரோல் மாடலா மத்தவங்களும் வச்சுட்டு படிச்சுட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். படிச்சுட்டு வீட்டுல இருந்தா ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஒய்ஃப் ஹஸ்பண்டை விட நல்லா படிச்சு அதிகமா சம்பாதிச்சாங்கன்னா ஹஸ்பண்டுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். அதனால கூட நிறைய பிரச்சனை வர வாய்ப்பு அதிகமா இருக்கு. பெண்கள் படிக்கிறதுனால குடும்பம் முன்னேறும், குடும்பம் முன்னேறதுனால சமுதாயம் முன்னேறும், சமுதாயம் முன்னேறதுனால இந்த நாடே முன்னேறும். நம்ம சமுதாயத்தை சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்ற அக்கறையில கூட நிறைய பெண்கள் ஸ்கூல்ஸ்ல, காலேஜஸ்ல படிக்கும்போதே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல சுற்றுச்சூழல் சம்பந்தமா நிறைய எடுத்து படிக்கிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டா என்சிசி, கிரீனோ, யூத் ரெட் கிராஸ் இந்த மாதிரி எடுத்து சமூகத்தை பாதுகாக்கிறாங்க. இப்போ நிறைய பெண்கள் தான் பெரிய பெரிய ஐடி கம்பெனில ப்ராஜெக்ட் மேனேஜர், சிஇஓ, சேர்மேன் ஆகிற அளவுக்கு படிச்சு உயர்ந்திருக்காங்க. சப்ஜெக்ட் சம்பந்தமா கூட படிக்கிறதுக்கு எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி எல்லாம் பத்தி எப்படி படிச்சு சமூகத்தை பாதுகாப்பாங்க? வீட்டை பத்தியே யாருக்கும் அக்கறை இல்ல. வீட்டின் நன்மைக்காகவே யாரும் கருதி படிக்கிறது இல்ல. அப்படி இருக்கும்போது நாட்டின் முன்னேற்றத்திற்காக எப்படி படிச்சு பெரிய ஆளா வருவாங்க? சமூகத்தின் மேல அக்கறையே இல்ல. வேலையிடங்கள்ல பெண்கள் சாதிப்பது கம்மியா தாங்க இருக்கு. எல்லாரும் பெரிய பெரிய ஆளா வரதே இல்ல. எல்லாரும் ரொம்ப பெரிய ஆளா வருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சாதிக்கிறவங்களோட எண்ணிக்கை கம்மியா தாங்க இருக்கு. இப்ப எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி பத்தி அவங்க முன்னேறணும் அப்படின்னு நினைச்சா கூட அதுக்கான கைடன்ஸ் இருக்காது. பெண்களுக்கு அதை பத்தி தெரியாது. அப்படியே அவங்க போகணும் அப்படின்னு நினைச்சா கூட குடும்பத்துல இருக்கிறவங்க அதர் ஸ்டேட்டுக்குலாம் இப்ப அதை பத்தி ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு அவங்க அனுப்பவே விட மாட்டாங்க. சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா வீட்டுல இருக்கிறவங்க அதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. ஒரு சில கம்பெனிலாம் கூட பாத்தீங்கன்னா ஆணாதிக்கம் அதிகமா இருக்கிறதுனால பெண்கள் மேல வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இதனால அவங்க வளர்ச்சியே பாதிக்கும். இப்ப ஆன் டியூட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட ஆண்கள் போலாம், ஆனா பெண்களால போக முடியாது. இதனால அவங்க வளர்ச்சியே நிச்சயமா பாதிக்கும். இதுவரை நீங்க கேட்டுக்கொண்டிருந்தது காரசாரம் நிகழ்ச்சி. அடுத்து வேற ஒரு புதிய காரசாரம் நிகழ்ச்சியில சந்திக்கலாம். இது விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். நேர்கள் இதுவரை கேட்டது விஐடி பண்பலை 90.8 காரசாரம், மக்களின் குரல்கள் ஒன்றிணைந்த கருத்துக்களம். Hey, did you know that the election is around the corner? Yes, I heard about it, but honestly, I'm not sure if I'll bother voting. What? Why not? Voting is our duty as a responsible citizen. I don't know. Sometimes it feels like our votes don't really make a difference in the grand scheme of things. But they do, Prerit. Imagine if everyone thought like that. Change starts with us.
I guess you have a point, but politics just seems so messy and confusing. It can be, but that's why it's important to remember that every vote counts. Let's promise to each other we'll go together and vote on election day. Our voices matter. All right. Just for yours and nation's sake, I'll cast my vote. Yes, you got it right. And remember, be heard, be counted, be the change. My vote, my duty. హలో విఐటి, మీరు వింటున్నారు విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. నేను మీ ఆర్జే విజయ్. పాజిటివ్ థింకింగ్, పాజిటివ్ థింకింగ్ అనేది మన లైఫ్లో చాలా అంటే చాలా ఇంపార్టెంట్ అని మనం రోజు వింటూనే ఉంటాం. కానీ దాని వెనుకున్న రీజన్ ఏంటో తెలుసా? ఓకే దాన్ని ఎక్స్ప్లెయిన్ చేయడానికే నేను ఇక్కడ ఉన్నది. సో బేసిక్గా మన లైఫ్ని మనం 3 డిఫరెంట్ వేస్లో డిఫరెన్షియేట్ చేసుకోవచ్చు: పర్సనల్ లైఫ్, ప్రొఫెషనల్ లైఫ్ అండ్ సోషల్ లైఫ్. అండ్ ఈ మూడిట్లో సర్టెన్ స్టేజ్ వరకు అన్నీ బాగానే ఉంటాయి, అంతా ఫన్నీగానే ఉంటుంది. కానీ ఒక స్టేజ్ వచ్చాక మనకి కొత్త రెస్పాన్సిబిలిటీస్ పెరుగుతాయి, కొత్త ఛాలెంజెస్, కొత్త టాస్క్ అండ్ కొత్త వాళ్ళని కలుస్తూ ఉండాల్సి వస్తుంది. ఈ టైంలో చాలామంది టెన్షన్ పడిపోతూ భయపడిపోతూ ఏదేదో చేసేస్తూ ఉంటారు. కానీ ఆ ఫేజ్లో బ్యాలెన్స్డ్గా ఉండడం చాలా ఇంపార్టెంట్ కదా. అండ్ అదంతా పాజిటివ్ థింకింగ్ నుండే వస్తుంది. లైక్ మనం ఏ పని చేస్తున్నా పాజిటివ్గా ఆలోచిస్తూ చేస్తే ఏ టెన్షన్స్, ఏ భయాలు లేకుండా మనం 100% ఇచ్చి రాగలుగుతాం. లేక అలా కాదని భయపడుతూ చేస్తే ఫుల్ ప్లెడ్జ్డ్గా మనం వర్క్ చేయడం అండ్ అది రిజల్ట్స్ పైన కూడా ఇంపాక్ట్ చూపిస్తుంది. సో సాటిస్ఫాక్షన్ ఉండదు. రిజల్ట్స్ అనేవి పాజిటివ్ అవ్వచ్చు, నెగిటివ్ అవ్వచ్చు. కానీ పాజిటివ్ అన్నట్టుగా అనుకొని స్టార్ట్ ఇమాజినింగ్, అప్పుడు ఆటోమేటిక్గా రిజల్ట్స్ అన్నీ పాజిటివ్గా టర్న్అవుట్ అయిపోతాయి. లైక్ మనకు ఒక సేయింగ్ కూడా ఉంది కదా మన కల్చర్లో, యద్భావం తద్భవతి అని, విచ్ సేస్ మనం ఎలా ఆలోచిస్తే అలా జరుగుతుంది. సో దాన్నే ఫాలో అయిపోదాం. అండ్ ఎలాగో పాజిటివ్ థింకింగ్ అనే టాపిక్ వచ్చింది కాబట్టి చెప్తున్నా. నాకు ఒక ఫ్రెండ్ ఉంది, పేరు నిత్య. ఎప్పటిదప్పుడే ఎక్కడిదక్కడే వదిలేసి మనం నెక్స్ట్ స్టెప్ని కొత్తగా తీసుకోవాలనేదే తన పాలసీ. జరిగిపోయిన దాన్ని పట్టుకొని ఎందుకు అలా జరిగింది అది ఇది అని ఆలోచించే అమ్మాయి తను అస్సలు కాదు. అందుకే ఏ టెన్షన్స్ లేకుండా ఎప్పుడూ నవ్వుతూ ఉంటుంది. అండ్ మనలో చాలామంది ఫ్యూచర్ గురించి ఆలోచిస్తూ భయపడిపోతూ ఉంటాం కదా. కానీ ఎప్పుడు జరిగేది అప్పుడు జరుగుతుంది. ఇప్పటి నుంచి నెగిటివ్గా ఆలోచిస్తూ భయపడిపోయి ఇప్పుడున్న మూమెంట్స్ని కూడా ఎందుకు స్పాయిల్ చేసుకోవడం అని అంటూ ఉంటుంది. ఆలోచిస్తే అది నిజమే కదా. ఎప్పుడో ఏదో జరుగుతుందని ఇప్పుడే ఎందుకు భయపడిపోవడం? పాజిటివ్గా ఆలోచిద్దాం, అంతా మంచి జరగొచ్చేమో. అండ్ ఇంకా నా విషయానికి వచ్చేస్తే సక్సెస్ ఆఫ్ ఫెయిల్యూరా అనే దాన్ని బట్టి కాదు, మన ఫస్ట్ అటెంప్ట్ మనం ఇవ్వగలుగుతున్నామా లేదా అనే దాన్ని బట్టి మన సక్సెస్ రేట్ అనేది డిపెండ్ అయి ఉంటుంది అనేదే నా ప్రిన్సిపల్. బట్ ఫస్ట్ అటెంప్ట్ ఇవ్వాలంటే చాలా గట్స్ కావాలి కదా. అవన్నీ కాన్ఫిడెన్స్ నుంచే వస్తాయి. అండ్ కాన్ఫిడెన్స్ యొక్క రూట్స్ పాజిటివ్ థింకింగ్లోనే. సో అర్థమైందా పాజిటివ్ థింకింగ్ వల్ల ఎన్ని బెనిఫిట్సో? అండ్ అమ్మా ఓవర్ థింకర్స్, పాజిటివ్గా థింక్ చేయడం స్టార్ట్ చేయండి అమ్మా. లైఫ్ చాలా అంటే చాలా బాగుంటుంది. ఈరోజు మనం డిస్కస్ చేసిన పాజిటివ్ థింకింగ్ అండ్ దాని బెనిఫిట్స్ గురించి అర్థమైందని అనుకుంటున్నా. సో నెక్స్ట్ టైం ఇంకొక మంచి టాపిక్తో కలుసుకుందాం. అప్పటి వరకు సైనింగ్ ఆఫ్ ఆర్జే విజయ్. వింటూనే ఉండండి మీ మా అందరి ఫేవరెట్ విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான், தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். கொண்டு தீண்டியே தூக்கங்கள் குறைத்தாய்.
பூமகள் என்று என்னையே போர்வைக்குள் இழுத்தாய். நிலவோடும் நிலம் மீதும் என்னை ஏந்தியே நீலவானிலே நெஞ்சோடு சாய்ந்தாடும் தென்றலே. நம்மை கண்டு நட்சத்திரம் வெட்கப்பட்டு கண்மறைக்கு. மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். வானவில் வண்ணம் கூட்டியே வார்த்தைகள் வரைந்தாய். தேன் துளி என்று என்னையே நாக்கினுள் ஒலித்தாய். விழியோரம் நடை போடும் ஆசை மேகமே எந்தன் ஜீவனே. கரம் சேர்த்து நடமாடும் சொந்தமே. உன்னை போல மின்னல் கூட மின்னி மின்னி முத்தம் போடும். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான். தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் பவித்ரா. தயாரிப்பு விஐடி பண்பலை 90.8. It's time to pick some words in glossary box with Miss Sahitya and VIT Community Radio 90.8. Ludicrous. Ludicrous. Something that makes the other people to make fun or laugh at you. Synonym of the word ludicrous is ridiculous, laughable. Antonym of the word ludicrous is serious. And to use it in a sentence format, the actor looked ludicrous in his new outfit. To pick more words from glossary box, stay tuned to VIT Community Radio 90.8. You are tuned to 90.8 Community Radio. We are Tanvi and Sandal, and we will be your hosts for the show Silver Linings. Today, our topic is expressing one's opinion. I'm pretty sure this topic is not unknown to any one of our listeners. We all have, at least once, been in dilemma with our opinion, right? Anyhow, without me further blabbering anymore, let's proceed with the show. A wise man makes his own decisions, and an ignorant man follows public opinion. The digital age confers upon all internet-connected individuals the means to express their opinion to billions, to the entire connected world. The problem becomes that there are so many reactive opinions that flood into cyberspace that very, very few opinions attain much resonance within the masses. An opinion is a view or judgment formed upon a particular topic, not necessarily based on facts, but based on one's perspective or standpoint. These opinions may have varying reactions with different people from different walks of life. Some may agree with us, some may offend others. But these shouldn't force us to confound or conform to public opinion. Whenever we see or read something, our mind develops an opinion about it. It may be consciously or unconsciously, positive or negative, in favor or against. It all depends on what we feel and what we think. This opinion varies person to person and can almost never be the same.
You may think that two people think alike, but please notice that the word we use here is alike and not same. We all have had different experiences in our life and want different things from it. This is what our opinions majorly depend upon. They depend upon our morals, our trusts, our faiths, and our beliefs. They also depend upon our judgment and ability to differentiate between the right and the wrong. Now, it is not necessary for one's opinion to always be right, and one must know how to react when it is proved wrong. Having one's own opinion can also be known as a personal opinion. It helps greatly in decision making. It makes us independent as we don't have to depend on others to take any of our decisions for us or for our lives. Most people usually prefer if someone else makes a decision for you or for them, even if it affects their life or cause negatively. And to understand this, you don't even need to think very much. Just recall the last time you went out with your friends or maybe your family and someone asked you a very simple question. What would you like to have? A very, very common response in such a situation is, anything is fine with me. There can be a number of reasons behind this response. Either the person is afraid that his or her choice is not good enough, or people with him or her might not like what he or she orders, or maybe he or she really doesn't care. But why? Why such a weird answer? Do you really don't care what you eat? Like, really? Obviously not. The reason is that you're just not confident enough to put your opinion in front of this large group of people. This should not ever happen to any one of us. There is an interesting thing that I recently read about. Whenever a statistical institute or a newspaper conducts a yes or no poll, there is not only the opinion given to choose between the positive and the negative, but also an option for those who struggle to come up with a decision, like the I don't know, I don't care, and the maybe alternative. One of the polls that were considered was about a current affair that was widely discussed in the media. However, more than 31% of the participants had absolutely no opinion towards the question of the survey and couldn't decide whether they were for or against it, which is why they choose the impartial option. I wouldn't have found the fact alarming that the majority of the people decided to vote against it by voting no. Everybody is free to their own opinion. But the fact that nearly half of the participants had absolutely no opinion about the topic, now that is a fact that is very alarming, especially if it could affect the lives of everybody around them and themselves. Not only this, having a personal opinion increases our decision-making power and makes us independent, it also helps us grow and develop as a person. It helps us realize how we think. It tells us about our likes and our dislikes. We may, at times, be the odd one because of our opinion. But then again, what's the fun in being a stereotype? But forming one's opinion doesn't mean being hard as stone and not changing our thought process even for once. Before forming an opinion, one should analyze all the possible pros and cons and their results and consequences, and always be open to new ideas and new thoughts. You must now be wondering, what is so important about standing out? I mean, we have talked about how you could achieve it. We have talked about the importance of thinking carefully what we want to express before we do so. But why? Why should we be asking you to stand out? And why should you listen to us? Because you simply cannot exist in life. You must live it. And you must live your life to its fullest. And this is one of the many ways that you can do so. It is necessary to speak one's opinion, as those of you who have read the movie The King's Speech may have heard. We will now replay to you the conversation that occurred. I will be playing King George and Sandal will be the Doctor, Lionel. Listen to me now.
Listen to you. By what right? By divine right, if you must. I am your king. Oh no, you're not. You told me so yourself. You said you didn't want it. Why should I waste my time listening to you? 'Cause I have the right to be heard. I have a voice. Yes, yes, you do. As far as life is concerned, we express our opinion as everyone is characteristically different from one another. We have undoubtedly been brought up in different situations and been shaped by unique circumstances. These irregularities in our past make sure that we would have different thoughts about some, if not all, the topics in the world. Our voice, our thoughts, that is what helps us stand out. So let's start by understanding how to form one's own opinion. To do this, we first need to understand our standing and our belief regarding the issue in question. We cannot form an opinion just by nodding to what someone else is saying and agreeing point to point on everything that someone says. We pretty much live most our lives on autopilot. We're given a set of rules and opinions that we must agree to, like go to school, pursue college, get a job, settle down, and then have a family. And that's perfectly fine if you want to be just another face in the crowd. But that doesn't leave much room for you to stand out. Society has inbuilt in us a way of identifying the misfits, idolizing the beautiful, and alienating the different. The question remains is, how do you feel about these words? How do you feel about these adjectives, these labels, and the world around you? I think everyone will agree that we often remain quiet when we think that our opinion may offend others. We often don't say anything because of the fear of being laughed upon. And these are just two. Because of reasons like this, our thoughts remain thoughts and are never spoken of. We may keep feeling that what we are thinking is more appropriate, but be unable to present it in a proper way. This makes understanding how to present our beliefs to others and to the whole world in a clear manner the next step. You present your thoughts in a confident yet not overpowering manner. You do not want to dominate over the other person. You speak audibly without resolving to raising your voice. Start off easy by voicing your mind around your friends and family to begin with. Understand what the issue means to you. Try to get answers to all the whys and hows and whos. Be firm and start off. If you have enough time, collect all the required facts and data to build a very good base. Saying everyone knows and I believe isn't going to get you or your opinion much attention, but the solid data will. It will not only force people to listen to you and to see your point, whereas it will also help them understand that what you are saying is not just hanging from a ceiling, but it has a good foundation beneath it. There are a few select words that can help you get started on getting your point across, such as for an opinion, in my view, as far as I am concerned, I hold the view. It goes without saying. No for expressing, and now for expressing your agreement, I agree. I see your point. I have to side with you. Now, if suppose you have to say is not in agreement with the next person, you can say things like, well, I see things rather differently than what you are saying. I am not sure I go along with what you're saying. I agree to a point. I find it difficult to accept, and many more. Guys, we'll stop here for a small break.
Little hands and little feet, little eyes and little teeth. Don't make you smile, don't they make you laugh? Little hands and little feet, little eyes, those little teeth. Don't they make you smile, don't they make you laugh? Wiggle man, wiggle man, wiggle. Wiggle man, wiggle man, wiggle. Every weekend that goes by, run to you, they climb on you. You know you love them so, and they can feel it too. Every weekend that goes, they run to you, and they climb on you. Can't get enough of you. Wiggle man, wiggle man, wiggle. Wiggle man, wiggle man, wiggle. Cause happiness is like a flu. If I catch it, you get it too. If you think about it, you'll feel it too. So stand up, run fast, go find someone. Well, meet and share a love and hug. Cause the time has come, just gather around and hold their arms, wiggle man. Wiggle man. Wiggle. Hey, wiggle man. Little hands and little man. Little eyes, those little teeth. Don't they make you smile, don't they make you laugh? Wiggle man. Every weekend that Wiggle man. run to you, they climb on you. You know you love them so, and they can feel it too. Wiggle man. விஐடி பண்பலை பெருமையுடன் வழங்கும் சுதந்திர தின பாடல். இடையது பாரு சுதந்திர இந்திய நாடு, வேடிக்கை பாரு நிரந்தர அமைதியின் நாடு, காந்திய காடு அமைதியின் கிளர்ச்சியில் தேடு, சூழ்ச்சியை வென்று
கேட்ட பாடலை பாடியவர்கள் சாதனா, ஷாமினி மற்றும் ராஜஸ்ரீ. இசையமைத்தவர் முருகானந்தம். பாடல் வரிகள் KP ஆனந்த். You are tuned to 90.8 VIT Community Radio. I am Sandal and with me is Tanvi, and we are your hosts for the Silver Lining Show. The topic we chose today is expressing our opinions. Now resuming the show, one of the most commonly posed questions is how can I interrupt a conversation when I want to share my opinion, or how do I get into a conversation that isn't necessarily directed at me? Depending on the situation, you can use the following statements. Sorry to interrupt. Do you mind if I add something? Excuse me, but in my opinion. Before you or we go on, I would like to say something. Sorry to cut you off. Next comes the flexibility to change and modify opinion. The importance of having an opinion cannot be stressed out enough, but even more important is it to be willing to change one's opinion. Whenever we notice that we are in the wrong, or that we have been biased or manipulated by emotions, changing one's opinion and admitting to be mistaken is something just a few people can really do. As the vast majority of people over the world cannot acknowledge the fact that it was them who was mistaken about something, even if presented the true facts. These reasons may include ego-driven self-confidence. It is easier to blame others than oneself. We need to understand the fact that every story, like every coin, has two sides. You might think what you're saying is right, but that doesn't mean the other person is wrong. Maybe he or she just has a different perspective of the situation. A balance is never balanced if weight is kept only on one side. We must consider both the sides so that the opinion that we have is just and fair. What we normally tend to do is to hear one side of the story about an event, incident, etc., and we start to forge an opinion out of the information presented. This is completely natural, but in many cases, it's simply not enough to just rely on one perspective or side for something to be true. This doesn't mean we are asking you to continuously change your opinion every time something new comes up. We shouldn't let emotions cloud our judgment or cause change in our opinion. We should be firm enough to stick to it unless and until something actually factual and relevant presents itself. Now coming to the bigger part of expression, publishing one's opinion to the world. But then again, what's the need of it? Why does the whole world need to know what you think? Trust me, my friends, it does. No matter how far developed the world becomes, there's always a need of a different opinion. These different opinions are the ones that set the trend in any era. But then again, nothing is all sweet. An opinion, like any other important decisions, must be made carefully and thoughtfully. We must be certain that the words we express are of our own and not somebody else's. This is crucial as words have consequences. So when the consequences arise, whether they be good or bad, we must be able to stand by what we have said and take complete responsibility for them. We can always direct our opinions through social media, blogs, newspapers, speeches, etc. A few people prefer speaking it out in open, while others might prefer to post it as articles. It again becomes a role of our opinion on all the available resources that which one we think is the best for us. Our opinion matters everywhere, from the words we choose to speak to the brand of toothpaste we choose.
From the importance of our presence in a class to the time we sleep at night. Throughout the day, week, month, year, our lives, our opinion matters. If not to others, then at least to ourselves. To learn how to express yourself with powerful impact and make your voice be heard, you must develop your case logically, write persuasively, and punctuate everything with visual impact. Only then will you have a chance to change minds and to change the world. Voicing one's opinion can be a form of empowerment. Don't you think so? Definitely. I mean, in today's world, every change that is occurring socially is because of someone somewhere realized that their voices matter and have made it a point to be heard. I believe expression of one's opinion signifies empowerment. Take for example teaching institutes. Expression can identify a student. It shows who can and cannot play a decisive role in future. It shows who is willing to stand up for what they believe in. Expression is a right that every citizen is entitled to. We have the right to express our disagreement in a justified and suitable manner. And it is only because of this right of expression and the countless people who have expressed their support or anger towards laws and reforms that the change has occurred in the world. Expression of opinion has empowered women all over the world. They now have a say in family matters. They can now participate in sale and purchase of property and be the benefactor of their family inheritance. Can there be other methods of expressing your thought other than verbal communication? Yes, why not? A few rallies, including candle marches, dharnas, are extreme ways of not only showing but also forcing one's opinion. No one amongst us can forget the post-Nirbhaya rallies, nor can we forget the Jessica Lal murder case. People share different opinions on different topics in different ways. I still remember reading a very simple headline in newspaper stating, "No one killed Jessica," after her murderers were let loose. The line was simple but was highly impacting. We have in our country the freedom of speech. We can always come forward and challenge the decisions taken by the government. When we are voting and polling, that happens in every democracy. It is a way to get people to give their opinions in the formation of government. But there are still a few bars to it. Ban on films and picturization is one of them. The censor board takes care of the fact that the opinions of people are not expressed in an offending manner. Now we're going to do a very short segment called Situation. So I'm not sure how you all know that how the game of situation works. For all those who don't, Chintu, don't you think the greenery which used to be around us is missing somewhere these days? Yeah? I feel you are not interested in this conversation. No? You know what many people these days are like? They close their ears and eyes and don't want to see what's happening around them. Okay, tell me what's the matter. I was saying let's bring some saplings and plant it around our home so that it looks more clean and green. Fine, let's do it. Go green! Welcome to Experts Talk in VIT Community Radio 90.8. Clay pottery to galaxy, agriculture to astronaut, teaching to technology, a discussion on anything and everything. Dear listeners, this is VIT Community Radio 90.8 and this program is Experts Talk. In today's Experts Talk, we are going to have an interview with Nishant Gupta from Neura Wellness. So welcome to the program. Thank you. First of all, I just want to know what is the company you're running now, what it is about, your background of the company. So I am the co-founder at Renora Wellness. We are essentially a formulative innovation company. We try and develop
new products in the beauty wellness categories. So that's essentially about us. And the first product that we are coming out with is a hard water shampoo. Looking at the problems here locally, we developed the product which essentially removes mineral deposits from your hair and scalp, leaving it cleaner and fresher compared to traditional shampoos which are not very effective or designed to tackle this problem. Okay, can I ask you about your background, your experience, where you're from and what you learned, what is your educational qualification, those things, can you share? Sure. So I come from Lucknow, Uttar Pradesh, and I came to VIT in 2011 to pursue my bachelor's in electronics and instrumentation. So I am not from a chemical engineering background, that is my co-founder. When I came to VIT, obviously it was a huge learning curve. We learned about so many things, and this is where I got the inspiration to start working on solving problems. So in my first year, I started the VIT Student Handbook, essentially to combine all the information for newcomers who come to college. And with that, the bug bit me to try and keep trying to make new and innovative things. We observed that this problem of hard water was being faced by many in Vellore and surrounding areas, and which is when I met my friend Palash, who is my co-founder now, and we discussed this problem and thought, let's try and build a solution for this. So when we were here, we had our mentor Dr. Jaishankar Warrior, and he was very supportive of the idea, and he said, this is great, you guys should definitely try building this product. So that's how we started. Slowly, when we were graduating, we had job offers and MBA offers, and we decided that this is a problem worth solving because people are looking for a solution for this. This could be something which becomes big. So we took the plunge and we incubated at VIT TBI so we could continue our research and development, and we started working on the product, and today we are a full-fledged company. We've completed all the manufacturing, scale-up testings and all the things, and soon we should be coming out with our product. So your product is too innovative, and most of the metro cities, they expect this product actually. And can you just brief about your innovation techniques? What are all the techniques you used while conceptualizing this product? So one of the most important things that I'd like to point out, especially because I hope a lot of youngsters and engineers would be listening to this program, is it is very important for us to read. Fortunately for us, in an academic environment, it is very easy to access information regarding the newest research, the newest patents, the newest innovation that is happening around the world, and we have the time to assimilate so much more information, unencumbered by issues that you will face when you go out of college. So at that point of time, looking at the newest things that are coming out, trying to understand why that research is being done, what could be the implications of that research is extremely important. When we were looking at our product, we first looked at what are the solutions that are being followed across the world. From the newest to the oldest, we had to look at everything. We were trying to see if other companies have done products like these, because that helps us understand if problem has been solved. Our aim is not to repeat the process of research. The aim is to try and solve a problem. If the problem has been solved, increase its scale and outreach. So instead of engaging in repetitive work, the aim is to identify the right research. If you do not find that, this is a new area of research for you. You could start working on that. But still, staying updated is of the most importance, because even while you're working on that idea, you will start getting 10 more new ideas on how you could improve that product. So I definitely believe taking some time out away from regular academics and reading about an area of interest, or reading about general innovation and technology progress that is happening across the world is extremely important. Can I say your innovation technique is not inventing, just upgrading? Yeah, in a way. I do not see them being very different. Most of the innovation in the world is inspired or improvement of existing innovation. I think we have reached a point in the human knowledge cycle where coming up with something completely new is probably not possible. I think most avenues have been started work on.
So definitely, as we move forward, the human race has to continuously improve on what we have built before. So that's also an extremely important aspect of innovation. So your product is coming on the way. So can you share the experience you had while incubating this idea in VIT TBA? So the journey has been extremely full of learning, and I mean, like any journey, it has its ups and downs. Basically, what happens when you are trying to develop a product compared to a software-based innovation, there are very different challenges to it, because what you are trying to do requires a lot of resources in terms of hardware, in terms of access to sophisticated machinery, not all of which may be available where you are. There is a lot of frustration that happens while testing and production. You have to send samples to another city, wait for results, then to come back, again test, again iterate. So it can be challenging for people. It can make you want to give up, especially once you graduate out of college. There are so many more things that you have to take care of. You will be living in a house. There are the daily necessities of life, like even food and water, that you have to take care of. So it is easy to get discouraged, easy to believe that I could lead a simpler life. But if you have an idea that you truly believe in, it is important to have the drive to be focused on it and keep taking validation from people that the problem you are solving is relevant to them. They do want to see the product. Keep meeting people, keep attending events, go for extracurricular events, go to other cities, see, because while we are in VIT with a lot of exposure to 27,000 students, it is equally important to go to cities like Bangalore and Chennai and interact with professionals from the industry. See where the real market is. A lot of innovation that I have seen in my time in VIT, where students have tried to solve problems locally, which is a great start. But scaling up an idea is equally important. The idea that you want cannot survive with just 27,000 students or an economy of such a low number. So focus on that, try meeting new people, keep yourself updated, and you should surely get new ideas to work on. Where you are operating from? Where is your headquarters? So we currently operate out of Vellore and Bangalore. Our manufacturing facilities are located in Bangalore, and we do some of our testing there. The rest of the testing is done in VIT or in institutes in Chennai with contract research organizations. So it's split up. I am mostly on the road. I am usually in Vellore only for 10 to 15 days of the month. Rest of the time is spent traveling, meeting investors, finding market research. It is that it's a lot of fun at times. It is very, very taxing on the body and on the mind. But I think we are working towards a much bigger goal, so that keeps me charged up. How many employees you have? So on payroll we have one employee. We have taken a couple of interns who we are currently working with, since they are still in college. It is not possible. The university rules do not allow us to put them on the payroll. But that being said, we have been very fortunate in the people we have been able to attract. Some very smart and talented people from different branches have worked with us over our journey, and we are very fortunate to have had them. Can you share about your funding agency? How you are getting the funds to produce these much of products and other commitments, activities? So essentially there were two components to the whole part. First is the research and innovation part, where we were trying to make small amounts of the product. So at that point it was basically funded by the companies in terms of research. What happened was we as students, we wrote to a lot of the top firms and asking them for samples, asking them for help in being able to make a new product. And so while it was not easy or possible to get it from all of the companies, persistent effort did pay off. A lot of the companies were extremely forthcoming in their view of helping out students engage in research. A good part of engaging in such a niche area was that companies were very surprised and pleasantly surprised by the fact that students were engaging in research in this area. So some of the professionals we engaged in went out of the way and convinced seniors in the company to allow us to have more of the samples than that is allowed. So that was one of the ways. In second,
once we started developing the product and showcasing it to various entities, we were selected for the Startups Club Demo Day. We in fact won the event in Chennai and a cash prize of 1 lakh rupees. That was very instrumental in taking us forward. Other than that, my co-founder and I, we have been putting in small amounts of money. Recently, we won a grant from the Government of India, Ministry of Small and Medium Scale Industry, where we had showcased our product and its innovative nature in solving the hard water related issues for people. And based on that, we were given a sizable grant, which we are currently working with. So it has been a mixture of support and a little bit of our personal funds and a lot of recognition and support that has come in from industry and private professionals. So it has been very exciting. Now we are moving to the manufacturing phase, and obviously there is a lot of, because it being a physical product, there is a lot of money involved. So we have been looking to raise funding, and we have got offers from a couple of international venture capital funds. So it's all under evaluation right now. We have also been offered by multinational firms to buy out the technology. So we are still considering the offers and what could be the path we go ahead. Taking it into a market, a product, it should pass some testing, the legal procedures and certifications. So what are the certifications you need to taking the product into the market? So essentially the launch of any products in the market is governed by the Drugs and Cosmetics Act. So under that there are licenses to be obtained under various verticals for any new product that comes out. So we have been very fortunate in that we have been able to go ahead with all the testing and pass, and we have been working with a manufacturing partner for these, and we have also been working with an independent contract research organization, and along with that we do tests independently under the PBI and at various partner institutes. So fortunately we have found very promising results and we have been able to go ahead. So yes, so we have been able to get the product out for market. So in terms of regulatory paperwork, there are tax registrations for the offices and basic legal paperwork, and we honestly there has been a lot of learning because being a small and young company we have had to read a lot and understand, but it has also been very rewarding in terms of actually going through the paperwork and figuring out where issues can come up in the government systems. So yes, fortunately it has sometimes had delays, sometimes it has happened faster than we expected, but we are on a good track. So what are the troubles you had while manufacturing, while upgrading the product and manufacturing the product and getting the certification of the product? What are the troubles you had and how you cleared that? Can you brief about that? So one of the major issues that we had, so we have been taking some of the most specialty chemicals available in the world, I will not even say India. Some of these are products which have not even been tried in the Indian market before. They are by reputed companies, so naturally the manufacturing does not happen in India. So to get samples of these products themselves can take up to 2 to 3 months because they are shipped and they have to be clear customs and go through distributors and reach us. So the biggest challenge has been finishing things on time. Obviously once you reach manufacturing or scale up, these issues become much simpler, but as a young company involved in manufacturing a physical product, these were major issues that came up. And other than that, yes, the government paperwork can be very confusing. There are multiple forms to fill and multiple ways that things can go wrong. It is important to take the help of professionals in the industry, reach out to them, take their help, and make sure that all your paperwork is in order. So because small technicalities should not take away from your innovation, and innovation is one part, but following the rules and regulations of the country is equally important, if not more. While as innovators and entrepreneurs sometimes we overlook these very important issues and we usually end up paying heavily for these mistakes later. I would advise and suggest anyone embarking on this process that maybe not while you are innovating on the product or in a trial or testing phase, but definitely when you look at it as a commercial venture, it is important to look at the rules and regulations
you're an entrepreneur. Are you from a business background family, or what are your parents? So I come from a strictly service class background. My father is a bank manager for the Baroda Uttar Pradesh Gramin Bank, and my mother is a housewife. My co-founder Palash, his parents are both teachers, so we do not come from business backgrounds per se. And there has been times where our parents have not been very comfortable with the idea of us giving up settled life and going for this kind of thing, but they could not have been more supportive when we did decide to take the plunge, and we are extremely thankful to them for that. So how you convinced them? So it was over a period of time, did not happen in a day. Obviously the kind of recognition and the support that we were getting from people, from the industry, the kind of accolades we won, convinced our parents that we were up to something interesting, and it was okay for us to work hard and maybe take a short-term hit in our career. And so not always the easiest, but yes, they were extremely understanding and extremely supportive. So another thing that I would like to say is a lot of students feel that how will I convince my parents? If you have the drive and passion, and it's important to have communication. See, you cannot hide things from your parents and expect them to understand. They only want the best for us. It is important to have continuous, long and engaging dialogue. And if they see that this is where your happiness is, this is where your future growth and your satisfaction is, trust me, they will sooner or later support you. So that's what I'd like to say. Okay, there is a progression from a student's idea to an entrepreneur idea now. So how do you see these changes from your student's perspective and now as a entrepreneur's perspective? So honestly, I like the student's perspective more, because when you come up with ideas as a student, you are unhindered, unencumbered. You do not think about things like how much will it cost. Your only aim is to solve the problem, which definitely leads to more ideas. Once you start working and you start looking at costs and analysis and market entry and marketing, and you are busy with other things related to your work or business where you are already working on a product, it becomes more difficult to come up with ideas. So definitely there is progression. Your ideas become much more mature, much more balanced and much more doable, but at the same time they take far too longer. They are much less in number because not all your ideas can be practical. So there is gradual progression, there is a lot of learning involved, and every day you will learn something, some ways in which you can refine your thinking process. As I said earlier, it is extremely important to keep reading, keep learning from the industry, from professionals, from meeting people who could be your customers. So there is nothing better than that. You need to continuously learn. For an entrepreneur, I think a mentor or mentors or supporters, they are the vital for their activities. So talk about your mentors or supporters. So we were very fortunate to, when we started work on the product, we had Dr. Jai Shankar Warrior, who was Assistant Dean of Academics in VIT University, and he came from an industry background, having worked with Hindustan Unilever, Chola L, which is who are the makers of Medimix, and Supermax, one of the world's largest manufacturers of blades and equipment. So he came with a vast knowledge of how the industry works and what could and what could not work. And the fact that he was our mentor and was able to guide us in channeling our energy and work into a fruitful product was extremely important. Students in college, we have multiple ideas, but being able to identify and share them with someone who you trust, whose knowledge and whose experience you can relate to and feel will help you take the work forward is extremely important. So when we got validation from someone from the industry,
like our mentor, and he pushed us and he said, okay, try it out, but there is no harm in trying to do something innovative while you're still in college. So working on it, that gave us the initial push. We could have let the idea come and go. It could have been one of multiple ideas that came, but I think a huge difference came in from the fact that we had people with whom we could discuss the problem. So find such mentors, find faculties whom you can sit and discuss about problems with. They may not be free all the time, but it is your job to be able to find such people who you could engage in such conversations with. Okay, I shouldn't ask this question to any entrepreneur, but still in a curiosity I'm asking. What is your future project idea? Oh, so we don't mind sharing ideas. I'm a firm believer in sharing ideas because, again, this is something that I have seen college students feel strongly about, that they are not open to the concept of sharing their ideas, thinking that they could be stolen. I believe that more than any idea, execution is what matters. If today I have an idea, I'm very sure 100 other people also have the idea across the world. But it is my execution that is going to define it. If someone else is able to execute it better, probably they deserve to work with the idea. So for us, in formulative innovation, we have already completed development of a certain number of hard water related products. We are trying to bring in very innovative product called Dry Shampoo, which is essentially a spray-on shampoo that you can simply spray on your hair, comb, and you're done. So this is a product that I feel us engineering students would definitely identify with when you get up 5 minutes before class and want to run there, or especially women, because it is very difficult for them to wash their hair on a daily basis. So when they want to make their hair free of oil and make it feel nicer and less weighed down, these are the products, and somehow these products are not available at India at an affordable cost compared to what they could be manufactured in India for. The prices, because they're manufactured in developed countries and then come to India through import, the prices are extremely high. So we believe that this is a product that could be extremely useful, and we want to manufacture it with the highest quality standards in India and bring it out. So as an architect believer, you shared your future product ideas also. That's fine. Do you want to share anything particular to the students who want to be a future entrepreneur? This is something very close to my heart, and I want, and I truly believe that students anywhere in college, especially in India, we have to be the change where, you know, it is easy for us to take simple paths like going for future studies abroad and thinking that India is not a very innovative country. See, if we are the beacons where we can set up innovative projects, innovative ideas, the kind of learning and opportunities we could bring in India are far more than what one would find in the developed world. Yes, life may be simpler, there would be less issues to deal with, but I strongly believe that we are capable of producing equally good innovation and research in India, and we have to be focused on that. Do not get taken away by the allure of being an entrepreneur. Somehow what is projected is only the success, but there is a lot of hard work and determination and focus towards your goal. That is extremely important. You are working to solve a problem, and if you solve it well, there is ample number of opportunities that will come your way. So focus on that, focus on research, focus on learning, and you will be able to do extremely well. Thank you for sharing your experience and ideas on entrepreneur and entrepreneurial products. So it's glad to have an interview with you. Thank you for having me. So listeners, you had listened to the interview with Nishant Gupta, Renora Wellness, and Expert Stock in your favorite community radio station, VIT Community Radio. Thank you. Thank you for listening to Experts Talk. Until we catch you on our next discussions in various fields, keep waiting and stay tuned to VIT Community Radio 90.8. Mix Bag, a program with no boundaries, a bag which fits everything. Yes, it's the program which features the mixture of all titles. So, tighten your earplugs for the program with no boundaries. Hello everyone!
everyone, you're tuned in to VIT Community Radio 90.8 FM, and this is the third episode of Ramblings of a Physicist. I am Kabir, and with me today is Shruti. Here's an interesting thought. How do you gauge progress? How does the human brain comprehend and judge the rate of progress? Now, there might be some mechanism behind that, but what I think is this. It doesn't matter how the brain perceives progress. Because the term progress is itself changing. Evolving. The meaning of a word is changing. And that's how science has penetrated our lives. You see, we won't experience 100 years of progress in the 21st century. It will be more like 20,000 years of progress at today's rate. The paradigm shift rate, that is the overall rate of technical progress, is currently doubling every decade. That is, the paradigm shift times are halving every decade, and the rate of acceleration is itself growing exponentially. So, the technological progress in the 21st century will be equivalent to what would require in the linear view on the order of 200 centuries. In contrast, 21st century saw only about 25 years of progress. Since we have been speeding up to current rate, so the 21st century will see almost 1,000 times greater technological change than its predecessor. Now, wait and think about the implications of this idea. Where we are approaching now is the point of singularity. That instant, that moment that defines the liberation of man from its boundaries and limitations. Let me define singularity. Ever-accelerating progress of technology and changes in the mode of human life, which gives the appearance of approaching some essential singularity in the history of the race beyond which human affairs, as we know now them, could not continue. Now, what you have seen here is the evolution of populations, not so much as the evolution of individuals. And in addition, if we look at the time scales that are involved here, 2 billion years for life, 6 million years for hominid, 100,000 years for mankind as we know it. Now you are beginning to see the telescoping nature of the evolutionary paradigm. And then when you get to agriculture, when you get to scientific revolution and industrial revolution, you're looking at 10,000 years. 400 years. And 150 years. Yeah, 150 years. You are seeing a further telescoping of this evolutionary time. What that means is that as we go through the new evolution, it's going to telescope to the point when we should be able to see it manifest itself within our lifetime. Within this generation. And what is interesting here is that evolution now becomes an individually centered process, emanating from the needs and desires of the individual, and not an external process, a passive process, where the individual is just at the whim of collective. So, you produce a new human, okay? With new individuality, new consciousness. But that's only the beginning of the evolutionary cycle. Because as the next cycle proceeds, the input is now this new intelligence. As intelligence piles on intelligence. Right. As ability piles on ability. It changes. Until what? Until we reach a crescendo in a way could be imagined as an enormous instantaneous fulfillment of human and neo-human potential. It could be something totally different. It could be the amplification of the individual, the multiplication of individual existences, parallel existence now with the individual, no longer restricted by time and space. And the manifestations of this new human type evolution, manifestations could be dramatically counterintuitive. Now, that's the interesting part. The whole evolution is cold, it's sterile. It's efficient, okay? And its manifestations of those social adaptations. We're talking about parasitism, dominance, morality, okay? War, predation, these would be subject to these will be subject to de-evolution. De-evolution, yeah. The new evolutionary paradigm will give us the human traits of loyalty, of justice. Of freedom. Now, these will be the manifestations of the new evolution, and that is what we would hope to see from this. That would be nice. And we are not alone. A lot of people across the world are actually engaging in talks and discussions that are shaping into ideas. Ideas that are shaping and transforming reality as we know it. In fact, in 2009, Kurzweil and X-Prize founder Peter Diamandis announced the establishment of Singularity University, whose stated mission is to assemble, educate and inspire a cadre of leaders who strive to understand and facilitate the development of exponentially advancing technologies in order to address the humanity's grand challenges. It's funded by Google, Autodesk, ePlanet Ventures and a group of technology industry leaders. Wow. Singularity University is based at NASA's Ames Research Center in Mountain View, California. The not-for-profit organization runs an annual 10-week graduate program during the summer that covers 10 different technology and allied tracks and a series of executive programs throughout the year. So this is how evolution of technology is taking place.
Signing off, this is Kabir. And this is Shruti. So stay tuned to VIT Community Radio 90.8 FM. Tune in, zone out. Dear listeners, this is Mixed Bag at VIT Community Radio 90.8. Meet you next time with another episode of Mixed Bag. VIT Achievers, an interview series at VIT Community Radio 90.8. An age is called dark not because light fails to shine, but because the people refuse to see it. Meet the people who have seen light wholeheartedly at VIT. Experience sharing, exploring achievements more and more with exciting personalities at VIT Achievers. Hello VIT, you are listening to VIT Community Radio 90.8 FM. This is the show VIT Achievers and your host Khushwant welcomes you today. So, today we are with one of our very esteemed guests for today and he is Faisal Kapasi. So, what has he done? What has his experience been? What has he achieved? And how does he plan to move ahead in life? Let us talk to him, let us interact with him, and let us get some inspiration so that we can move ahead in life with sky as our aim. And as friends, all of us know that whenever we do anything with all our heart, things just happen and sky is the limit. So, a great welcome to our show, Faisal, today. A very warm morning. How are you? I'm fine, Khushwant, and thank you for this show. It's been a great experience till here. Hello, everyone. I'm Faisal Kapasi, currently studying in third year. Mechanical Engineering Core. So, Faisal, first of all, let me introduce your achievement to all the listeners who are listening to us. So, friends, Faisal has been selected in a competition by the name 25 Under 25 in Campus Diaries. And this competition was all about presenting to the world what has been your work in the past years in the university after you have joined as a college grad. So, we'll be interacting with him on what has this competition been all about and what has he got to learn and grow as a student. So Faisal, can you tell us in brief, first of all, what was your category all about and how did you go about the competition? How did you come to know about the competition, most important? Okay. At first, I saw it on the internet. Like, okay, this is quite a huge thing for being selected 25 under 25 in all over the India. So, okay, I registered for it. I made my profile, but nothing was there at first. I just made my profile as we make our profile just on any other website. I left it there. After some months, my one friend referred to them that, okay, this is Faisal Kapasi. He does projects. So, quite innovative projects. So, just talk to him. He can be the candidate for science and technology category. So, they called me. The campus diaries, that is Shantanu, who was controlling or handling the science and technology department. I meant as a coordinator for the science and tech department. So he called me, he asked about my projects, what I did, what I'm doing now, what are my future plans, and just said, okay, do send me your work. I'll send an email ID. Just send me your work in a Word document. So, okay, I was again a bit lazy, right? So they little bit forced me, like, please send us. The time is passing on, so please send us. So then one night I didn't want to do my projects, but just prepare a document and send them. Okay, what will happen, I don't know. I just, no expectations were there. So after some months, they told me to update my profile on Campus Diary. So after that, I went to just visit to my grandmother's place. I skipped the date for updating the profile. I had no expectations. Okay, I will get this. After in February 23rd, right? So I was just sitting with my friend, and I got to know at that moment that I was selected. I can't believe that because I hadn't updated my profile since, right? So the document which I sent it was more than enough for them to see that what projects I'm doing. I send them the screenshots, the details, what I'm doing now, what are my positions, everything. So they selected on the basis of the projects or the work or what are you making a difference in 3 to 4 years of your life. Maybe it
you are doing an MTech or you are doing a PhD or something like that. But you should be under 25 years of age. And that was my category. And this is how I come to know and I reached there. Wow, Faisal. So it is glad to know that how that turn of events came about. And rather, when you talked about all this, I am reminded of this fact that my grandpa always tells me that Khushwant, always remember, whatever happens in this universe is always for the best of everyone and everything. Even sometimes turn of events, sometimes they force us to think that, oh, things have gone bad, oh, things are not right. But over the time, when we start connecting the dots, we realize that things have actually been for the best of us and for the people around. So something of the same kind had happened in your case. Well, we'd like our listeners to know that this competition had 4 different categories. Faisal, please correct me if I go wrong somewhere. So first of all, one has been science and technology, second being photography, third being writing, and fourth being visual arts and design. There were 25 winners from each category, and being selected as one among 15,000 people and being selected as one among 15,000 people all across India is a very, very big deal. We heartily congratulate you, Faisal, on such a victory. And obviously, like being a university student, each one of us have equal opportunities, but not every one of us has this guts to balance things in life, because I hope there might have been challenges all across this way. So let us now make our listeners know what were the challenges that you came across and what were the tough decisions you had to make all across this journey. Like from your starting of the university, just brief us about it. Okay, so this was first time away from my home, so far away from Gujarat. So, okay, I came here, I saw there many chapters and clubs. Okay, there were nothing like there in our school, nothing. Right, so here there are many chapters, 20, 50 chapters. Okay, I came here, I was quite interested in aero modeling. I did my aero modeling as an hobby. So I was interested in aero modeling teams or those who take in international competitions in USA. So the major problem faced, I never was in a interview especially, and I had to give my interview to the seniors. Mostly I covered up all the flying teams in VIT for the interview. I reached the 3rd round and then I got rejected because obviously it's not that I expected to it happen, but it happened. So after that, okay, I made one thing in mind. I made up my mind. Okay, this is nothing, and there are many other clubs and chapters which I can join about, which I can start up as my hobby, which I did at my home. So the problems faced majorly was like I was quite disappointed, but there were my family and friends who always encouraged me up. There's nothing. It's nothing. If you can't get in a club or chapter, it's okay. It's not a problem. There are many others, right? So I was encouraged by my friends and others. So after that, I joined into SETS project team, and that was, I didn't expected anything like what it will be, but I joined it then, and it seemed good, and seniors are also good. After that, the major problems faced was to handle out the academics, families, my family, and along with my projects. And there are always deadlines to the projects. You have to keep it up. So I always have to sacrifice something about my academics or my social life, like my friends, which I go about. I have to say them, no, I can't come. And that's the bitter truth of it. But you have to face it. You can achieve, it's not only that you can achieve everything, you have to sacrifice something for achieving something. That's the truth of life. Basically, I had to sacrifice my social time. I had to talk less with my mommy. I had to give less time to my family, like my dad. I went at first year, for example, I went home thrice. That is because I was homesick a little bit. But after joining the chapter and I had the aim to complete my projects, and the only target was that. So I didn't went home. I had to sacrifice that time also. I gave my time that. So okay, after that I didn't expected anything to, and this was the result which came out of it, and I was quite happy, and I was quite. My friends were also happy. Like, okay, if you're doing that much work, you deserve it. So these were the basically challenges which I had to sacrifice my time. I had to give up my time for them.
Well, Faisal, I am again reminded of like something which says that every dark cloud has a silver lining. So there will always be times, perhaps in our lives, where we'll have to grow in our lives and at the same time have some kind of minute sacrifices. But the point is, we won't regret them later. Reason being, we'll have the satisfaction in heart that somewhere I tried my best. Irrespective of what comes as an outcome, I think it's more important to understand that every action has its own reward. Like, even as all the epics of India, or be it Quran, be it Guru Granth Sahib, be it Gita, or be it Bible, everywhere this thing comes. Like, it's more important to perform your action with all your dedication than whatever results come is obviously not in our hands. So let us accept whatever situations comes in our life. So let us accept whatever situations comes in our life, and it is very important to realize the fact that more than result, what matters is our dedication towards the job. And because the whole journey is important, not just the one day of exam for which we work throughout very, very hard all across our years and years and years. So I congratulate you again, Faisal, for braving through all these situations and reaching a point where you have now again some set of jobs to move on in life. So Faisal, as you just told about the 25 under 25 competition, we would like you to tell our listeners and let them know about what are the new pathways which have opened from you after going through this experience of Campus Diaries. Thank you very much, Khushwant, for this. Okay, Campus Diaries 25 under 25 is a talent search organization, can be told, and this competition was for the skill set and the talent search. Like, what projects you are doing, are you making a change? That was the main theme of this competition. So after this competition, we are connected with our mentors, jury members, other students who were also selected for 25 under 25, and I got to know, I was inspired by them. That okay, at such a young age, they have their own company, or they have their own startup, or they have their own goals, like achieving breaking up world records and everything. So that was the skill set and the level of people I met there. And I was quite inspired by them. Okay, this is not, it's still a start, right? It's not the end, it's still a start. Right, exactly. So, for example, some mentors which I met were trying to break the world record with a single charge electric vehicle. So that was a huge thing, okay? And we offered, or they became as a friends. So we talked to them on the phone, and we just say them like, okay, sir, I'm in Bangalore, I want to work with you. So he tells that, okay, come up to my home, this is the address, you can work with me, right? So that was a connection which was there in the Campus Diaries, and it was quite a friendly connection. And apart from that, there were companies, Italian companies and Moroccan startups which came there to see what our skill is. If we have a set of skill which they require, will be offered internship, in short, jobs especially, and according on their expenses. But that was the basically of Campus. It's not, it doesn't end there. They will have some more companies coming up, connecting with them. So will be offered this internship offers and project offers in future also. Like in upcoming years, like 5 years or that, they will send us mail. If the company is interested, we'll get to be having an interview with the company. And if it goes well, then we'll have an opportunity to work with them. That's a huge thing at this age for us. Wow, Faisal, like this is something of very huge scale, and getting a mentorship, and I think it's one of the things which people crave for. There are people who have talents, there are people who have skills, but they crave for mentorship, and they sometimes when they don't get it, they usually repent and say that why couldn't we find people. And I think you're so fortunate that you have got the guidance, or at least the pathway, whenever you want, you can approach those mentors for any kind of help across this journey. So Faisal, when you just told this, I was reminded of two things. Point number one, there has been one of the very good old mentors of mine who used to always say me that, Khushwant, remember this fact that whenever you go in a college, you'll always see this, that there are people around you who are much more talented than you are, and they'll be perhaps skilled and will have achievements in fields you cannot even imagine. Like they'll be star at sports, there will be people who might have started their startups all across this university journey. They might be having their own companies. People might be very good singers, they might be very good directors of the movie, they might be very good actors,
what not. Like you'll see people who are very good at science and technology, people may have very good analytical power, speaking skills, what not. You'll see that you'll realize the diversity of talents which exists in the universe. And remember, do not waste this time by having this inferiority complex within you, that why am I not the same as the others. Rather, make use of this time and try to think, what am I good at, rather than thinking why am I not good at what people are good at. Invest this time and try to understand that what are you exactly good at, and appreciate your own skills and as well as those of the people around, rather than becoming sad that, oh, why don't have I don't have this thing or that thing. Because 5 years from now, when you move into the world outside, perhaps these people would not be there around you. What will remain with you is the lesson which you gain all across these years. So Faisal, I think this is something which I am seeing coming true in not only mine life, but also lives around you like yours. So, and another thing, as you just told, you got the opportunity to meet the mentors and so many different people who are engaged in so many different activities like startups. So my father also tells this to me, that always have this habit of at least giving a try to every opportunity. Like, what will happen to the maximum? Like, you'll just gain an experience and you'll come back without any success. But at the end of the day, what best can happen is you can win, and then the turn of events which will follow, you cannot even imagine where they lead your life to. Faisal, I am like completely in that nostalgic mode. Whatever things these people have been telling me, I am seeing them coming true in your life. So I'm very, very happy for you, Faisal. Now, Faisal, let us know about your SETS VIT club. What is this club all about, and what is your role in the same? So, SEDS VIT, I'd elaborate the name. It's Students for Exploration and Development of Space. Now, it's divided into basically 3 parts. Core part, where they manage the events, like stargazing events, you must be knowing. Yeah, exactly. Right? Yeah. So, and they also discuss about the theories, basically space-related theories. So, and that is the core part. Now comes the outreach part, which they go to teach out in the orphanage, giving them the basic science experience and the knowledge to them. Isn't available in India till now, right? So they are trying that, and that's a good thing. That's one social work, which MAD is also doing, right? And comes the project part. Now the SETS project, in which I am there. Again, we are divided into, we have co-heads and heads. Like, I'm the mechanical head in SETS project team. And we also do other projects, not only related to space, but healthcare products and home automation and everything else, like apps and everything. Because in VIT, we don't have the facility to do all the space-related projects. And still, obviously, it's not feasible for a university to spend that much into a space-related project, unless it's a bigger one. So currently, we are working on to 3 to 4 major projects, 4 major projects especially. That is CanSat, that is organized by NASA, and that's an annual competition. Second is European Rover Challenge, which is the biggest competition in the whole of Europe, a rover challenge, right? The third, we are making a HexBot, that is all-terrain robot for autonomous. It's an autonomous bot. So for surveillance and for, for example, if there's a calamity, any calamity, for example, earthquake. So we don't have the technologies to guide or to find the people which are in the debris. So that bot will do that. And the fourth project we are working on is the VIT NanoSat program along with ISRO. So still it's in the introductory stage, and the funding is yet to be achieved. After that, we'll make the whole NanoSat, and it will be launched by ISRO. So that is one huge project. So this is SETS project team, and it's a project team which does multidisciplinary projects. That is the main thing of this. Okay, I get to know about the Arduino programming and Raspberry Pi and sensors, how they are used. Not only the mechanical part, but also along with me, EC, EEE, CS, all work with them. So I got to know everything about that field also. Not everything in literary, but still. So that's the SETS project team, which is a multidisciplinary part of the SETS chapter in VIT. Wow. So so seems that there has been a diverse interdisciplinary approach which you might have got to learn, that it is not only your stream which you get exposed to, rather it is every kind of different interrelated streams, whether it be mechanical, EC, EEE, or IT or CSE. Like
sometimes you might have come across people with very good programming skills. Sometimes, as you just told about the electronic skills. So yes, friends. So I think this is some other important advantage which you enjoy whenever you work in a club or with a team of people. Everyone is talented or good at some or the other skills. So you get to learn that other than academic, there is so much to learn in the world that there is no limit to it. As you're just talking about, sky is the limit. Like it's not just about one field. And I am pretty sure you all might be aware with this fact that whenever you apply to good universities in India or abroad, they always see that the level of exposure which you might have got all across your undergraduate years, that is amount of time which you have invested in not only learning to know about academics, your own academics, but rather an interdisciplinary approach, understanding about different fields in your, like, being a real engineer. Like, let me convey it that way, being a real engineer. So today, as we are talking with Faisal Kapasi, who has been selected under the under 25 Campus Diaries competition, and he has been exposed to so many different experiences all across his journey. We have been talking to him in the past 15 to 20 minutes about how things went about with him, how did he meet mentors, what were the challenges which he came across. Now, also we talked to him about his club, SEDS VIT, what does it do in campus. Now, let us talk to you, Faisal, about something about your hobbies. So, other than your project works, other than your academics, what are the different elements of your life? Anything which you would like to share? Any experience? Anything? Okay. So, if we come to hobbies, basically, I dedicate this to my parents because they gave me the freedom to try everything. Like, I did chess, skating, swimming, and football, cricket, everything. They are my hobbies. I play when I go home. Something. But basically, which I excelled in was karate and also with drawing. So for drawing, I got awarded by President APJ Abdul Kalam twice in drawing. That was a national level competition by NTPC, and international level also consolation prizes and some ranks. Right, that was basically a good exposure for me in the drawing part. And for example, in karate, okay, I am brown 2, still left to give my black belt exam. These two are my hobbies which I do or which I follow till now, because in university, after I came to university, all we are busy enough not to follow hobbies. But okay, I crave out time out of everything to still follow my hobbies, for example, drawing and karate. So if I do in free time, I do some sketches and live sketches and everything. And okay, for project and the idea thinking, you need to have some skills of sketching so you can put it up on your paper. It's not only, you can't explain everything in your mind, it's how you put it, how you express it. So for me, it's a quite amazing thing because I can express my ideas on the paper easily with my drawing skills. So that is good. These are my basically hobbies. Oh, I'm so glad to know that, Faisal, it's not just about science and technology, but it is also about your own like hobbies, as you just told about drawing and karate. So it has been like very enriching experience to talk to Faisal, to know about how your experiences in the campus have been. Somewhere there have been times when you felt there are so many challenges, like whether it be sometimes sacrificing your social life or sometimes like sacrificing a little on your academics, but as a whole, I hope it has been a good journey for you. Faisal, some time back I had been to IIT Madras for a competition. Now I have this habit of speculating on different things, howsoever random they may be. So I saw the IIT Madras, this small, in Sanskrit something was written. I asked the Anna over there, can you please read and tell me what is it written? So he told me it's written Jnanam Paramam Dhyayam. So he told me it's Jnanam Paramam Dhyayam, which means chief goal of life is to keep learning. The more you learn, the more you enjoy, the more enlightenment you get, and the more interesting your life becomes. Like, it is not just about one particular student life or college life which is meant to give you an experience of learning. Rather, it is this whole journey of life where you keep on learning different things from different people. So, for example, from when we can learn from the kids that it is so easy to forgive. Like, they'll fight for some time. Yes. In 1 hour, there's no fight at all. You are my friend, I am your friend, let's play. So, like, there are so many things
which we can learn always from the people and situations around. So Faisal, it has been a very enriching experience talking to you. I would like you to give your conclusive message or a final words of any motivation to your batchmates, to people around, all to our listeners or to your juniors about how should they tackle the confusion or the challenges which they have whenever you come to college, or especially to a new place, as you just told. What should they do? Like, whom should they approach? Should they introspect, or should they approach the people they love, whether it be their friends or family? Like, what do you think is the best way out to come out of challenging situations? Okay. For example, in my respect, from my point of view, so if you are away from home, homesickness, make friends. At first, make friends, because they are going to remain in your university life, in your whole life, right? So make friends and make them good bonding with them, and see to that they are good enough for you and they encourage you, not demotivate you or else, but they encourage you, they force you to do more, and that is what friends do mostly. Okay, so that is it. And decide your role model. That is the important thing. So for example, for me, it was APJ Abdul Kalam, Dr. APJ Abdul Kalam and Elon Musk. So from Dr. APJ Abdul Kalam, I learned to be humble to people, not to have egoistic nature or anything. Okay, I achieved, but still I have to achieve more, right? And there are many other people in all over the world who have achieved more than me, and that are my inspiration. And always be humble and be respectful to all the people whom you work with. In that way, if you respect people, they will respect you back. So that is the main motto. And give respect to anyone, maybe who is smaller than you or elder than you, right? So that is the main which I learned from Dr. APJ Abdul. And the work life, right? So when you work, just focus on your work, nothing else, right? So that is the main motto. And from, for example, Elon Musk. Now, he's one of the pioneers in electric vehicles and space technologies. It's not like if you think futuristic, above, and think unique, out of the box. Like, no one has thought about it. And obviously, there may be coincidences like where you have your idea and someone has his idea, and you can share your ideas. Always share your ideas. Don't keep it to yourself. Otherwise, they'll vanish up. If you share it with your friends, they might help you. They might guide you also. Or they might give comments, on your ideas which may improve them. So that is the thing. And for example, your college life, you may be homesick. Now friends are the closest support which you can have in university. So make friends and do what you love, and don't regret the decisions you make. That is the main thing. Without no expectations, like you're going to achieve, like I'm entering into some competition, I'm going to win this, but if you don't, it's been a good experience. So don't keep any expectations. If you keep any expectations, obviously you're gonna regret that. So without any expectation, without any regret, make decisions freely in your life. So that is the main. Wow, Faisal, like, I wonder the amount of experiences and the amount of success mantras which you have in your life. I wish you all the best on behalf of not only VIT Community Radio, but on behalf of the entire VIT University, on behalf of entire universe. I wish you all the very best for all your ventures all across your life. The amount of knowledge which you just shared with all of us right now, whether it be making friends, whether it be being humble, whether it be keeping your role model in life, loving what you do, and always learning to not to regret over the decisions you make and making them freely. Most importantly, never keeping any expectations from people or from situations, rather trying to be as simple as possible in your approach towards life. So Faisal, thanks a lot for being with us in our show and sharing all your experiences, especially for your time when you have been so much busy all across your time. I have been eating on your time for the last half an hour. So thank you, Faisal, for being with us. So friends, this was VIT Achievers, and we were talking to Faisal Kapasi from third year mechanical engineering in VIT, and he has been talking to us a lot and sharing so many experiences of his. We are very grateful for his time, and so you all keep enjoying, keep listening to VIT Achievers, and always remember that every dark cloud has a silver lining. So always keep thumbs up, keep working hard, because life is beautiful and miracles keep happening. So friends, keep listening to VIT Community Radio 90.8 FM. Dear listeners,
You have listened to the experiences and achievements of exciting personalities in an interview series at VIT Achievers. We'll meet you with another personality in our next episode of VIT Achievers. Till then, stay tuned with VIT Community Radio 90.8 FM. நான் இந்த உலகத்துக்கு பிறந்த பிறகுதான் எனக்கான ரைட்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு எல்லாரும் தப்பா நினைச்சிருக்கீங்க. நான் கர்ப்பப்பையில உருவானதுமே எனக்கான ரைட்ஸ் தொடங்குது. அதுல சேஃப்டி ரைட்ஸும் ஒண்ணு. நீங்க எல்லாரும் எல்லா குழந்தைகளுக்கும் சேஃப்டி ரைட்ஸை கண்டிப்பா உறுதி செய்து கொடுக்கணும். கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன், நாங்க நம்புறோம். உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைங்களுக்கு அன்சேஃபா ஏதாவது ஏற்பட்டா உடனே 1098 என்ற நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்க. மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். குழந்தைகள் பாதுகாப்பு வாரம் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு கருதி வெளியிடுவோர் மாநில குழந்தை பாதுகாப்பு சங்கம், சமூக பாதுகாப்புத்துறை, தமிழ்நாடு அரசு. Literature Zone in second look of VIT Community Radio 90.8 FM. Hello friends, you're listening to Literary Zone on VIT Community Radio 90.8 FM. Literary Zone is a program in which you can listen about a variety of literary works in English, ranging from short stories to poems. You can also learn about a writer and his works, all here on Literary Zone. I am Mary and I am going to be the host for today. Come, let's go to today's show. For our first segment, we have Kid Zone. Kid Zone is a segment in which you can learn about a huge moral value from a small story. Let's see what today's story is all about. Once, there was a girl complained to her father that her life was miserable and that she did not know how she was going to make it. She was tired of fighting and struggling all the time. It seemed just as one problem was solved, another one soon followed. Her father, a chef, took her to the kitchen. He filled 3 pots with water and placed each on a high fire. Once the 3 pots began to boil, he placed potatoes in one, eggs in the second, and ground coffee beans in the third pot. He then let them sit and boil without saying a word to his daughter. The daughter moaned and impatiently waited, wondering what he was doing. After 20 minutes, he turned off the burner. He took the potatoes out of the pot and placed them in a bowl. He pulled the eggs out and placed them in a bowl. He then ladled the coffee out and placed it in a cup. Turning to his daughter, he asked, "Daughter, what do you see?" "Potatoes, eggs, and coffee," she hastily replied. "Look closer," he said, "and touch the potatoes." She did and noted that they were soft. He then asked her to take an egg and break it. After pulling off the shell, she observed the hard-boiled egg. Finally, he asked her to sip the coffee. Its rich aroma brought a smile to her face. "Father, what does this mean?" she asked. He then explained that the potatoes, the eggs, and coffee beans had each faced the same adversity, the boiling water. However, each one reacted differently. The potato went in strong, hard, and unrelenting, but in boiling water, it became soft and weak. The egg was fragile, with a thin outer shell protecting its liquid interior until it was put in the boiling water. Then the inside of the egg became hard. However, the ground coffee beans were unique. After they were exposed to boiling water, they changed the water and created something new. "Which one are you?" he asked his daughter. "When adversity knocks on your door, how do you respond? Are you a potato, an egg, or a coffee bean?" In life, things happen around us. Things happen to us. But the only thing that truly matters is how you choose to react to it and what you make out of it. In life, things happen around us. Things happen to us. But the only thing that truly matters is how you choose to react to it and what you make out of it. Life is all about learning, adopting, and converting all the struggles that we experience into something positive. Guess you guys have something to think about now. So let's take a break in Literary Zone. I am Mary and you're listening to Literary Zone on VIT Community Radio 90.8 FM. Macha Mintu, you're going on cycle to college? Hey, girls will laugh at you, dude. Macha Chintu, let's save our environment first. You know what? We have to reduce our fuel consumption and try to reduce the air pollution. So let's save our planet. You wanna join me? Believe me, girls will love it. Hey, wait. Let me bring my cycle. Go green! Welcome
Welcome back to Literary Zone. You are listening to Literary Zone on VIT Community Radio 90.8 FM, and I am your host, Mary. Now let's listen to a short story in Short Zone. Today, let's listen to The Open Window by Saki. My aunt will be down presently, Mr. Nuttall, said a very self-possessed young lady of 15. In the meantime, you must try and put up with me. Frampton Nuttall endeavoured to say the correct something which should duly flatter the niece of the moment without unduly discounting the aunt that was to come. Privately, he doubted more than ever whether these formal visits on a succession of total strangers would do much towards helping the nerve cure which he was supposed to be undergoing. I know how it will be, his sister had said when he was preparing to migrate to this rural retreat. You will bury yourself down there and not speak to a living soul, and your nerves will be worsened than ever from moping. I shall give you letters of introduction to all the people I know there. Some of them, as far as I can remember, were quite nice. Frampton wondered whether Mrs. Sappleton, the lady to whom he was presenting one of the letters of introduction, came into the nice division. Do you know many of the people around here? Asked the niece, when she judged that they had had sufficient silent communion. Hardly a soul, said Frampton. My sister was staying here at the rectory, you know, some 4 years ago, and she gave me letters of introduction to some of the people here. He said the last statement in a tone of distinct regret. Then you know practically nothing about my aunt, pursued the self-possessed young lady. Only her name and address, admitted the caller. He was wondering whether Mrs. Appleton was in a married or widowed state. An undefinable something about the room seemed to suggest masculine habitation. Her great tragedy happened just 3 years ago, said the child. That would be since your sister's time. Her tragedy? Asked Frampton. Somehow in this restful country spot, tragedies seem out of place. You may wonder why we keep the window wide open on an October afternoon, said the niece, indicating a large French window that opened onto a lawn. It's quite warm for the time of the year, said Frampton. But has the window got anything to do with the tragedy? Out through that window, 3 years ago to a day, her husband and her 2 young brothers went off for their day's shooting. They never came back. In crossing the moor to their favourite snipe shooting ground, they were all 3 engulfed in a treacherous piece of bog. It had been that dreadful wet summer, you know, and all places that were safe in other years gave way suddenly without warning. Their bodies were never recovered. That was a dreadful part of it. Here the child's voice lost its self-possessed note and became flatteringly human. Poor aunt always thinks that they will come back someday. They and the little brown spaniel that was lost with them, and walk in at that window just as they used to do. This is why the window is kept open every evening till it is quite dusk. Poor aunt. She has often told me how they went out, her husband with his white waterproof coat over his arm, and Ronnie, her youngest brother, singing, "Bertie, why do you bound?" as he always did to tease her, because she said it got on her nerves. Do you know, sometimes on still quiet evenings like this, I almost get a creepy feeling that they will all walk in through that window. She broke off with a little shudder. It was a relief to Frampton when the aunt, bustling into the room with a whirl of apologies for being late in making her appearance. I hope Vera had been amusing you, she said. She has been very interesting, said Frampton. I hope you don't mind the open window, said Mrs. Sappleton briskly. My husband and my brothers will be home directly from shooting, and they always come in this way. They have been out for snipe in the marshes today, so they will make a fine mess over my poor carpets. So like you men folk, isn't it? She rattled on cheerfully about the shooting and scarcity of birds, and the prospects for duck in the winter. To Frampton, it was all purely horrible. He made a desperate but only partial successful effort to turn the talk onto a less ghastly topic. He was conscious that his hostess was giving him only a fragment of her attention, and her eyes were constantly straying past him to the open window and the lawn beyond. It was certainly an unfortunate coincidence that he should have paid his visit on this tragic anniversary. The doctors agree in ordering me complete rest.
an absence of mental excitement, and avoidance of anything in the nature of violent physical exercise, announced Frampton, who labored under the tolerably widespread delusion that total strangers and chance acquaintances are hungry for the least detail of one's ailment and infirmities, their cause and cure. On the matter of diet, they are not so much in agreement, he continued. No, said Mrs. Sappleton, in a voice which only replaced a yawn at the last moment. Then she suddenly brightened into alert attention, but not to what Frampton was saying. Here they are at last, she cried. Just in time for tea. And don't they look as if they were muddy up to their eyes? Frampton shivered slightly and turned towards the niece with a look intended to convey sympathetic comprehension. The child was staring out through the open window with a dazed horror in her eyes. In a chill shock of nameless fear, Frampton swung around in his seat and looked in the same direction. In the deepening twilight, 3 figures were walking across the lawn towards the window. They all carried guns under their arms, and one of them was additionally burdened with a white coat hung over his shoulders. A tired brown spaniel kept close at their heels. Noiselessly, they neared the house, and then a hoarse young voice chanted out of the dusk. I said, Bertie, why do you bound? Frampton grabbed wildly at his stick and hat. The hall door, the gravel drive, and the front gate were dimly noted stages in his headlong retreat. A cyclist coming along the road had to run into the hedge to avoid imminent collision. Here we are, my dear, said the bearer of the white mackintosh, coming in through the window. Fairly muddy, but most of it's dry. Who was that who bolted out as we came up? A most extraordinary man, a Mr. Nuttall, said Mrs. Appleton. Could only talk about his illness and dashed off without a word of goodbye or apology when you arrived. One would think he had seen a ghost. I expect it was a spaniel, said the niece calmly. He told me he had a horror of dogs. He was once hunted into a cemetery somewhere on the banks of Ganges by a pack of pariah dogs, and had to spend the night in a newly dug grave with the creature snarling and grinning and foaming just above him. Enough to make anyone lose their nerve. Romance at short notice was her specialty. The niece is one witty girl, isn't she? Well, having received some humor and wit, take a break on Literary Zone. This is Mary and you're listening to Literary Zone on VIT Community Radio 90.8 FM. Hey Mintu, Hi, Chintu. I'm going to get a new phone, macha. But you got a new one last month, right? Yeah man, but my girlfriend is kind of bored with it, so she asked me to change it. Else, she will change me. Oh, poor guy. Then what you going to do with your old one? It will be somewhere in the corner. Macha, you know what? You're piling up electronic waste. If you don't want to resell, then here is a solution. Go to your nearby mobile store and ask them to recycle. This way, you can reduce e-waste and save our environment. Go green! Hello guys, welcome back to Literary Zone on VIT Community Radio 90.8 FM. This is Mary and I am your host for today. Our next segment is called Poetry Zone. Today, let's listen to The Lady of Shalott by Lord Alfred Tennyson. On either side of the river lie long fields of barley and of rye that clothe the wold and meet the sky. And through the field the road runs by to many-towered Camelot. And up and down the people go, gazing where the lilies blow. Round an island, there below, the island of Shalott. Willows whiten, aspens quiver. Little breezes dusk and shiver. Through the wave that runs forever, by the island in the river, flowing down to Camelot. 4 grey walls and 4 great towers overlook a space of flowers, and the silent isle embowers the Lady of Shalott. By the margin willow veiled, slide the heavy barges trailed, by slow horses and unhailed, the shallow flitted silken sailed, skimming down to Camelot. But who had seen her wave her hand,
or at the casement seen her stand? Or is she known in all the land, the Lady of Shalott? Only reapers reaping early, in among the bearded barley, hear a song that echoes cheerly, from the river winding clearly, down to towered Camelot. And by the moon the reaper weary, piling sheaves in upland airy, listen whispers, 'tis the fairy, Lady of Shalott. There she weaves, by night and day, a magic web with colours gay. She has heard a whisper say, a curse is on her if she stray, to look down to Camelot. She knows not what the curse may be, and so she weaveth steadily, and little other care had she, the Lady of Shalott. And moving through a mirror clear, that hangs before her all the year, shadows of the world appear, there she sees the highway near, winding down to Camelot. There the river eddy whirls, and there the slurry village churls, and the red cloaks of the market girls pass onward from Shalott. Sometimes a troop of damsels glad, and a bird on an ambling pad. Sometimes a curly shepherd lad, or long-haired page in crimson clad, goes by to towered Camelot. And sometimes through the mirror blue, the knights come riding two and two. She hath no loyal knight and true, the Lady of Shalott. But in her web she still delights to weave the mirror's magic sides. For often through the silent nights, a funeral with plumes and lights, and music went to Camelot. Or when the moon was overhead, came two young lovers lately wed. I'm half sick of shadows, said the Lady of Shalott. A bow shot from her bower eaves, he rode between the barley sheaves. The sun came dazzling through the leaves, and flamed upon the brazen greaves of bold Sir Lancelot. A red cross knight forever kneeled to a lady in her shield, that sparkled on the yellow field beside remote Shalott. The gemmy bridle glittered free, like to some branch of stars we see, hung in the golden galaxy. The bridle bells rang merrily as he rode down to Camelot. And from his blazoned baldric slung, a mighty silver bugle hung, and as he rode his armour rung beside remote Shalott. And in the blue unclouded weather, thick jewels shone the saddle leather. The helmet and the helmet feather burnt like one burning flame together, as he rode down to Camelot. As often through the purple night, below the starry clusters bright, some bearded meteor trailing light moves over still Shalott. His broad clear brow in sunlight glowed, on burnished hooves his war horse strode. From underneath his helmet flowed his coal black curls as on he rode down to Camelot. From the bank and from the river he flashed into the crystal mirror. Tira-la-la-la, by the river sang Sir Lancelot. She left the web, she left the loom. She made 3 paces through the room. She saw the water lily bloom, and saw the helmet and the plume. She looked down to Camelot. Out flew the web and floated wide. The mirror cracked from side to side. The curse is upon me, cried the Lady of Shalott. In the stormy east wind straining, the pale yellow woods were waning. The broad stream in his banks complaining, heavily the low sky raining over towered Camelot. Down she came and found a boat beneath a willow left afloat, and round about the prow she wrote, the Lady of Shalott. And down the river dim expanse, like some bowl she in trance, seeing all his own mischance, with a glassy countenance, she did look to Camelot. And at the closing of the day, she loosened the chain, and down she lay. The broad stream bore her far away, the Lady of Shalott, lying robed in snowy white that loosely flew to left and right, the leaves upon her falling light, through the noises of the night. She floated down to Camelot, and as the boat head wound along the willowy hills and fields among, they heard her sing her last song, the Lady of Shalott. Heard a carol, mournful, holy, chanted loudly, chanted lowly, till her blood was frozen slowly, and her eyes were dark and holy.
turned to toward Camelot. For ere she reached upon the tide, the first house by the waterside, singing in her song she died, the Lady of Shalott. Under tower and balcony, by garden wall and gallery, a gleaming shape she floated by. Under tower and balcony, by garden wall and gallery, a gleaming shape she floated by, dead pale between the houses high, silent into Camelot. Out upon the wharfs they came, knight and burgher, lord and dame, and round the pro they read her name, the Lady of Shalott. Who is this and what is here? And in the lighted palace near died the sound of royal cheer, and they crossed themselves for fear, all the knights at Camelot. But Lancelot mused a little space. He said, "She has a lovely face. God in his mercy lend her grace, the Lady of Shalott." This poem is divided into 4 parts. First part describes the landscape. The poem begins with description of a river and the road that passes through long fields of barley and rye before reaching the town of Camelot. The people of the town travel along the road and look towards an island called Shalott, which lies further down the river. The island of Shalott contains several plants and flowers, including lilies, aspens, and willows. On the island, a woman, known as the Lady of Shalott, is imprisoned within a building made of 4 grey walls and 4 grey towers. Both heavy barges and light open boats sail along the edge of the river to Camelot. Has anyone seen or heard the lady who lives on the island in the river? Only the reapers who harvest the barley hear the echo of her singing. At night, the tired reapers listen to her singing and whispers that he hears her. 'Tis the fairy Lady of Shalott. The part 2 describes the Lady of Shalott and her life. The Lady of Shalott weaves a magic, colorful web. She has heard a voice whisper that a curse will befall her if she looked down to Camelot, and she does not know what this curse would be. Thus, she concentrates solely on her weaving, never lifting her eyes. However, as she weaves, a mirror hangs before her. In the mirror, she sees shadows of the world, including the highway road which also passes through the fields, the eddies in the river, and the peasants of the town. Occasionally, she also sees a group of damsels, an abbot, that is a church official, a young shepherd, or a page dressed in crimson. She sometimes sights a pair of knights riding by, though she has no loyal knight of her own to court her. Nonetheless, she enjoys her solitary weaving, though she expresses the frustration with the world of shadows when she glimpses a funeral procession or a pair of newlyweds in the mirror. Part 3 describes Sir Lancelot and the arrival of her doom. A knight in brass armor comes riding through the fields of barley beside Shalott. The sun shines on his armor and makes it sparkle. As he rides, the gems on his horse's bridle glitter like a constellation of stars, and the bells on the bridle ring. The knight hangs bugle from his sash, and his armor makes ringing noises as he gallops along the remote island of Shalott. In the blue, unclouded weather, the jewels on the knight's saddle shine, making him look like a meteor in the purple sky. His forehead glows in the sunlight, and his black curly hair flows out from under his helmet. As he passes by the river, his image flashes into the Lady Shalott's mirror, and he sings out, "Tira lirara." Upon seeing and hearing this knight, the lady stops weaving her web and abandons her loom. The web flies out from the loom and the mirror cracks, and the lady announces the arrival of her doom. "The curse is upon me." Part 4 describes her death. As the sky breaks out in rain and storm, the Lady of Shalott descends from her tower and finds a boat. She writes the words, "The Lady of Shalott," around the bow and looks downstream to Camelot like a prophet foreseeing his own misfortunes. In the evening, she lies down in the boat and the stream carries her to Camelot. Lady of Shalott wears a snowy white robe and sings her last song as she sails down to Camelot. She sings until her blood freezes, her eyes darken, and she dies.
When a boat sails silently into Camelot, all the knights, lords, and ladies of Camelot emerge from their halls to behold the sight. They read her name on the brow and cross themselves for fear. Only the great knight, Lancelot, is bold enough to push aside the crowd, look closely at the dead maiden, and remark, "She has a lovely face. God in His mercy lend her grace." Hope you guys enjoyed a Victorian poem. Let's have a break on Literary Zone. I am Mary and you're listening to Literary Zone on VIT Community Radio 90.8 FM. Hey Mintu, do you know anything about waste sorting? Now, is that any of your new eco-conservation ideas? Exactly, you know me so well. Yeah. Tell me, what is it? Actually, this is very simple. Just sort waste into biodegradable and non-biodegradable waste bins, and this way you can do some waste management. That sounds cool. Go green! Welcome back. This is Literary Zone on VIT Community Radio 90.8 FM. This is Mary, your host for today. Our last segment is called Writer Zone. Today we will be learning about a Victorian poet, Lord Alfred Tennyson. Alfred Tennyson was born on August 6, 1809 in Lincolnshire, England. He is one of the most well-loved Victorian poets. Tennyson, the fourth of 12 children, showed an early talent for writing. At the age of 12, he wrote a 6,000-line epic poem. Tennyson attended Trinity College, Cambridge, in 1827. In the same year, he and his brother Charles published Poems by Two Brothers. Although the poems in this book were juvenile, they attracted the attention of Apostles, an undergraduate literary club led by Arthur Hallam. The Apostles provided Tennyson, who was tremendously shy, with much needed friendship and confidence as a poet. Hallam and Tennyson became the best of friends. They toured Europe together in 1830 and again in 1832. Hallam's sudden death in 1833 greatly affected the young poet. The long elegy, In Memoriam, and many of Tennyson's other poems are tributes to Hallam. In 1830, Tennyson published poems, chiefly lyrical, and in 1832 he published a second volume entitled Poems. Some reviewers condemned these books as affected and obscure. Tennyson, stung by the reviews, would not publish another book for another 9 years. In 1842, Tennyson's poem in 2 volumes was a tremendous critical and popular success. In 1850, with the publication of In Memoriam, Tennyson became one of Britain's most popular poets. He was selected as Poet Laureate in succession to Wordsworth. At the age of 41, Tennyson had established himself as the most popular poet of the Victorian era. Tennyson died on October 6, 1892 and was buried in Westminster Abbey. His famous works include The Lotus Eaters, Ulysses, and The Charge of the Light Brigade. Guess you guys had fun listening to today's program. This is Mary signing off from Literary Zone on VIT Community Radio 90.8 FM. Literature Zone in second look of VIT Community Radio 90.8 FM. நான் இந்த உலகத்துக்கு பிறந்த பிறகுதான் எனக்கான ரைட்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு எல்லாரும் தப்பா நினைச்சிருக்கீங்க. நான் கர்ப்பப்பையில உருவானதுமே எனக்கான ரைட்ஸ் தொடங்குது. அதுல சேஃப்டி ரைட்ஸும் ஒண்ணு. நீங்க எல்லாரும் எல்லா குழந்தைகளுக்கும் சேஃப்டி ரைட்ஸை கண்டிப்பா உறுதி செய்து கொடுக்கணும். கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன், நாங்க நம்புறோம். உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைங்களுக்கு அன்சேஃபா ஏதாவது ஏற்பட்டா உடனே 1098 என்ற நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்க. மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். குழந்தைகள் பாதுகாப்பு வாரம் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு கருதி வெளியிடுவோர் மாநில குழந்தை பாதுகாப்பு சங்கம், சமூக பாதுகாப்புத்துறை, தமிழ்நாடு அரசு. Hey, did you know that the election is around the corner? Yes, I heard about it, but honestly, I'm not sure if I'll bother voting. What? Why not? Voting is our duty as a responsible citizen. I don't know. Sometimes it feels like our votes don't really make a difference in the grand scheme of things. But they do, Prerit. Imagine if everyone thought like that. Change starts with us. I guess you have a point, but
politics just seems so messy and confusing. It can be, but that's why it's important to remember that every vote counts. Let's promise to each other we'll go together and vote on election day. Our voices matter. All right. Just for yours and nation's sake, I'll cast my vote. Yes, you got it right. And remember, be heard, be counted, be the change. My vote, my duty. வானொலி ஒலித்திடுதே மனிதத்தை வளர்த்திடுதே சமுதாயத்தை நலமாய் மாற்றிடுதே செவிகளை வருடிடுதே கவிதைகள் வார்த்திடுதே பண்பலைகளின் பயன்களை பரவிடுதே. And you're listening to the show Travel Bonanza with, of course, your host Ashika. This show will allow you to explore and travel around the globe and, of course, through the radio. But guys, this is your guide. Where to go, what to do, how to go, what to eat, and where to stay. Hello, listeners. You're listening to VIT Community Radio 90.8. And this is your show Travel Bonanza with your host Ashika. The show where you will get to travel the world through the radio. This episode is something very special. All this while we were covering places in and around South India. But now we go international. I suddenly thought, why not talk about a foreign place since you know the long vacations are coming. This is for most of our NRI Gulf people, which makes like most of our population, doesn't it? No guys, it's for all you VITians and Vellorians. We are going to go to Dubai, the man-made wonder. This city has so much to see that one episode is definitely not enough. We are going to divide this section into various parts. From the land that has transformed from a desert to a prime metropolis. The beaming skyscrapers have replaced the palm huts. But this is a beauty in itself. This episode, we will delve into the man-made wonders. So, how to get there? A, you can probably take a flight, which is probably 3 hours roughly. B, you can take a cruise, which will definitely take more than 3 hours. And C, you can go trekking probably through Middle East. Okay, actually being realistic, the only option or rather feasible option is to take the flight. So take it away into the Arab business hub. We discussed how to get there. Now the tourist attractions or what to do. There are plenty, but in this episode we can only feature a few. Let's go to the first attraction, Burj Al Arab, the symbol of Dubai. Dubai is home to the world's tallest hotel, also the tallest building in a facade. The speciality is that it is the world's only 7-star hotel, and most importantly, it rests on an artificial island about 280 meters offshore. Beautiful, isn't it? The hotel is situated on Jumeirah Beach Road. Of course, there are tourists always bustling at the shore getting a glimpse of the hotel from outside. Which is what I did. Of course, if you are a millionaire, you can probably dine in or stay in the 7-star hotel. It is said that the dining experience is spectacular, where you get to dine in an underwater restaurant. Yes, an underwater restaurant. So do have a glimpse of the world's only 7-star hotel, at least from outside, because it's definitely. We took you to the tallest hotel. Now, standing at 829.8 meters, the tallest man-made structure in the whole world, Burj Khalifa. That's where we go. This is near Sheikh Zayed Road. Well, you don't need me to tell you the location. You can see it soaring from anywhere. To be part of the cloud, you can buy an entry ticket to the At the Top deck, which is the 124th floor of the 160-story building. And you can go all the way top to get the beautiful panorama view. So that's Burj Khalifa, which you definitely don't want to miss.
the next one, which we'll be talking about. So, what is Dubai without shopping? There are plenty of magnificent malls in Dubai. And in Dubai, malls are not only about shopping, it's all about entertainment. Let's begin with the Ibn Battuta Mall. You must have heard of this traveler, or let's say people are confused whether he's an explorer. Well, this mall is based on him. This is the largest theme-based mall. Ibn Battuta was an Arabic traveler. So the mall is based on his Silk Route, which he carried upon. So the mall is themed upon various countries like Iraq, Persia, and then Arabian Peninsula, Somalia, Swahili, and South Asia, Southeast Asia, China. So it goes on and on. So the mall is completely themed based on these countries, and you will experience the culture of these countries and nations. Repeat. So you will experience the culture of these nations when you visit the mall. It is a truly great experience. And this mall is not only for shopping, guys. This is a true entertainment spot and a spectacular treat for the eyes. Now the next mall is something very, very special. This is near Burj Khalifa on the same street. The Sheikh Zayed Road is a very important road. It's filled with skyscrapers from the right and the left. So it's been soaring throughout Dubai. And I forgot to mention about Burj Khalifa earlier. It's that building where Tom Cruise leaped in Mission Impossible Ghost Protocol. So you definitely do want to go and see that building. Now let's get back to Dubai Mall. So did you know this is the largest shopping mall in terms of area in the whole wide world? So you definitely need to go to this mall. And what is special about this mall? What makes it a very good tourist attraction? And one thing I want to tell you guys, it is one of the most popular malls in the entire world. In 2012, it was rated the top most visited mall in the entire world. So guys, do not miss this. So what is so special about this? We have the Dubai Aquarium. It is the largest acrylic panel aquarium. I know I'm going on about how this is large and that is large, but guys, that is what Dubai is about. Now, apart from the aquarium, or let me go on a little more about the aquarium, it has species of fishes which you would never even imagine, and it's just beautiful to watch because they just soar over your head. It's completely made of an acrylic material, so you can actually see the fish and the sharks and whatever, and all the sea animals which you call it. They'll be soaring right over your head, and you can see every feature of them. So that's definitely an experience, and it actually spans the entire ground floor of the Dubai Mall. Now the next attraction of the Dubai Mall is the ice rink. Can you imagine an ice rink in the middle of the mall? That is what Dubai is about. So do visit Dubai Mall. And I forgot to mention, it has the world's largest candy shop. It's called Candylicious. So guys, Dubai is all about making it big, and Dubai Mall is something that you guys have to visit. And it's not only for the shopping, it's for the leisure activities. Talking about shopping, do not miss visiting Dubai during the month of March, because this is when the shopping festival takes place. It's a world carnival where people from all over the world come just for this festival, and this is huge in Dubai Mall. So do go to Dubai during March, and that too, visit Dubai Mall. The next mall that we will go to is the Mall of Emirates. After the Dubai Mall, one should visit the Emirates Mall definitely. It's not only magnificent, it has one of the largest artificially created snow environments. It's called Ski Dubai. It is not cheap in price, but it's definitely worth every penny to delve into this winter wonderland. In Ski Dubai, you also get to witness a live encounter with penguins. Yes, it is indeed magical to be in that place. You also have skiing classes which go on, so please just do not miss this opportunity. When you go to Mall of Emirates, the only thing that you have to check out is probably Ski Dubai. It's expensive, but completely worth your penny. So this is it about the malls of Dubai, the recreational facilities that are completely worth your time. The next attraction I'm going to recall is the Desert Safari. It was one trip that I would never ever forget. So how do you go about it? Basically, this facility is available on the outskirts of the man-made wonder. Or rather, I'll say
outskirts of Dubai. So what happened? So we go there, and then there are these hardcore vehicles like Hummers and Range Rovers. So we got into a Hummer, and our rider was a Pakistani driver. Okay, so the desert safari. So there's a huge camp in the middle of the desert. Now it's practically not possible to walk by yourself. One, because it's super far, and second, it's hard to trek over the desert sand. So you have hardcore vehicles. You have Hummers. You have Range Rovers. Yeah, that's what they call it, right? So we went on a Hummer, exactly. The car itself is a pleasure. So anyway, we had a Pakistani driver, and he was literally bouncing over the sand dunes. He had to drive us to the desert camp. And while we go on the desert camp, it was the most amazing moment. It's something that I would never forget. The ride was crazy. We were in the air like most of the time. My mom was super scared, but me and my brother totally enjoyed it. Because the Pakistani driver, he was just swirling across the sand dunes, and half the time he was in the air. So it was a brilliant ride. They must be super talented to take us all the way to the desert camp in that Hummer. Of course, they'll enjoy riding the Hummer. But basically, one thing I starkly remember about the desert safari was the ride in the Hummer. Because it was not only about the vehicle, but how we jumped across the sand dunes. It was a completely adrenaline-rushing experience. So once we get there to the camp, we were astonished. It was a huge place, and it had a buffet, an elaborate buffet, with traditional food like hummus, kubus, and then there was a sweet round thing. I forgot what it was called, but it was really yummy. So it was all about that, and it was barbecues, and you get to cook your own kebab by yourself. They'll give you a separate tent. So it was an amazing experience. But as soon as we got there, it was around evening, and the first thing they show you is a huge falcon. A guy, a tamer, would be having the falcon, and you get to actually hold it. The falcon would be on your shoulder, and you get to, of course, take pictures. I was scared the first time, but it was really amazing. They've of course tamed the falcon so that it does not do anything to you or harm you. But it's an amazing experience because the falcon almost looked like half the size of me. So it is amazing to just hold a falcon. We see them in movies and all. You actually get a chance to hold them. Now the second thing that you would be doing is a camel ride. You must be thinking you get a camel ride here and there. Even if you're not in Rajasthan, even if you go to Hyderabad, you get camels. But this is a different experience because these are the true camels of Dubai. They will take you through the sand dunes. So you're actually going on the camel through the sand dunes. It is an experience in itself. So do not miss that. Actually, it's not possible to miss all of that because the desert safari comes in a package, including the ride, including the falcon, and including the camel, including the elaborate buffet. And let's not miss what happens in the night is even more amazing. This is as Arabian as you can get. Yes, this is belly dancing. Yes, there's belly dancing in the middle of the desert camp. It was an amazing experience. Of course, the woman was super talented and everybody obviously thoroughly enjoyed it. And along with the women, there were also men who were singing. And the most amazing part was that they involved everybody in the audience. And one thing I'd like to point out about Dubai is the diversity. Not only the diversity of the tourists, of course you see tourists from various destinations, from Southeast Asia, from South Asia, from the European countries, from Australia, and from Africa. So you see a complete diverse tourist crowd. But that is not only the speciality about Dubai. The people of Dubai, the citizens of Dubai are diverse in itself. You'll see Filipinos, you'll see Indians, you'll see the Arabs, of course, and the Arabs are from different areas of Middle East itself. And you can see a distinction in the way they wear their wardrobe. And not only that, you'll see a lot of Europeans in Dubai. So you'll see a complete diverse culture when you go and roam around Dubai. And in the desert safari is particularly very interesting because everybody will be dancing together, and the belly dancers and the men who sing along with them, they would call everybody on the dance floor and we'd all be dancing. And the belly dancers were superbly talented. I don't think anybody can shake it like. Okay, so that was about desert safari. You do not, especially don't miss the desert safari. It is a must do in Dubai. It is more worth than anything you'd ever come across. And trust me, till date, it's the first thing that strikes my mind. The one thing when I think about Dubai is the Hummer ride and
swooping across the sand dunes. And of course, the belly dancing and everything. So it was amazing. So you do have to go to the desert safari. Now, a very important destination that we'll switch on to is the Global Village. Sounds fancy, right? Global Village. Sounds most like a oxymoron. Anyway, so what you would see in this destination is truly mind-blowing. This is not exactly a mall, it is an open area. And the speciality about this destination, it is a replica of various destinations across the world. Like I was walking as I entered through the Global Village. There's a mini replica of Venice. I'm actually going in one of the Venice boats. And it's all replicated within the Global Village. And I'm talking not only about Venice, you have the Chinese monasteries, and you have a lot of other things from various countries. So you have the complete theme of the village is based on different countries. The speciality of each country is depicted out there. The replica of each country's symbol is present out there. And that is not only it. It's not only the treat for the eyes, guys. Because if you enter Global Village, to the right and to the left, they almost cover every country. And each country gets an area where they get to portray their culture, their food, their traditions, the most sought after souvenirs from the country. So it is definitely something that you need to see. And the most amazing thing about Global Village is that it covers most of the countries in the world. So you turn around, you can almost not think of any country that they've missed. So I particularly like the Thailand area, where I had tasted these Thailand sweets that they readily make. It was super fresh and it was delicious. And not only that, I also got to visit Singapore, and I also got to visit Somalia. So you get to taste not only the delicacies of that land, but you get a glimpse of what their culture is. And Dubai being a truly global destination, Global Village is something that you have to visit. It will mesmerize you with the diverse cultures of the world. So we're talking about Dubai, and I hope I mentioned, or you guys would always know, that Dubai is pretty much surrounded by water. So what would you expect? You must be wondering how come this female hasn't spoken about the Jumeirah beach, or rather any beach in Dubai. Particularly, let's visit the Jumeirah beach. This is a beautiful beach, and the special part about it is it's bustling, and yet it is spick and span, unlike the beaches here in India. The white sand, the blue waters, completely something that you would definitely dream of, and is the best way to beat the heat of the scorching desert land. So do visit the Jumeirah beach. And most of the times in Jumeirah beach, you will see the Europeans or the Americans, but then that is a sight that you would see even in Goa. But Jumeirah beach is something very special. The stalls to the side, the hotels to the side are beautiful. And along the beach, there is the Dubai Zoo, of course. You should visit the Dubai Zoo because the diversity of the species and the endangered species that they've got there is something that you never see. Or rather, some animals that you would have never seen in your entire life. So Dubai Zoo is something that you should go. It is a walkable distance along the Jumeirah beach. So you should visit the Jumeirah beach and finish it off by visiting the Dubai Zoo. Now we're talking about Jumeirah. What is Jumeirah super famous for? Of course, the Jumeirah Hotel. This is a very interesting hotel, mainly because of its architecture style. It's more like a hunchback, or let's say like a surfer board. That's what I would call it. So the design is like that, and it's truly extravagant just to look at it from outside. Of course, if again you're a millionaire, you can go and stay in the Jumeirah Hotel. But of course, it's not that expensive as Burj Al Arab. It's a 7-star hotel. What do you expect? Now we're talking about Jumeirah and Burj Al Arab. How could I miss the Wild Wadi theme park? This is a world-renowned water theme park. And if you want more adrenaline rush, this is the place that you have to be. This is one of the largest theme parks in the world. And of course, you get a special pass from Burj Al Arab if you're a hotel resident. So Wild Wadi is something that you definitely need to go to, especially if you're going along with a group of friends. It's something that you'll truly enjoy. An extravagant theme park
that you probably wouldn't have come across in your life. So do visit Wild Wadi when you're going and clicking pictures at the Burj Al Arab. Now what is next? This is something unique. These are the man-made wonders. Dubai is famous for quite a few things. The tallest hotel, the tallest building, the largest mall. Now we have something even more spectacular. Dubai is famous for its artificial islands. Yes, they're called the Palm Jumeirah, the world, the universe. The Palm Jumeirah is an artificially created island. And it's called Palm Jumeirah, of course, because from the bird's eye view, it's a truly great attraction. The island is in the shape of a palm, and the world, from a bird's eye view, is in the shape of the world, of course. And the universe in the bird's eye view is as the name says. So I particularly visited Palm Jumeirah because the world and the universe is relatively new. The Palm Jumeirah is the most amazing attraction of Dubai. The speciality of the island is that it is in the shape of the palm, and each of the leaflets of the palm has villas which must be super expensive. I know Shah Rukh Khan for a fact owns a villa in Palm Jumeirah. So it's a beautiful place. You get your own sand dune buggy, and then you get a typical Dubai villa, which is a mixture of a traditional and a modern architecture, where instead of air conditioners, they have cross ventilation that completely keeps you cool even during the scorching summers. And of course, it's a desert, so it'll be super hot. So imagine how the natural ventilators keep the villas extremely cool. So not only is that special about Palm Jumeirah, you have Atlantis as you enter Palm Jumeirah. Atlantis is one of the many hotels in Dubai, and the speciality about it is a true wonder. It is more like a castle, if you would ask me. So most of the time when we passed it, we were clicking pictures from outside. And of course, it has its own leisure activities and recreational activities like the malls, which I was talking about, within Atlantis. You can go underwater from Atlantis. It is a completely amazing tourist attraction. And the thing famous about Atlantis is on the way to Atlantis, you're actually going through an underwater bridge. Yes, Dubai has an underwater bridge. So suddenly you're going through the land and the bridge connects you from below the sea. So that is something that you have to experience. So Palm Jumeirah is all about Atlantis, and of course the beautiful villas and the beautiful roads. It's a complete treat for the eye. So when you go to Dubai, do not miss Palm Jumeirah. Of course, visit the world and the universe, but do not miss Palm Jumeirah. I know it sounds like I'm going on about some philosophy, but the places are actually named that. And I'm telling you, the names of the places are completely apt for what they are. So this was about Dubai for this episode. And I'm telling you, this is not even half the places that I have covered. There's plenty more to go, and we have more episodes on Dubai just for you. So guys, stay tuned to Travel Bonanza with your host. This is VIT Community Radio 90.8. This was Travel Bonanza with your host Ashika. So stay tuned to VIT Community Radio 90.8. தம்பி டேனியலு, உங்க தெருவுக்கு வந்துட்டாங்களா? இல்லேக்கா, எங்க தெருவுக்கு இப்பதான் வந்துட்டு போனாங்க. எவ்வளவு கொடுத்தாங்க தெரியுமா? தெரியலேக்கா. 500 1000? அதுக்கும் மேல. ஏன்டா நீ இப்படி இருக்க? நான் என்னக்கா தப்பா கேட்டேன்? எல்லாரும் கேக்குறதானே? தம்பி டேனியலு, உன்னோட ஓட்டு விலை மதிப்பானது. அத இப்படி 500க்கும் 1000க்கும் விக்காதடா. அப்படி வித்தா உன்னோட தன்மானத்தையே விக்கிற மாதிரி இருக்கு. அக்கா, நான் மட்டும் வாங்கலன்னா தெருல எல்லாரும் வாங்காம இருக்கா போறாங்க? அப்படி இல்லடா, மாற்றத்தை முதல்ல உன்கிட்ட இருந்து தொடங்குடா. தேர்தல்ல வாக்களிக்கிறது நம்மோட உரிமை மட்டும் இல்ல, கடமையும் கூட. தேசத்தின் கௌரவம் காக்க நியாயமான தேர்தலில் பங்கேற்போம். ஜனநாயக அக்கறையுடன் VIT பண்பலை 90.8.
Mintu, I'm going to the market today. I have to get some vegetables. Are you coming? Wait, Chintu, I am coming. Hey, where is the carry bag? Carry bag? Huh? Why? Don't worry, we will get plastic bags there, no? Don't be so stupid. You know how much waste is generated every year by plastic bags. So please save your planet by carrying your own bags to the market. All right, I got it. Let's go now. ஹாய் குட்டீஸ், இது விஐடி பண்பலை 90.8. விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் கதை கேளு கதை கேளு. சின்ன கதை சொல்லி பெரிய கருத்தை சொல்ல வந்திருக்கோம். நான் உங்கள் லீஷு. ஒரு ரயில் ரொம்ப வேகமா போயிட்டு இருந்தது. அப்போ ரயில் ஜன்னல் வழியா காத்து குபு குபுன்னு வீசிட்டு இருந்தது. அந்த ரயில் பெட்டிக்குள்ள இருந்த எல்லாரும் ஜில்லுன்னு வர காத்த நல்லா அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல அந்த பெட்டில ஜன்னல் ஓரமா உட்கார்ந்துட்டு இருந்த ஒருத்தர் சந்தோஷத்துல தன்னோட கைய ஜன்னலுக்கு வெளியே நீட்டி அசைச்சு அசைச்சு விளையாடிட்டு இருந்தாரு. அப்போ அவர் கையில இருந்த விலை அதிகம் உள்ள கை கடிகாரம் சட்டுன்னு கீழே விழுந்துடுச்சு. உடனே பதறி போய் அந்த ஆளு என்னோட கை கடிகாரம் கீழே விழுந்துடுச்சேன்னு சத்தமா கத்தினாரு. அவர் கத்தினதை கேட்டு எல்லாரும் பதற்றத்தோட என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்தாங்க. சிலர் ஜன்னல் வழியா கை கடிகாரம் தெரியுதான்னு பார்த்தாங்க. சிலர் எமர்ஜென்சி செயினை பிடிச்சு இழுத்து ரயில நிறுத்த சொன்னாங்க. இதே மாதிரி அந்த பெட்டியில இருந்த எல்லாரும் டென்ஷனா இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் எதை பத்தியும் கவலைப்படாம கூலா ஜன்னல் வழியா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. இத பார்த்த மத்தவங்க, நம்ம எல்லாரும் இவ்ளோ பதற்றத்தோட இருக்கோம், ஆனா இவர் மட்டும் கொஞ்சம் கூட கவலை இல்லாம இப்படி இருக்காரேன்னு அவரை பார்த்து கடுப்பா இருந்தாங்க. இதுக்குள்ள அடுத்த ரயில் நிலையம் வந்தது. எல்லாரும் இறங்கி போய் அதிகாரி கிட்ட டென்ஷனா நடந்தத சொன்னாங்க. ஏதாவது உதவி செய்யுங்கன்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க. அந்த நேரத்துல கூலா இருந்தவரு அந்த அதிகாரி கிட்ட போய், இங்க இருந்து 20 கம்பங்கள் பின்னாடிதான் இவரோட கை கடிகாரம் விழுந்தது, அதை கண்டுபிடிச்சு இவர்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அந்த கூலா இருந்தவரு தான் ராஜாஜி. இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஏதாவது பிரச்சனைனா டென்ஷன்ல யோசிக்காம பொறுமையா யோசிச்சு செயல்படணும். இதே மாதிரி இன்னொரு கதையோடையும் கருத்தோடையும் அடுத்த கதை கேளு நிகழ்ச்சியில சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் லீஷு. பாய் குட்டீஸ். హలో విఐటి, మీరు వింటున్నారు విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. నేను మీ ఆర్జే విజయ్. పాజిటివ్ థింకింగ్, పాజిటివ్ థింకింగ్ అనేది మన లైఫ్లో చాలా అంటే చాలా ఇంపార్టెంట్ అని మనం రోజు వింటూనే ఉంటాం. కానీ దాని వెనుకున్న రీజన్ ఏంటో తెలుసా? ఓకే దాన్ని ఎక్స్ప్లెయిన్ చేయడానికే నేను ఇక్కడ ఉన్నది. సో బేసిక్గా మన లైఫ్ని మనం 3 డిఫరెంట్ వేస్లో డిఫరెన్షియేట్ చేసుకోవచ్చు: పర్సనల్ లైఫ్, ప్రొఫెషనల్ లైఫ్ అండ్ సోషల్ లైఫ్. అండ్ ఈ మూడిట్లో సర్టెన్ స్టేజ్ వరకు అన్నీ బాగానే ఉంటాయి, అంతా ఫన్నీగానే ఉంటుంది. కానీ ఒక స్టేజ్ వచ్చాక మనకి కొత్త రెస్పాన్సిబిలిటీస్ పెరుగుతాయి, కొత్త ఛాలెంజెస్, కొత్త టాస్క్ అండ్ కొత్త వాళ్ళని కలుస్తూ ఉండాల్సి వస్తుంది. ఈ టైంలో చాలామంది టెన్షన్ పడిపోతూ భయపడిపోతూ ఏదేదో చేసేస్తూ ఉంటారు. కానీ ఆ ఫేజ్లో బ్యాలెన్స్డ్గా ఉండడం చాలా ఇంపార్టెంట్ కదా. అండ్ అదంతా పాజిటివ్ థింకింగ్ నుండే వస్తుంది. లైక్ మనం ఏ పని చేస్తున్నా పాజిటివ్గా ఆలోచిస్తూ చేస్తే ఏ టెన్షన్స్, ఏ భయాలు లేకుండా మనం 100% ఇచ్చి రాగలుగుతాం. లేక అలా కాదని భయపడుతూ చేస్తే ఫుల్ ప్లెడ్జ్డ్గా మనం వర్క్ చేయడం అండ్ అది రిజల్ట్స్ పైన కూడా ఇంపాక్ట్ చూపిస్తుంది. సో సాటిస్ఫాక్షన్ ఉండదు. రిజల్ట్స్ అనేవి పాజిటివ్ అవ్వచ్చు, నెగిటివ్ అవ్వచ్చు. కానీ పాజిటివ్ అన్నట్టుగా అనుకొని స్టార్ట్ ఇమాజినింగ్, అప్పుడు ఆటోమేటిక్గా రిజల్ట్స్ అన్నీ పాజిటివ్గా టర్న్అవుట్ అయిపోతాయి. లైక్ మనకు ఒక సేయింగ్ కూడా ఉంది కదా మన కల్చర్లో, యద్భావం తద్భవతి అని, విచ్ సేస్ మనం ఎలా ఆలోచిస్తే అలా జరుగుతుంది. సో దాన్నే ఫాలో అయిపోదాం. అండ్ ఎలాగో పాజిటివ్ థింకింగ్ అనే టాపిక్ వచ్చింది కాబట్టి చెప్తున్నా. నాకు ఒక ఫ్రెండ్ ఉంది, పేరు నిత్య. ఎప్పటిదప్పుడే ఎక్కడిదక్కడే వదిలేసి
మనం నెక్స్ట్ స్టెప్ని కొత్తగా తీసుకోవాలనేదే తన పాలసీ. జరిగిపోయిన దాన్ని పట్టుకొని ఎందుకు అలా జరిగింది అది ఇది అని ఆలోచించే అమ్మాయి తను అస్సలు కాదు. అందుకే ఏ టెన్షన్స్ లేకుండా ఎప్పుడూ నవ్వుతూ ఉంటుంది. అండ్ మనలో చాలా మంది ఫ్యూచర్ గురించి ఆలోచిస్తూ భయపడిపోతూ ఉంటాం కదా, కానీ ఎప్పుడు జరిగేది అప్పుడు జరుగుతుంది. ఇప్పటి నుంచి నెగిటివ్గా ఆలోచిస్తూ భయపడిపోయి ఇప్పుడున్న మూమెంట్స్ని కూడా ఎందుకు స్పాయిల్ చేసుకోవడం అని అంటూ ఉంటుంది. ఆలోచిస్తే అది నిజమే కదా, ఎప్పుడో ఏదో జరుగుతుందని ఇప్పుడే ఎందుకు భయపడిపోవడం. పాజిటివ్గా ఆలోచిద్దాం, అంతా మంచి జరగొచ్చేమో. అండ్ ఇంకా నా విషయానికి వచ్చేస్తే సక్సెస్ ఆఫ్ ఫెయిల్యూరా అనే దాన్ని బట్టి కాదు, మన ఫస్ట్ అటెంప్ట్ మనం ఇవ్వగలుగుతున్నామా లేదా అనే దాన్ని బట్టి మన సక్సెస్ రేట్ అనేది డిపెండ్ అయి ఉంటుంది అనేదే నా ప్రిన్సిపల్. బట్ ఫస్ట్ అటెంప్ట్ ఇవ్వాలంటే చాలా గట్స్ కావాలి కదా, అవన్నీ కాన్ఫిడెన్స్ నుంచే వస్తాయి. అండ్ కాన్ఫిడెన్స్ యొక్క రూట్స్ పాజిటివ్ థింకింగ్లోనే. సో అర్థమైందా పాజిటివ్ థింకింగ్ వల్ల ఎన్ని బెనిఫిట్సో. అండ్ అమ్మా ఓవర్ థింకర్స్, పాజిటివ్గా థింక్ చేయడం స్టార్ట్ చేయండి అమ్మా, లైఫ్ చాలా అంటే చాలా బాగుంటుంది. ఈరోజు మనం డిస్కస్ చేసిన పాజిటివ్ థింకింగ్ అండ్ దాని బెనిఫిట్స్ గురించి అర్థమైందని అనుకుంటున్నా. సో నెక్స్ట్ టైం ఇంకొక మంచి టాపిక్తో కలుసుకుందాం. అప్పటి వరకు సైనింగ్ ఆఫ్ ఆర్జే విజయ్. వింటూనే ఉండండి మీ మా అందరి ఫేవరెట్ విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. தம்பி டானியலு, உங்க தெருவுக்கு வந்துட்டாங்களா? இல்லையேக்கா. எங்க தெருவுக்கு இப்பதான் வந்துட்டு போனாங்க. எவ்வளவு கொடுத்தாங்க தெரியுமா? தெரியலேக்கா. 500 1000 அதுக்கும் மேல. ஏன்டா நீ இப்படி இருக்க? நான் என்னக்கா தப்பா கேட்டேன், எல்லாரும் கேக்குறதானே. தம்பி டானியலு, உன்னோட ஓட்டு வந்து விலை மதிப்பானது. அத இப்படி 500க்கும் 1000க்கும் விக்காதடா. அப்படி வித்தா உன்னோட தன்மானத்தையே விக்கிற மாதிரி இருக்கு. அக்கா, நான் மட்டும் வாங்கலன்னா தெருல எல்லாரும் வாங்காம இருக்கா போறாங்க. அப்படி இல்லடா, மாற்றத்தை முதல்ல உன்கிட்ட இருந்து தொடங்குடா. தேர்தல்ல வாக்களிக்கிறது நம்மோட உரிமை மட்டும் இல்ல, கடமையும் கூட. தேசத்தின் கௌரவம் காக்க நியாயமான தேர்தலில் பங்கேற்போம். ஜனநாயக அக்கறையுடன் விஐடி பண்பலை 90.8. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி அறிவோமாயிரம். அறிவோமாயிரம் நிகழ்ச்சியில நான் உங்கள் நண்பன் நித்திராஜ், என்னுடன் சுரேஷ் போஸ், ரஞ்சித் குமார். இன்னைக்கு நம்ம அறிவோமாயிரம் நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம்? இன்ஜினியர் டே. அதாவது இன்றைக்கி வந்து இன்ஜினியர் டே. இன்ஜினியர்ஸ் பற்றி பேசலாம், ஒரு இம்பேக்ட் கொடுக்கலாம் அவங்கள பற்றின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது ரிலேட்டடாக இன்றைக்கி வந்து நேஷ்னல் இன்ஜினியர்ஸ் டே. ஸோ அதனை ஒட்டி அது விஷயமாக நம்ம பேச போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு வந்து இந்த இன்ஜினியர்ஸ் டே யாரோட நினைவாக கொண்டாடப்படுதுன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? தெரியல, சொல்லுங்கள். நம்ம நாட்டில் விஸ்வேஸ்வரையா என்ற இன்ஜினியர் இருந்தார். அவருடைய பிறந்தநாளை ஒட்டி தான் வந்து இந்த இன்ஜினியர்ஸ் டே கொண்டாடப்படுது. நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா தொடக்கத்திலே எப்பயுமே நம்ம 4 பேர் தான் பேசிகிட்டு இருப்போம். என்னடா நம்ம நிகழ்ச்சியில் ஒரு ஆள் மிஸ் ஆகிறாரேன்னு பார்த்தாக்கா, என்ன ஆனந்த், எங்கே போயிட்டு வரீங்க? எங்கேயும் போல. இப்போ இந்த இன்ஜினியர்ஸ் டே அப்படின்னு சொன்ன உடனே நம்ம இந்த around the corner. Yes, I heard about it, but honestly, I'm not sure if I'll bother voting. What? Why not? Voting is our duty as a responsible citizen. I don't know. Sometimes it feels like our votes don't really make a difference in the grand scheme of things. But they do, Prerit. Imagine if everyone thought like that. Change starts with us. I guess you have a point, but politics just seems so messy and confusing. It can be, but that's why it's important to remember that every vote counts. Let's promise to each other we'll go together and vote on election day. Our voices matter. All right. Just for yours and nation's sake, I'll cast my vote. Yes, you got it right. And remember, be heard, be counted, be the change. My vote, my duty.
வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த். இன்னைக்கு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு என் கூட இருக்கிறது ஆர்ஜே டேனியல் அண்ட் ஆர்ஜே அனுஷா. ஸோ வணக்கம், வெல்கம். ஹலோ வணக்கம் ஆர்ஜே ஆனந்த், எப்படி இருக்கிறீங்க? நன்றி, ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களை போலவே நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மக்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, என்ன பேச போறோம் இன்னைக்கு? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எலெக்ஷன் சீசன்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ நான் பேச போகிறது பார்த்தீங்கன்னா எலெக்ஷனை பற்றி தான் பேச போகிறோம். சூப்பர். ஸோ எலெக்ஷனில் என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணக்கூடாது, இதானே பேச போகிறோம்? ஆமாம், இதை தான் பேச போகிறேன். ஓகே, ஸோ பேச ஆரம்பிக்கலாமா? பேச. மக்கள்லாம் கேட்கறதுக்கு தயாராக இருக்காங்க. அதுக்கு முன்னாடி எலெக்ஷன் என்னைக்கு? எலெக்ஷன் வரும் ஏப்ரல் மாதம். இன்னும் எத்தனை நாள் இருக்கு? இன்னும் எத்தனை நாள் இருக்கு யோசிக்கிறா? அவ்வளவுதான் இருக்கு. ஸோ அதனால நம்ம எல்லாரும் தயாரா இருக்கோம். எதுக்காகனா ஓட்டு போடுறதுக்காக. ஆனா இந்த ஓட்டு போடக்கூடிய இந்த ஒரு முறை இருக்குல்ல, இது எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சுன்னு தெரியுமா? இந்த ஓட்டு போகிற முறை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து குடை ஓலை சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் வந்து பானையில், நம்ம ஊரில் அதாவது பானையில் வந்து நிறையா வந்து குலுக்குச்சீடு போய் போட்டிருப்பாங்க. அதாவது யார் வந்து அடுத்து வந்து ராஜாவா போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டு வந்து பானைக்குள்ள இருந்து ஒரு சீட் எடுக்க சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து அடுத்த ராஜாவாவாங்க. இதுதான் வந்து குடை ஓலை முறை அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்காலமே ஒரு குழந்தையின் கையில ஆமா, அந்த குழந்தையோட கையில தான் இருக்கு. அதுவும் இல்லாம அது எல்லாருக்குமான ஒரு வாய்ப்பாகவும் இருந்தது. ஸோ அந்த குடவோலையில வந்து எல்லாரோட பேரும், யாரெல்லாம் வேட்பாளரா இப்ப வராங்க அவ்வளோ, அவங்க எல்லாரோட பேரும் அதுல வந்து போட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து சூஸ் பண்ணி எடுப்பாங்க. இப்படிதான் ஒரு முறை இருந்தது. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய விதங்கள்ல இந்த எலெக்ஷன்ஸ் அப்படின்றது வந்து நடந்திருக்குது. ஸோ அதுல ஒரு விதமா தான் இந்த குடவோலை முறையும் இருந்திருக்கு. ஸோ இதை தாண்டி வேற என்னென்ன மாதிரியான முறைகள்லாம் இருக்கு? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து குரூப்பாக வந்து மக்களெல்லாம் வச்சு வந்து யார் வந்து அதிக மெஜாரிட்டி இருக்காங்க கை தூக்குங்க அப்படின்னு சொல்லி வந்து ஓட்டு எடுப்பாங்க. அதே மாதிரி குரல் வாக்கெடுப்பு சொல்லுவாங்க. எத்தனை பேருக்கு வந்து சத்தமாக வருது அந்த வாய்ஸ் அப்படின்றது மூலமாகவும் செலக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படியெல்லாம் ஒரு சில முறைகளில் எலெக்ஷன்ஸ் நடக்குது. ஸோ இப்போ நம்ம ஊர்ல என்ன மாதிரி முறையில் எலெக்ஷன் நடக்குது? நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எலக்ட்ரல் பேஸ்டு எலெக்ஷன் சிஸ்டம் தான். எல்லாமே டிஜிட்டலாக மாற்றிட்டாங்க. ஸோ வந்து ரெண்டு விஷயம், ஒன்று இவிஎம், இன்னொன்று விவிபேட். ஸோ இந்த ரெண்டு விதங்களில் இந்த எலெக்ஷன்ஸ் நடக்குது. ஸோ இவிஎம் அப்படின்னும் போது நீங்கள் ஓட் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணுவீங்க. உங்களோட வேட்பாளர் இருக்கக்கூடிய அந்த இடத்துல பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அது ஓட்டு வந்து கால்குலேட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த விவிபேட்ன்றது இன்னொன்று. அதில் என்னன்னா நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்றத ஒரு சின்ன பேப்பரில் அது எடுத்து காட்டும். அது ஒரு 7 செகண்ட் மட்டும் காட்டும். அதை நீங்கள் பார்த்துட்டு ஓகே இவருக்கு தான் நம்ம ஓட்டு போட்டுக்கோன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் வந்துடலாம். அது வெளியிலாம் எடுத்துகிட்டு வர முடியாது. இந்த வடிவேல ஜோக்கு ஒன்று வருதுமா, இந்த பாருனே குத்திருக்கேன், இத்தனை வருஷமா இப்படிதான் குத்திட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு சின்னத்தில் தான் நீங்கள் வாக்களிக்க முடியுன்ற ஒரு நிலையும் இதில் மாற்றிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த எலெக்ஷன்ஸ் இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம கூட அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் இன்னொரு ஆர்ஜே இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம். இன்னைக்கு வந்து தேர்தல் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சியில். லேட்டாக வந்திருக்கீங்க, அதனால பனிஷ்மெண்ட் 2 இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம தேர்தலை பற்றி நிறைய விஷயங்களை வந்து நம்ம இந்த நிகழ்ச்சியில் நம்ம பேச இருக்கிறோம். தேர்தலுடைய நடத்தை நெறிகள் காலவரம்பு அப்படின்றது ஒன்று இருக்குது, தெரியுங்களா? அதை பற்றி இப்போ நம்ம இருக்கோம் ஆக்சுவலாக, இப்போ அதுக்குள்ளே தான் இயங்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால நம்ம இப்போ ரேடியோவில் பேசுகிறதா இருந்தாலும் சரி, இல்லை டெலிவிஷனில் பேசுகிறதா இருந்தாலும் சரி, இல்லை நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், மேகசினாக இருக்கட்டும், இதுலலாம் ஒரு சில வரைமுறைகளை வந்து எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பின்பற்றி தான் நம்ம இப்போ இயங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோம். அதாவது இந்த தேர்தல் நடத்தைக்கான நெறிகள் வந்து நிறைய இருக்குது. ஆனா வந்து இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இந்த வாக்கு எண்ணிக்கை முடிந்து வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் அவங்களுடைய பேர் அறிவிக்கும் வரை இந்த நடத்தை நெறிகளை வந்து பின்பற்றணும். ஸோ அதாவது 19ஆம் தேதி முடிஞ்சிருச்சு, நான் ஃப்ரீ ஆகிட்டேன் அப்படின்னு கிடையாது. எலெக்ஷன் டேட்டு முடிஞ்ச பிறகு அந்த ரிசல்ட்டும் வரணும். வந்த பிறகு தான் இந்த கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து மாறும். ஸோ அது வரைக்கும் நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ இது எல்லாமே எதை நோக்கி ஒரு பயணமாக இருக்குது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இன்றைய இளைஞர் சமுதாயம் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோமோ, இது எல்லாமே இதை சார்ந்து தான் இயங்குதுன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, கடைசியில எதுனாலும் நம்ம நாட்டுக்காண்டி தான் பண்றோம். ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறாலும் மக்களின் தலைவர் தான் அவங்க. மக்களை வந்து அவங்க ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஸோ எதா எடுத்துக்கிட்டாலும்
இப்போ ஒரு தலைவரே அவர் ஆட்சிக்கு வந்தா கூட அவங்க மக்களுக்கு என்ன செய்யறாங்க, அவங்க நல்லா பண்றாங்களா, அவங்க என்னெல்லாம் செய்வாங்க அப்படின்னு நம்ம வந்து யோசனை பண்ணி வச்சுட்டு தான் நம்ம அந்த ஓட்டுன்ற ஒரு விஷயத்தையே நம்ம போடுறோம். அப்போ கடைசியில் பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் ஒரு ஓட்டை ஒரு 5 வருஷம் உங்களோட நாட்டை வந்து தீர்மானிக்குதுன்னு சொன்னால் அது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். அது ஆச்சரியமான விஷயம் தான். அதில் தான் இயங்கிட்டு இருக்கோம். என்ன இந்த ஒரு முறையும் நல்ல ஒரு முறையாக இருக்குது. ஏன்னா உலகத்தில் வந்து நிறைய விதங்களில் இந்த கவர்மெண்ட் இயங்கிட்டு இருக்கு. இன்னமும் கூட மன்னராட்சியில் தான் இயங்கக்கூடிய நாடுகளும் இருக்குது. என்ன ஒரே ஒரு கவர்மெண்ட் மட்டுமே இருக்கக்கூடிய நாடுகளும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இந்தியாவில் மட்டும்தான் மக்களாட்சி நடக்குது. ஸோ மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதிநிதிகள் போயிட்டு அங்கே ஆட்சியை நடத்துகிறாங்க அப்படின்ற ஒரு முறையில் இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஒரு சிறப்பான ஒரு முறை தான். அதுக்கு நம்மெல்லாம் இப்போ துணை நிற்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். என்னென்னலாம் செய்யலாம், என்னென்னலாம் செய்யக்கூடாது திரும்பவும். ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒன்று சொல்ல விரும்பப்படுறேன். ஆக்சுவலி இந்த எலெக்ஷன் வந்து யாருக்கா வந்து ஓட்டு போடுறோம் அப்படின்னு நினைக்கிறேன் விஷயம். ஸோ வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது, சட்டமன்ற தேர்தலா நாடாளுமன்ற தேர்தலா அப்படின்னு சொல்லிட்டு. அது எம்எல்ஏ எலெக்ட் பண்ண போகிறோமா, வந்து எம்பி எலெக்ட் பண்ண போகிறோமான்னு சொல்லிட்டு நீ யாருன்னு நினைக்கிற? இந்த எலெக்ஷன் நம்ம இப்போ யாரை எலெக்ட் பண்ண போகிறோம், எம்எல்ஏவா எம்பியா? நம்ம இப்போ எம்பி எலெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, அது மூலமா நம்ம வந்து பிரைம் மினிஸ்டர் எலெக்ட் பண்ணுவோம். ஓகே, இவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அனுஷா பாஸ் ஆகிட்டாங்கப்பா. பாஸ் ஆகிட்டாங்க. நீங்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கு நீங்கள் குவாலிஃபை. ஆமாம், நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ நான் இது என்ன எலெக்ஷன் நடக்க போகுது அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறாங்க இது எம்பி எலெக்ஷனுங்க அப்படின்றாங்க. எம்பி எலெக்ட் பண்ணுறதுக்கான உரிமை வந்து மக்களுக்கு டைரெக்டாக இல்லை. ஸோ நம்ம ஒரு பிஎம் இப்போ நம்ம ஒரு எம்பியை எலெக்ட் பண்ணுவோம். எம்பிஸ் எல்லாம் சேர்ந்து மெஜாரிட்டியாக இருக்கிறவங்க ஒரு பிஎம் எலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ப்ராசஸ். அது வந்து இன்டைரக்டா நம்ம எலெக்ட் பண்ற மாதிரி. ஆமா, இன்டைரக்டா நம்ம எலெக்ட் பண்றோம். ஆனா நேரடியா நம்மளால முடியாது. ஸோ அதனால நம்ம எம்பியை தான் செலக்ட் பண்றோம். ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன், இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கு. இதை தாண்டி நம்ம வேற என்னென்ன விஷயங்கள்லாம் எலெக்ஷனில் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க? பண்ணக்கூடாத விஷயங்கள் ஒரு சிலர் சொல்லுங்களேன். பண்ணக்கூடாத விஷயங்கள், ஓட்டு காசு வாங்கக்கூடாது. சூப்பர், ஃபர்ஸ்ட் விஷயம். இன்னொன்று வந்து எந்த தலைவர்னு சொல்லிட்டு நேர்மையை பார்த்து வந்து ஓட்டு அளிக்கணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் மறந்துட்டுமே, நிறைய பேர் கேட்பாங்க நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க அப்படின்னு. நம்ம அந்த போறதை வந்து வெளியே சொல்லுங்க, பிரைவசியா வந்து வச்சுக்கணும். மூலமா இன்னொருத்தவங்களை வந்து அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. என் சொந்த ஓட்டு என்னோட உரிமை, நான் வந்து யாரை நினைக்கிறேனோ என்னோட தனி ஓட்டு உரிமையை வந்து நான் சுதந்திரமா அது பயன்படுத்தணும்னு நான் நினைப்பேன். அப்ப நீங்க எங்க கிட்ட வந்து இந்த ஓட்டு தான், இந்த இவருக்கு தான் நான் போடணும், நீயும் போடு அப்படின்னு நான் இவங்களுக்கு போட்டிருக்கேன்னு சொல்றது மூலமாவே நீ இவங்களுக்கு போடுன்னு மறைமுகமா நம்ம சொல்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான். அதனால நம்ம யாருக்கு ஓட்டு போட்டுக்கணும்னு சொல்லாம இருக்கிறதே நல்லதுதான். இது ஒரு கல்ச்சர் வேற இருக்கு. ஆக்சுவலா வந்து குடும்பத்துல வந்து எல்லாரும் யாருக்கு ஓட்டு போறாங்களோ அவங்களும் நம்மள அதுதான் ஓட்டு போடுறாங்க. ஆக்சுவலா அது ஒரு தவறான ஒரு முறை. இப்போ உங்களோட ஓட்டுன்றது உங்களோட உரிமை தான். அவங்க அப்பா சொல்றாங்கன்ற காரணத்தினால நான் இவங்களுக்கு போடுறேன், அம்மா சொல்றாங்கன்ற காரணத்தினால இவங்களுக்கு போடுறேன் அப்படின்னு செய்யக்கூடாது நம்ம. ஆமா, சிலர் பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன்னாலே பாத்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு லீவ் விட்டாங்க சொல்லி படுத்து தூங்குறதை விட்டுட்டு அன்னைக்கு வந்து நம்ம 5 வருஷம் நாட்டோட தலைவிதியை வந்து அதான் வந்து மாற்ற போகுது. ஸோ வந்து நம்ம வந்து போய் வந்து ஒரு ஓட்டு போறதுக்கு என்ன ஒரு 10 நிமிஷம் ஆகுமா? ஆனால் ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது வாழ்க்கையில் 5 வருஷத்துக்காக. ஸோ வந்து தாராளமாக வந்து நம்ம போய் வந்து ஓட்டு போடணும். அந்த இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நான்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர் தான். ஓகே, எனக்கு வந்து எப்படி வந்து ஓட்டு போகணும்னு சொல்ல ஐடியா இருக்காது. ஸோ நீங்களாம் வந்து ஏற்கனவே ஓட்டுலாம் போட்டிருக்கீங்க. ஸோ வந்து ஆர்ஜே கார்த்திக் சார் நீங்கள் வந்து சொல்கிறீங்களா? ஆமாம், நான் எப்பயுமே வந்து தேர்தல் அன்றைக்கி வந்து மார்னிங்கே வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போய் நம்மளுடைய ஓட் போல் பண்ணிடலாம் முதல்ல அப்படின்ற மாதிரி நான் எப்பயுமே ரெடி ஆகிட்டு முதல்ல கிளம்பிடுவேன் நான். தேவைப்படும். இப்போ நீங்கள் ஒரு ஓட்டு போடுறதுக்கு ஒரு யூஸ்வலாக நீங்கள் ஒரு அரசு பள்ளிக்கு தான் போவீங்க. ஆமாம், அரசு பள்ளிக்கு நம்ம போவோம். நம்மளுக்குன்னு ஒரு கிளாஸ் ரூம் அலாட் பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கே போயிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு பூத் ஸ்லிப் கொடுப்பாங்க. அந்த பூத் ஸ்லிப் நம்ம கையில் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிருக்கணும். நம்ம தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கூட நம்மளுடைய எலெக்ஷன் ஓட்டர் ஐடி கார்டு கூட நம்ம எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்ல விஷயம். ஆதார் கார்டும் தேவைப்பட்டால் எடுத்துகிட்டு போகலாம். இன்றைக்கி தேவையில்லை, இந்த ஒரு பூத் ஸ்லிப் அதுக்கப்புறம் அந்த ஓட்டர் ஐடி கார்டு இது மட்டும் இருந்துச்சுனாலே வந்து போதும். எல்லாரும் கண்டிப்பாக லைனில் நின்றுட்டு இருப்பாங்க. அந்த லைனில் நம்மளும் போய் நின்று நம்மளுடைய ஜனநாயக கடமை, அதாவது வந்து வாக்களிப்பதை நம்ம மேற்கொள்ளலாம். எனக்கும் சில டவுட்ஸ்லாம் இருக்குது எலெக்ஷன் பற்றி. ஸோ வந்து இப்போ எலெக்ஷன்னாலே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து இப்போ வந்து பிஎம்க்கு தான் வந்து எலெக்ஷன் நடந்துட்டுருக்கு. எம்எல்ஏ அதாவது எம்பிக்கு தான் எலெக்ஷன் நடந்துட்டுருக்கு. ஸோ வந்து இப்போ வந்து மாவட்டத்துக்கு வந்து ஒரு எம்பி இருப்பாங்க. ஸோ மொத்தம் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து எத்தனை எம்பி இருப்பாங்க, இதை ஐடியா இருக்கா? 234 எம்பிஸ் இருக்கிறாங்க மொத்தம். வந்து அவங்க வந்து எத்தனை பேர் யார் மெஜாரிட்டியாக இருக்கிறாங்களோ அவங்க தான் வந்து எலெக்ட் ஆகி வந்து வருவாங்க. ஓகேவா? ஸோ தென் வந்து எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது. இந்த எதிர்க்கட்சி தலைவர்லாம் யார் வந்து தீர்மானிப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு ஐடியா இருக்கா?
எதிர்க்கட்சி தலைவர். இப்போ வந்து பிஎம் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், ஆனால் எதிர்க்கட்சி தலைவர்னு சொல்லிட்டு வந்து அந்த பார்லிமெண்ட்ல வந்து உட்காந்துருப்பாங்க. அவங்கள யார் தேர்ந்தெடுப்பாங்க? நடைமுறை எனக்கு வந்து எனக்கு ரொம்ப நாள் இந்த டவுட்டு. ஸோ வந்து நம்ம பிஎம் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம், ஸோ வந்து ஆப்போசிஷன் பார்ட்டி யார்ப்பா செலக்ட் பண்ணுறான்னு சொல்லி டவுட் இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து வரமுறைன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு அனுஷா, உங்களுக்கு ஏதாச்சும் நீ சொன்னது நல்ல. இது ஏன் வந்து ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டி கண்டிப்பா வந்து நம்ம வைக்கணும் அப்படின்னா, ஒரு 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 கட்சி வந்து ஒரு நாட்டை ஆள்றாங்கன்னா அவங்களுக்கு நல்லது இது கெட்டது இது, மோஸ்டா வந்து கெட்டது இதெல்லாம் நீங்க பண்றீங்க, இதெல்லாம் நீங்க கவனிக்க மாட்டேங்கிறீங்கன்னு யாராச்சும் எதிர்த்து சொல்றதுக்கு வந்து ஆள் இருக்கணும். அப்ப இந்த ஆப்போசிஷன் பார்ட்டி அவங்க வந்து இந்த வேலையை அவங்க பார்ப்பாங்க. ஸோ அதனால ஒரு ஆப்போசிஷன்ன்றது ஒரு முக்கியமான விஷயம் நான் பாக்குறேன். அதுவும் ஓட்டு மூலியமா தீர்மானிக்கப்படுறது இன்னும் நல்ல விஷயம். சில கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா மன்னராட்சின்னு சொல்லுவாங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் இருப்பார், அவங்க சொல்கிறத எல்லாரும் கேட்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து நாடு வந்து டெவலப் ஆகும் கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக டெவலப் ஆகுது. சில டைம் வந்து நல்ல குட் டிசிஷன் எடுக்கலாம், பேட் டிசிஷன் எடுத்தாலும், என்ன டிசிஷன் எடுத்தாலும் வந்து அது வந்து அவர் சொல்கிறத நம்ம கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இந்த டெமோக்ராட்டிக் இப்போ நம்ம ஓட்டு போகிறதுனால, ஸோ வந்து இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்ன ஆப்போசிஷன் பார்ட்டி சொன்ன பார்த்தியா, இப்போ வந்து இருக்கிற பிரைம் மினிஸ்டர் ஏதாவது ஒரு தப்பு பண்ணாருன்னா அந்த ஆப்போசிஷன் பார்ட்டி வந்து தட்டி கேட்பாங்க. ஸோ வந்து நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, மக்களுக்கு வந்து இந்த விஷயம் தேவை, ஸோ வந்து இதை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ஆப்போசிஷன் பார்ட்டி இந்த டெமோக்ராட்டிக் அதாவது மக்கள் ஆட்சின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்குனாங்க. ஸோ மன்னராட்சியே இருந்துச்சுன்னா வந்து நாடு வந்து டெவலப் ஆகும்னு கேட்டிங்கன்னா டெவலப் ஆகுது. நிறைய உதாரணமாக நிறைய நாடுகள்லாம் இருக்குது. ஸோ அது நிறைய நாடுகளில் பார்த்தீங்கன்னா இன்னும் மன்னராட்சி தான் இருக்குது. அந்த நாடுலாம் டெவலப் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து டெவலப் ஆகல. ஸோ தான் இன்னும் வந்து நம்ம டெமோக்ராட்டிக்காக நம்மளே ஓட்டு போடலான்னு சொல்லிட்டு ஒரு உரிமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? உனக்கு ஏதாச்சும் வந்து எனக்கு ஒரு சவால் இருக்கு சார், உங்ககிட்ட நான் கேட்கணும். இப்ப எங்க அம்மா வந்து வெளியூர்னா இப்ப ஆந்திரால இருக்காங்க, வர முடியாத கட்டாயம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அவங்களோட ஓட்டு உரிமையை அவங்க வந்து தவிர்க்க வேணான்னு பாக்குறாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணலாம் சார்? ஏதாச்சும் கடிதாசை போடலாமா? எப்படி வந்து அவங்க ஓட்டு பதிவிட முடியும்? 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் இந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், இந்த எலெக்ஷன் டியூட்டியில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இருக்கு. இப்போ வந்து மாற்றுத்திறனாளிகள் அவங்க எல்லாரும் ஓட்டு போடுறதுக்கு வீட்டுக்கே வந்து ஓட்டு போடக்கூடிய ஒரு முறையை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ இருக்கக்கூடிய வாய்ப்புகளை தவிர்த்து இதை தாண்டி வேற ஏதாவது வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் இல்லை. மேபி ஃபியூச்சரில் நீங்கள் கேட்குற மாதிரியான விஷயங்கள் வரலாம். ஆனால் அது வரதுக்கான அதை எப்படி மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயங்களையும் பார்ப்பாங்க. ஸோ அப்படி எதுவும் ப்ராப்ளம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்க்கறது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கப்புறம் இந்த 100% ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கவர்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமா ஓட்டு போடலாம்னு சொல்லி சில கவர்மெண்ட் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து சாத்தியப்படுமா இப்போ இந்தியாவில்? ஒரு சில கண்ட்ரீஸ்ல அது ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு அது பொருந்தும் அப்படின்றது கேள்விக்குறி தான். ஏன்னா வந்து ஆன்லைன்ல போனா ஏற்கனவே சைபர் கிரைமே ஏற்கனவே அதிகமா இருக்கு. இவங்கள கள்ள போட்டா என்ன பண்றது? சோ வந்து அது வந்து பாசிபிள். ஏன்னா திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு வாங்கலாம். அது மாதிரி நம்ம மக்கள் முதல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். ஸோ இப்போ நான் வந்து ஓட்டுக்கு காசு வாங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த நிலைமைக்கு கொடுக்குறவங்கள்ட்ட வாங்கலன்னா திரும்ப அவங்க கொடுப்பாங்க மக்கள் சைடில். ஆனால் அதே நேரத்தில் கட்சிகளும் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரணும். மக்கள் வந்து கேட்டாலும் கிடையாது, ஒரு 4 தடவை கேட்டு அதுக்கு அடுத்து தடவை இல்லைன்னும் போது திரும்ப அங்கே போய் நடக்க போகிறது கிடையாது. 2 பேரும் மாறணும். எனக்கு வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு சந்தேகம் இருக்குது. மன்னராட்சி, அதுக்கப்புறம் வந்து இந்த மக்களாட்சி. இந்த மன்னராட்சியிலையும் வந்து இந்த ஓட்டு போடும் முறை இருந்திருக்குதுல்ல? ஒரு சில ஆட்சிகள்ல இருந்திருக்கு. எல்லா ஆட்சிகள்லையும் இல்லை, எல்லா மன்னராட்சியிலையும் இந்த தேர்தல் முறை கிடையாது. ஒரு சில மன்னராட்சியில அந்த மன்னர் இருப்பாரு, அவரு கான்ஸ்டன்டா இருக்கத்தான் செய்வாரு. அதுக்கு கீழே ஒரு சில பொறுப்புகள் இருக்கு, மந்திரி பொறுப்புகள்ல, அதுக்கு வந்து தேர்தல் எல்லாம் வச்சிருந்திருக்காங்க. மன்னரை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றது வந்து அதிகமா இல்லாத ஒரு சிச்சுவேஷன் தான். ஏன்னா இப்ப மன்னரை தேர்ந்தெடுக்க முடியுதுன்னா அது மன்னராட்சியே கிடையாது இல்ல, அது வந்து ஒரு பிரதிநிதித்துவ ஆட்சி தான். ஸோ இப்போ எப்படி டெமோக்ரஸி இருக்கோ அது மாதிரியான ஒரு ஆட்சியாக தான் அது இருக்க முடியும். ஸோ இதை தாண்டி வேற என்னென்னலாம் செய்யலாம்? இதை தாண்டி வந்து எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இப்போ வந்து எங்க வீட்டில் வந்து எங்க சைடு வந்து ரோடு வந்து கட்டணும்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. நான் எடுத்தோன்னே வந்து நேராக போய் வந்து என்னோட எம்எல்ஏவோ எம்பியோ வந்து அப்ரோச் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு போய் நான் கவுன்சிலர் போய் அப்ரோச் பண்ணுவேன். கவுன்சிலர் வந்து எம்எல்ஏட்ட சொல்லுவார், எம்எல்ஏ வந்து எம்பிட்ட சொல்லுவார், எம்பி வந்து பார்லிமெண்ட்ல வந்து சொல்லி வந்து பட்ஜெட்டை வந்து இது பண்ணுவார். ஸோ எனக்கு ஒரு டவுட், நம்ம வந்து டைரக்டா வந்து எம்பியை கான்டாக்ட் பண்ணலாமா? கான்டாக்ட் பண்ணலாமே, தப்பு கிடையாது. கான்டாக்ட் பண்ணலாமா?
தாராளமாக பண்ணலாம். நீங்க எம்பின்னு கிடையாது, நீங்க வந்து இந்தியாவோட முதல் குடிமகனையே கூட நீங்க கான்டாக்ட் பண்ணலாம், குடிமகளையும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அதெல்லாம் எந்த தவறும் கிடையாது. ஒரு பிரஜையா நீங்க கோரிக்கை வைக்கிறதுல எந்த தவறும் கிடையாது. இது எலெக்ஷனுக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. கதையா வந்து சேர்ந்துருச்சு. இதை தாண்டி வேற இந்த எலெக்ஷன் ரிலேட்டடான விஷயங்கள் வேற என்ன இருக்கு? வேற எலெக்ஷன் ரிலேட்டட்னா இப்போ வந்து ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னா நம்ம வந்து குறிப்பிட்ட நேரம் சொல்லியிருப்பாங்க, காலையில 8 மணிலேருந்து 6 மணி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப அந்த நேரம் ஏதாச்சும் விபரீதம் நடந்ததுன்னா இப்போ எலெக்ஷனை தள்ளி வைப்பாங்க. அப்ப அந்த அப்ப நீங்க சொன்ன அந்த கோட் ஆஃப் கண்டக்டும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். கண்டிப்பா எக்ஸ்டெண்ட் ஆகும். அந்த தொகுதிக்கு மட்டும் எக்ஸ்டெண்ட் ஆகும். அந்த தொகுதி அப்படிதான் நடக்கும். சோ இப்ப தமிழ்நாட்டுல வந்து ஒரு டிலே ஆச்சுன்னா அப்போ அது வந்து ஹோல் இந்தியாவே பாதிக்கும். அது அந்த மாதிரி கிடையாது. இது வந்து பல கட்டங்கள்ல நடக்கக்கூடிய ஒரு எலெக்ஷன். இந்த எலெக்ஷன் வந்து ஒரே ஒரு நாள், இப்ப 19ஆம் தேதி அப்படின்றது ஒரே ஒரு நாள் நடக்கக்கூடிய எலெக்ஷன் கிடையாது மொத்த இந்தியாவுக்கும். இது வந்து தமிழ்நாட்டுக்கும் பாண்டிச்சேரிக்கும் நடக்குது 19ஆம் தேதி. ஒவ்வொரு மாநிலங்கள்ல ஒரு இடங்கள்ல வேற வேற நாட்கள்ல நடக்குது. இது பல கட்டங்கள்ல நடக்கிறதுனால எல்லா கட்டத்தோட முடிவுல தான் நமக்கு வந்து மொத்தமான ஒரு முடிவு கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து காத்திருக்கத்தான் செய்யணும். எனக்கு இன்னொரு சந்தேகம் என்ன வந்து எலெக்ஷன் டப்பால பாத்தீங்கன்னா கடைசி ஒரு வெள்ளை கலர் டப்பா ஒரு பட்டன் இருக்கு தெரியுமா, நோட்டான்னு சொல்லிட்டு. ஆமா, அது நோட்டோட ஃபுல் ஃபார்ம் தெரியுமா? நோட்டாவோட ஃபுல் ஃபார்ம் என்ன? எனக்கு ரொம்ப நாள் வந்து சந்தேகம். இப்ப நோட்டா வந்து ஜெயிச்சிருச்சுன்னா வந்து யார் வந்து ஆட்சிக்கு வருவான்னு சொல்லி ரொம்ப நாள் சந்தேகம். நோட்டா ஜெயிச்சுன்னா பிரசிடென்ட்டோட ஆட்சி வரும், இல்லனா அந்த தேர்தலை தள்ளி வைப்பாங்க. ரீஎலெக்ஷன் வைப்பாங்க. சோ இப்போ வந்து ரீஎலெக்ஷன் வைப்பாங்கன்னு எனக்கு தெரியல. நோட்டா வந்ததுன்னா அது வந்து அதிகபட்ச வாக்குகள் நோட்டா பெற்றிருக்கு. தட் மீன்ஸ் வேற எந்த வேட்பாளரும் வந்து முழுமையான பெரும்பான்மை பெறல அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ வந்து ரீஎலெக்ஷன் வச்சு வேட்பாளர் வந்து மாத்திடுவாங்க. ஸோ வந்து மக்களே நோட்டாக்கு போறதுக்கு பதிலாக நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு நபருக்கு போட்டீங்கன்னா அது வந்து வேலிடா இருக்கும். அது மக்களோட இப்ப நான் நோட்டாக்கு தான் போட போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா நான் கண்டிப்பா நோட்டாக்கு தான் போடுவேன். ஏன்னா எனக்கு அந்த நன் ஆஃப் த அபோன்ற ஒரு ஆப்ஷனை வாங்குறதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோன்றது ஒரு சிலருக்கு தான் தெரியும், அதுக்கு போராடினவங்களுக்கு தான் தெரியும். அந்த நன் ஆஃப் த அபோன்றதும் ஒரு ஆப்ஷன் தான். யாரையுமே தேர்ந்தெடுக்க மாட்டேன்னு சொல்றதும் ஒரு அரசியல் தான். அந்த அரசியல மக்களோட கையில அந்த ஒரு வாய் ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு இருக்கணும். என்ன கார்த்தி? கண்டிப்பாங்க. சரிங்க சார். இப்ப இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்ப நான் இவங்களுக்கு தான் ஓட்டு போட போறேன் அப்படின்னு ஒரு நபர் இருப்பாங்களா, அவங்கள பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னா இப்ப அவங்க வந்து சப்மிட் பண்ணிருப்பாங்களா, எனக்கு இவ்வளவு சொத்து மதிப்பு இருக்கு, நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், அதெல்லாம் நான் எங்க போய் தெரிஞ்சுக்கலாம்? வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க, எலெக்ஷன் கமிஷனோட அந்த வெப்சைட்லயே நீங்க போயிட்டு பார்க்கலாம். அது இல்லாம எல்லா தொலைக்காட்சிகள்லயும் நீங்க போயிட்டு பார்க்க முடியுது. தொலைக்காட்சியை நம்ப முடியாதுல, இப்ப அதுல வந்து பொய் தகவலும் வரலாம், உண்மை தகவலும் இல்ல. அதாவது இது வந்து ஒரு கவர்மெண்ட் டாக்குமெண்டேஷன். சோ கவர்மெண்ட் டாக்குமெண்டேஷன்ல கொடுக்கறது வந்து சரியான தகவலா தான் உங்களுக்கு வந்து சேரும். அதுல அவங்க மேனிபுலேட் பண்றதுக்கு எதுவும் கிடையாது. சோ அதே கவர்மெண்ட் சிம்பிள் போட்டு அவங்க இது ஒரு கவர்மெண்ட் டாக்குமெண்டேஷன் accessible for everyone. அப்புறம் நீங்க ஓட்டு போட போகும்போது அந்த ஓட்டிங் மிஷின்லயே வந்து அவங்களுடைய சின்னம் இருக்கும், பிளஸ் அவங்களுடைய போட்டோவும் இப்ப கொண்டு வந்து. ஆமா, அதனால அந்த போட்டோ பிளஸ் நேம் எல்லாமே அதுலயே இருக்கும். அதனால எந்த ஒரு குழப்பமின்றி நம்ம தெளிவாகவும் இந்த வாக்குப்பதிவை நம்ம முன்னெடுத்து நடக்க முடியும். வேற என்ன டவுட்? வேற டவுட், நாங்களாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போறோம். ஸோ எங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுக்குறீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறவங்க நிறைய யோசிச்சு ஓட்டு போடணும். அந்த ஒரு முறையை நீங்க முதல்ல கத்துக்கிறது ரொம்ப அவசியம். உதாரணமா ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா மாதிரி வாக்குச்சாவடி வைப்பாங்க. ஸோ இப்போ இந்த எலெக்ஷன்ல வந்து நீங்க உங்க ஊருக்கு போயிட்டு ஓட்டு போட போறீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி மாதிரி வாக்குச்சாவடி இருக்கும். அங்க போயிட்டு நீங்க எப்படி இந்த ஓட்டை பதிவு பண்றதுன்றதை நீங்க கத்துக்குவீங்க. ஓகே, அது வந்து ஒரு டம்மி ஓட்டிங் தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு மெத்தட்ல நீங்க போயிட்டு அதை அட்டன் பண்ணி பார்க்கறதுமே கூட நல்லது. ஏன்னா அந்த நேரத்துல போயிட்டு உங்களோட விஷயங்கள்ல அந்த எப்படி பண்றதுன்னு தெரியாம இருக்கிறதுக்கு இது ரொம்ப நல்லது. ஆனா அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க வந்து உங்களோட அந்த ஓட்டை பதிவு பண்ண போறீங்களா, அதுக்கு முன்னாடி உங்களோட ஓட்டர் லிஸ்ட்ல உங்க பேர் இருக்கான்றத பார்க்கணும். ஸோ அந்த செக்கிங்கும் நீங்க பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க சப்மிட் பண்ணலாம், உங்களுக்கு ஓட்டர் ஐடி மட்டும்தான் உங்களோட
டாக்குமெண்ட் அப்படின்றது கிடையாது. அதையும் தாண்டி பலவிதமான டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. உங்களோட ஆதார கார்டையும் எடுத்துகிட்டு போகலாம், உங்களோட பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 11 டாக்குமெண்ட்ஸ் அவங்க அட்டாச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ எனக்கு இந்த பேசிட்டு இருக்கும்போது எனக்கான ஒரு சந்தேகம் வந்துச்சு. நீங்க சொன்னீங்க இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு போனா போதும் அப்படின்ற மாதிரி. போதும்னு சொல்ல, அது வந்து சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட். சரி, இப்போ ஒருத்தர் ஓட்டர் ஐடியே எடுக்கல, ஓகேங்களா, அவங்க வந்து பதிவே பண்ணல, ஆனா அவங்களுடைய ஓட்டை செலுத்தணும்ன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணலாம்? ஆனா அதுதான் சொல்றேன், இப்போ நீங்க ஓட்டர் லிஸ்ட்ல உங்க பேர் இருக்கான்றதை செக் பண்ணணும். ஒண்ணு, அதுல இருந்தா மட்டும்தான் நீங்க ஓட்டு போடவே முடியும். இப்போ இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட் எப்ப வெளிவரும்? ஓட்டர் லிஸ்ட்லாம் வெளிய வந்துருச்சு. அப்ப பார்க்கல. அப்ப எப்ப வந்து ஓட்டு பதிவுக்கான தேதியை ரிலீஸ் பண்றாங்களோ அப்பவே ஓட்டர்ஸ் லிஸ்ட். அதாவது ஓட்டர் லிஸ்ட் பதிவுன்றது பாத்தீங்கன்னா எல்லா நாட்கள்லயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நீங்க உங்களோட 18 வயசு பூர்த்தி ஆயிடுச்சுன்னா நீங்க எலெக்ஷன் கமிஷனை போயிட்டு அணுகி நீங்க வந்து உங்களோட எலெக்ஷன் ஐடி கார்டுக்கு அப்ளை பண்ணிடலாம். அது வந்து ரெகுலரா நடக்கும். எப்படி ஒரு பாஸ்போர்ட் நீங்க அப்ளை பண்றீங்களோ அது மாதிரி தான் எலெக்ஷன் கார்டு அப்ளையும். எப்படி ஒரு ஆதார் கார்டு அப்ளை பண்றீங்களோ அது மாதிரி தான் இதுவும். ஸோ நீங்க அப்படி வாங்கி வச்சுக்கணும். இது வந்து உங்களுடைய கடமை. என்ன, இது நீங்க செஞ்சுட்டீங்கன்னா தான் அடுத்த கட்டமா நான் எப்படி ஓட்டு போடுறதுன்ற ஒரு முறைக்கே போக முடியும். ஸோ இப்போ நான் எதுவுமே பண்ணல ஓட்டு போடணும் அப்படின்னா முடியாத காரியம். அப்ப சரண கார்த்தி சாருக்கு பதில் வந்து முடியாது. நீங்க உங்களோட பதிவு வந்து நீங்க முதல்ல அது உள்ள வரணும். இப்போ நீங்க ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணணும், அப்பதான் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான். நீங்க சொல்லும் போது ஒரு ஞாபகம் வந்துச்சு. ஆக்சுவலா வந்து எலெக்ஷன் கமிஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு வெப்சைட் வச்சிருக்காங்க, www.eci.gov.in சொல்லிட்டு. அதுல வந்து ஒரு சின்ன ஆப்ஷன் வச்சிருக்காங்க. என்ன ஆப்ஷன்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போறவங்களுக்கு நீங்க வந்து ஓட்டர் ஐடி வந்து நீங்க பாத்தீங்கன்னா 17 வயசு இருக்கும்போது நீங்க அப்ளை பண்ணலாம். கரெக்டா உங்களுக்கு 18 வயசு ஆகும்போது பர்த்டே அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்து ஓட்டர் ஐடி வந்துருமா. இது ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு, நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ வந்து இந்த ஆப்ஷன் வந்து இப்போ வருங்கால இளைஞர்கள் யாரெல்லாம் 17 வயசு ஆகுதோ அவங்களாம் இப்போயே அந்த வெப்சைட்ல போய் உங்க நேம், உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்க ஆதார் நம்பர் என்டர் பண்ணீங்கன்னா கரெக்டா உங்க பர்த்டே அன்னைக்கு எது வருதோ இல்லையோ, விஷயம் கார்டு வருதோ இல்லையோ, ஓட்டர் ஐடி கண்டிப்பா வந்துடும். ஸோ வந்து நீங்க வந்து நேரா போய் வந்து உங்க ஓட்டை வந்து பதிவு செஞ்சிடலாம். ஸோ இதே மாதிரி இன்னும் பல விதமான ஆப்ஷன்ஸை கொண்டு வருவாங்கன்னு நம்புவோம். ஸோ ஒரு சில நேரங்களில் நம்ம இப்படி கூட எதிர்பார்க்கலாம். நான் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேட்டிங்கல்ல, நான் ஆன்லைன்லேயே ஓட்டு போட முடியாதுன்னு. ஆன்லைனில் இதுக்கான ப்ராசஸ் எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா ஆனால் இதே நேரங்களில் தான் அந்த ஓட்டர் ஐடியை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நம்ம ஏற்படுத்தி இருக்கிறாங்க நிறைய பேர். ஸோ அது மாதிரியான விஷயங்களை நம்ம கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக ரெடி பண்ணிக்கணும். நம்மளோட ஓட்டை வேற யாரும் போட்டுறாம இருக்கிறதுக்கு விரைவா முந்துங்க அப்படின்னு தான் சொல்லணும். பந்திக்கு முந்துன்னு சொல்ல மாதிரி நம்ம வந்து ஓட்டை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் போட்டுறணும். போட்டவங்க வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம். அன்னைக்கு ஒரு நாள் லீவ் விட்டாங்கன்னு சொல்லி ஜாலியாக பிரியாணி சாப்பிட்டு படம் பார்த்துட்டு இருக்க கூடாது. இல்ல, பிரியாணியும் சாப்பிடலாம். பிரியாணி சாப்பிடுங்க, ஓட்டு போட்டுட்டு வந்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு எல்லாரும் படம் பாருங்க, நல்லா இருக்கும். ஓகே. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நீங்க ட்ரெஸ்ஸிங் ஓட்டு போட போது போறீங்கல்ல, ஸோ உங்களோட ட்ரெஸ்ஸிங் வந்து எந்த ஒரு கட்சியோடைய கொடியை சார்ந்தோ அந்த நிறத்தை சார்ந்தோ இல்லாம இருக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இப்போ ஒரு கட்சி சார்ந்த ஒரு நிறம் இருக்கு அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்க ட்ரெஸ் போட்டு போனீங்கன்னா இதுக்காகவே நீங்க போட்டுட்டு வந்ததா ஒரு அர்த்தப்படுத்த. சரி, ஆனந்த் சார், இப்போ எனக்கு இந்த ஒரு கேள்வி ஞாபகம் வருது. இப்போ நீங்க சொன்னீங்க நம்ம ஓட்டு செலுத்தும் போது கட்சி சார்ந்த எந்த ஒரு குறியீடுகளும் கண்டிப்பா இருக்கக்கூடாதுன்ட்டு. அந்த கட்சி சார்ந்தவங்களே ஓட்டு போட போறாங்க. ஓகே. அப்போ அவங்க ஏதோ அந்த கட்சி சார்ந்த வேஷ்டியோ துண்டோ டவலோ ஏதாவது போட்டுட்டு போவாங்களா, மாட்டாங்களா? போடக்கூடாதுன்றதுதான் விதிமுறை. போடக்கூடாதுன்றதுதான் விதிமுறை. கொடி எடுத்துட்டு போகக்கூடாதுன்றது விதிமுறை. அந்த கட்சியோட சின்னம் அதை எடுத்துட்டு போகக்கூடாது, ஒரு போஸ்டர் எடுத்துட்டு போகக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த எலெக்ஷன் போலிங் பூத் பக்கத்தில் போட முடியாது. அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அளவு வச்சிருக்காங்க, தூரம் வச்சிருக்காங்க. அத்தனை மீட்டருக்கு அந்தாண்ட தான் அது நடக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதோட தேதி காலவரையும் ஒன்று இருக்கு. இப்போ எலெக்ஷன் டேட்டுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே இந்த கேம்பெயின் நீங்க வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற ஒரு வரைமுறை இருக்கு. ஸோ அதுக்குள்ள நீங்க முடிச்சிடணும். சரி, எனக்கு இப்போ ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருக்குது. நான் எடுத்துட்டு போற சைக்கிள் ஏதோ ஒரு கட்சி கொடியை சார்ந்த ஒரு சின்னத்தின் சைக்கிள் மாதிரி கலர்ல இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்றது? அந்த மாதிரி தான் சொல்றேன். இப்போ நீங்க அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த பூத் வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதி. அந்த பாதுகாக்கப்பட்ட பகுதிக்குள்ள இந்த கட்சி சின்னம் சார்ந்த விஷயங்களை எடுத்துட்டு போக அனுமதிக்க மாட்டாங்க முதல்ல. சரிங்களா? ஸோ அது அனுமதி இல்லைன்னும் போது நீங்க எடுத்துட்டே போக முடியாது. அங்கேயே ஃபுல்லா தான் போலீஸ்லாம் போட்டுருவாங்க. நீங்க வரக்கு முன்னாடி தூரத்திலே பார்த்துக்கோங்க, என்னடா எவனோ ஒருத்தர் சைக்கிள்ல வரான், சைக்கிள் சின்ன வேற இருக்கு, ஓடுறா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஸோ வந்து அது மாதிரிலாம் வந்து
இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இது மாதிரி இன்னும் பல விஷயங்கள் இது சார்ந்து இருக்குது. நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். அண்ட் அறிவோமாயிரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இது போல் இன்னும் நிறைய விஷயங்களை பேச தான் போகிறோம். ஸோ அது எல்லாத்தையும் பேசுறதுக்கு நீங்கள் ஏதாவது முத்தாய்ப்பாக ஒரு சில விஷயங்களை சொல்லி முடிக்கலாம் கார்த்தி? நான் வந்து முத்தாய்ப்பாக சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த தலைமுறையினர் இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக வந்து பங்கேற்கணும். அதுக்கான முன்னெடுப்புகள் எல்லாம் கண்டிப்பாக வந்து செய்யணும் அப்படின்ற மாதிரி என்னுடைய ஒரு சிறு கோரிக்கை. வாக்காளரை தேர்ந்தெடுக்கும் போது கண்டிப்பாக வந்து நல்ல வாக்காளராக பார்த்து தேர்ந்தெடுத்து அவங்களுடைய கொள்கைகள் ப்ளஸ் நம்மளுக்கு எந்த இதுக்கு இந்த சமுதாயத்துக்கு உதவுன்றதை சிந்திச்சு நம்ம வாக்களித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நாடு முன்னேறும். மாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக சின்ன இடத்துலேருந்து ஆரம்பித்து ஒரு பெரிய இடத்த கண்டிப்பாக நோக்கி வரும் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். அதனால் சிந்தித்து வாக்களிப்போம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் இதுதான் முதல் தடவை நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க. நீங்கள் என்ன சொல்லி முடிக்கணும்னு விருப்பப்படுறீங்க? கண்டிப்பாக நானும் வந்து என்னோட முதல் ஓட்டை வந்து கண்டிப்பாக வந்து பதிவு செய்யணும் ஆசையாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்து ப்ராசஸ் நடக்குன்னு சொல்லி ஃபஸ்ட் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ வந்து கண்டிப்பாக முதல் ஓட்டை வந்து நான் வந்து பதிவு செய்கிறேன். நீங்கள் அனுஷியா? சார் சொன்ன மாதிரி சிறு சிறு துளிகள் தான் வந்து கடலை வந்து உருவாக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு மக்களும் அவங்களோட யோசனை தான் நம்ம நாட்டே வந்து வளரும் நாடாக மாற்ற போகுது. அதனால எல்லாரும் ஓட்டு போடுங்க. முக்கியமா ஓட்டு போடுங்க. யாருக்கு போடுறீங்க இல்லை யாருக்குமே நான் போடலைன்றதுலாம் உங்களுடைய உரிமை. நீங்கள் அந்த ஒரு உரிமையை மனசில் வச்சுக்கோங்க. அண்ட் ஓட்டு போடாமல் மட்டும் இருக்காதீங்க. உங்களுடைய ஜனநாயக கடமையையும் தயவு செஞ்சு செஞ்சுருங்க அப்படின்றது தான் இங்கே சொல்கிறேன். விஐடி பண்பலை சார்பாக விஐடி பண்பலை நேயர்கள் எல்லாருக்கும் இந்த ஒரு விஷயத்த இன்னைக்கு சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அறிவோமாயிரம் நிகழ்ச்சி இது விஐடி பண்பலை 90.8. நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த், என்னோட ஆர்ஜே அனுஷ்யா, ஆர்ஜே டேனியல், ஆர்ஜே சரவண கார்த்திக். நன்றி நேயர்களே. Hey, did you know that the election is around the corner? Yes, I heard about it, but honestly, I'm not sure if I'll bother voting. What? Why not? Voting is our duty as a responsible citizen. I don't know. Sometimes it feels like our votes don't really make a difference in the grand scheme of things. But they do, Prerit. Imagine if everyone thought like that. Change starts with us. I guess you have a point, but politics just seems so messy and confusing. It can be, but that's why it's important to remember that every vote counts. Let's promise to each other we'll go together and vote on election day. Our voices matter. All right. Just for yours and nation's sake, I'll cast my vote. Yes, you got it right. And remember, be heard, be counted, be the change. My vote, my duty. தம்பி டேனியலு, உங்க தெருவுக்கு வந்துட்டாங்களா? இல்லையேக்கா. எங்க தெருவுக்கு இப்பதான் வந்துட்டு போனாங்க. எவ்வளவு கொடுத்தாங்க தெரியுமா? தெரியலேக்கா. 500 1000? அதுக்கும் மேல.
ஏன்டா நீ இப்படி இருக்க? நான் என்னக்கா தப்பா கேட்டேன்? எல்லாரும் கேக்குறதானே? தம்பி டேனியலு, உன்னோட ஓட்டு வந்து விலைமதிப்பானது. அத இப்படி 500க்கும் 1000க்கும் விக்காதடா. அப்படி வித்தா உன்னோட தன்மானத்தையே விக்கிற மாதிரி இருக்கு. அக்கா, நான் மட்டும் வாங்கலன்னா தெருல எல்லாரும் வாங்காம இருக்கா போறாங்க? அப்படி இல்லடா, மாற்றத்தை முதல்ல உன்கிட்ட இருந்து தொடங்குடா. தேர்தல்ல வாக்களிக்கிறது நம்மோட உரிமை மட்டும் இல்ல, கடமையும் கூட. தேசத்தின் கௌரவம் காக்க நியாயமான தேர்தலில் பங்கேற்போம். ஜனநாயக அக்கறையுடன் விஐடி பண்பலை 90.8. மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளால் உங்கள் மனங்களை கவர்ந்த இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 9 மணிக்கு 90.8 பண்பலை அலைவரிசையில் ஆரம்பமாகும். விஐடி பண்பலை 90.8 நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.